இவை பூவிலிருந்து கொண்டு வரும் குளுக்கோஸ் 40% முதல் 80% வரை நீர் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் இவை உற்பத்தி செய்யும் தேனில் 16 முதல் 18% நீர் இருக்கும். தேன் பல வகைப்படுகின்றது. ஆரஞ்சு மரத்தின் பூக்களை கொண்டு தேனீக்களினால் உருவாக்கப்படும் தேன் முதல் தரமானதாக கருதப்படுகின்றது. குறைந்த தரம் வாய்ந்த தேன் பக்வீட் என்னும் தாவரத்திலிருந்து பெறப்படும் தேனாகும். ஏனெனில் அந்த தேன் அடர்ந்த மஞ்சள் நிறமானதாய் இருக்கும். தேன் உற்பத்தியில் தேனீகளுக்கு மிக சிறந்த பங்குண்டு. தேனீக்கள் 6 கால்கள் கொண்ட பறக்கும் சிறு பூச்சி இனத்தில் ஒன்றாகும். இவை பூவில் இருந்து பூந்தேனை உறிஞ்சி சேகரித்து தேனடையில் தேனாக சேகரித்து வைக்கின்றன. இவை ஈ பேரினத்தில் ஒரு வகையாகும். ஈ பேரினத்தில் இன்று ஏறத்தாழ 20,000 வகைகள் அறியப்பட்டுள்ளன. அவற்றுள் 7 இனங்கள்தான் தேனீக்கள் ஆகும். இந்த தேனீக்களில் மொத்தம் 44 உள்ளினங்கள் உள்ளன. அறிவியல் தேனீக்கள் எபிடே என்னும் குடும்பத்தில் எபிஸ் என்னும் இனத்தை சேர்ந்தவையாகும். தேனீகள் பல வகைப்படுகின்றது. ராணி தேனி மற்றும் ஆண் தேனி. ராணி தேனி மற்ற தேனீக்களை காட்டிலும் பெரியதாக இருக்கும். இவை 16 மில்லிமீட்டர் நீளம் முதல் 20 மில்லிமீட்டர் நீளம் வரை இருக்கும். இவை 16 நாட்களுக்கு பிறகு முழு வளர்ச்சியடைந்து கூட்டிலிருந்து வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமையில் வெளியே பறந்து சூழலை அறிமுகப்படுத்திக் கொள்ளும். இது அறிமுக பரப்பு ஓரியன்டேஷன் ஃபிளைட் எனப்படும். கொடுக்கு அமைப்பு இல்லை ஆண் தேனீக்கு. ஆண் தேனி பொதுவாக செயலற்ற நிலையில் பெரும் பகுதி நேரத்தை கழிக்கக்கூடியதாகும். ஒரு கூட்டில் இவற்றின் எண்ணிக்கை 100 கணக்கில் அமைந்திருக்கும். இவை தேன் சேகரிக்க வெளியில் செல்வதும் இல்லை. தங்கள் கூட்டிற்கு ஆபத்து வரும்போது அவற்றை காக்கும் பொருட்டு எதிரியை கடிக்கும் திறனையும் பெற்றிருக்கவில்லை. ஏனெனில் இவற்றிற்கு கொடுக்கு அமைப்பு இல்லை. தேனின் ஊட்டச்சத்துக்கள். சர்க்கரை மற்றும் இதர சில கூட்டுப் பொருள்களின் கலவையாக தேன் உள்ளது. மாவுச்சத்துக்கள் அடிப்படையில் தேனை பார்க்கும் பொழுது தேனில் பிரதானமாக இருக்கின்றது. தேனீக்கள் உற்பத்தி செய்யும் தேனின் கூட்டுப் பொருள்கள் தேனீகளுக்கு கிடைக்கும் பூக்களின் தன்மை பொறுத்தே அமைகிறது. தேன் ஆய்வும் பகுதி பொருட்களும் இனி காணலாம். ஃப்ருக்டோஸ் 38.2%, குளுக்கோஸ் 31.3%, மால்டோஸ் 7.1%, சுக்ரோஸ் 1.3%, நீர் 17.2%, சர்க்கரை 1.5%, சாம்பல் 0.2%, மற்றவை 3.2% ஆகும். அமெரிக்கா நாட்டில் அறுவை சிகிச்சை முடிந்து தையல்கள் போட்ட பின் காயம் ஆறுவதற்காக சுத்தமான தேனை தடவுகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. காயங்களின் மீது தேனை தடவுவதால் காயம் விரைவில் குணமடையும் என அமெரிக்காவை சார்ந்த ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். தேன் பாதுகாப்பு. தேனின் தனிப்பட்ட அமைப்பு மற்றும் அதன் ரசாயன பண்புகள் தேனை நீண்ட காலம் சேமிப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளது. தேன் எளிதில் உட்கரிக்கப்பட்டு செரிக்க செய்கிறது. தேன் மற்றும் தேனில் உள்ளடக்க பொருட்கள் 10 ஆண்டுகள் ஏன் நூற்றாண்டுகளுக்கு கூட பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. தேன் உற்பத்தி மற்றும் உபயோகிக்கும் நாடுகள் பல வகை உள்ளது. அதில் 2012ஆம் ஆண்டில் சீனா, துருக்கி மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகள் தேன் உற்பத்தியில் முதல் 3 இடங்களில் இருந்தன. பிராந்திய அளவிலான தேன் உற்பத்தியில் அமெரிக்கா உலகளவில் 4வது இடம் மற்றும் உருசியா உலகளவில் 5ஆம் இடம் வகிக்கின்றன. மெக்சிகோ உலகளவில் உற்பத்தியில் செய்யப்படும் தேனில் 1/3 பங்கு யுகாட்டின் தீபகற்பமில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. பெரும்பாலும் மெக்சிகோவினரின் தேன் உற்பத்தி பாரம்பரிய முறைகளையே அடிப்படையாக கொண்டுள்ளது. நேர்களே, செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது தேன் மற்றும் தேனீ பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு ஹரிதா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு சமுதாய மக்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போறது நாடக கலைஞர் ஜி விஜயகுமார், நிறுவனர் உதிரி நாடக நிலம் தஞ்சாவூர். அதற்கூடவே நம்ம கூட பேராசிரியர் மரிய செபஸ்டின், தமிழ் பேராசிரியர், விஐடி பல்கலைக்கழகத்திலிருந்து நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போறாங்க. வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார், நீங்க ஒரு நாடக கலைஞர் இல்லையா? ஆமா. எத்தனை வருட காலமா இந்த உதிரி நாடக நிலம் இதை நடத்திட்டு வரீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது உதிரி நாடக நிலம் 2015 தான் தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடிலேருந்து என்னென்னா, என்னுடைய இந்த நாடகத்துறையில் நான் எப்போ வந்தேன் அப்படின்னா 2000ஆவது ஆண்டில் நான் நாடகத்துறையில் வந்தேன். அதுலேருந்து தொடர்ச்சியாக 17 ஆண்டுகளாக நான் அந்த நாடகத்துறை சார்ந்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன். சரி சார், எல்லாருக்குமே இப்போ இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், தான் ஃப்யூச்சரில் இதுதான் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு அதன் துறை சார்ந்த விஷயங்களை எடுத்து படிக்கிற பழக்கம் இருக்குது. நிறைய பேர் வேறு ஃபீல்டு சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட கரியர் வேறு ஏதாவது இருக்குது. இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, வேறு ஏதாவது பேங்கிங் ஃபீல்டு போவாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் எப்படி சொல்கிறதுனா, நான் முன்னாடி 10வது ஃபெயிலு, அவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுச்சூழல், அதனால் நிறைய இடங்களில் வேலை பார்த்தேன். நான் மளிகை கடை, மெடிக்கல் ஷாப், பெட்ரோல் பங்கு, அப்புறம் கயிறு திரிச்சு பண்டல் பண்டலாக போட்டு வச்சுருப்பாங்க, சைக்கிளில் கொண்டாந்து இந்த பண்டலில் போடணும். அப்புறம் பீரோ செய்கிற பட்டறை, இதிலலாம் வேலை பார்த்தேன். ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த வேலையெல்லாம் ஒன்றும் குத்தம் சொல்ல முடியாது. அது என்னமோ அது எனக்கான வேலை அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மனசுக்குள்ளே உள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எப்படி எனக்கு நாடகத்து மேலே ஆர்வமோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்கூலில் என்னென்னா 9வது படிக்கிறப்போ ஒரு சின்ன நாடகம் ஒன்று போட்டாங்க. அதில் சீனியர்ஸ் தான் பண்ணாங்க. அதில் எப்படியோ என்னுடைய குரல் அப்போது இப்போ எப்படின்னு தெரியல, குரல் அவங்களுக்கு அந்த நாடகம் சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு பிடிச்சிருக்கும் போலருக்கு. அதனால் வாய்ஸ் பேச வச்சாங்க. வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு முதல் நாடகமாக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க, அவங்க ஜி ஜெயலட்சுமின்னு பேர். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாடகத்துறை சார்ந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க ஒரு நாட்டுப்புற பாடகியும் கூட. அவங்க சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்துருந்தாங்க. அவங்க அறிவொளி இயக்கத்தில் வேலை செஞ்சுருந்தாங்க. அறிவொளி இயக்கம் அப்போ பெரிய வீச்சில் இருந்துச்சு. அப்போ சம்மந்தமாக நாடகங்கள் போட இருக்கணும். இப்போ தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம், அங்கே நாடகத்துறையில் பேராசிரியர் சே ராமானுஜம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படியோ அறிவொளி இயக்கம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு ஆட்களை கண்டுபிடிச்சோன்னே இவங்களோட குரல் பிடிச்சிருந்துருக்கு. அவங்க தொடர்ச்சியாக அவர் கூட நாடகம் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 1999 கடைசியில் சொல்கிறாங்க, இதுமாரி பல்கலைக்கழகத்தில் ஒரு நாடக பயிற்சி பெற்ற ஒன்று பண்ண போகிறாங்க. சும்மா தானே ஊர் சுற்றிட்டு இருக்கேன் இப்போது அப்படின்னாங்க. விருப்பம் இல்லை. ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன ஒரு 3 செய்தி தான். சாப்பாடு அங்கேயே போட்டுருவாங்க, மாதம் 1000 ரூபா பணம் தந்துடுவாங்க, அங்கேயே தங்க வச்சுருவாங்க அப்படின்னாங்க. இதோட வேறு என்ன வேணும்? இதுதான். அப்போது அந்த 10வது ஃபெயிலுன்றப்போ அந்த வயசுக்கு ஏற்ற தானே சுற்றி இருந்துருக்கலாம். அது மாதிரி தான் போனேன். கொஞ்சம் போகும்போதே என்ன பெருசாக அப்படி தான் உள்ளே போனது. வேறு எந்த அவங்க நடித்ததை நான் பார்த்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க பாட்டு போடுவாங்க, நல்லா போடுவாங்க, தான் தெரியும். நாடகம் இதுக்கு முன்னாடி நாடகத்தை நேரிலையும் பார்த்து கிடையாது. எந்த நாடகத்தையும் நான் பார்த்து கிடையாது இது வரைக்கும். முதல் நாள் அவங்க பயிற்சி பட்டறைக்கு போனேன். நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி நாடகம் ஒத்திகை ஆரம்பித்தாங்க. புதுசாக நிறைய விஷயங்கள் என்னென்ன பண்ணாங்க. நமக்கு அது நெருக்கமாக இல்லை முதல்ல. அதுக்கப்புறம் நாடக விழா ஒன்று பண்ணாங்க. நிறைய பேர் எங்கெங்கெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அப்போது அவங்க போகிற நாடகங்கள் அது இது எதுவுமே புரியல, வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி நாடக பயிற்சி பட்டறை அதாவது தமிழ்நாடோட ஆயுதாவோட நலத்துறையும் பல்கலைக்கழக நாடகத்துறையும் சேர்ந்து ஒரு 6 மாதம் நாடக பயிற்சி பட்டறை போட்டிருந்தாங்க. நம்ம சும்மா தானே இருக்கோம், இது 3 விஷயம் வேறு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி போய்டுவோம்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் தப்பாட்டம் முதல்ல கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் இது வரைக்கும் ஊரில் சாவுக்கு அடிப்பாங்க. அப்போ அங்கே அடிச்சுட்டு இருப்பாங்க. வீட்டில் ஒரு பெரிய கருப்பு ட்ரங்கு பெட்டி இருக்கும். அங்கே அடிக்கிற மாதிரியே இங்கே அடிக்கிறது, இப்படி இருக்கணும், தாளம் அடிக்கிறது. இப்போ இங்கே தப்பாட்டம் நேரடியாக நமக்கு நானே பழகிறப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு. முதல்ல தப்பாட்டம் தான் பெரிய ஒரு மனசுக்கு பிடிச்சதாக மாறுனுச்சாங்க. தப்பாட்டம் கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் நாடக பயிற்சி பட்டறை தொடங்கினேன். இனிமேல் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் ஒரு புது உலகத்துக்குள்ளே நான் போனேன். இது வரைக்கும் நான் தேடிட்டு இருந்த உலகமாக அதுதான் இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் புரிஞ்சிச்சு. ஒவ்வொரு நாளும் நாடகத்துறை சார்ந்த ஆட்கள் வரும்போது பார்த்தா, இது வரைக்கும் அவங்கள நான் நேரில் மனிதர்களாக யாரையுமே நான் பார்த்ததில்லை. அவங்கள வர்றவங்க எல்லாருமே நீளமாக முடி வச்சுருக்கிறாங்க, எல்லாம் தாடி இருக்கும். வர்றவங்க எல்லாரும் புதுசாக, நான் எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு, எல்லோரும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க.
அப்புறம் அவங்க பழகுற அணுகுமுறை, அவங்க கிளாஸ் எடுக்கிற விதம், அவங்க கிளாஸ் என்னென்ன மாதிரிலாம் வந்து கிளாஸ் நம்ம எடுக்கிறாங்க, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் புது புது உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அது அப்படியே அதான் அந்த இடம்லாம் ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக அனுபவிக்கிறப்போ இதுதான் நம்ம தேடிட்டு இருந்த இடம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ ஒரு 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 மூடு கிடைக்கும்ல, அது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு 2 மாதத்துலேயே பிடிச்சிட்டேன், இதுதான் நம்ம தேடிட்டு இருந்தது போல இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் தப்பாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், இந்த மாதிரி நிறைய ஆட்டங்கள் இருந்துச்சு. அப்புறம் ஒரு மனுஷன் வந்து 24 மணி நேரம் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா ஆர்ட் மட்டும்தான்றது புரிஞ்சிச்சு. இப்போ ஆர்ட் இன்னும் பெருசாக்கிறதுக்காக வேண்டி நிறைய ஆட்கள். அப்போது வந்து பேராசிரியர் மு ராமசாமின்றவர் தான் அந்த பயிற்சி பெற்றிருக்கான இயக்குனர். அவர் கிளாஸ் எடுக்கிறது, அப்புறம் வந்து அவருக்கு வந்து உதவியாக வந்து முனைவர் கோ பழனி, தமிழ்வாணன்னு தஞ்சாவூர் சேர்ந்து இவங்க 2 பேரும் தான். இவங்க எல்லாரும் பாடுவாங்க, நடிப்பாங்க, பயிற்சி நம்ம கொடுப்பாங்க. ஒவ்வொரு விதம் அது புதுசு புதுசாக இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் நாடகம் பண்ணுறப்போ வந்து நான் இதுவரையும் பார்த்துடாத நாடகம்லாம் பண்ணாங்க. அதுவே நமக்கு இன்னும் கூடுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் நடித்தேன், நடிக்க வச்சாங்க. ஒரு 18 பேர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற ஆட்கள் வந்து பண்ணது. எப்படின்னா வந்து அந்த ஒர்க் ஷாப்பே வந்து ஆயுதிராவிடர் நாடக உருவாக்க திட்ட பயிற்சி பெற்றாய். தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற ஆயுதிராவிடர் இனத்தை சேர்ந்த ஆட்கள் வந்து நாடகத்தை பயிற்றுவிக்கணும் அப்படின்றது தான். 18 பேர் அது வந்து ஆண்களை பெண்களுமாக சேர்ந்தது. அதில் தொடர்ச்சியாக ஒரு 6 மாத பயிற்சி முடிஞ்சிச்சு. அந்த 6 மாத பயிற்சியில் வந்து என்னென்னா ஒரு நாடகம் ஒன்று பண்ணலாம், ஒர்க் ஷாப் ப்ரொடக்ஷன்றது அது. சரி, அப்போ என்னென்னா வந்து இங்கே இதுமாரி தலித் சமுதாயத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இஷ்யூ எடுத்து பண்ணுவோம் அப்படின்றது. அப்போது என்னென்னா சரி அவங்கவுங்க ஊரில் என்னென்னலாம் நடந்துச்சு இந்த மாதிரி தாழ்த்தப்படுது இருக்கலான்ட்டு. சரி, அது ஒரு ஸ்டோரியாக மாற்றி அது ஒரு பிளேவாக வந்து அவங்கவுங்க ஊரில் நடந்த சம்பவத்தையே கோர்த்து நாடகமாக்கணும். ஆனால் இதெல்லாம் பத்தாது அப்படின்ற மாரி வந்து ராமசாமியை சொன்னார். வேறு என்ன செய்யலாம், அதில் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் பிளே ஒன்று எடுத்து பண்ணுவோம். சரி, அப்போ யாருன்னா வந்து ஷேக்ஸ்பியர் வந்து வெள்ளோன்றது, அதனால் சரி ஒரு ஷேக்ஸ்பியர் எடுத்து பண்ணுவோம். தினமும் வந்து அவருடைய எல்லா நாடகத்தையும் வந்து படிக்கிறது. இப்போ இதில் என்ன நாடகம் பண்ண வந்தால் ஒத்தேலோ அப்படின்ற மாரி சொன்னோம். நம்ம சார்ந்திருக்கிற இந்த ஒர்க் ஷாப்புன்றது அது ஒரு சேர்ந்துருக்கு. ஒத்தேலோன்றது கருப்பினத்தை சார்ந்த சரி 2 தான் இருக்குது. சரி பல்லுன்னு சொல்லிட்டு வந்து இது இங்கே இருக்கும், தமிழ்நாட்டு கல்ச்சர் கூட இருக்கும், அது வந்து ஷேக்ஸ்பியர் அது வெஸ்டர்ன் இதுக்குள்ளே இருக்கும். 2யும் பண்ணுறது. அது முடிஞ்சோடனே என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து சரி கலைஞ்சிடக்கூடாது அப்படின்ற வந்து சரி ஒரு நாடக குழு ஒன்று தொடங்குவோம். ஒத்திகை அப்படின்னு நாடக குழு ஒன்று தொடங்குவோம். இதெல்லாம் தான் வந்து நான் தொடர்ச்சியாக அது வேலை செஞ்சுட்டே இருக்குது. என்ன அப்புறம் ஒத்திகை தொடர்ச்சியாக நாடகக்குழு வந்து வெளில வந்து நிறைய நாடகங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் பெண்கள். இதில் இன்னொரு இது வந்து நாடகத்துறையில் வந்து எக்கனாமிக்கலாக பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது, அது வரவும் வராது, அந்தமாரி இருக்குது. அப்போ 18 பேருக்கான வந்து வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை, சரி தொடர்ச்சியாக நாடகம் பண்ணலாம்னா சொந்த காசு போட முடியாது, வாய்ப்பு கொடுத்தா நம்ம போடலான்றது தான். அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் திருமணம் ஆனிச்சு. பசங்க எல்லாருமே வந்து பிரிஞ்சு அவங்க வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இருந்துச்சு. நான் ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் ரொம்ப நாள் கூட்டி வச்சுட்டுருக்க முடியல. அவர் பார்த்து எல்லாருமே அப்படி போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் தான் இருந்தேன். தொடர்ச்சா எங்கேயாச்சும் நாடகங்கள் வந்து வெளில படம் வந்து ஒத்திகைன்னு பேரை மட்டும் பதிவு பண்ணிக்கேன், அதுதான். சரி சார், பல விஷயத்த சொன்னீங்க. அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த விஷயம் செய்யும்போது வந்து நம்ம ஒரு மனுஷன் அதில் முழுமை அடைஞ்சிடுவான். நீங்கள் உங்களோட பிறவி பயனை அடைஞ்சிட்டிங்கன்னே கூட சொல்லலாம், நாடகம் தான் சொல்லிட்டு. சரி சார், அதாவது இப்போ உங்களோட உதிரி நாடக நிலம் அதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் இப்போ என்னன்னா உதிரி நாடகங்கள் வந்து இப்போ 2015 தான் வந்து தொடங்கினது. அதில் வந்து அது ஒரு ஏற்கனவே 18 பேர் வச்சு ஒரு குழு நடத்துறது வந்து கொஞ்சம் சிரமன்றதுனால அந்த மாதிரியான ஒரு குழுவாக வந்து வச்சுக்கலாம்னா வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் மாரி ஒன்று வச்சுக்கலாம். வீட்டு ஆட்களை மெம்பராக போட்டு நான் அதை ரன் பண்ணலான்றது. அதனால் ஒரு 5 பேர் மட்டும் அதை வச்சு பண்ணலான்றது யோசனை. ஆனால் முழுக்க நான் தான் வந்து செயல்படுத்த போகிறேன். இதனுடைய நோக்கம் என்னென்னா வந்து முதல்ல வந்து இப்போ நிறைய குழந்தைகளுக்கான நாடகம் பண்ணியிருக்கிறேன், குழந்தைகளுக்கான நாடகங்கள் பண்ணியிருக்கேன். இப்போது அந்தமாரி என்ன பண்ணுறோம், இப்போ நான் தொடர்ச்சியாக குழந்தைகள் மூலமாக அவங்களுடைய எஜுகேஷனுக்கு வந்து ஆர்ட் எந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு பயன்படுத்த முடியும். ஒரு குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து ஆர்ட்ன்றது ஒரு சென்ஸை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் வளர 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 அவன் எஜுகேஷனை வந்து அவன் படிப்பே எஜுகேஷனை அந்த அவன் எஜுகேஷனை விஷயத்தை வந்து ஆர்ட்டாக தான் பார்த்துருவான். அப்போ ஒரு பாடம் இருக்குன்னா அந்த பாடத்தையே வந்து சீக்கிரமாக அவன் உள்வாங்கிக்குவான். ஒரு வெறுமனே மனப்பாடன்றதெல்லாம் மாரி அந்த பாடத்தை அவன் மனசுக்குள்ளே காட்சி வடிவம் மனசுக்குள்ளே பார்க்குறப்ப நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவனால் கொண்டு வர முடியும். இது எல்லாம் சேர்ந்து என்ன வந்து எஜுகேஷன் தான் சீக்கிரம் நெருக்கமாயிடும். அதனால் ஒரு எக்ஸாமில் எழுதவோ அது எந்த சிக்கலும் அவனுக்கு இருக்காது. அவன் என்ன ஒரு பாடத்தை அவன் வேறு விதமாக பார்த்துருவான். இப்போ பசங்களுக்கு சின்ன விஷயம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா போதும், அதை பெரிய கதையை மாற்றிடுவாங்க. அந்தமாரி தான் ஆர்ட் வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக பயன்படுற மாரி வந்து அவனுக்கான வேர்ல்டுக்குள்ளே ஆர்ட் ரொம்பவே வந்து பிடித்தமானதாக மாற்றிடுவான். அவனே ஆர்ட் அப்படியேப்பட்ட ஒன்று தானே.
கரெக்டாக சொன்னீங்க. அதாவது பசங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்ச விஷயத்த சொல்லி கொடுத்தா உடனே அதை மனப்பாடம் பண்ண வச்சிடும். இப்போ திரை இசை பாடலாக கூட இருக்கலாம், அவனுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதை பாடிக்கிட்டே இருந்தானா கண்டினியூஸாக பாட ஆரம்பிச்சான். அந்த மாதிரி தான் பாடமும் சரி, அவனுக்கு பிடித்த விதமாக வந்து நடத்தும் போது அது கண்டிப்பாக அவன் புரிஞ்சுப்பான். அதுதான். நீங்கள் இப்போ சொன்னீங்க குழந்தைகளுக்குன்னு சொன்னீங்க. இப்போ இருக்கிற நாடகம், அதாவது இப்போ வந்து எந்த அளவு வந்து நாடகம் வந்து இப்போ இருக்கிற யூத்தாக இருக்கலாம், இல்லை வந்து குழந்தைங்களாக இருக்கட்டும், எவ்வளோ தூரம் அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நாடகம் இருந்தது, அப்புறம் சினிமா, இன்றைக்கி வந்து ஷார்ட் ஃபிலிம், அந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த நாடகம் வந்து எந்த அளவு வந்து இன்றைய இளைஞர்களை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், இப்போ வந்து விழிப்புணர்வாக இருக்காங்களா, இதனுடைய அவேர்னஸ் இருக்கா, அதை பற்றி உங்களோட கருத்து சொல்ல முடியுமா? அதாவது இளைஞர்கள்ட்ட வந்து இது வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, முழுசாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதில் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கைடன்ஸ்னு சொல்கிறோம்ல, நாம் எப்படி அவங்களுக்கு வந்து வழிநடத்த போகிறோன்றது தான் முக்கியமானது. என்ன மாதிரி கைட் பண்ண போகிறோன்றது தான். இப்போது நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மாடர்ன் தேட்டர் ஃபார்மில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பசங்க எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதெல்லாம் இருப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாம் எடுக்கிற ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல, அவனுக்கு எப்படி இந்த ஆர்ட்டை கடத்துறது, அவனை எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டாக அது அதெல்லாம் மாரி வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு அது ஆக்டிவிஸ்ட்டு அப்படின்றது அதுக்கு மேலே தான், முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்ட்டுன்ற ஒரு சென்ஸை வந்து அவனை அப்சர்வ் பண்ண வைக்கணும். அப்போது நான் எந்த மாதிரி அவனுக்கு வந்து இந்த ஆர்ட்டை கடத்த போகிறேன். ஏன்னா இது எல்லாத்தையும் விட பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடர்ன் தேட்டருக்குன்னு சில பேசிக் அடிப்படை பயிற்சிகள் நிறைய இருக்குது. இந்த அடிப்படை பயிற்சியிலே தெரிஞ்சிடும் தாராளமாக அங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்றது. அதாவது ஒரு பெரிய சவால் தான். எங்கே முடியலன்னு எல்லாரும் சொல்கிறாங்களோ இந்த ஆர்ட்டு நம்ம சரியாக கைட் பண்ணோம்னா அங்கே சரியாக வேலை பார்க்கலாம். முடியாதுன்றதில் எதுவுமே கிடையாது. ஏன்னா மாடர்ன் தேட்டருக்கு அந்த எல்லா குவாலிட்டியும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட நாடக மையம் வந்து யார் யாருக்கெல்லாம் பயிற்சி தரீங்க, எந்த மாதிரியான நாடகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க? அதாவது இப்போ பழமையான நாடகங்களுக்கு முக்கியத்துவம் தரீங்களா, நீங்கள் வந்து புதுமையான நாடக முறையை வந்து கையாளுறீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களோட நாடக மையம் எந்த மாதிரியான நாடகங்களை வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போனோம், யாரெல்லாம் வந்து கற்றுக்கிறா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது இப்போதைக்கு இந்த உதிரி நாடக நிலத்தோட என்னென்ன படைச்சிருக்குன்னு சொல்லேன், அது இதுக்கு இந்த கேள்விக்கு வசதியாக இருக்கும். 2015 வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு நாடகம் தான் வந்து சொந்தமாக எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கேன். 2015 வரைக்கும் அது ஒன்று தான். 2015லேருந்து 2016, 2016க்குள்ளே கிட்டத்தட்ட 7 நாடகங்கள் உதிரி நாடக நிலத்தோட புதிய படைப்புகளாக வெளில வந்திருக்கு. எல்லாமே சொந்தமாக எழுதுனது, நானே வந்து டைரக்ட் பண்ணப்படுது. எல்லா நாடகங்களுமே பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருக்கு. ஒரு சிலது வந்து அதில் குறிப்பிட முடியும் சொல்லணும்னா வந்து நாடி அப்படின்ற நாடகம் வந்து 2 முறை இந்திய அளவிலான குழந்தைகள் நாடக விழாவுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஒரு நாடகம் மட்டும்தான் தேர்வாகி கேரளாவில் போய் போட்டு வந்தோம். இப்போ குழந்தைகளுக்கான இதுதான் வந்து தெளிவாக நிறைய நாடகங்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ பெரியவங்கன்னு பார்த்தா வந்து இப்போ இந்த நாடகத்திலே வந்து 4வது படிக்கிற பசங்கள்லேருந்து PhD ஸ்காலர்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க கலந்து. அதனால் வயசு ஒன்றும் பெரிய தடைன்றதில்லை. எல்லாமே வந்து இந்த மாடர்ன் தேட்டருக்கான வந்து இந்த ரிஹர்சல் ப்ராசஸ் எப்படி ஒரு 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 சின்ன பையனை வந்து நடிப்பு அவனுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கறது, அவனுக்கு வந்து பெரிய நடிப்புலாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் அவனுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான சூழலை வந்து மாடர்ன் தேட்டர் பயிற்சி இருக்குல்ல, அது வந்து கொடுத்துனா அப்படின்னா அவன் கேள்வி கேட்பான், இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அவனுக்கு கேள்வி கேட்டே இருப்பான். ஏன்னா பசங்களுக்கு மட்டும் அவனுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட வந்து அவனுக்கு சேலஞ்சு கொடுக்கல அப்படின்னா நம்மளை வந்து சரி இது வந்து அவருக்கு அதுமாரி யோசனை பண்ணுவான், நம்ம கூட சேர மாட்டான். முதல் விஷயம், அவனை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவனை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா இந்த சந்தோஷப்படுத்தான் நமக்கான ஆர்ட்டு. இதுக்குள்ளே நம்ம நாடகத்துக்கான விஷயத்தை வச்சோம்னா அவன் வந்து சீக்கிரம் முடிச்சிடுவான், அவன் நமக்கு பாடம் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். சரி சார், அடுத்ததாக நம்ம கூட பேராசிரியர் மரிய செபஸ்தியன் இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கும் நாடகத்துக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கும் நாடகத்துக்கான உறவை விட எனக்கும் நண்பர் விஜய்க்கான உறவு ரொம்பவே ஒரு நெருக்கமான உறவாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா நண்பர் விஜய் வந்து 2000 இருந்து அவருடைய நாடக பயணம் ஆரம்பிச்சுங்கிற மாதிரி எனக்கும் விஜய்க்கான நட்பு வந்து 2002 நான் வந்து ஆய்வில் நிறைஞர தமிழ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்ததிலிருந்து ஆரம்பிச்சது. முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன நண்பருங்கிற முறையில் வந்து இவர்கிட்ட ஒரு 3-4 கேள்விகளை வந்து முன்வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் வந்து இந்த நாடகம் சார்ந்த சூழல் கேட்டீங்க. இப்போ நான் தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறங்காட்டி உங்களுக்கு நேரடியான சில கேள்விகள்.
இப்போ நாடகம் இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேடை நாடகத்துக்கும் மாடர்ன் தேட்டருக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடு நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். அடுத்து நீங்கள் பழகின ஒரு நாடக வித்வான்களாக இருக்கிறது நம்ம ராமானுஜம் ஐயா, மு ராமசாமி ஐயா அல்லது நம்ம முருகபூபதி அண்ணன், இவர்களை பற்றி ஒரு கேள்வியெல்லாம் வைக்கிறேன். முதல்ல நாடகம் அப்படிங்கிறதுக்கும் மாடர்ன் தேட்டர் அப்படிங்கிறதுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வேறுபாடு நீங்கள் உங்களுடைய பார்வையில் இருந்து அதை வந்து எப்படி நீங்கள் அந்த குழந்தைகள் நாடக குழுவில் வந்து எப்படி அப்ளை பண்ணி அடுத்து அவங்களுடைய அந்த கல்விங்கிற ஒரு விஷயத்துக்கு எப்படி கொண்டு வரங்கிறது, நாடகம் மாடர்ன் தேட்டர் இந்த ரெண்டுக்கு இருக்கிற ஒரு வேறுபாடு, பொதுவான ஒரு வேறுபாடு அதுதான். அதாவது எல்லாமே மேடை நாடகன்றது தான். ஆனால் இதில் எப்படி மாடர்ன் தேட்டர்ன்றது பிரியுது அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. இது மேடை நாடகன்றது இது வரைக்கும் எப்படின்னா ஒரு அமைச்சூர் ஸ்டைல் ஆஃப் ட்ராமான்னு ஒன்று இருக்குது. அது என்ன முழுக்க வந்து நான் குறை சொல்லலை, இல்லை அதான் எனக்கு கேள்வியாகவே இருக்குது. அவங்க மைக்கு வந்து வச்சு பேசுறது ஒன்று இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு முழுக்க வந்து இந்த ஃபேஸ் டயலாக் இதோட முடிஞ்சிடும். அதுக்கு கீழே இருக்கிற இந்த உடம்பு இதெல்லாம் இருக்குல்ல, பயன்படுத்தலைன்னு சொல்ல, அவங்க இது வரைக்கும் அப்படி ஒன்றும் பயன்படுத்தலை. அவங்க முழுக்க கொஞ்சம் இமிட்டேட் பண்ணுற ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும். அது இப்போது சினிமா நடிக்கக்கூடிய சிவாஜி கணேசன், நாகேஷ், எம்ஆர் ராதா, இந்த மாதிரி சினிமா ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்கள கொஞ்சம் இமிட்டேட் பண்ணுறதாவே தான் டயலாக் டெலிவரி இது எல்லாமே இருக்கும். மொத்தம் இதுக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த மைக்கு இதுக்குள்ளே தானே இதுக்குள்ளே இருக்கும். ஸ்டாண்டே இருந்தாலும் இவ்வளோ தான் அவங்களுக்கான இது இருக்கும். கை நீட்டி பேசுறது சில இடங்களில் கூட இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் கம்மி தான். ரொம்ப கவனம் செலுத்துறது வந்து என்னன்னா டயலாக், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், மேக்கப் இதெல்லாம் வந்து ரொம்ப எது தேவையோ அதை ஒரிஜினலாக மேடைக்கே கொண்டு வர்றது இருக்கும். இது என்னன்னா வந்து ஆடியன்ஸுக்குன்னா பார்க்குற பொருள் எல்லாமே மேடையில் இருக்கும், எல்லாமே மேடையில் இருக்கும். ஆடியன்ஸுக்கு வந்து இது எதுவுமே இல்லைனாலும் அங்கே இருக்கு அப்படின்றத உணர வைக்கிறது மாடர்ன் தேட்டர். அதை நீ சொல்ல மாதிரி அந்த பேசுறங்க கடையில் உடலுங்கிறது முழுக்க அந்த அது ஒரு ஏரியா. அது என்னன்னா இப்போ மேடையில் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு சீன் வருது அப்படின்னா அவங்க என்னென்ன பொருள் இருக்கோ அது அப்படியே மேடையில் இருக்கும். தட்டு, டம்ளரு, அந்த சாப்பாடு எல்லாமே அது வெவ்வேறு டேஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும் வேணா இருக்கலாம், பிரச்சனை எல்லாமே வந்து அங்கே இருக்கும், ஒரிஜினலாக இருக்கும். இது இன்னொன்று நான்வெஜ்னா கூட அது மேடையில் இருக்கும். இது வந்து இந்த மேடை நாடகத்துக்குள்ள வந்து ஒரு அதான் அவங்களுக்கு வந்து சிறந்த நடிப்புன்னு வந்து அவங்க யோசிச்சு வச்சிருக்கிறது அவ்வளோதான். அதுக்கெல்லாம் அவங்க குறை சொல்ல முடியாது, அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் மாடர்ன் தேட்டரில் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற டேஸ்ட்டு இங்கே பொருளே இருக்காது, இருந்தால் கூட செட்டாக தான் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸாக தான் இருக்கும். நம்ம ஒரு மாடர்ன் தேட்டரில் நடிக்கிற ஆக்டரு அது ஒரு ப்ராப்பர்ட்டியாக அங்கே இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பொருளுக்கான டேஸ்ட்டை ஆடியன்ஸ்கிட்ட வரும். அந்த ஆக்டிங் மூலமாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறது இருக்குல்ல, இது வந்து மாடர்ன் தேட்டருக்குள்ளே இருக்காது. அப்படியே இருக்கும். இதில் வந்து ஃபேஸ் இதெல்லாம் மீறி என்னென்னா மொத்த உடம்பும் அந்த டேஸ்ட்டை வந்து ஆடியன்ஸுக்கு கிடக்கும். பொருள் இருக்குது இல்லை, அது என்ன பொருள். சில ஆக்டர்லாம் வந்து இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதிலாம் நடிப்பாங்க, சொல்கிறேன். அது இதுக்கு பெருசாக இல்லை. இங்கே மாடர்ன் தேட்டர்னால் வந்து பொருளே இல்லைனாலும் அதுக்கான எல்லா செய்கையும் வந்து அங்கே என்ன மீனிங் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் வந்து ஆடியன்ஸ் கொடுத்துருவாங்க. இது என்னென்னா இது ஒரு ஏரியா, இது வந்து வெளிப்படுத்துனது. ஆனால் ஆடியன்ஸை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது ஒரு இடம். இங்கே என்ன நடக்கிறது வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க மாடர்ன் தேட்டரில். ஒரு சின்ன மூமெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து இங்கே வேலை நடந்துகிட்டே இருக்கும். இங்கே என்ன நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த உணர்வை அப்படியே வந்து லைவாக ஆடியன்ஸ் கடத்துறது, இது எல்லாம் வந்து மாடர்ன் தேட்டருக்கான பெரிய இடமா இருக்குது. அதனால தான் தொடர்ச்சியாக ஏன் மாடர்ன் தேட்டரில் பேசணும் அப்படின்னா இதுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. மாடர்ன் தேட்டரில் புழங்குற ஆட்களை என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா டைலாக், அந்த டெலிவரி இருக்குல்ல, அப்புறம் வந்து ஒரு உச்சரிப்பு இருக்குல்ல, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. ஆனால் மேடை நாடகத்திலாம் வந்து ஒரு சொல்ல எப்படி உச்சரிக்கின்ற அதே மாதிரி தான் தெளிவாக இருப்பேன். இன்னும் நீங்கள் இப்போ மறைந்த நம்ம ராமானுஜம் ஐயாவோட நெருங்கி பழகின அல்லது வீட்டிலே இருந்து இன்னொரு மகனாக இருந்தவர் வந்து நீங்கள் எனக்கு நல்லா தெரியும். இப்போ அவருடைய ஒரு அனுபவங்களை வந்து உங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நேரலுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ராமானுஜம் ஐயா வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாருங்க, கைசிகம் நாடகம். அந்த கைசிக நாடகம் அது தொடர்பான சில செய்திகள் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது இன்னும் சொல்லப்போனால் ராமானுஜம் ஐயா கிட்ட வந்து நான் நாடகக்காரனாவோ இப்பெல்லாம் போகல, நான் ஒரு வீட்டுக்கு வேலைக்காரனாக தான் நம்ம போனோம் முதல்ல. அவங்க ஐயா வந்து உலகம் முழுக்க நாடக சம்மந்தமாக வந்து இப்போ கிளாஸ் எடுக்க இதெல்லாம் செமினார் அவங்க போவாங்க. அவங்க மனைவி வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்கள பார்த்துக்கணும். நான் அவங்களுக்கு என்ன தேவைன்னா வந்து கடைக்கு போயிட்டு வரேன், இந்த மாதிரி தேவைன்னா சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன், மறுநாள் காலையில் 8 மணிக்கு போவேன். ஒரு வீட்டு வேலைக்காரராக நம்ம போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில் போயிட்டு வந்துருக்காரு. அவர் வீடு முழுக்க புத்தகங்கள் தான், வீடு முழுக்க வந்து அவர் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் இருக்கிறோ எல்லாமே இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்புறம் வீடு முழுக்க புத்தகங்கள் இருக்குன்னா வந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கவிஞர்கள், எழுத்தாளர்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க எல்லா துறை சார்ந்த நூல்களும் அங்கே இருக்கும்.
இது என்னென்னா திருப்பி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கினது தான். வந்து பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு அவார்டு வாங்கிட்டு சொன்னப்போ வந்து அவர் வீடே வந்து கேரளா மாடல் ஸ்டைல்னு சொன்னாங்களே, லோரி பேக்கர் ஸ்டைலில் தான் அவர் கட்டியிருக்காரு. வீடே அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே போனோம்னாலே வந்து ஏதாச்சும் நடிக்கலாமா, எழுதலாமா, போகலாமா, இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வீடு தான் அது. அதுமாரினா ஒரு அவார்டு வாங்கினா அதை வைக்க சொல்லுவார். அந்த செல்ஃப் இருக்கும். இது இங்கே வைக்கோ, நான் அது இங்கே வை அப்படிம்பாரு. ஏன்னு பார்த்தா இங்கே வாங்கியிருக்க அவார்டுக்கும் இந்த வாங்கியிருக்க அவார்டுக்கும் வந்து கலர் பேலன்ஸ் ஒன்று பார்க்கறது. இந்த கலர் பேலன்ஸு, அப்புறம் பேக்ட்ராப் என்ன கலர் இருக்குது அதுக்கேற்றப்பல இதை மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அவர் வந்து புத்தகங்களை அடுக்கி வைக்கிறது அது ஒரு பெரிய வேலை. ஆனால் அது கொஞ்சம் ஆர்வமாக பார்த்தோம்னா அப்படி அடுக்கி வைக்கிறப்ப தான் நான் வந்து எல்லா கவிஞர்கள் எழுத்தாளர்களும் நான் பார்த்தேங்க. பெரிய நாடக ஆசிரியர்கள்லாம் வெஸ்டர்ன்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து என்ன சொல்கிறேன், பம்மல் சம்பந்த மொழியார், திடீர்னு பார்த்தா ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி, குரோட்டோவஸ்கி எல்லாமே வந்து உள்ளே இருக்கும். படிக்கலாம் கூட வந்து புத்தகத்தை மோந்து பார்த்துட்டு வச்சிட வேண்டாம். அதுவே ஒரு பெரிய இதாக இருக்கும். அழகாக தொடச்சி வச்சுட்டு இதுமாதிரி இருக்காது. இதுமாதிரி நிறைய புத்தகங்களை பார்த்தா ஏதாவது புத்தகம் வேணும்னா கூட வந்து தம்பி இந்த புத்தகம் எங்கே இருக்குன்னு என்கிட்ட கேட்பாரு. அது இந்த செல்ஃபில் இருக்குங்க சொன்னால் வந்து உடனே எடுத்து கொடுத்து போய் எடுத்து கொடுத்து வந்துடுவோம். இந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ஒரு வேலைக்காரர் வந்துட்டு தொடச்சா அவர் பேச இப்போ ஒரு அவ்வளோ பெரிய லெஜெண்ட் கூட வந்துட்டு வந்து அது வரலன்னா எப்படி, அது மாதிரி தான் நிறைய நாடகத்தை பற்றி அவர் பேசுவார். அப்புறம் அவருடைய நாடகக்குழுவில் வந்து நம்மளை வந்து வேலை செய்ய வச்சது அரங்கஸ்ரீ குழந்தைகளுக்கான நாடகம் பண்ண வச்சு தொடச்சி அதில் தான் அதெல்லாம் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணது அதெல்லாம். அப்புறம் அவருடைய நாடகங்கள் பெரிய நாடகங்கள் தமிழ்நாட்டோட மைல் ஸ்டோன் சொல்கிற வெறியாட்டம்னு ஒரு நாடகம் ஒன்று இருக்குது. அந்த நாடகத்தை நடிக்க வச்சது தொடச்சா. அவர் நாடகம் ஒன்று பண்ண ஆரம்பிச்சாருன்னா செட் டிசைன், ப்ராப்பர்ட்டி, மேக்கப்பு, காஸ்டியூமு, கடைசியாக அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்ஷன் வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் அவருடைய டைரக்ஷனுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்தமாரி ஒரு இது வந்துச்சு தொடச்சது தான். இந்த மாதிரி நிறையா போகிறப்போ வீட்டுக்கு நாடக ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. உலகம் முழுக்கன்னு வந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் தொடச்சா வந்து ஒன்று. அதுக்கப்புறம் வாசிப்பு கொஞ்சம் புத்தக வாசிப்புகள் கொஞ்சம் மனசுக்கு பிடித்த மாதிரி தான் இருந்துச்சு. 1000 ரூபா சம்பளம் தருவாங்க, 850 ரூபா வீட்டுக்கு, 100 ரூபா வந்து புக்கு, 50 ரூபா வந்து என்னுடைய செலவுகளுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ரொம்ப வருஷம் ஓட்டினேன். இப்போ நம்ம பேசுனது சொல்கிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம பேராசிரியர் ராமானுஜன் ஐயா, அதுக்கப்புறம் பேராசிரியர் மு ராமசாமி ஐயாவோடலாம் நாடகத்தில் பங்கேற்றீங்க. இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகபூபதி அண்ணன் கூடயும் பணியில் இருந்திருக்கீங்க. இப்போ இந்த 3 ஜாம்பவான்கள் வச்சுக்கிறேன் நான். ராமானுஜம் ஐயா, ராமசாமி ஐயா, அதுக்கப்புறம் முருகபூபதி அண்ணன். இந்த 3 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் தேட்டர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேறுபாடுகள். ஐயா வந்து இதில் வந்து ராமானுஜம் ஐயா இதில் ஒரு தனி ஒரு கூறாக இருக்குது இவருடைய நாடகத்தில். இப்போ ராமசாமி ஐயானா அவருடைய நாடகத்தில் வந்து இது ஒரு தனி ஒரு கூறாக இருக்கும். இதில் ரெண்டுலையுமே இல்லாத நேரடியாக வந்து முருகபூபதி அண்ணன் வந்து ரொம்ப வேற ஒரு விதமாக நாடகத்தை கையாளுறாரு. இப்படி நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கங்கள் நீங்கள் உங்களுக்கு அனுபவிச்ச ஒரு விஷயம், இந்த 3 விதத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இதை சொல்ல முடியுமா? அதுதான். அதாவது இப்போ 3 பேருமே வந்து வெவ்வேறு ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். மாடர்ன் தேட்டர்ன்றது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா வந்து முராமசாமி ஐயாவோட நாடகங்களும் சரி, முராமசாமி ஐயாவோட நாடகங்கள் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு நடைமுறை வாழ்க்கைக்குள்ளே வந்து நாம் செஞ்சுக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து ஒரு கலக குரலாக நின்று ஒலிக்கிற நாடக கலைஞரோட குரல் இருக்குல்ல, அந்த மாதிரி நாடகங்கள் தான் நிறைய பண்ணியிருந்தாலும் வந்து அந்த கலகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அது அந்தமாரி நாடகங்கள் தான் பண்ணுறதுன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு போராட்ட தன்மைக்கான ஒரு எனர்ஜி ராமசாமியோட நாடகத்தில் இருக்கும். ராமானுஜையோட நாடகத்தில் தான் வந்து ஒட்டுமொத்த இருக்க தமிழ் கல்ச்சர் இருக்குல்ல, ஆமாங்க, இந்த கல்ச்சர் முழுக்க வந்து அதில் இருக்கும். கலாச்சார பண்பாட்டு கூறு. ஆமாம், இது எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் வந்து அவர் தேசிய நாடக பள்ளியோட மூத்த மாணவன்றதால வந்து அவருடைய இந்திய அளவிலான நாடக உள்வாங்குதல், உலக அளவிலான நாடக உள்வாங்குதல் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்தா போல இருக்கும். அதுதான் வந்து அவருடைய ஒவ்வொரு நாடகம் வந்து மைல் ஸ்டோனில் மாறதுக்கான பெரிய இடம்ன்றது. முருகபூதிட்ட எப்படி விஷயம்னா இது ரெண்டும் ஒரு இடத்துல நிற்கிது இல்லை. ஆமாங்க. இந்த 2 அனுபவத்தையும் நான் வந்து முருகபூதி இடத்துல வந்து தாராளமாக கொட்டுறது. இங்கே நான் வந்து என்னென்னா வந்து அவங்க சொல்லுவாங்க, அதுக்கேற்றப்பல வந்து வேலை செய்கிறது நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 அனுபவத்தையும் சேர்த்து வச்சுருந்தா முருகன் இடத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய சுதந்திரம். இந்த 2 அனுபவத்தையும் நான் அங்கே வேலை செஞ்சதில் எனக்கு மட்டும் தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த 2 அனுபவத்தையும் சேர்ந்து அங்கே மொத்தமாக கொட்டுறது. எல்லாத்தையும் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு நடிகனாக வந்து ஒரு சின்ன டைலாக் கொடுத்தா கூட அது இன்னும் எப்படி வரணும். ஏன்னா ஸ்டைலாக வந்து என்னென்னா இது பாடி லாங்குவேஜ் இதுலேயும் இருக்குது, நம்ம ராமசாமி நாடகத்துலையும் இருக்குது, ராமானுஜ நாடகத்தில் இருக்குது. அங்கே முழுக்க வந்து முருகபூதி நாடகங்கள் எல்லாம் வந்து இந்த உடல் மொழி சார்ந்த இருக்கிற அசைவுகளை வச்சு தான் வந்து நாடகமாக பண்ணுறது. அப்போது இந்த 2 அனுபவத்தையும் வந்து அங்கே மொத்தமாக கொண்டு போகணுன்னா ஒரு சுதந்திரமான ஒரு நடிகனுக்கான ஒரு இடம் வந்து கிடைக்கும் போது பூந்து விளையாட வேண்டியதான். அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ரொம்ப சுதந்திரமாக இருந்தது வந்து முருகபூதி நாடகம். முதல்ல 2 பேரும் ஆசான்கள், இது வந்து நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி முழு உங்களுக்கான அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஆசான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மரியாதை அந்த பயத்தோட நீங்க கத்துக்கிட்டு அண்ணங்கிற ஒரு உரிமையில வந்து முழு இதா பயன் பண்றீங்க. கண்டிப்பாக.
சரி சார். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் முன்னாடியே நம்ம கேள்விக்கு முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க. அதாவது ஃபினான்ஷியலாக வந்து அதிக ஒரு பற்றாக்குறை இருக்குது. சரி, எந்த வகையில் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்குது இந்த உங்களோட நாடகம் பண்ணுறதுக்கு? எப்படி நீங்கள் அதை சமாளிக்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது எப்படி சமாளிக்கிறேன்னு எனக்கும் தெரியல. சிரமம்தான். நான் இப்போ இந்த 18 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல இப்போ நான் ஒருத்தன் மட்டும்தான் 17 ஆண்டுகளாக ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஏன்னா இதுதான் என் வேலைன்றது முடிவாயிடுச்சு. அதனால் இதை விட்டு நான் விலகவே இல்லை இன்ன வரைக்கும். என்ன சிரமம் தான் விலகவே இல்லை. எனக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகிட்டு வந்து 3 பசங்க, ஒரு பொண்ணு, இதெல்லாம் இருக்குது. எனக்கு நான் குடும்பம்ன்றது தனியாக வந்துடுச்சு. நான் என்னென்னா, நான் நாடகத்தை மட்டுமே தான் நம்பியிருக்கேன். நான் அது எப்படியும் எனக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் கொடுக்கும். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். இந்த முன்ன பின்னே இருக்கிறதுக்குள்ளே தான் நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இப்போ நான் எப்படி சமாளிச்சிடறேன்னா வந்து, இதுக்கு முன்னாடி வந்து சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒருத்தரை சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான். ராமானுஜ ஐயா அவங்க ஒரு உரிமை செஞ்சேன். இப்போ நான் தனியாக வந்ததுக்கப்புறம் நான் சொந்தமாக டைரக்ஷன் பண்ணுறேன். எல்லா வரவு செலவு வந்து இப்போ நானே பார்த்துக்கிறேன். எப்படின்னா நிறைய இடத்துல வந்து நான் நாடக வகுப்பு வந்து எடுக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு, கல்லூரிக்கு, பல்கலைக்கழகம் வரைக்கும் வந்து சில நாடக சம்மந்தமாக வந்து கிளாஸ் எடுத்துருக்கேன். அப்பப்போ வரும், சேமித்து வைக்கிற பழக்கம் இருக்குது. அது வந்து ட்ரையாக வர இருக்குது. சில நாள் ஒன்றுமே இல்லாமலாம் இருந்திருக்கேன். வேலையே இல்லாமலாம் இருந்திருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் 2014 வந்து ரொம்பவே சிரமம். எங்கேயும் யாரும் கூப்பிடல. வேறு வழி இல்லாமல் நிறையா வேலைக்கெலாம் ட்ரை பண்ணேன். அது இந்த லோக்கல் டிவி சேனல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஆட்கள் தேவைன்னு போடுவாங்க. அதில் வந்து நிறையா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தெரியாது, அங்கே என்ன வேலை கொடுப்பாங்கன்னு தெரியும். மேனேஜர் போஸ்ட் எவ்வளோன்னு சொல்லுவாங்கல்ல, போகிறது தான் சேலரி இவ்வளோன்னு இருக்குமா, இவ்வளோ சேலரியான்ட்டு உள்ள போய் பார்த்தோம் வந்து அது வந்து இன்சூரன்ஸ் தர இருக்கும். போய் சேர்ந்தேன். ஆனால் அது ஒரு ஆளை கூட நம்மளால் மீட் பண்ண முடியல. அதை வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து நகை கடை, அதுக்கு போகிறது, ஹோம் அப்ளையன்சஸ்க்கு வந்து கொடுக்குறது, எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெஸ்யூம் கொடுப்பேன். ஃபீல்டு பார்ப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இல்லை சார் உங்கள் ஃபீல்டு வேறு, இது வேறு அப்படின்னு. அதில் ஒரு ஆள் மட்டும் ரொம்ப தெளிவாக சொன்னார். சரி, எப்படியும் இத்தனை வருஷம் அனுபவம் வச்சுருக்கிறீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஒன்று வரும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் மனசு வந்து எங்கேயே இருக்காது, என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருப்பீங்க. நான் என்னால் என்ன சொல்கிறேன்னு தெரியல, அதனால் கொடுத்துட்டு போங்க, பார்ப்போம். ஆனால் நீங்கள் உங்கள் இதே பாருங்கள், அதான் உங்களுக்கு நல்லதுன்ட்டாங்க. சரியாக தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேறு நிறைய இடத்துல கேட்டு பார்த்து எங்கேயுமே இல்லை. என்னோடய நண்பர் தான் வந்து ஒருத்தர் வந்து மேஸ்திரியாக இருக்கார். அன்றைக்கி ராத்திரி சந்தித்தேன். மறுநாள் காலைல வந்து எனக்கு எதாவது வேலை இருந்தால் கூட அவர் மிரண்டு போய் வந்து, என்ன நான் உன்னை வேற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், எப்போவுமே இந்த ஜோல்லாம் போய் போடுற பழக்கம் ஆயிடுச்சு, 17 வருஷமாக போடுற பழக்கம் ஆயிடுச்சு. எல்லோரும் ஒரு மாதிரியா ஜோல்லாம் போய் போட்டு வந்து சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த மாதிரி பார்ப்பாங்க. என்ன பை வச்சுட்டு இருப்பேன், நீ விடுக்க என்ன திடீர்னு எப்படி இல்லை, பரவாயில்ல, அது ரொம்ப சிரமம், பரவாயில்ல என்ன சிரமம் தான் பார்த்துறேனே அப்படின்னு. அப்புறம் என்னோடய நண்பன் தான் ரொம்ப ஒதுக்குப்புறமாக ஒரு கட்டட வேலை நடந்துட்டு இருக்க ஒரு இடத்துக்கு வந்து என்னை அனுப்பி வச்சு, அந்த இடத்த விட்டு என்னை தாண்டே விடலை. ஏன்னா ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஒதுக்குப்புறமா என்னை வச்சுட்டான், ரொம்ப சேஃபாக. நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவன் மனசில் நினச்சிருப்பான் போலாக்கு. கொஞ்சம் ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா படித்தது, 9, 10 அந்த வயசுக்கு சேட்டை பண்ணதால வந்து வேறு மாதிரி போனது. அவனுக்கு அந்த ஞாபகம் வச்சுட்டே இருந்திருக்கான். அதனால் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு சித்தாள் வேலை போனேன். ஒரு 3 மாதம் போனேன். வீட்டில் ஏமாற்றிட்டு தான் போனேன். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பல அனுபவங்கள் ஃபினான்ஷியலாக எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரு ஸ்விம்மிங் சேர்றேன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே தெரியாமல் போயிட்டு அதில் சேர்றதா இருக்கலாம். இப்போ ஒரு தற்காப்பு கலை கற்றுக்கிறதா அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே தெரியாது, 0 லெவல்லேருந்து போயிட்டு அங்கே கற்றுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நாடகம் கற்றுக்கணுன்னா ஏதாவது ஸ்பெஷலாக வந்து உள்ளே இருக்கணுமா, உனக்கு கலைன்றது வந்து முன்னாடியே அவனுக்கு இருக்கணுமா, இல்லை ஒரு ஆர்வம் போதுமா, யாரெல்லாம் நாடகம் கற்றுக்கலாம், ஏதாவது விதிமுறை இருக்கா, நீ வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நாடகம் வந்து நீ பண்ண முடியும், புதுசாக ஒரு 0 லெவலில் ஒருத்தர் வர்றார், நாடகம்னா என்னன்னே தெரியாது, ஸோ கற்றுக்க முடியுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது இந்த தகுதி உள்ளவங்க தான் நாடகம் கற்றுக்கணும், நாடகம் தெரிஞ்சுக்கிட்டுலாம் வந்து எந்த தேவையுமே கிடையாது. அப்படி ஒரு மனசு யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்ட் வராதுன்னு தான், அது சொல்கிறவங்களுக்கு முதல்ல ஆர்ட் வராதுன்னு தான். ஏன்னா நம்ம ஸ்கூல்லலாம் நான் போனேன் அப்படின்னு கேட்பாங்க, நல்லா படிக்கிற பசங்களாம் எஞ்சுவாங்க, நாடகத்துக்கு கொடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து டீச்சர் திட்டுறாங்களோ அவன் வந்து ஒன்றுத்துக்கு உதவாதவன், எல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அவன் எல்லாம் தான் ஆர்டிஸ்டாக இது வரைக்கும் மாறி இருக்கான். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருந்திருக்குது. ஆனால் என்ன, அதான் இந்த தகுதின்றதெல்லாம் தேவையில்லை. இந்த தகுதியோட வரணுன்னு அப்படி சொல்லிட்டாலே வந்து அது ஆர்ட்டுக்கு அப்பாற்பட்டது தான். இல்லாமல் இருந்துச்சுன்னா உருவாக்குறது தான் ஆர்ட்டோட வேலை. அதுதான் முதல் இது. அப்போ தான் வந்து சொல்லுவாங்கள்ல, களிமண் சிற்பமாக்கிட்டான்ல, நீ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஆர்ட்டுக்கு ரொம்ப தேவை. அப்போ தான் ஆனாவிலேருந்து தொடங்கி எங்கே வேணால் போகலாம். அதுதான் முக்கியமான விஷயம்.
நல்ல குரல் வளம் வேணும், நல்லா நடிக்க தெரியணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும். கிரியேட்டிவிட்டியை வந்து உருவாக்கி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு பேரே கிரியேட்டிவிட்டி, சரியான சொல்லு தான் அது இங்கிலீஷில். அது பேரே அப்படி இருக்கு. அப்போ வந்து இந்த தகுதியோட வரணுன்றது எந்த தேவையுமே கிடையாது. சரி சார், ஒவ்வொரு துறையிலுமே பார்த்தீங்கன்னா புதுமை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ மேடை நாடகத்துலேருந்து இப்போ வந்து மாடர்ன் நவீன நாடகங்கள் வரைக்கும் வந்துடுச்சு. நீங்கள் எந்த மாதிரியான புதுமைகளை வந்து உங்களோட நாடகத்தில் புகுத்துறீங்க, அதை பற்றி சொல்ல முடியும்? நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை கையாளுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போது தொடர்ச்சி இப்போ எப்படி என்ன மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள வந்து நாடகம் பண்ணிட்டு அப்படின்னா, எனக்கு மனசுக்கு நெருக்கமாக உள்ளது என்ன வந்து 2-3 தான். ஒன்று நேச்சர், இன்னொன்று என்னுடைய கல்ச்சர், தமிழ் சூழலில் இருக்கிறதுனால. இது ரெண்டும் எனக்கு ரொம்ப என்னுடைய கடமை, பொறுப்பு, நான் பண்ணியாகன்றது. அதனால் நேச்சர் என்ன விதமெல்லாம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு, யார் பாதிப்பு அடைய வச்சா, என்னென்ன பாதிப்புலாம் வரும்ன்றது நான் சொல்லலை. என்னென்ன பாதிப்புலாம் வரும், இப்போ எல்லாருமே பாதிப்புக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம. இது எல்லாமே வந்து நான் நேச்சரை காப்பாற்றுறதுக்கு, நேச்சரை சேவ் பண்ணுறதுக்கான வந்து ஐடியாஸ் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே அப்படி தான் என்னுடைய எல்லா ஸ்கிரிப்ட்டுமே வந்துட்டே இருக்குது. இன்னொன்று அதை தாண்டி வந்துன்னா என்னோடய தமிழ் பண்பாட்டுக்குள்ளே மறுக்கப்பட்ட அடையாளங்கள் எல்லாமே வந்து தெரியாமையே போயிட்டுருக்கணும். அந்த அடையாளங்களுக்குள்ளே இந்த நாடகன்ற ஒரு இடத்த வச்சு திருப்பி வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். என்னுடைய நேச்சரும் வந்து அப்படி தான், என்னோடய பண்பாடுன்றது தான். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா போல தான் வந்து நான் தொடர்ச்சியாக நாடகம் பண்ணிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் அப்படி தான் பண்ணுவேன். சரி சார், ஒரு உங்களுக்கு அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாடகத்துறைக்கு வந்துட்டீங்க. வந்த பிறகு வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ ஒரு நாடக நடிகராக வந்துட்டாங்க. இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்பொருளில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, ஸ்டீவ் ஜாபாக இருக்கலாம், இல்லை வந்து பில் கேட்ஸாக இருக்கலாம். அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்க வழியில் பயணம் பண்ணுறவங்க இருக்கலாம். உங்களுக்கு யார் ரோல் மாடல், உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? நாடகத்துறைக்கு வந்தாச்சு, நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஆளை வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இவங்கள மாதிரி நம்ம வரணும், இவங்கள விட நம்ம பெட்டராக பண்ணணும், இவங்கள மாதிரி நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும், அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இன்னும் சொல்லப்போனால் இது கொஞ்சம் சரியான கேள்வி. என்னென்னா நாடகத்துறை சார்ந்து வேலை செஞ்சுருக்க எல்லா ஆட்களுமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக தான் இருக்காங்க. அது மறுக்கவே முடியாது. நான் நடிக்கிற வரைக்கும் வந்து யாரையும் ரோல் மாடலாக எடுத்து பண்ணணுன்றது வந்து எனக்கு தோணலை. அது என்னன்னு தோணலை. நடிக்கணும், அவ்வளோதான். வெவ்வேறு கேரக்டர்ஸ் நடிக்கணும், எதெல்லாம் சேலஞ்சிங்காக சொல்கிறாங்களா நடிக்கணும், அப்புறம் பெண் வேஷம் போடணும். இந்த மாதிரிலாம் வந்து பெண் வேஷம் நானாக விரும்பலை, அதுவாக கிடச்சிது எனக்கு. இந்த மாதிரி தான் வந்து அதுமாரி தான். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு யோசனையே வரலையே, ரோல் மாடல் அப்படின்ற யோசனையே வரல எனக்கு. ஏன் வரல அப்படின்னா, நாடகம் அதுக்கான தன்மை உடையது. நாடகம் வந்து ஒரு நாடகத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து மொத்த நாடகத்துக்கும் தேவையான ஒரு பங்கு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பாசிங் கேரக்டர் கூட வந்து அவ்வளோ வேல்யூபிளான நேரம், வேல்யூபிளான ஆக்டிங், இது எல்லாமே இருக்குது. லீட் ரோல் பண்ணுறவங்க அப்படின்றதெல்லாம் உண்மையே கிடையாது. நாடகத்தை பற்றியில் சொல்கிறேன். எல்லாருமே வந்து ஆர்ட்டுக்கு எவ்வளோ பியூராக வேலை செய்ய முடியும், அதுதான் எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே நாடகத்துறை சார்ந்து வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாருமே வந்து ரோல் மாடலுமே அவங்க மனசில் வச்சுருக்காங்கன்னு தெரில. எனக்கு இல்லை. ரோல் மாடலாக வச்சுட்டேன் அப்படின்னா என்னோடய டார்கெட் அது மட்டும்தான் இருக்கும். அவரை போல் நடிக்கணும், அவரை போல் இருக்குன்னா வந்து இமிட்டேட் தானே வருது, ஆர்ட் இமிட்டேட் கிடையாது. ஓகே, கரெக்டாக சொன்னீங்க. அதாவது ஒரு ரோல் மாடல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதுக்குள்ளேயே நம்ம சுருங்கிடுவோம்னு சொல்கிறீங்க. சரியாக சொன்னீங்க. அது நாடகத்துறைக்கு அது பொருந்தாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. இறுதியான கேள்வி, அதாவது இப்போ படிக்கிற பசங்க, அதாவது இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பணம் சார்ந்த விஷயம், நிறைய ப்ரெஷர் இருக்குது. இந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டா நம்மளுக்கு இத்தனை வருஷத்தில் வேலை கிடச்சிரும், இந்த இதில் வந்து நம்ம பயணம் பண்ணால் வந்து உடனே சம்பாதிச்சிடலாம், பணம் வாழ்க்கைக்கு அவசியம்தான். ஆனால் இந்த நாடகத்துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன? அவங்க இந்த துறையில் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரியான நல்ல விஷயம் கற்றுக்கலாம், இந்த துறை தேர்ந்தெடுத்தால் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? அதாவது இது கொஞ்சம் சிரமம் தான். எக்கனாமிக்கலாக வந்து பொருளாதார ரீதியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஆனால் இதே வேலையை எடுத்து அப்படின்னா நான் சமாளிச்சுட்டு வர்றதுக்கு இன்ன வரைக்கும் வந்து நான் சமாளிச்சுட்டு தான் வரேன். இன்னொரு என்ன, நான் வந்து நிறையா இன்னும் படிக்கல, அகாடமிக் வயசு இன்னும் படிக்கல. நானே அப்படி படிச்சதுனால வந்து எங்கே வேலை கிடைக்குன்னு நான் போய் தேடிட்டு இருக்க முடியாது. எனக்கு அடுத்தது எங்கே நாடகத்தை நடிக்க கூப்பிடுவாங்க, நாடகம் வந்து நான் போய் நடிக்கலாம் அதெல்லாம் சொல்லி இப்படி தான் போயிட்டுருக்கு. புதுசாக எப்படி அந்த வர ஆட்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ, சமுதாயத்துக்கு வந்து நல்லது செய்கிறோம் அப்படின்ற ஒரு இடம் இருந்தாலுமே கூட ஒரு சரியான இந்த உலகத்துக்குள்ளே சரியான மனுஷனாக வாழ்கிறதுக்கான முழு தகுதியை வந்து ஆர்ட்ன்றது உண்டாகி கொடுத்துரும். முதல் இதுக்குள்ளே தான் லைஃப்பை வந்து எவ்வளோ நேர்மையாக வாழ்கிறதுக்கான ஒரு பெரிய பாடத்தை நாடகம் கற்றுக் கொடுக்கும். இதுதான் வந்து நாடகத்தோட பெரிய இடம். இப்போ
இப்போ நாங்கள்லாம் வந்து எங்களை வந்து பயிற்று வச்சவங்களை வந்து எங்களை வந்து பெரிய நாடக ஆக்டராகவோ ஆக்ட்ரஸாலாம் மாற்றணும்னு எந்த எண்ணமும் கிடையாது. சரியான மனுஷனா நேர்மையோட வாழ வைக்க முடியும்னா ஆர்ட்டு அந்த வேலையை செய்யுது. நானும் இப்போ அப்படி தான் இருக்கிறேன். இது கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். புதுசாக ஒரு ஆட்கள் இதை இந்த நிலைக்குள்ளே வந்துட்டாங்கனாலே சர்வைவல் இதெல்லாம் வந்து அதுவாகவே தரும், தானாகவே வரும். ஆர்ட் வந்து முழுசாக அதை நம்மளை ஒப்படைச்சோம் அப்படின்னா ஆர்ட் கண்டிப்பாக வந்து சர்வைவல், இந்த எக்கனாமிக்கில் வந்து சக்ஸஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து கொடுத்துட்டே இருக்கும். கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமை எல்லா விஷயத்துலையும் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. அதாவது நாடகம், மேடை நாடகம் என்ன, அதாவது மாடர்ன் தியேட்டர், அந்த மாதிரியான விஷயம் பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் சார். நன்றி. உங்களுக்கும் நன்றி. நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. விஐடிக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு அனுபவம் வேண்ட நிகழ்ச்சியில நம்ம கூட நாடக கலைஞர் விஜயகுமார் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், வாழ்க்கை அனுபவங்களை தான் இன்னைக்கு அனுபவ மேடை நிகழ்ச்சியில நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நாம திரைக்கடல் ஓடி நிகழ்ச்சியில பார்க்க போற நாடு எதுனா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நாடு தாங்க இத்தாலி. இத்தாலின்ற நாடு இப்போ இன்னைக்கு வளர்ந்து வர சூழ்நிலையில இது ரொம்ப பெரிய நாடாகவே கருதப்படுது, பெரிய வளர்ச்சி நாடாகவே இருக்குது. இதை பத்தி நம்ம சில பண்புகள்லாம் பார்க்கலாம். இத்தாலி அல்லது இத்தாலியா இது தெற்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய நிலப்பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதனுடைய அமைப்பு இது ஒரு கால்பாதம் போன்ற தீபகற்ப பகுதியை கொண்டது. அதாவது தீபகற்ப பகுதினா ஒன்றும் இல்லைங்க, 3 பக்கம் நீராலையும் ஒரு பகுதி நிலத்தாலையும் சூழப்பட்டு அமைஞ்சிருக்க பகுதிக்கு பேர் தான் தீபகற்பம். இது இத்தாலி ஒரு தீபகற்ப பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது மத்திய தரைக்கடல் பகுதிகளான சிசிலி, சார்தீனியா என்ற தீவு பகுதிகளை எல்லாம் கொண்டது. அதனை சுற்றி தான் இத்தாலி இருக்கு. இத்தாலி வடக்குல அதாவது ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, சில்வேனியா போன்ற 4 நாடுகள் எல்லைகளாக கொண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு வேர்ல்ட் மேப்லேயே பார்க்கலாம். அப்புறம் சான் மேரினோ மற்றும் வத்திக்கான் நகர் என்ற 2 தனி நாடுகளும் இத்தாலியோட நிலப்பகுதிக்குள்ளவே அமைஞ்சிருக்கு. இத்தாலியோட முக்கியமான நிலப்பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இத்தாலியோட தலைநகரம் அதாவது கேபிட்டலை பத்தி பார்க்கலாம். இத்தாலியோட தலைநகரம் ரோம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் கொஞ்சம் சொல்ல வரேன். இத்தாலியோட தலைநகரமான ரோம் மேற்கத்திய கலாச்சாரத்தோட வளர்ச்சியினால முக்கிய பங்காற்றியுள்ளது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஐரோப்பிய ஒன்றியம் அப்புறம் G8, G20 ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ளது இத்தாலி. உலகில் வாழ்வதற்கு ஏற்ற நாடுகளில் முதன்மையான நாடுகளாக இதுவும் ஒன்று அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அப்புறம் இத்தாலி தான் வந்து முக்கிய பங்காற்றுகுது. இப்போது இதனுடைய மொழியை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது இத்தாலின்னு ஒன்று, இத்தாலியில் இருக்கவங்க இத்தாலிய மொழி தான் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதனுடைய மொழி அதே தாங்க. இத்தாலியில் இருக்கவங்க இத்தாலி மொழி தான் பேசுகிறாங்க. இவங்க மக்களை வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோம் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இத்தாலியில் இருக்க மக்களை இத்தாலியன் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இவங்களோட அரசாங்கம் கவர்மெண்ட்டை பற்றி பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மள மாதிரி தான் இருக்காங்க. இவங்களும் நாடாளுமன்ற குடியரசு தான். இவங்க குடியரசு தலைவர், தற்போதைய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா செர்சியோ மத்ரெல்லா. இவங்களோட தலைமை அமைச்சர் யாருன்னா மத்தியோ ரென்சி.
இப்போ இருக்கிற தலைமை அமைச்சர் அப்புறம் குடியரசுத் தலைவர் இவங்க தாங்க. இப்போது இத்தாலியோட முக்கியமான அமைப்பு நிலப்பரப்பு. இது எந்த அளவுக்கு வேர்ல்ட் மேப்பில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிலப்பரப்பு இது மொத்த உலகத்தில் 3,1318 கிலோமீட்டர் ஸ்கொயர். உலக பரப்பளவில் இது 71வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனுடைய நீர் பரப்பளவு பார்த்தோம்னா 2.4%. இது 2.4% பரப்பளவு நீர் கொண்டிருக்கு. இந்த நாட்டில் மக்கள் தொகை நிறையவே தாங்க இருக்குது. 2006 கணக்கெடுப்பின் படி பார்த்தோம்னா 5,31,31,287. இது 2006 எடுத்த கணக்கெடுப்பு படி சொல்கிறாங்க. அதனுடைய புள்ளி விவரம். இப்போது இவங்களோட இத்தாலி நாட்டோட நாணயம் பற்றி பார்க்கலாம். இவங்களோட நாணயம் யூரோ. இது இத்தாலியில் தெற்கு ஐரோப்பாவில் உள்ளது. இவங்க மொழியை பார்த்தோம்னா இத்தாலிய மொழியே இத்தாலியோட ஆட்சி மொழி. எப்போவுமே அந்த நாட்டில் என்ன மொழி அதிகமாக பேசுகிறாங்களோ அந்த மொழி தான் வந்து அதனுடைய ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இத்தாலி மொழி தான் இத்தாலியோட ஆட்சி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. 5.5 கோடி மக்கள் இம்மொழியை தாய்மொழியாகவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உலக அளவில் இந்த 15 கோடி மக்கள் இந்த மொழியை தான் வந்து அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க. நாடு முழுவதும் பல வட்டார மொழிகளும் இருக்குது. இந்த நாட்டில் பல வட்டார மொழிகளும் நிறையவே இருக்குது. சிறுபான்மையினர் பேசுகிற மொழிகள் எல்லாம் அவங்க வசிக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த வேறு மொழிகள் எல்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி அந்த மொழிகளெல்லாம் இவங்க ஆட்சி மொழிகளாகவும் அங்கீகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃப்ரெஞ்சு, செருமன் போன்ற மொழிகளில் சில வட்டாரத்துலேயும் பேசிட்டு வராங்க. இத்தாலிய மொழியோட சிறுபான்மையினரின் மொழிகளும் கல்வி பயில வாய்ப்பு உள்ளது. இவங்க சிறுபான்மையினர் பேசுகிற மொழிகளை கூட இவங்க கல்வி பயில வாய்ப்பு வகித்து விட்டுருக்காங்க. இவங்களோட சமயம் கிறிஸ்துவமே பிரதான சமயமாக இருக்குது. இவங்க இந்த நாட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க கிறிஸ்துவ மதத்தினர் தான் நிறைய வாழ்கிறாங்க. மற்ற சமயத்தினரும் வாழ்கிறாங்க. ஆனால் மற்ற சமயத்தினர் வந்து கொஞ்சம் விகிதத்தில் தான் இருக்காங்க. இவங்க கத்தோலிக்க கிறிஸ்துவமே இவங்க பலரால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற சமயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அவங்களுடைய சில பண்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது அவங்களோட தேசிய விளையாட்டு, விலங்கு, பறவைகள் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இவங்களோட தேசிய விலங்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிரே உல்ஃப். இதுதாங்க, அதாவது ஓநாய். இதுதான் இத்தாலியோட தேசிய விலங்கு. ஓநாய்கள் மிகவும் ஆக்ரோஷமான மிருகம். மக்களின் கால்நடைகளை வச்சே மக்களை அறியும் அளவிற்கு திறமை படைத்தது. இருக்கிறதுலே எது ரொம்ப புத்திசாலியான விலங்குன்னு பார்த்தோன்னா ஓநாய் கூட புத்திசாலியான விலங்கு தாங்க. இது மக்களோட கால் தடத்தை, இப்போ ஒருத்தர் போயிருக்காங்கன்னா அந்த கால் தடத்தை வச்சே அது இங்கே மக்கள் வந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு திறமை படைச்சது. இந்த நாட்டோட தேசிய விலங்கு இந்த ஓநாய் தாங்க. இது ஓநாய் வந்து அதிக அளவில் இத்தாலியில் வாழுது. இத்தாலியோட பாலைவனங்கள், வனப்பகுதிகள், புல்வெளிகள் ஓநாய்கள் அதிகமாக வாழ்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஓநாய்களுக்கு போதுமான சாப்பாடும் தண்ணியும் வந்து இத்தாலியில் அந்த பாலைவன பகுதிகளிலே நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓநாயோட அறிவியல் பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா கேனிஸ் லியூஃபர்ஸ். இதனுடைய சராசரி எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியான உயரம் இது வந்து 3லிருந்து 5 அடி வரைக்கும் வளரக்கூடியதுங்க. இதனுடைய வாழ்வு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 6லேருந்து ஒரு 8 வருஷம் வரைக்கும் வாழும். தேசிய பறவை அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலியன் ஸ்பாரோ. இதனுடைய அறிவியல் பெயர் சிசல்பைன் ஸ்பாரோ. இது வந்து பொதுவாக இத்தாலி நாட்டில் தான் அதிகமாக காணப்படுது. அதனால தான் இதனுடைய பேர் இத்தாலியன் ஸ்பாரோ அப்படின்னே சொல்கிறாங்க. இது 1817 மக்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நிறைய பறவை இருக்கிறதுனால இது இவங்களோட தேசிய பறவையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது இத்தாலியோட தேசிய விளையாட்டை பற்றி பார்க்கலாம். விளையாட்டுனா உடனே இவங்க எல்லாருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்திருக்கும். அடுத்தது இவங்களோட விளையாட்டு என்னன்னு பார்த்தோம்னா கால்பந்து ஆட்டம் தான் இவங்களோட தேசிய விளையாட்டு. இத்தாலியோட தேசிய விளையாட்டு கால்பந்து ஆட்டத்தை இவங்க நிறைய ஒலிம்பிக்கில் நிறைய கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகளையும் வென்றிருக்காங்க. இவங்க கைப்பந்தும் கூடைப்பந்தும் முக்கியமான விளையாட்டாக கருதப்படுது. இத்தாலியோட சிறப்புகள். இத்தாலியில் கிமு 8000 ஆண்டுக்கு முன்னரே காமூனி நாகரிகம் இருந்திருக்குன்னு அதற்கான சான்றுகள் இத்தாலியோட லோம்பார்டி மண்டல பகுதியில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இத்தாலியோட பண்புகள் தான். நம்ம இத்தாலி நாட்டோட எல்லா பொது பண்புகளையும் பார்த்தோங்க. இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.
நிறைய தகவல்களை உங்களுக்கு ரொம்ப பயன்படும்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர். அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம்.
அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்ததாம். அத பார்த்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தன் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, ச எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அதை சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு
முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கை கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேல தானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்களை மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையேதான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு, அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையே அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். கருப்பு வெள்ளை நிறத்தின் அடர்த்தி கூட்டி பல கோடி ஆண்டுகளாய் கதை சொல்லி வரும் வயது முதிர்ந்த மேகங்கள் இன்றும் எழுதுகின்றன எவரும் படிக்கக்கூடிய எளிமையான கற்பனை கதைகளை. வெள்ளை நிற மேகங்களின் கதைகள் இனிப்புச் சுவை கலந்து செய்யப்படுகின்றன. கருத்த மேகங்கள் எழுதும் கதைகள் கசப்பு சுவை சேர்த்து எழுதப்படுகின்றன என்று பாட்டிக்கதை நினைவில் நிற்க விண்ணை தொட்டும் நிற்கிறது மேகங்கள். சிறு குழந்தையின் கண்களுக்கு குதிரையாய் கணக்கின்றது. வளர்ந்த காலத்தில் காதலியின் கருங்கூந்தலாய் வருடுகிறது. தேநீர் பருகும் மாலை நேரத்தில் கதை சொல்ல வந்த கருமேகம் பாதி கதை சொல்லி இடைவெளி என்றது. இருள் போர்வை போர்த்தி கொண்டது. தேநீர் பருகும் மாலை நேரத்தில் கதை சொல்ல வந்த கருமேகம் பாதி கதை சொல்லி இடைவேளை என்றது. இருள் போர்வை போர்த்தி கொண்டது. முழுமதியின் முகம் கண்டு வெட்கம் கொண்டதோ வானில் தவழ்ந்து கொண்டே கண்ணாமூச்சி காட்டியது. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். காலை விடிந்தபோது கதைகளை களைத்து போட்டு நேற்றைய கதையின் நீட்சியை காணாமல் செய்தது குறும்புக்கார மேகம். சிறுவர்களின் கதைக்களங்களில் எந்த மாற்றமுமின்றி கதைகள் தொடர்ந்தன. குதிரைகள் கனைத்தன, யானைகள் பிளிரின, வண்டுகள் பறந்தன, நண்டுகள் நடந்தன.
தனிமரம் ஒன்று வளர்ந்து நின்று 2 நிமிடத்தில் இல்லாமல் போனது. தனிமரம் ஒன்று வளர்ந்து நின்று 2 நிமிடத்தில் இல்லாமல் போனது. மரத்தை தேடி கண்டுபிடிக்க மான் கூட்டம் துள்ளித் தாவின. விடியல் முடிந்து பரிதி எழுந்து நிற்க வீட்டு வேலைகளில் மூழ்கி நீந்தினாள் அம்மா. அவளுக்கான கதைகளை எழுதிக்கொண்டே இருந்தன கருமேகங்கள். கதைகள் படிக்கும் நிலையில் இல்லாது காலத்தின் ஓட்டத்தில் வீட்டு வேலையும் காட்டு வேலையுமாய் உழைப்பாளி உருகொண்டாள் அம்மா. காலத்தின் ஓட்டத்தில் வீட்டு வேலையும் காட்டு வேலையுமாய் உழைப்பாளி உருகொண்டாள் அம்மா. 11 மணிக்கெல்லாம் பாதி வேலை பதுக்கப்பட்டது. மீதி வேலை கையில் தட்டுப்பட்டது. அம்மாவின் கண்கள் மட்டும் கலக்கமாய் நின்றது, நில்லாது ஓடும் நெடுந்தொடர்களோடு. அம்மாவின் கண்கள் மட்டும் கலக்கமாய் நின்றது, நில்லாது ஓடும் நெடுந்தொடர்களோடு. மேகங்களின் கதைகள் படிக்க அம்மாவுக்கு நேரமில்லை. விளம்பர இடைவெளியில்தான் வீட்டு வேலை என்றானபோது. மேகங்களின் கதைகள் படிக்க அம்மாவுக்கு நேரமில்லை. விளம்பர இடைவெளியில்தான் வீட்டு வேலை என்றானபோது. அப்பாவின் இலக்கிய ரசனை இன்னும் சிறப்பு. கடுகெடுத்து போன அலுவல் பணியில் கருமேகம் கதைகள் சொல்ல காத்திருப்பாரோ அவர்? கணக்கும் கையுமாய் அலுவல் அவசரம், கோப்புகளும் கையுமாய் அன்றாடம் அபஸ்வரம். அப்பாவின் கண்கள் மேகங்களின் கதைகளுக்கு எதிர்முனை பயணம் ஏற்ற காலம் அது. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். அப்பா என்ற கதாபாத்திரம் ஆகாயத்தை பார்த்ததே இல்லையோ? அப்பா என்ற கதாபாத்திரம் ஆகாயத்தை பார்த்ததே இல்லையோ? கதைகள் சொல்லும் மேகங்களின் கற்பனைகள் அவருக்கு புரியவே புரியாதோ? நீல காகிதத்தில் எழுதப்படும் கருப்பு வெள்ளை கற்பனை கதைகள் நீண்டு கொண்டே போவது அப்பா தாத்தா ஆவதற்குத்தானா என்ன? அலுவல் பயணம் முற்றி முடிந்த பிறகு சிறுவர்களோடு கைகோர்க்கிறார் அப்பா. மீண்டும் கற்றுக்கொள்கிறார் மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகளை படிக்க. நீட்டி முழக்கி எழுதப்படுகின்றன கதைகள். ஆனால் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அம்மா, மேல் நோக்கி பார்க்காமலேயே. ஆனால் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அம்மா, மேல் நோக்கி பார்க்காமலேயே. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில் நிறைய வல்லுநர்கள் நம்ம கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மை பற்றி பேச வந்திருக்கிறாங்க டாக்டர் பத்மா அவர்கள். மேடம், நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி பண்பலை சார்பாக வரவேற்கிறோம். திடக்கழிவு மேலாண்மை என்னென்னலாம் பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் ஒரு சின்ன அறிமுகம் தாங்க. திடக்கழிவு மேலாண்மையில் மெயின்லி இது ரீசைக்ளிங். நம்ம குப்பை வெளியில் போகாது, இருக்கிற பொருளை மறுசுழற்சி பண்ணுறோம். அதனால் தேவையற்ற பொருளை தேவையான பொருளாக மாற்றுறோம். குப்பை சேராது, நம்ம நகரம் சுத்தமாக இருக்கும். எல்லா விதத்தையும் நம்ம பண செலவும் இல்லை. வேறு அப்ராட்ல எல்லாம் இந்த குப்பையிலேருந்து மின்சாரம் கூட எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம தேவையில்லாத பொருள்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியுமோ, நம்மளுக்கு அதில் என்ன பலாபலனோ அதை பண்ணுறது தான் உத்தமமான வழி. அப்போது க்ளீன் என்விரான்மெண்ட், கார்பன் பிரிண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெல்லியில் வந்த மாதிரி மூச்சு திணறலாம் இருக்காது. அதை ஒத்தொத்தரும் உணரும். கவர்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது, இது எல்லாரோட பொறுப்பும். உங்கள் வீட்டில் பேப்பர் வாங்குறீங்க, அப்புறம் வீட்டிலேருந்து பொட்டலம் கட்டிட்டு வருது, எக்கு பொட்டலம் கட்டிட்டு வருது, வேறு ஏதோ பருப்பு இதெல்லாம் வருது. இப்போல்லாம் எல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் பருப்புலேருந்து போட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நார்மலாக பருப்பு வகைகள் இதெல்லாம் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டை வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் செக்ரிகேஷன் பண்ணி வெளியிலே இந்த குப்பை வண்டிகள் எல்லாம் வரும். நாங்கள் அவங்க கிட்ட தந்துடுவோம். அது நாங்களாம் எந்த ப்ராசஸும் பண்ணுறது கிடையாது. அப்புறம் கிச்சன் வேஸ்ட் என்ன பண்ணுவீங்க? கிச்சன் வேஸ்ட் எல்லாமே இது மாதிரி சேர்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இப்போ டிஸ்போஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த முறையில் நீங்கள் வெளியில் வீட்டிலேருந்து தள்ளுறீங்க? இப்போ வெளியில் மரம் செடிகள்லாம் இருக்கும், அதுக்கு சில நேரங்களில் போடுறோம், அது ஒரு உரமாக கூட மாறி இருக்கும். அது மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளாஸ்டிக் எல்லா பேப்பர் பழக்கடையில்
வெஜிடபிள் ஷாப்பில் புடவை கடையிலலாம் ஃப்ரீயாக பிளாஸ்டிக் பேக் கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிட்டு வந்து அதுலேயே திடக்கழிவையும் போடுறாங்க, சமையலில் மீதி இருக்கிறதும் போடுறாங்க, வெஜிடபிள் கட்டிங்கும் போடுறாங்க, அப்போ பிளாஸ்டிக் பேக் போடுறாங்க, பேப்பர் துண்டு பேப்பரும் போடுறாங்க. இதை மூட்டை கட்டி நம்ம குப்பை தொட்டியில் போடுறோம். அங்கேருந்து அது எங்கே போகிறது? இதில் யாருக்காவது உண்மை இப்போ லாபம் இருக்கா? நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம தெரு சுத்தம் வச்சுக்கணுமா, நகரம் சுத்தம் வச்சுக்கணுமா? இது ஒருத்தரோட பொறுப்பு இல்லையா? இந்த பொறுப்பை உணரணும் நம்ம. அது என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப தெளிவாக இருக்கும். சரி, என்ன பண்ணக்கூடாது? முதல்ல நம்ம குப்பையை என் வீட்டிலேருந்து போனால் பரவாயில்லன்னு வீட்டுக்கு தெருவில் போட்டுறக்கூடாது. எப்படி வேணா இருக்கட்டும், அது ஸ்ட்ரா பாட்டிலாக இருக்கட்டும், இல்லாட்டா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கின கப்பாக இருக்கலாம், வாட்டர் பாட்டில், அது முடிச்ச உடனே தூக்கி போட்டுறோம். இது பொறுப்பான காரியமா? ஒருத்தரும் அவங்கவுங்களே நினச்சி பார்த்து, நானே நினச்சி பார்க்க நான் பண்ணது சரியா? எல்லாம் கார்பரேஷனை ப்ளேம் பண்ணுறோம், கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறோம். கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணுவாங்க? என்ன பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 4 ஒரு பக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்றில் வந்து கண்ணாடி துண்டுகள், அதை நம்ம குப்பையில் போட்டோன்னா அதை ஹேண்டில் பண்ணுறவங்கள அது பாதிக்கும் ரொம்ப. அது ஒன்று. அப்புறம் பிளாஸ்டிக்லேயே 2 வகை இருக்குது. ரீசைக்கிள் பண்ணுற பிளாஸ்டிக், ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக்கு. இந்த பால் கவர் அதை ரீசைக்கிள் பண்ணலாம், திக்காக இருக்கிற பிளாஸ்டிக்கை பண்ணலாம். இன்னொன்று சிலதெல்லாம் இந்த நீங்கள் பிஸ்கெட் வாங்குவீங்க இல்லையா, அது உள்ளே வந்து அலுமினியம் லைனிங் மாதிரி இருக்கும், அலுமினியம் பிளாஸ்டிக்கு. இந்த பிஸ்கெட் கவர் பண்ணுறது. அப்புறம் டீ பேக்கில் அவுட்டர் வந்து பேப்பராக இருக்கும், உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். அதெல்லாம் ரீசைக்கிளே பண்ண முடியாது. அதையெல்லாம் என்ன பண்ணலாம்னா மெட்ராஸில் பண்ணுறாங்க, இங்கே எனக்கு தெரியாது. எங்கள் ஏரியாவில் இருக்க கார்பரேஷனில் ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அங்கே கொண்டு போய் போட்டால் அதை தூள் பண்ணி ரோடு யூஸ் பண்ணும். ரோடு பண்ணுறதுக்கு அது ரொம்ப நல்ல ஸ்டெடியாக இருக்குது. அந்த ரோடில் குண்டும் குழியும் வருதில்ல, மண் மாதிரி. அந்த விதமாக பண்ணலாம். பேப்பர் எடுத்துட்டா கூட சின்ன சின்ன துண்டு பேப்பரோட கலெக்ட் பண்ணி வைங்க, தூரத்துக்கு போடாதீங்க. தூரத்துக்கு போடாமல் அதை பேப்பர் கடையில் கொடுத்தீங்கன்னா அது ரீசைக்கிள் ஆகுது. ரீசைக்கிள் பேப்பருக்கு வேல்யூ ஜாஸ்தி. நம்ம நியூஸ் பேப்பர் மட்டும் போடுறதில்ல, பொட்டலங்கட்டின பேப்பர், பஸ் துண்டு, ரிசீட்டு. இப்போ வந்து ஏடிஎம் போனால் அந்த பிரிண்ட் வருது, பிரிண்ட் அவுட்டு அங்கேயே போட்டு வந்துடுறோம். அது கொஞ்சம் அதுக்கு நம்மளுக்கு அதுக்கு உபயோகம் இல்லை. அதையெல்லாம் சேர்த்து வச்சா கூட அழகாக ரீசைக்கிள் பண்ணி பேப்பர் பண்ணலாம். அப்புறம் கிச்சனில் பண்ணிங்கன்னா நம்ம வீட்டிலே பண்ணலாம். நாற்றடிக்குமான்னு கேட்பாங்க, நாற்றடிக்க வகையே இல்லை. உங்கள் வீட்டில் இதுக்குன்னு தனியாக பானைகள் விற்கிறது, அது வாங்கணும்னு அவசியம் கூட கிடையாது. வீட்டில் 2 மண் தொட்டி இருந்ததுன்னா அதுவே போகிறோம். அதில் அடியில் வந்து தேங்காய் நார் கொஞ்சம் பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க. முதல் நாள் அன்றைக்கி உங்கள் கிச்சன் வேஸ்டெல்லாம் அது போட்டு அது மேலே மண் முடிஞ்சால் மண் போடுங்க. அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு துணியை வாயை கட்டி வச்சுருங்க. இதே மாதிரி 2-3 தொட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு தொட்டி ரொம்ப என்னன்னா அடுத்த தொட்டிக்கு போங்க, அது முடிஞ்ச உடனே அடுத்த தொட்டிக்கு போங்க. இப்படி போகிறீங்க வரிசையாக போயிட்டு வந்து அதுக்குள்ளேயும் 2-3 தொட்டி முடியறதுக்குள்ளே முதல் தொட்டியில் எல்லாம் கருப்பாகி ஒரு மென்யூர் ஆகிடும். நீங்கள் விற்க விற்கலாம். சில இடத்துல இந்த பெண்கள் இந்த இது பண்ணுறாங்க. இந்த அந்த தெருவில் இருக்க எல்லா கழிவுகளையும் வாங்கி பெரிய இது பண்ணி இது நர்சரிக்கெல்லாம் விற்கிறாங்க. அது கூட வேணாம், நம்ம வீட்டு துளசி செடிக்கு நம்ம வீட்டுக்கு சின்ன ஏதோ வச்சுருக்கோம், நம்ம அந்த செடிக்கு போடலாம். வெளியில் எறும்புலாம் வராமல் இருக்கும், நோய் தடுக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற சமையல் அறை கழிவுகள் இதை வந்து நிறைய எப்படி பக்குவமாக வந்து பண்ண தெரியாது, இதனால் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. நல்லா ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறீங்க, இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் சொன்னீங்க மேடம், எங்கள் வீட்டுக்கு சமையல் அறையில் நாங்கள் இது மாதிரிலாம் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இதன் மூலமாக என்ன பயன்கள் மேடம் உங்களுக்கு? பயன்கள் ஒன்று, நம்ம வீட்டிலேருந்து இந்த கழிவு பொருள் வெளியில் போகும். அது போனால் காக்கா கொத்தி சாப்பிடும், நாய் கொத்தி சாப்பிடும். அந்த இடத்த எறும்பு வரும். வந்தால் உங்களுக்கு கால்ரா, ஜாண்டிஸ் எல்லாமே வரும். நோய் பரவும். அது முக்கியமாக மழை காலத்தில் ரொம்ப ஜாஸ்தி. ரோடெல்லாம் இப்போ நம்ம நடக்கிற மாதிரி ரோடு சுத்தமாக இருக்கும். அந்த குப்பை தொட்டி சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. நோய் வந்து எல்லா இடத்துக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு நல்ல விதமாக நம்மளுக்கு மென்யூராக ஆக்கிறோம். நேச்சரில் எதுவுமே கழிவு கிடையாது. நீங்கள் காட்டில் போனீங்கன்னா ஒன்று போச்சுன்னா அது வந்து இன்னோட உணவாகும். அந்த உணவு இல்லைன்னா கூட அது மண்ணுக்கு உரமாகும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று கூட வேஸ்ட் கிடையாது. நம்ம தான் அது வேஸ்ட்டாக நினைக்கிறோம். எல்லாரும் இது பண்ணிங்கன்னா வீடு சுத்தமாகும், 2வது ரோடு சுத்தமாகும், ரோடு சுத்தம்னா நம்ம வார்டு சுத்தமாகும், வார்டு சுத்தம்னா நம்ம நகரம் சுத்தமாகும், இந்தியாவே சுத்தமாயிடும். எல்லாருமே நினைக்கணும். நீங்கள் சொல்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு வீட்டின் சுத்தம், ஒரு நாட்டின் சுத்தம், இந்த நாட்டின் சுத்தம் இந்த உலகத்தின் சுத்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுலேருந்து மீத்தேன் கேஸ் எடுக்கிற மாதிரி ஏதாவது வீட்டில் ஏதாவது ப்ராசஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எங்கள் வீட்டில் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சோலார் சுரேஷ்னு ஒருத்தர் மெட்ராஸில் இருக்கார். அவர் வீட்டில் நீங்கள் போய் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். அவங்க வீட்டில் ஒன்று கூட வேஸ்ட் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பூரா சோலார்லேருந்து வந்துடுது. அப்புறம் இந்த மாதிரி கழிவுகள்லாம் ஹோட்டல்லேருந்து கூட இந்த வெஜிடபிள் டிஸ்கார்ட் பண்ணாங்க, அது ஒரு தொட்டி மாதிரி வச்சுருக்காரு. அது நல்லா அதை வந்து பிட்டாக ஆக்கிடுறாரு பண்ணிட்டு அதை அப்படியே வந்து அதுலேருந்து மீத்தேன் கேஸ் வந்து ஒரு கிச்சனுக்கு ஆகிடுது.
கேஸே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர். அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐடியல். டெரஸ்க்கு மட்டும் அவர் வந்து இந்த கலெக்ட் பண்ணுறதில்ல அந்த தண்ணியை. அவர் வீட்டில் எந்த ஒரு இடத்துலையும் வெளியில் போனீங்கன்னா வீட்டுக்கு முன்னால் அவர் தண்ணி நிற்கும் பாருங்கள், அதை கூட கலெக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது பார்க்க வேண்டிய ஒரு இடம். நிஜமாகவே அவர் ரொம்ப ஒன்றொன்றையும் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. மெட்ராஸில் 215 எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து எலக்ட்ரிசிட்டியே இல்லை. அவர் வீட்டில் எல்லாம் வந்து சார்ஜ் பண்ணிட்டு போனாங்க செல்லெல்லாம். அவர் எல்லாருக்கும் சோலார் இருந்ததுனால அவருக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு டிபெண்ட் ஆகவே வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒன்றா நினைக்கணும். யார் வேஸ்டிங் ஒரு சூரிய வெளிச்சத்தை எல்லாரும் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் சப்சிடி கொடுத்து எல்லாரையும் என்கரேஜ் பண்ணால் எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு பணமே கட்ட வேண்டாம். இந்த சோலார் பண்ணிங்க அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் என்னென்ன மறுசுழற்சி பண்ணணும்னு நினச்சி பார்க்கணும். கண்டிப்பாக ரீசைக்கிள் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை. கண்டிப்பாக தேவை. எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் இன்னைக்கு கிளாஸ் உடைச்சி அதுவும் பண்ணலாம். பேப்பர் ரீசைக்கிள் பண்ணலாம். வெஜிடபிள் மென்யூர் ஆகுது. சில பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ண முடியாது. அந்த குடம் அதெல்லாம் செய்கிறாங்க. சில பிளாஸ்டிக் பண்ண முடியாத ஒரு கார்பரேஷன்லேயும் அவங்க ஒரு மெஷின் வச்சுருக்காங்க. ரோடு போடுறதுக்கு அதை பொடி பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. அது ரோடு போடுறாங்க. இது நிறைய இடத்துல நடக்கிறது. இதுமே இங்கே வெள்ளூர் நடக்கிறதா தெரியாது, மெட்ராஸ் நடக்கிறது தெரியும். என்னோட இதெல்லாம் ஈவன் ஓல்டு பிளாஸ்டிக் செப்பல் இருக்குது பாருங்கள், அதோட கொடுத்தா கூட இந்த மிஷினில் நம்ம ரோட்டில் இங்கே வாரம் இறந்து போச்சுன்னா ஒரே தூத்துக்கு போட்டுறோம். நம்ம கன்சர்ன் கிடையாது. அது திரும்ப ஒரு சின்ன விஷயம் நினச்சி போச்சா சுகாதாரம் தானாகவே வந்துடும். நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம், அதே மாதிரி வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்க வேணாமா? அதே மாதிரி இலத்தழைகளை அதையும் அந்த ரீசைக்கிளுக்கு அந்த மென்யூர் மேலே போட்டு வைங்க. வெளியில் தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடாது. நம்ம என்ன கேட்டால் குப்பை தொட்டியே இருக்கக்கூடாது. ஒரு தெருவுலேயும் குப்பை தொட்டியே இருக்கக்கூடாது. அவங்கவுங்க அவங்க வீட்டு இதை மேனேஜ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வீடு சுத்தம். இது என்னோட ஐடியா. எவ்வளோ ப்ராக்டிக்கல்ன்றது தெரியும். எல்லாரும் ஒன்று தான் இது முடியும், பாசிபிள். இப்போது இந்த ப்ராசஸ்லாம் கண்டிப்பாக வந்து பண்ணும்போது வந்து ஃபேமிலி சைடில் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக இருக்கும். சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம். நான் வந்து வண்டியில் எடுத்து நானே போய் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பர்டிகுலர் ஷாப் இருக்குது, அவங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. அங்கே ரெகுலராக எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமாக பண்ணுறேன் நான் இதை. என்ன மாதிரியான பொருட்கள் கொண்டு போயிட்டு அந்த ஷாப்பில் நீங்கள் பேப்பர் போடுவோம். பேப்பர் வந்து நியூஸ் பேப்பரும் போடுவோம், அந்த பிட் ஆஃப் பேப்பரும் போடுவோம். பிளாஸ்டிக்கை நான் செக்ரிகேட் பண்ணிவிடுவேன். இந்த பால் கவர் இருக்குது பாருங்கள், பால் கவர். அதுலேயும் சில பிளாஸ்டிக்ஸ் மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க. மற்ற பிளாஸ்டிக்ஸ் தான் நான் ரோட் போடுறதுக்கு கொடுப்பேன். அதனால கட் பண்ணிட்டு போடுவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க. நானே பார்த்துருக்கேன், மிஷின் பொடியாக கட் பண்ணி. இல்லாட்டா கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுது தெரியுமா அந்த பிளாஸ்டிக் வாங்கி ரோடு போடுறதுக்கு. அதையெல்லாம் அந்த செலவெல்லாம் நம்ம கம்மி பண்ணலாமே. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. கொஞ்சம் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. மனசில் எல்லாருக்கும் வச்சா சரி. நம்மளும் பானையை வச்சுட்டு நம்ம வந்து அந்த காம்போஸ்ட் ஒன்று மேலே ஒன்று பானை வைக்கிறது. அது என்னன்னா ஒரு பானை இருக்குன்னா அது அடியில் வந்து 4 கிரில் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து வர மென்யூர் வந்து கீழே போகும். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு மேலே தட்டில் போடுவேன். அது ப்ராசஸ் ஆகி மென்யூர் ஆக கீழ்த்தட்டுக்கு போயிடும். அப்பப்போ ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தரம் கிளறி விட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பாக இவ்வளோ வரும். ஒரு நாற்றம் எடுக்காது, ஒன்றும் எடுக்காது. அதில் ஈ வைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மூடி வச்சிடணும். அது நீங்கள் அந்த செடி கொடிகளுக்கு நீங்கள் உரமாக பயன்படுத்துகிறீங்க. ஆமாம். ஓகே. எந்த மாதிரியான செடிகள்லாம் நீங்கள் வீட்டில் வீட்டில் ரொம்ப சின்ன செடி ஒன்று, கற்பூரவல்லி, அப்புறம் சின்ன ஒரு டேபிள் ரோஸ், அந்த மாதிரிலாம் கீழே எங்கள் வீட்டில் கொண்டு போய் போட்டுருவேன். கொஞ்சம் தோட்டம் மாதிரி இருக்குது, எங்கள் பிளாட்டில் இருக்கணும், சின்ன இடம், அதில் போட்டுருவேன். இந்த செடிகளின் வளர்ச்சியெல்லாம் அப்படி இருக்குது. கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு அரநெல்லிக்காய் மரம் இருந்தது. அதுக்கு நான் போட ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து அந்த சாயிலே கருப்பாயிடுங்க. வித்தியாசம் தெரியும். ஆனால் உடனே செடிக்கு அடியில் போடக்கூடாது. இது ஏன் காரணம்னா இது வந்து அந்த டீகம்போஸ் ஆச்சு, இட் நீட்ஸ் எனர்ஜி. அது வந்து இந்த செடிக்கு வேணுன்ற வளர்ச்சியை தடுத்து எடுத்துரும். அதனால் வேறு இடத்துல போச்சுட்டு அது கம்போஸ் ஆன அப்புறம் செடிக்கு போடணும். நல்லா 3 போகம் அது கொடுக்கும். அப்படி அருமையாக இருக்கும் அந்த அரநெல்லி செடி. காய்ச்சி இந்த மரமே தொங்கி போச்சுங்க, அந்த அளவுக்கு காய் காய்ச்சுது. ஓகே. இந்த இயற்கை உரம் போட்டு வந்து இவ்வளோ ஒரு வளர்ச்சி வந்திருக்குது, நல்ல வளர்ச்சி தெரிஞ்சது. அதே மாதிரி நாங்கள் சேலத்தை நான் சின்னவளாக இருக்குச்சு, எங்கள் வீட்டில் அப்போது நாங்கள் புதுசாக வீடு கட்டிட்டு போனோம். அங்கெல்லாம் இந்த இதெல்லாம் வாய்க்கால்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் கிடையாது. வீட்டில் மாடெல்லாம் வச்சுருந்தோம். நாங்கள் குழியில் போட்டு வச்சு இலை இதெல்லாம் மாடல் போட்டோம். அங்கே ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. எங்களுக்கு அவ்வளோ மகுசு, எல்லோரும் கேட்டு வாங்கிட்டு போவாங்க அந்த உரம், இயற்கை உரம். அந்த உரம் எப்படி செய்வீங்க நீங்கள்? ஒன்றும் இல்லை, பெரிய குழியில் போட்டுட்டு இந்த சாணியெல்லாம் டெய்லி வரைச்சி மேலே வந்து இலையை போட்டுருவோம். அது சரி தானாகவே உரம் ஆகிடும். கொஞ்சம் அவங்களே வந்து கிளறி விட்டுட்டு போயிடுவாங்க. அடியில் இருக்கிறத எடுத்துகிட்டு மேலே இருக்கிறது திரும்பி போட்டுட்டு போயிடுவாங்க. வண்டியாக எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் 5 மாடு வச்சுருந்தோம். நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் மாதுளம்பழம்லாம் இவ்வளோ பெருசு வளரும், இவ்வளோ பெருசு இருக்கும். இப்படி கொத்தாக காய்க்கும்.
அதாவது வெளியிலேருந்து இந்த பூச்சிக்கொல்லி வாங்கி போடுறதுக்கு பதிலாக அந்த போட்டதே இயற்கை உரம் போட்டாலே வந்து அது போதுமானது அப்படின்றது அது நீங்கள் மட்டும் சொல்றீங்க. இல்லை, அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பூச்சி. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து பூச்சி வந்ததே தெரியாது, எனக்கு பூச்சியே வந்தது கிடையாது. இந்த இயற்கை இது இருந்ததுனால அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பட் இப்போ கூட ஒருத்தர் பேசினாங்க, அவங்க இதில் இயற்கை இது பண்ணுறாங்க, பூச்சிக்கொல்லிக்கே அவசியம் இல்லாமல் இருக்குது. நிறைய ஃபார்மர்ஸ் கிட்ட இப்போ பேசினேன்னா அவங்களாம் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ஜாஸ்தி பண்ணுறதில்ல, பூச்சி வரதில்லை அப்படின்னு இருக்காங்க. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இலைகள் தழைகள் இதெல்லாம் போட்டு தான் வந்து விவசாயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக தான் வந்து இந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் போட்டு நிறைய அதன் மூலமாக பக்க விளைவுகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நிலமே செத்து போயிடுதுப்பா, அதில் நுண்ணுயிரெலாம் செத்து போயிடுது, மண்புழு செத்து போயிடுது. அப்புறம் எங்கே எப்படி போகும்? அடுத்தது மறுபடியும் யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் த மெனியூ வந்தோடனே மறுபடியும் பூச்சிக்கொல்லி, இப்படியே ஒரு சைக்கிள் போயிட்டுருக்கு. அதில் ப்ராடக்ட்டும் அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இல்லை. இப்போ மனிதர்கள் வந்து இயற்கையை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இயற்கை கூடவே நம்ம வந்து பயணப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பயணத்தை நடத்தி வந்தால், இயற்கை கூடவே நம்ம வாழ்க்கையை நம்ம பயணத்தை நடத்திட்டு வரணும்னா ஒரு சின்ன குறிப்பாக சொல்லுங்க மேடம், என்ன பண்ணலாம்? நம்ம முடிஞ்ச வரலும் பண்டத்தை வீணாக்காதீங்க. உங்கள் வீட்டில் சுத்தமாக இருக்கணும்னு உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை வெளியில் போடாதீங்க. அது முடிஞ்ச வரலும் சுழற்சி முறையில் அது பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி பண்டமாக பண்ணுங்க. அது எல்லாருக்கும் நல்லது. ரொம்ப நல்லா நீங்கள் நிறைய பயனுள்ள விஷயங்கள்லாம் வந்து எங்கள் கம்யூனிட்டி ரேடியோவுக்கு வந்து நீங்கள் தந்தீங்க. இது மாதிரி வந்து ஒரு வீட்டிலே வந்து திடக்கழிவு மேலாண்மை எப்படி ஒரு சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கூட செடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட இந்த நாங்கள் வீட்டில் இருக்கிற இந்த குப்பைகள் மக்கும் குப்பைகள் மட்டுமே போட்டு அதன் உரமாக செஞ்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் நாங்கள் உங்களுடைய டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த கம்யூனிட்டி ரேடியோவுக்கு நீங்கள் இன்டர்வியூ தந்ததுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம் மேடம். நானும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து என் கூட சுவாரஸ்யமாக பேசினதுக்காக நானும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாரும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்டெப், ஒன் ஸ்மால் ஸ்டெப், அது எல்லாருக்கும் உதவியாக இருக்கும், உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சி தரும். இது ஒரு ஆம்ஸ்ட்ராங் சொல்ல மாதிரி one small step for man and a giant leap for mankind. அதே மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாரும் இதில் ஒருத்தர் பயனடைஞ்சால் கூட எனக்கு அதில் சந்தோஷம். ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அப்படியே மாறி மாறி ஒரு செயின் ஆஃப் தாட் மாதிரி வந்து நான் நெய்பருக்கு சொல்கிறேன். இப்போ அதை பார்த்துட்டு இருப்பேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் நெய்பரில் அவரும் இதே மாதிரி அந்த கம்பான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வச்சுருக்காரு, சின்ன தோட்டம் வச்சுருக்காரு. அந்த மாதிரி எல்லாரும் சின்ன சின்ன தோட்டம், ஒன்றும் இல்லை, கீரை இஸ் ஈஸியஸ்ட். அந்த க்ரோ பேக் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பழைய பக்கெட்டோட ஹேண்டில் போன பக்கெட்டு எதுவோ வீட்டில் இருக்கிறது, ஈவன் கோணிப்பை கூட 2 கோணிப்பை உள்ளே போட்டுட்டு பண்ணலாம். அது பண்ணால் சின்ன சின்ன விஷயம், ஒரு கொத்தமல்லி போடலாம், புதினாவை நட்டு வைக்கலாம், நம்ம வர புதினா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணால் நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் கொடுக்குது. இது அந்த வெளியில் வர மருந்து போட்ட சாப்பாடை நம்ம சாப்பிட வேணாம், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இதுவும் பார்ட் ஆஃப் இது, எல்லாரோட கண்ட்ரிபியூஷனும் அவசியம். ஒருத்தரும் பண்ணால் கவர்மெண்ட்டே பண்ணணும்னு நினைக்காதீங்க, கார்பரேஷன் மட்டும் பண்ணணும். நம்ம பண்ணால் கார்பரேஷன் கை கொடுக்கும், அவங்களுக்கு ஒர்க் லெஸ். ரோட்டில் கூட இல்லை, என் வீட்டிலேருந்து போயிட்டா போதும்னு நினைக்கிறோம். எல்லோரும் இந்த மாதிரி நினச்சா ஒரு எங்கள் பாட்டில், நீங்கள் சிரிப்பீங்க, பாட்டில் கூட பிக்கப் பண்ணி ஒரு தடவை எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய சப்ளை ஆஃப் பாட்டில் வந்து எல்லோரும் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க. தினம் நான் 2 கோணி பை நிறைய எடுத்து இவனையும் கூட்டிகிட்டு போய் ரீசைக்கிள் போடுவேன். உங்களை மாதிரி வந்து ஒரு சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கிற ஒரு கண்டிப்பாக பார்த்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. இல்லை, என்னால் ஒருத்தரை மாற்ற முடிஞ்சால் என்ன, அதை போல் சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் கிடையாது. எல்லாரும் மாறணும்னு எதிர்பார்க்கல, நாளைக்கே மாறணும்னு எதிர்பார்க்கல. இந்த மனசில் இந்த எண்ணம் வந்தாலே போதும், அதுவே எனக்கு என்னை வெற்றி அடைஞ்சேன்னு நான் நினைப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மை பற்றி டாக்டர் பத்மா அவர்களும் அத்தி அவர்களும் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University.
Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na,
Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead
and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you're not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு மருத்துவர் கூட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் தேரணி ராஜன், பேராசிரியர் மற்றும் குழந்தை நல மருத்துவர், அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம், நான் டாக்டர் தேரணி ராஜன், அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி
அடுக்கும் வரையில் பணியாற்றி வருகிறேன். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பு முறை, அதாவது குழந்தையோட நலன், இப்போ எந்த அளவு மக்கள்கிட்ட வந்து இந்த குழந்தை வளர்ப்பு முறை பற்றி அவேர்னஸ் இருக்குது சார்? அவங்களுக்கு தெரியுதா, இல்லை டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்களா? எந்த அளவு வந்து மக்கள் இப்போ வந்து அவேர்னஸாக இருக்காங்க இந்த குழந்தை நலன்? இப்போ வந்து சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களிடையே நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அதனுடைய வெளிப்பாடு வந்து நம்முடைய இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுடைய இறப்பு விகிதத்தை பார்த்தீங்கன்னா தமிழகம் மிகவும் முன்னேறிய நிலையில் இருக்குது. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 21 குழந்தைகள் 1000 குழந்தைகளுக்கு இறப்பு ஏற்படுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது. நம்ம முன்னாடி இருந்த நிலைமையிலிருந்து 3 மடங்கு குறைந்திருக்கிறோம். அதே மாதிரி மக்களிடையே இன்னமும் விழிப்புணர்வு தேவை. 15க்கு குறைவாக கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பும் கட்டாயம் தேவை. விழிப்புணர்வு இல்லாமல் இதை நாம் எட்டியிருக்க முடியாது. சரி சார், இது ஒரு நல்ல முன்னேற்றம் கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார், இந்த குழந்தை பிறந்த உடனே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த வேக்சின் சொல்லுவாங்க, தடுப்பூசிகள் நிறைய இருக்கும். அதை வந்து நிறைய பேர் வந்து விட்டுறதுனால வந்து பின்னாடி குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த சமயத்தில் வந்து இந்த தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவை? அதாவது தடுப்பூசி வந்து ஒரு வரப்பிரசாதம், நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா முன்னெல்லாம் வந்து கொள்ளை நோய்கள் மாதிரி இருந்த நோய்களெல்லாம் தடுக்கப்பட்டு விட்டது. இதுக்கு காரணமே வந்து தடுப்பூசி சரியான நேரத்தில் குழந்தைகளுக்கு அளிக்கின்ற பொழுது இந்த நோய்களிலிருந்து நாம் கட்டாயமாக தடுத்து விடலாம். பிறந்தவுடன் குழந்தைக்கு 0 போலியோ என்று ஒரு சொட்டு மருந்தை நாம் அளிக்கின்றோம். அதனுடைய விளைவு இந்தியாவிலிருந்து போலியோ முழுமையாக ஒழுக்கப்பட்டு விட்டது. நம்ம இந்தியாவை வந்து WHO டிக்ளேர் பண்ணிட்டானே போலியோ இந்தியாவிலிருந்து கிடையாது அப்படின்னு. இன்னமும் நம்ம ஏன் போட்டுட்டு இருக்கோம்னா நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற கண்ட்ரிஸ், பாகிஸ்தான், நேபாள் போன்ற கண்ட்ரிலாம் இன்னும் போலியோ ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அங்கிருந்து விசிட்டர்ஸாக நமக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்ற ஒரு காரணத்தினால நம்ம போலியோ டிராப்ஸ் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனுடன் சேர்ந்து மஞ்சட்காமாலை பி பிறந்தவுடனே போட வேண்டியது, பிசிஜி டியூபர்குலோசிஸ்க்காக தடுக்க வேண்டிய ஒரு தடுப்பூசி. இது போட்டு 6 வாரத்தில் மறுபடியும் முதல் தவணை டிபிடி, டிப்தீரியா, பெர்டுசிஸ், டெட்டனஸ் என்கின்ற தொண்டை அடைப்பான், டெட்டனஸ் இந்த நோய்களை தடுக்கக்கூடிய ரணஜன்ன ஊசி என்று சொல்லுவோம், அதுவும் சேர்ந்து போடுவோம். பிறகு போலியோ டிராப்ஸும் கொடுப்போம். அடுத்தது இப்போ வந்து என்னாச்சுன்னா லேட்டஸ்ட்டாக இன்னும் அட்வான்ஸாக நம்ம போயிட்டே இருக்கோம். பென்டாவேலண்ட்னு ஒரு வேக்சினை அரசு வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இதனுடைய விளைவாக மூளைக்காய்ச்சலை தடுக்கக்கூடிய ஹீமோஃபிலியஸ் இன்ஃப்ளூயன்ஸா என்ற நோயினுடைய தாக்கத்தை தடுக்கக்கூடிய வேக்சினும் அதில் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ 6 வாரம், 10 வாரம், 14 வாரம் என்கின்ற விகிதத்தில் 1 மாத இடைவெளியில் சுகாதாரத்துறையினுடைய சார்பாக செவிலியர்கள் மூலமாக, கிராம சுகாதார செவிலியர்கள் மூலமாக, அரசு மருத்துவமனைகள், தாலுகா மருத்துவமனை எல்லா இடங்களிலும் இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. அதனை மக்கள் கட்டாயம் பயன்படுத்தி இந்த நோய்கள் வராமல் தடுக்க வேண்டியது அவருடைய கட்டாய கடமை. அதுக்கு அடுத்து 9 மாதத்திலே வந்து தட்டம்மை, மீசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நோய் வராமல் தடுக்க முடிகிறது. அது 1 வயதுக்கு வேக்சின் என்ன வேணும், ஹெப்படைட்டிஸ் ஏ, மஞ்சட்காமாலை ஏ என்கின்ற வேக்சினை போடலாம். பிறகு 15 மாதத்திலிருந்து 18 மாதத்திற்கு MMR, மீசில்ஸ், மம்ஸ், அதே மாதிரி தட்டம்மை, புட்டாளம்மை இந்த நோய்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய வேக்சின் எல்லாம் வந்துவிட்டது. இதெல்லாம் அரசு மருத்துவமனையில் கிடைக்கின்றது. சில வேக்சின்ஸில், அதாவது கொஞ்சம் அப்டேட்டட் வேக்சின்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஒவ்வொன்றாக கன்சிடர் பண்ணி அதையும் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடுப்பூசிகள் வந்து அவசியம் குழந்தைகளுக்கு நீங்கள் பெற்றோர்கள் வந்து கட்டாயம் அளிக்கணும். அளித்தால் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல சிறப்பாகவும் இருக்கும், நோய்கள் வராமல் தடுக்க முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இந்த தடுப்பூசி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தோடனே நாமளா வந்து எந்த இது வேணால் கொடுத்துக்கலாம், உணவு மட்டுமே போதுமே அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தடுப்பூசிகள் கொடுத்தா பின்னாடி வர சந்ததிகள் வந்து சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே வந்து, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே அவங்க வந்து அவங்களா வந்து ஒரு முறை ஃபாலோ பண்ணுறது, குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், சில வந்து அதாவது ட்ரெடிஷ்னல் மெடிசன் சொல்லக்கூடிய அந்த அவங்கள வந்து சில கஷாயம் கொடுக்கறது குழந்தைகளுக்கு, அது அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாம் கூட தெரியறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு தரலாமா, இல்லை வந்து இது சரியான முறைன்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? இது வந்து ட்ரெடிஷ்னல் பர்த் அட்டெண்டன்ட் சொல்லிட்டு கிராமத்திலலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே கூட பார்த்தீங்கன்னா சில முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நான் வளர்த்துருக்கிறேன், என்னுடைய குழந்தைய வளர்த்துருக்கேன், எனக்கு முன்னாடி இருக்க வளர்த்துருக்கேன், இங்கே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஒரு கைடன்ஸாகவும் ஒரு அட்வைஸாகவும் கொடுக்க ஆரம்பித்து வாய் வழியாக ஊதி சளி எடுக்கிறது மிகவும் தவறான ஆபத்தான ஒரு முறை. அது வாய் வழியாக ஊதும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் குழந்தையினுடைய நுரையீரலை தாக்கி மிகவும் ஆபத்தான நிலையில் நிமோனியா என்கின்ற ஒரு பிரச்சனையில் குழந்தை வந்து அட்மிட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். பிறகு விளக்கெண்ணெய் வந்து மூக்கில் விடுறது, கண்ணில் விடுறது மிகவும் தவறான ஒரு முறை. அடுத்து வாய் வழியாக ஊதி சளி எடுக்கிறத தவிர்த்து வசம்பு அரைச்சி ஊற்றுறது, காரம் சொல்லிட்டு
பூண்டு இதெல்லாம் வந்து நசுக்கி அந்த ஜூஸ் எடுத்து குழந்தை, பச்சிளம் குழந்தை, அதனுடைய குடல் எவ்வளவு மென்மையானது என்பது என்று எங்களுக்கு தான் தெரியும். அது கொடுத்த பிறகு இரவெல்லாம் குழந்தை வந்து கண்டினியூஸாக அழுது கொண்டே இருக்கும். பிறகு உடனே மருத்துவரிடம் அழைத்து கொண்டு வருவார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அந்த தாயின் மீது குறையை வந்து குறை சொல்வதையே ஒரு வழக்கமாக, நீங்கள் தண்ணியில் கை வச்சுட்ட, நீ வந்து ஆகாத சாப்பிட்டுட்ட, அதனால இந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு என்று குடும்ப பிரச்சனையே இதனால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் தவிர்க்கணும்னா மெயினாக வந்து இந்த முறைகள் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத வந்து நாங்கள் எத்தனையோ முறை எங்கள் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது கவுன்சிலிங் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அங்கே எல்லாரும் சீல் செஞ்சு ஒரு சாப் செஞ்சு டிஸ்சார்ஜ் சம்மரிலேயே அடித்து இதெல்லாம் செய்யக்கூடாது, சாம்பிராணி புகை போடக்கூடாது, சாம்பிராணி புகை போகும்போது மூக்கு அடைபட்டுரும், அதுக்கு பிறகு ஒரு சட்டம் இருக்கு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மருத்துவரிடம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீவி விடுறது, உரம் எடுத்தல் போது குழந்தை வந்து திடீர்னு வந்து குழந்தைக்கு வந்து ஒரு கையை பிடிச்சி அடிக்கும்போது ஒரு எக்ஸஸ் ப்ரெஷரில் தலையிலேயே கூட குழந்தைக்கு வந்து ரத்தம் உறைந்து கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். வெளிநாடுகள்லாம் வந்து மிகவும் இதை வந்து ரொம்ப சீரியஸாக பார்ப்போம். ஷேக்கன் பேபி சிண்ட்ரோம் என்றே பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷேக்கன் பேபி வந்து குழந்தை மேலேருந்து தூக்கி போட்டு உழுக்கிறது இதெல்லாம் செய்யும்போது அந்த குழந்தையினுடைய ப்ரெஷர் வந்து பிரெயினுக்கு அதிகமாகி தடனாக வந்து எமரேஜ் ஆகிட்டு குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த குழந்தை வந்து வலிப்பு நோயுடன் குழந்தையை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். இதெல்லாம் மிகவும் ஆபத்தான வழிமுறைகள். இதை முழுமையாக செய்யக்கூடாது. அது இன்னொன்றையும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். முதல் 6 மாதங்களுக்கு நீங்கள் வெறும் தாய்ப்பாலை மட்டும் கொடுத்து விட்டு அந்த குழந்தை சிறுநீர் கழித்தாலும் மலம் கழித்தாலும் துடைத்து விட்டு தேவையான நேரங்களிலே உடலுக்கு வந்து வெதுவெதுப்பான தண்ணீரிலே அவர்களை சுத்தம் செய்து கொண்டு வைத்திருந்தால் எந்தவித நோயும் அண்டாது. தண்ணீர் கூட 6 மாதத்திற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே அவர்கள் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த முறைகள் எல்லாம் தவறான முறைகள். இதையெல்லாம் மீறி இந்த குழந்தை நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றாலோ இல்லது குழந்தையினுடைய இறப்பகத்தை குறைக்க வேண்டும் என்றாலோ இந்த வழிமுறைகள் மிகவும் ஆபத்தான வழிமுறைகள். அதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 6 மாதங்களுக்கு வெறும் தாய்ப்பாலே போதும்னு சொன்னீங்க. அதுவே சிறந்த உணவு. குழந்தைகளுக்கு 6 மாதம் அந்த தாய்ப்பாலே போதுமான உணவுன்னு சொல்கிறீங்க. அடுத்ததாக டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு சில டைம் வந்து இந்த காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காய்ச்சல் வரும்போது திடீர்னு ஃபிக்ஸ் வரலாம், வலிப்பு வரலாம். அந்த மாதிரி சமயங்களில் வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணலாம்? எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கலாம்? டாக்டரை பார்ப்பதற்கு முன்னாடி வந்து எப்படி எந்த விதமான ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கலாம் அந்த வழிமுறைகளுக்கு? இது வந்து ஒரு காமனாக பார்க்கக்கூடிய ஒரு கிளினிக்கல் சினாரியோ என்று நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்கும் வராது. இப்போ பெரியவங்களுக்கு காய்ச்சல் வந்தால் வலிப்பு வருதான்னு கேட்டால் கிடையாது. ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இது 6 மாதத்தில் இருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே காய்ச்சலினால் வலிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் வந்து மெச்சூர்ட் ஆகாதனால ரைசிங் டெம்பரேச்சர், குழந்தையோட உச்சநிலை டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அந்த பிரெயின் அதனோட டெம்பரேச்சர் தாழ முடியாமல் அது வலிப்பாக மாறி ஏற்படுகிறது. அது ஒரு 10 நிமிடங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த குழந்தை நார்மல் நிலைமைக்கு திரும்பி வந்துவிடும். ஆக பெற்றோர்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் குழந்தைகளாக இருக்கும்போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கும். இது ஃபெமிலியன்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்காக கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து அவர்களுடைய யாராவது ஒருவருக்கு இந்த வலிப்பு நோய் வந்து குழந்தைய பருவத்திலே காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம். இரண்டாவது, என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனே பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. டெம்பரேச்சரை குறைக்கணும். டெம்பரேச்சர் எப்படி குறைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் முன்னாடி வந்து என்ன பண்ணணும், டெபிட் ஸ்பாஞ்சிங் பண்ணலாம், ஈர துணி. அது தவறான முறை. மேலை நாடுகள் எல்லாம் இதெல்லாம் தடுத்து விட்டார்கள். அது தவறான முறை. அதனால் குழந்தைக்கு வந்து இன்னும் அதிகமான பாதகங்கள் தான் ஏற்படுமே தவிர அது வந்து எந்த விதத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தாது. பேராசிட்டமால் என்கின்ற மாத்திரை, அந்த மாத்திரை சிறப்பாக இருக்கிறது. அதையே ஆசனவாய் வழியாக செலுத்தக்கூடிய வகையிலும் இப்போது மருந்துகள் எல்லாம் கிடைக்கின்றன. அதை வைத்து அந்த பேராசிட்டமால் சிறப்பை கொடுக்கும்போது டெம்பரேச்சர் உடனடியாக குறைந்துவிடும். அடுத்தது, மருத்துவரை நீங்கள் அணுகினால் மருந்து கொடுக்க வேண்டுமா அல்லது வலிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து தேவையா என்பதை அவர் முடிவு செய்வார். மூன்றாவது, அப்படியும் இல்லை என்றால் அடுத்த கட்டமாக நீ கொடுக்கும்போது இந்த ஆசனவாய் வழியாக அந்த பேராசிட்டமால் மருந்தை வைக்கின்ற பொழுது உடனடியாக டெம்பரேச்சர் குறைந்துவிடும். நீங்கள் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இன்னொன்று, அடுத்து நீங்கள் இந்த குழந்தைக்கு ஏற்படுமா என்று கேட்டால் 1/3 ஆஃப் தி சைல்டு அடுத்த முறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 1/3 வரவே வராது. 1/3 குழந்தைக்கு பிறகு நீண்ட நாளுக்கு பிறகும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஒரு ஆபத்தற்ற என்ற நிலைமை என்றே நான் சொல்வேன். இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 5 வயதுக்கு பிறகு இந்த நிலைமை ஏற்படாது. டாக்டர், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா, நம்ம முன்னாடி இப்போ காய்ச்சல் வலிப்பு பற்றி பார்த்தோம். குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா வந்து முன்னாடி இந்த டாக்டர் கொடுத்த மருந்துகளை வந்து மறுபடியும் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலே வந்து மெடிக்கலை இவங்களா வாங்கி கொடுக்கறது. ஓகே, இது ஜுரம் மாத்திரை பரவாயில்ல, வந்து இது ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி கூட டாக்டர் எழுதி கொடுத்துருக்கலாம், இந்த மருந்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் கொடுத்து இதே மாத்திரைகளோ இல்லை வந்து டானிக்கோ வந்து இவங்களா செல்ஃபாக வாங்கி கொடுக்கறது வந்து எந்த வகையில் வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பு தரக்கூடிய?
சார் இது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை இது. நான் கூட நிறைய முறை பார்த்துருக்கேன். என்னுடைய ப்ராக்டிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வரும்போது, சார் நீங்கள் கொடுத்த மருந்தை வச்சு நான் இந்த முறையும் கொடுத்து பார்த்தேன், 3 நாள் கொடுத்து பார்த்தேன் சரியாகலை, அதனால நான் இங்கே கூட்டு வந்திருக்கிறேன். சரி, ஒரு நிலைமையும் மருத்துவர் பரிசோதிக்கும் பொழுது அந்த குழந்தையின் நிலைமையை அறிந்தே மருந்துகளை ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரே தவிர ஏதோ வந்து ரொட்டீனாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் அல்ல. அதே மாதிரி ஓவர் த கவுண்டர் நேரடியாக போயிட்டு ஒரு டாக்டர் குழந்தைக்கு இந்த மாதிரி காய்ச்சல் இருக்குது, உடனே மருந்து கொடுங்க அப்படின்னும் போது அந்த மருந்து கொடுப்பவருக்கு அதனுடைய மருந்தின் பின்விளைகளை பற்றி சுத்தமாக தெரியாது. சாதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பேரஸ்டமால்ன்ற மருந்து எல்லாருக்கும் தெரியும், தலைவலி ஜார்ச்சல் போடுவோம். அதுவே அளவுக்கு அதிகமாக போனால் என்ன ஏற்படும் என்று தெரியுமா? தெரியாது. ஆனால் லிவர் பாதிக்கப்படும். அது மருத்துவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த மருந்தினுடைய அளவு 10 மில்லிகிராம் பர் கேஜி, ஒரு கிலோவுக்கு 10 மில்லிகிராம் தான் தர வேண்டும் என்ற ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவினுடைய இதுவும் வந்து அந்த கொடுக்குற அந்த கவுண்டர் செயலருக்கும் தெரியாது. இதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்கை கேட்குறது, காஃப் சிரப் கொடுங்கன்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து மிகவும் ஆபத்தான ஒரு தவறான ஒரு வழிமுறைகள். அதையெல்லாம் கட்டாயம் கொடுக்கவே கூடாது. இதனால் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படாது, தீமை மட்டுமே ஏற்படும் என்பதை மிகவும் நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி சமயங்களில் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் வந்து மருந்துகளை கன்ஃபார்ம். ஆமாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஈவன் சாதாரண ஒரு மூக்கு சளி, தலைவலி, காய்ச்சல் இருந்தாலும் கூட மருத்துவரை அணுகி மருந்துகள் பெறுவதுதான் சாலச் சிறந்தது. சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கை மற்றும் அப்புறம் வாய்களில் வந்து புண் வருது. அது எதனால், அந்த டிசீஸ் எதனால் வருது? இது நீங்கள் வந்து இந்த வின்டர் சீசனில் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும். மேலை நாடுகளில் வந்து நான் நிறைய இந்த கேஸ்கள்லாம் பார்த்துருக்கிறேன். இங்கே இது ஏற்படுறதுக்கு காரணம் ஒரு வைரஸ், என்ட்ரோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். அது காக்சாக்கி வைரஸ். இந்த வைரஸ் நோயினால் இது தாக்கம் ஏற்படும். இந்த நோய் தாக்கம் எப்படி வந்தால் ஒரு குழந்தை ஒருத்தருக்கு தான் ஸ்ப்ரெட் ஆகும். இதை நீங்கள் பார்த்த உடனே என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கையில் வந்து புண்ணு, காலில் புண்ணு, வாயில் புண்ணு, அதுக்கப்புறம் வந்து பட்டக்ஸில் போய் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் இருக்கும். குழந்தை வந்து ஜொல்லு ஊற்றிக்கிட்டே இருக்கும், சாப்பிட முடியாது, கஷ்டமான ஒரு நிலைமை இருக்கும். உடனே இந்த நிலைமையை வைத்துக்கொண்டே இந்த குழந்தையை வந்து பள்ளிக்கு அனுப்புவது மிக 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 தவறு. இந்த குழந்தை மற்ற ஒரு 10 குழந்தைகளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஆகையால் அது மாதிரி எந்த விதமான அறிகுறிகள் இருந்தாலோ இது உடனடியாக அந்த குழந்தை பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்த வேண்டும். பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவிக்க வேண்டும். எனவே அந்த பள்ளியும் உடனடியாக அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பார்கள். மூன்றாவதாக இந்த குழந்தைக்கு வந்து மிகவும் எளிமையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அந்த புண்ணுக்கு தடவிருக்கிற ஒரு சில லோஷன்ஸ், சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். பேரஸ்டமால் என்ற மருந்தை கொடுத்து குழந்தையினுடைய டெம்பரேச்சர் குறைக்கலாம். ஒரு 3 நாள் ஓய்வு கொடுத்தாலே இந்த குழந்தை முழுமையாக குணமடைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததா டாக்டர், இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த தாய்மார்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்கன்னா வந்து இந்த குழந்தைகளுக்கு ஜுரம் வருது, இப்போ இல்லாது ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த தாயை சொல்றாங்க, நீ வந்து இந்த மாதிரியான உணவு தான் எடுத்துக்கணும், நீ காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஆயில் அதிகமாக சேர்க்கக்கூடாது, பச்சை தண்ணி குடிக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் எந்த வகையில் வந்து சரி டாக்டர்? அது வந்து குழந்தைகளை கன்ஃபார்மாக பாதிக்குமா அந்த மாதிரி தாய்கள் உணவு எடுக்கும் பொழுது? அதாவது ஒவ்வாமை இருக்குதுன்னு வச்சிங்களேன், குழந்தை அம்மாவுக்கு அலர்ஜி இருக்குது. இப்போ அலர்ஜி இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து நாங்கள் என்ன சொன்னோம், சீ ஃபுட் அவாய்ட் பண்ணிவிடுங்க, குளுமையான பொருட்களை சாப்பிடாதீர்கள் என்று சொல்வது வந்து ஒவ்வாமை இருக்கிற மதருக்கு தான். இதுவே எதுவும் பொதுவான இது கருத்து அல்ல. இப்போ இந்த குழந்தை அந்த தாய்க்கு ஒரு குழந்தை பிறகுன்னா அதுக்கும் அந்த ஒவ்வாமை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகையால் தான் அதை வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்கிறோம். இதில் சில பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் என்னன்னு சொல்லணும்னா இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்பவுமே எந்த ஒரு அலர்ஜி இருந்தாலும் என்ன, அவாய்டன்ஸ் ஆஃப் அலர்ஜன், அதான் ட்ரீட்மெண்ட்டே. ஸோ அதனால தான் அதை வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறேன். இதுவோ பொதுவாக இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்றதுலாம் சுத்தமாக கிடையாது. ஒவ்வாமை இல்லாதவர்கள் வந்து எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எந்த விதமான கட்டுப்பாடும் தேவையில்லை. நான் பிரசவித்த தாய்மார்களுக்கெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, இதை சாப்பிட வேண்டாம் அதை சாப்பிட வேண்டாம் என்ற காரணமே கிடையாது. எல்லாமே சாப்பிட்டு நீங்கள் எனர்ஜியாக இருந்தால்தான் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் நல்ல முறையில் தாய்ப்பால் கொடுக்க முடியும். இல்லை என்றால் தாய்ப்பால் குறைந்து விட்டது என்று நீங்கள் வந்து நிற்பீர்கள் என்று நான் அறிவுறுத்தி அனுப்புவேன். ஆகையால் அதில் வந்து சில கட்டுப்பாடுகள் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு மட்டுமே தவிர மற்ற எல்லாருக்கும் பொருந்தாது. சரி சார், இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் பேசணும். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. விளம்பரத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள், அதாவது குழந்தை நல மருத்துவர் டாக்டர் தேரணி ராஜன் அவர்கள், அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். பல விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சார், அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6 மாதங்கள் வரைக்கும் வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரியான உணவுகளை வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும்?
அதாவது முதல் 6 மாதம் வந்து தண்ணீர் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் தாய்ப்பால் மட்டுமே போதும். அதிலேயே எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறது. அதுக்கு தேவையான அளவு கலோரி, புரோட்டீன் அனைத்தும் இருக்கிறது. விட்டமின்ஸ்லாம் இருக்குது. 6 மாதத்துக்கு பிறகு ஏன் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால், அந்த குழந்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எச்சில் சுருக்க ஆரம்பிக்கும். எச்சில் சுருக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னாவே அந்த குழந்தை மற்ற உணவுகளை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டது என்பதை நம்ம வந்து இன்டைரக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து எச்சில் சுருக்கும் பொழுது அந்த குழந்தை தயாராகி விட்டது என்பதை நம்ம உணரலாம். ஆகையால் தான் வந்து 6 மாதத்திற்கு பிறகு திட உணவுகளை ஒன்றின் பின் ஒன்றாக அந்த குழந்தைக்கு கொடுக்கும்பொழுது அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ள நிலைமைக்கு ஏற்பட்டு 1 வயதுக்கு பிறகு வீட்டில் சமைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். ஸோ முதல்ல என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை நல்லா வறுத்துட்டு அதை வந்து பவுடர் மாதிரி வந்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து 1/4 சிட்டிகை ஒரு உப்பும் ஒரு சர்க்கரையும் இணைத்து அதை ஒரு திட உணவாக முதல்ல ஆரம்பிக்கலாம். அதாவது பாலினுடைய கன்சிஸ்டன்சி அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான திக்கான ஒரு நிலைமைக்கு ஒரு 15 நாட்கள் அது மாதிரி கொடுத்துட்டு கேழ்வரகை அடுத்து ஆட் பண்ணலாம். இந்த ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா 2:1. புரதம் 2 பாகமும் அரிசி வந்து கார்போஹைட்ரேட் 1 பாகம் என்ற கணக்கிலே இந்த விகிதத்திலே ஒவ்வொன்றாக நீங்கள் வந்து சேர்த்துக்கொண்டு இந்த கஞ்சியை வந்து நவதானிய கஞ்சியை 11 மணி அளவிலும் 3 மணி அளவிலும் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கு தேவையான அளவு ஏற்றுக்கொண்டு இதனுடன் நீங்கள் உங்கள் தாய்ப்பாலையும் சேர்த்து கொண்டு கொடுக்க வரலாம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு 7 மாதம், 1 மாதம் இந்த மாதிரி போன பிறகு அடுத்து ஒரு 7 மாதத்தில் அடுத்த திட உணவு, அடுத்து வந்து சில ஜூஸஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து 9 மாதத்தில் வந்து சூப்பு மாதிரி ஏதாவது செஞ்சு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். 10 மாதத்தில் வந்து முட்டை சேர்க்க ஆரம்பிக்கலாம். முட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் போது முதலில் வெள்ளைக்கணும், பிறகு வந்து மஞ்சள் இணைத்து கொடுக்கலாம். இதில் ஒவ்வொரு பொருட்களும் கொடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது குழந்தைக்கு ஏதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறதா, இல்லது கண்ணிலே அல்லது மூக்கிலே ஏதாவது தண்ணீர் மாதிரி வருகிறதா என்றது நீங்கள் பார்த்தாலே இந்த குழந்தை ஒத்துக்கொள்கிறதா அல்லது ஒவ்வாமை பொருளா என்பதை நீங்கள் அறிந்து விடலாம். அதை வைத்துக்கொண்டே நீங்கள் ஒரு டைரி மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த குழந்தைக்கு எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றாக கொடுத்துக்கொண்டே வரணும். எடுத்த உடனே இப்போ 6 மாதம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு சாதம் கொடுக்க முடியாது. ஸோ திரவ உணவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திட உணவிற்கு மாறி திட உணவுக்கு பிறகு சாதத்தை கொடுக்க ஆரம்பித்து அதுக்கு பிறகு 1 வயதுக்கு டாக்டரை அணுகி எந்த சாப்பாடு கொடுக்கணுன்ற கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டிலே சமைக்கின்ற அனைத்து பொருட்களையும் குழந்தைக்கு ஒரு தட்டிலே போட்டு வைத்து விட்டால் எவ்வளவு சிந்தனாலும் பரவாயில்லை என்று அந்த சாப்பிடுகின்ற ஒரு முறையையும் அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்தி தானாகவே உண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த குழந்தையை கொண்டு வரலாம். இதில் வந்து சந்தேகங்களுக்கோ ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸுக்கோ போக வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக செலவும் ஆகும், பிறகு குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல சத்தும் கிடைக்காது. உங்கள் கண் முன்னாடியே நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பொருளும் அதனுடைய இது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேரட் கொடுக்குறீங்கன்னா அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. ஒரு சூப் கொடுக்குறீங்க, வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அகைன் அதில் வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பொருட்களையும் கொடுக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அனைத்து விதமான வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், புரதச்சத்துக்கள் அனைத்தையும் அறிந்து அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு 1 வயதுக்கு வந்துவிடும். அதற்கு பிறகு எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லிட்டீங்க சார். அடுத்ததாக சில குழந்தைகளை வந்து வளர்ச்சி வந்து ஒன்று ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து நார்மலாக வந்து சத்து குறைபாடாக கூட இருக்கலாம் வளர்ச்சி முறை. அதுக்காக வந்து இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலோ இல்லை டிவியில் பார்த்தோ இல்லை யாராவது சொல்லியோ வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அது எந்த வகையில் நல்லது டாக்டர்? அது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த நிறைய இது காமனாக ஒரு பெற்றோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. என் குழந்தை சாப்பிடவில்லை, வளர்ச்சி அடையவில்லை, மற்ற குழந்தையை கம்பேர் பண்ண வேண்டியது. அந்த குழந்தை வந்து நல்லா வளர்ந்துருக்குது, வீட்டில் அருகில் உள்ளவர்கள் என் குழந்தையை பார்த்து ஏன் உன் குழந்தை வந்து மிகவும் இளைத்து இருக்கிறது, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் முதல்ல செவி சாய்க்கக்கூடாது. பெற்றோர்கள் தன்னை கண்ணாடி முன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நாம் குண்டாக இருக்கிறோமா ஒல்லியாக இருக்கிறோமா அதுதான் அந்த குழந்தைக்கும் வரும். ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஹைட்டு, வெயிட்டு இது எல்லாமே எப்படி டிட்டர்மின் ஆகுதுன்னா நம்ம எப்படி அந்த குழந்தைக்கு முக உருவத்தையும் கலரையும் அதனுடைய வளர்ச்சியும் கொடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த வளர்ச்சியினுடைய பேட்டர்னும் அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணிட்டு பார்க்குறது மிகவும் தவறான செயல். இன்னொரு குழந்தை குண்டாக இருக்குது, என் குழந்தை ஏன் ஆகலைன்னா அது அவங்க பேரண்ட்ஸினுடைய இது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அந்த ஃபேக்ட். அதனால் வந்து கம்பேரிசன் முதல்ல தவிர்த்தணும். ரெண்டாவது, இந்த குழந்தைங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் எப்போ தேவைப்படுதுன்னு சொன்னால் ஒரு குறை மாதத்தில் பிறக்குதுன்னு வச்சுங்க. ஒரு 9 மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை 7 மாதத்தில் குறைந்து மாதத்தில் பிறக்கும்பொழுது அந்த குழந்தை நர்சரி விட்டு வெளியே போகும்போது நாங்கள் சப்ளிமெண்ட்ஸ் போட்டு தான் அனுப்புவோம். ஏன்னா அது வந்து அயனில் கம்மியாக இருக்கும், அதுக்கடுத்து விட்டமின்ஸில் கம்மியாக இருக்கும், கால்சியத்தில் கம்மியாக இருக்கும். இது 3ஐயுமே நாங்கள் சப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். ஒரு குழந்தை 37 வாரம் தாயினுடைய கருவறையில் இருந்து விட்டு வெளியே வரும்போது அந்த குழந்தைக்கு எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸும் தேவை கிடையாது. ஏனென்றால் மற்றது எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. சப்ளிமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து பிளாசிபோன்னு சொல்லுவோம். இது என்னன்னு கேட்டால் அந்த பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக கொடுக்கப்படுகின்ற பொருட்களே தவிர அது நேரடியாக குழந்தையினுடைய வளர்ச்சியில் எந்த பங்கும் அளிக்காது என்பதை நான் உறுதியாக சொல்ல கடமை. எப்பொழுது நம்ம கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு ஏதாவது விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதை சப்ளிமெண்ட் கொடுப்பதில் நியாயம். இது ருட்டீனாக வந்து இது கொடுத்தா குழந்தை பூஸ்டி ஆகிடும், குழந்தை வந்து வெயிட் ஏறிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தவறான எண்ணங்கள். அதை தவிர்ப்பது நல்லது.
சரி சார், நீங்கள் முன்னாடி இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த குறை பிரசவம்னு சொல்லிட்டு. அந்த குறை பிரசவம் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் சார்? அது இந்த மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணும்போது இதை கொஞ்சம் தடுக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். அது வந்து சரி செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயங்களை வந்து தாய்மார்கள் எடுத்துக்கும் போது இந்த குறை பிரசவத்தை தடுக்கலாம். ஏதாவது என்ன ரீசன் சார் அது குழந்தை இப்போ பிறப்பதற்கு? அதுக்கான அதுக்கு ஆக்சுவலாக ஆராய்ச்சியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வெள்ளூர் மருத்துவக் கல்லூரியிலே வந்து ஏன் வந்து குழந்தை இப்போ வந்து குறை பிரசவத்தில் பிறக்கிறது, நம் மாவட்டத்தில் ஏன் வந்து இருக்கிறது என்ற காரணத்துக்களை நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் பார்க்கின்ற வரையில் இந்த இதுக்கான காரணங்கள் கேட்டிங்கன்னா, குழந்தை வந்து மதர் வந்து நியூட்ரிஷன்லாம் வந்து சரியான முறையில் ஆகாரம் எடுத்துக்காது. அவங்களுடைய வளர்ச்சி, சப்போஸ் இந்த மதர் வந்து 145 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், ஆனால் அதோட குள்ளமாக இருக்காங்க. அப்போ அந்த குழந்தையின் அந்த மதருடைய பெல்விஸ், அந்த குழந்தையை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தி கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால் ஏர்லியராக வர்றதுக்கான வாய்ப்பு. பிறகு இந்த கர்ப்ப காலத்திலே அவர்களுக்கு வந்து ப்ரெஷர் ஏற்படுறது, ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஏற்படும் போது அதனால வந்து அந்த குழந்தையை முன்னாடி எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அந்த தாய்மார்கள் ஏற்படுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பிரெக்னன்சி, 2 குழந்தைகள் வந்து அந்த அம்மா சுமைக்கிறாங்கன்னா அந்த அம்மா வந்து முன்னாடியே வந்து டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் வந்து ரேரான ஒரு காஸ். ஆனால் மேல் நியூட்ரிஷன் தான். அயன் கம்மியாக இருக்கிறது, ஃபோலிக் ஆசிட் அயன் கம்மியாக இருக்கும்போது அந்த தாய்க்கு வந்து நியூட்ரிஷனல் அனிமியான்னு சொல்லுவோம். அதாவது வந்து உணவு வகையினால வந்து அனிமியா இருக்கும். அதெல்லாம் இது போக்குறதுக்காக அரசு இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து அந்த கர்ப்ப காலத்தில் வந்து அனைவருக்கும் வந்து அயன் மாத்திரை, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, ஆன்டிநேட்டல் செக்அப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து தவிர்த்தா இந்த குறை பிரசவத்தை கட்டாயமாக தவிர்க்க முடியும். இதே மீறி ஏற்படுகின்றது வந்து தவிர்க்க முடியாத காரணங்களை வந்து மெடிக்கல் ரீசன்ஸில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சார், இந்த இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள், குழந்தை வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒபிசிட்டியாக இருக்கிறது, நல்லா பயங்கர குண்டாயிடுறது. அந்த அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்டே வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஒரு சத்துள்ள தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறத தவிர்த்து இந்த ஜங்க் ஃபுட்டாக வாங்கி கொடுக்கறது. அதனால வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இந்த ஒபிசிட்டி வருவதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. அதை எப்படி சார் தடுக்கிறது? இப்போ நீங்கள் மேலை நாடுகள்லாம் இதுக்கு வந்து வேர்ல்டு ஒபிசிட்டி டே என்று கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து குழந்தையின் மேலே இருக்கின்ற பாசத்தை வந்து அவங்க கேட்கின்ற பொருட்களை வாங்கி கொடுத்து நம்ம பாசத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்பர் 1. 2வது வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னால் என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த குழந்தை வந்து இதுக்கே அடிக்ட் ஆகிடுது. இது சாப்பிட்டா தான் டேஸ்டியாக இருக்குது. நான் அதான் சொல்லுவேன், வறுத்த பொருட்களை, ஃப்ரைட் ஐட்டம்ஸை கண்ணால் பார்க்கலாம், வெந்த பொருட்களை உண்ணலாம் என்று சொல்லுவேன். எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரைடாக இருக்கிற ஐட்டத்தில் வந்து ஆயில் கன்சப்ஷன் அதிகம், ஆயில்னால கலோரி அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டியூஸ்பூன் ஆயில் வந்து எவ்வளோ கொடுக்குதுன்னா 50 கேலரிஸ், 50 கிலோ கேலரி வந்து 50 கேலரி வந்து அது கொடுக்குது. அதுவே ஒரு வெந்த இட்லி எடுத்துட்டிங்கன்னா ஒரு முழு இட்லி தான் வந்து 50 கேலரி தரும். ஸோ இது வந்து நீங்கள் 2 டியூஸ்பூன் வந்து ஃப்ரை பண்ணும்போது எக்ஸஸ் கன்சம்ஷன் ஆஃப் ஆயில் இருக்கும். அதனால் அந்த குழந்தை வந்து தன்னையே அறியாமல் எடையை கூட்டிகிட்டு போகும். பிறகு வந்து இந்த நிறைய வந்து சிறு பொருட்கள்லாம், இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, நொறுகுத்தீன்னு சொல்லுவோம், அதை வச்சுக்கிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, சாப்பிடும்போது டிவி பார்க்க ஆரம்பிக்கும். மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அந்த குழந்தை சாப்பிட்டா போதும்னு சொல்லி டிவியை போட்டுட்டு நம்ம சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தோம்னா, அந்த குழந்தை எவ்வளவு எடுத்து உட்கொள்கிறது என்பது அந்த குழந்தைக்கும் தெரியாது, நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீர்கள் என்று உங்களுக்கும் தெரியாது. அண்ட் லெஸ் ஆக்டிவிட்டி, எனர்ஜி வந்து டோட்டலாக வந்து எக்ஸ்பெண்டிச்சரே கிடையாது. அந்த குழந்தை எந்த விதத்திலையும் வந்து ஓடி ஆடி விளையாடாமல் சாப்பிடுவதனாலும், குழந்தை ஒரே இடத்துல இருக்கிறதுனால அப்படியே வந்து சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது வயிற்று சுற்றி இருக்கின்ற கொழுப்பு சக்திகள் அதிகமாகி அந்த குழந்தை வந்து ஒரு சென்ட்ரல் ஒபிசிட்டி நிலைமைக்கு போயிடும். அதனால தான் முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டால், டிவி வாட்ச் பண்ணிக்கிட்டு உணவு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஜங்க் ஃபுட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டும். நல்ல ஒரு எக்ஸசைசஸை வந்து குழந்தைகளுக்கு அடிப்படையாகவே சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த ஒபிசிட்டியை தாராளமாக தடுக்க முடியும். இன்னொன்று, இதனுடைய பின்விளைவுகள் நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒபிசிட்டியோடு வரக்கூடிய குழந்தைகளை வந்து அவர்களிடையே நான் கேட்பேன், இதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டால் 1 2 சொல்லும், ஒரு சில சொல்லாது. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட முடியாது, ஒதுங்கி நிற்கும். இதனால் என்னவென்றால் மற்றவருடைய கேலிக்கு அந்த குழந்தை ஆளாகும். 3வது, உடம்பு முழுவதையும் கீழே உள்ள எலும்புகள் தாங்குவதனால் கால் வலி ஏறும், நடக்க முடியாது. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த உடனே ஆட்டோ தேடும், ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு அடுத்த இடத்துக்கு போகலாமா, நடக்கிறதையே வந்து தவிர்க்கிறதுக்கு விரும்புவாங்க. டிப்ரெஷன், மன அழுத்தம். ஏன்னா மற்ற குழந்தைகள் பியர் குரூப்ஸ் வந்து இவனை டீஸ் பண்ணும்போது இந்த குழந்தை மன அழுத்தத்துக்கு ஏற்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், இதே தாராமல் பிபி ரைஸ் ஆகும். இந்த குழந்தைக்கு சக்கரை வியாதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு பிற்காலத்தில். இது அனைத்து விதமான பின்விளைவுகளும் அந்த குழந்தைக்கு ஒவ்வொன்றாக நானே எடுத்து சொல்லும்போது அந்த குழந்தை புரிந்து கொள்ளும்போது இது முழுமையாக இந்த குழந்தைகள் தவிர்க்கின்றன. இது என்னுடைய கண்கூடாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுத்து தன் பாசத்தை பெற்றோர்கள் கொடுப்பதை கட்டாயம் அவர் தவிர்க்க வேண்டும். சரியாக சொன்னீங்க சார். பெற்றோர் கையில் தான் இருக்குது, அதாவது சரியான உணவை வந்து குழந்தைகிட்ட எடுத்து செல்வது. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ பிறக்கும் குழந்தைக்கே வந்து சர்க்கரை நோய் இருக்குது,
என்ன காரணம் சார்? அதை குணப்படுத்த முடியுமா? அது வாய்ப்புகள் எதனால வந்து இளம் வயதில், அதாவது ஒரு 30 வயது முன்னாடி வந்து ஒரு 40 வயது இருந்தது சர்க்கரை நோய். இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயதிலே கூட நிறைய பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிறக்கும் குழந்தைக்கே வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்கா? என்ன ரீசன் சார்? அது டயபிட்டிஸ்ன்றது சர்க்கரை நோய். சர்க்கரை நோயில் 2 டைப் இருக்குங்க. டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1ங்கிறது ஜுவனைல்னாவே இளம் பருவத்தில் ஏற்படுகின்ற ஒரு சர்க்கரை நோய்க்கு தான் டைப் 1 என்று பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக கணையம் வந்து இன்சுலினை சுரக்க மறுக்கிறது. அதுதான் டைப் 1. டைப் 2ங்கிறது வந்து கணையம் சுரக்கிறது, ஆனால் சுரக்கின்ற இன்சுலினுக்கு பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து மாத்திரைகளால் டைப் 2 வந்து மேனேஜ் பண்ண முடியுது. டைப் 1க்கு வந்து முழுமையாக இன்சுலின் போட்டு தான் அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும். இன்னொன்று ஏன் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. ஜெனட்டிக் காரணங்கள், ரன்னிங் இந்த ஃபேமிலி, இந்த மாதிரி டிசீஸ் வந்து இருக்குது. ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளம், அதாவது அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் கணையத்தை பாதிக்கும். இதனால் இந்த குழந்தைக்கு வந்து சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை வந்து அதிகமான அளவு சிறுநீர் கழிப்பது, திடீரென்று எடை குறைவது, மயங்கிய நிலையில் குழந்தை விழுந்திருப்பது, இல்லது மூச்சு திணறலுடன் குழந்தையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அவருடைய சுகரை செக் பண்ணும்போது தான் இந்த குழந்தைக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்து விட்டால் இதற்காக வந்து என்ன நான் சொல்ல வேணும்னா, பயந்து விட்டு என்ன ஜுவனல் டயபிட்டிஸ் வந்து விட்டது இந்த குழந்தைக்கு என்ன என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம எப்படி 3 வேளை சாப்பாடு உயிர் வாழ முடியுமா, அதே மாதிரி இந்த குழந்தைக்கு இன்சுலின் என்கின்ற மருந்து உடலிலே சுரக்கவில்லை. அதை வந்து 3 வேளை 2 வேளையோ 3 வேளையோ எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இதை சரியான முறையிலே கொண்டு போட்டுக்கிட்டு அந்த குழந்தையை மானிட்டரிங் சரியான முறையில் பிளட் குளுக்கோஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துருந்து அந்த குழந்தை வந்து ஒரு முறையும் இந்த இன்சுலின் கொடுத்தோ இல்லது இந்த இன்சுலினால் ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம், அதாவது சுகரினுடைய அளவு வந்து மிகவும் குறைவாக போயிட்டு போகாமலும் பார்த்து கொண்டால் நல்ல நிலைமையில் இந்த குழந்தைகள் வளரக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், வாசிம் அக்ரம், நீங்கள் வந்து பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் பிளேயர், அவர் வந்து கேப்டன்லாம் வந்திருக்காரு. அவரே வந்து ஜுவனல் டைப், அவர் இன்சுலின் தான் போட்டிருக்காரு. அவர் என்ன வேர்ல்டு ஃபேமஸ் ஆனது. அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. அவர் சப்ளிமெண்ட்டாக ஒரு இன்சுலின் போட்டுக்கிறார். நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் அவரை சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்க முடியும் போது பல உதாரணங்கள் இருக்கின்றன. இதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பயப்படாமலும் இருக்கக்கூடாது. சரியான முறையில் சரியான சிகிச்சை முறைகளும் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸும் பெற்றோர்கள் தெரிந்திருந்தாலோ அந்த குழந்தைகளையே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சிங்க ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையில். அதை வந்து பயன்படுத்தி கொண்டு ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையுடைய ஃபாலோ அப் கொண்டு வரும்போது இந்த குழந்தையோட வளர்ச்சியில் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது, நல்ல நிலைமையில் வளர முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார், இது ஒரு பொதுவான கேள்வி தான். டெங்கு காய்ச்சல் வந்து வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன? வந்தால் எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும்? தனக்கு டெங்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்த அறிகுறியை வச்சு டெங்கு காய்ச்சல் தான் நமக்கு வந்திருக்குன்னு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது? இதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்கள் சார். டெங்கு எப்படி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வைரஸ். டெங்கு வைரஸ் 4 வைரஸ் இருக்குங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4ன்னு. இப்போது இந்த சமயத்தில் வந்திருக்கிறது வந்து 2, 4ன்னு சொல்கிறாங்க. இது எதனால் பரவுதுன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகிட்ட இருந்து இன்னொரு குழந்தைக்கு கொசுவின் மூலமாக பரவுது. அங்கேருந்து கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு பைட் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு இந்த வருந்துடும். ஸோ எப்படி என்னென்ன பிரச்சனைகள் ஏன் வருது, இந்த கொசு எப்படி வளருதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை சுற்றி இருக்கிற பயன்படுத்தப்படாத பொருட்களிலே தண்ணி தேங்கி நிற்கிறது. அதனால் வந்து இந்த கொசு வந்து வளர்ச்சி அடைந்து இந்த டெங்கு கொசு வளர்ந்து அதன் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால தான் வந்து தடுப்பு முறைகள் மிகவும் மிகவும் முக்கியம். அதை வந்து அரசு நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த டயர்ஸு, தேங்காய் கொட்டை உடைச்சல், எந்தெந்தெல்லாம் பயன்பாட்டுக்கு இல்லாதோ அதே மாதிரி செடிகளுக்கு கீழே இருக்கிற தண்ணி தேங்கி இருக்குது, இந்த இடங்களெல்லாம் இந்த கொசு வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் வீட்டை சுற்றி சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். இது ஏசி இருக்குதுன்னு வச்சுங்க, ஏசிக்கு பின்னாடி தண்ணி சேர்ந்துருக்குது, அதுக்கு தண்ணி வந்து கொசு சேருது. இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்னால வந்து இந்த கொசு வளருது. ஸோ வந்துட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டியது கட்டாயம். என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டினியூஸாக 3 நாட்களுக்கு இடைவிடாத காய்ச்சல், குழந்தை கண்ணை சுற்றி பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லும், பயங்கர கடுமையான தலைவலி, உடலை சுற்றி பயங்கர வலி, குழந்தை டெம்பரேச்சருக்கு வந்து பேரஸ்டமால் கொடுத்தாலோ அந்த குறைப்பதற்கான அறிகுறிகளே இருக்காது. எவ்வளோ கொடுத்தாலும் டெம்பரேச்சர் குறைக்கல. அடுத்த கட்டமாக அந்த குழந்தை வாந்தி, கண்டினியூஸாக எதுவுமே ரீட்டைன் பண்ணலை, குழந்தை வந்து ஒரு என்ன சொல்லுது, சுயநினைவு இழக்கக்கூடிய நிலைமை வந்தது கடைசி ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது இந்த 3 நாள் இடைவிடாத காய்ச்சல், கண்ணை சுற்றி வலி, தலைவலி, உடம்பு வலி, இந்த வலி இருந்தாலே உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நல்லது. இதில் என்னென்ன பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே வந்து டெங்கு வந்துடுச்சுன்னு பயந்துட்டு ரொம்பலாம் அவசரப்பட வேண்டியதில்லை. உடனடியாக சிகிச்சை முறைகள் இதுக்கு ரொம்ப எளிதானது. உடனடியாக இதை நாம் நிவர்த்தி செய்ய முடியும். என்ன செய்யலாம்னா, குழந்தைக்கு தேவையான உணவுகளை, மிகவும் திரவ உணவுகளை அடிக்கடி கொடுத்து கொண்டே இருந்து அந்த குழந்தை நல்ல முறையில் சிறுநீர் கழித்து கொண்டே இருந்தால் இந்த டெங்கு ஃபீவரை மிகவும் எளிதாக நிவர்த்தி செய்ய முடியும்.
இன்னொன்று என்னன்னா, இந்த இந்த டெங்கு பேரே என்னன்னு கேட்டால் 7 நாள் காய்ச்சல்னு சொல்லுவோம். மொத்தமே 7 நாள் தான். அதுக்கு மேலே இதனுடைய பிரச்சனையே கிடையாது. ஆபத்தான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் மட்டும்தான் ஆபத்தான நாள். அந்த 3 நாள்கள் குழந்தையின் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. இந்த 3 நாள் நான் சொன்னேன் காய்ச்சல் ரொம்ப இடைவிடாத காய்ச்சல். 4வது நாள் டெம்பரேச்சர் குறைஞ்சு உடனே பேரண்ட்ஸ் நல்லா ஆயிடுச்சு, அதுதான் தவறு. அந்த மாதிரி டெம்பரேச்சர் குறையக்கூடாது. இதுக்கு பேர் என்னன்னா சேடல் பேக் ஃபீவர். அதாவது முதல்ல ஒரு ஹை ஃபீவர் டக்குன்னு குறையிறது, அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸில். ஸோ அந்த பீரியடை ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். பிளட் டெஸ்ட்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ். இதுதான் அந்த டெஸ்ட்டை வச்சுட்டு உடனே இப்போ ரொம்ப பயந்துக்கிட்டு சார் டெங்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, எனக்கு NS1 பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. நீங்கள் மருத்துவரை சந்தித்து அதற்கான சிகிச்சை முறைகள், இந்த குழந்தை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற வேண்டுமா, வீட்டிலிருந்து சிகிச்சை அளி, இந்த 2 விதத்தை முதல்ல தெளிவுபடுத்தி கொண்டு வீட்டில் இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த அறிகுறிகள் இருந்தால் மருத்துவமனையை மீண்டும் அணுக வேண்டும், இதெல்லாம் அபாயகரமான சயின்ஸு, அதை தெரிந்து கொண்டு பெற்றோர்கள் சென்று அதற்கான சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த குழந்தைகளை முழுமையாக டெங்குலேருந்து காப்பாற்றி விடலாம். எந்த விதமான ஆபத்தான நிலைமைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சிகிச்சை முறை மிகவும் எளிது, பயன்படுத்த வேண்டியது பெற்றோர்களின் கடமை. ஓகே சார், இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் பல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவு வகை எடுத்துக்கலாம், டெங்கு காய்ச்சல் பற்றிய விஷயங்களாக கூட இருக்கலாம், பல விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. பண்பலை சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நானும் உங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை, அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கி என்னுடைய நேயர்களும் இதன் மூலமாக கட்டாயம் பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் VIT பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். உங்களுடன் இணைந்திருப்பது சசிரேகா. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, உயர்கல்வியை முடித்த திருமணமான பெண்கள் ஏன் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிறதில்ல, இது சார்ந்த கேள்விகளை தான் நம்ம மக்கள் கிட்ட கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குறிஞ்சி கலையரசன். நான் காட்பாடியில் எம்ஜிஆர் நகர்ல இருந்துட்டு இருக்கேன். சார், திருமணத்துக்கு அப்புறமா பெண்கள் வேலைக்கு போகிறது இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பெண்கள் படிப்பு ரொம்ப முக்கியம். படித்த பிறகு வீட்டிலே இருக்கிறத காட்டிலும் வேலைக்கு போனாக்கா அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையம் மேம்படும். அதே நேரத்தில் குழந்தைங்க இருக்கும்போது அந்த குழந்தையுடைய வளர்ச்சி முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய பெண்கள் தான். ஆண்கள் வெளியில் வேலைக்கு போயிடும்போது வீட்டில் இருக்கிறது பெண்கள் தான். பெண்கள் படித்த பெண்களாக இருக்கும்போது உயர்கல்வி படித்தது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த உயர்கல்வியத்தினுடைய பலன் குழந்தைங்களுக்கு நல்ல பொது அறிவையும் அதனுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்தி வர வேண்டிய சூழ்நிலை நல்லா அமைக்கலாம். நாம் கல்வி கற்ற முறையொட்டி குழந்தையினுடைய எதிர்காலத்தில் நல்ல முறையில் வளர்க்கறதுக்கு அந்த சூழ்நிலை, கல்வியினுடைய நிலை, குழந்தையினுடைய பராமரிப்பு, சுகாதாரம் இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு பெண்களுக்கு அனுபவ அறிவு அதிகமாக கிடைக்கிறது. படித்த பெண்களுக்கு, குறிப்பாக படிக்காத பெண்களுக்காலும் படித்தவர்களுக்கு உலக அனுபவம் அதிகம் தெரிந்திருக்கிறது காரணத்தினால இந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தா அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு அனுமானம் அந்த குழந்தைங்களுக்கு வளர்க்க வேண்டிய சூழ்நிலையை அந்த பெண் தான் நிர்ணயிக்க முடியும். பெண் குடும்பத்தில் தனிமைப்படுத்தப்படுகின்ற நேரத்தில் அவளுக்கு வீட்டு வேலையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று. அதே நேரத்தில் குழந்தைகளுடைய கல்வி, அதனுடைய பராமரிப்பு, வளர்ப்பு முறை இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதுக்கு வேற எதனாலும் காரணங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? வேறு காரணம் இருக்கிறது. அதாவது இப்போது இருக்கிற சூழ்நிலையில் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போனால்தான் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். விலைவாசி, பிறகு வீட்டு வாடகை, பிறகு மற்ற செலவுகள்லாம் பார்க்கின்ற பொழுது இருவரும் சம்பாதித்தால் கூட போதுமான நிலையில் இருப்பதில்லை. ஆகவே இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் கணவன் சம்பாதியத்தில் கூடுமானவருக்கு பெண்கள் சிக்கனமாக இருந்து மற்ற சூழ்நிலையெல்லாம்
கவனிப்பார்களே ஆனால் அந்த குடும்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும், சிக்கனமாகவும் சேமிப்பாகவும் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்ற நிலையில் பெண்கள் தான் திறமைசாலிகள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் கீர்த்தனா. எங்கிருந்து மேடம் வரீங்க? நான் சத்வாச்சலேருந்து வரேன். மேடம், உயர்கல்வியை முடித்த பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறது இல்லை, அது ஏன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு தேட சொல்லவே படிச்ச பொண்ணை தேடுறாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக கூடாதுன்றாங்க. இது ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். அப்புறம் வந்து அப்படியே அவங்க மீறி பர்மிஷன் தந்தாலும் நிறைய கண்டிஷன் போடுறாங்க. நேரத்துக்கு போகணும், நேரத்துக்கு வரணும், வீட்டை பார்த்துக்கணும், சமைக்கணும், எல்லாம் கண்டிஷன் போடுறாங்க. அதாலே நிறைய பெண்களால செய்ய முடியல. அப்படியும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒன்னும் அவங்க அப்பா அம்மா கிட்ட தரதா இல்ல கல்யாணமான வீட்டுக்கு தரதாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அதுக்கு பயந்தே நிறைய பேர் போக மாட்டேன்றாங்க. அப்புறம் வந்து போயிட்டு வர்றதுல கூட நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்க ஆபீஸ்ல நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்க எதை சொல்வீங்க? குடும்ப சூழலாம் இல்ல வெளியில இருக்க சூழலாம் குறிப்பிட்டு நீங்க எதை சொல்வீங்க? குடும்ப சூழல் தான் சொல்வேன். நல்ல குடும்பம் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில குடும்பம் வந்து பெண்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அவங்க குடும்பத்தை பொறுத்து தான் இருக்காது. குடும்பம் நல்லா இருந்தாவே பெண்களால நல்லா சாதிக்க முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும். அதால உங்களோட குடும்பத்தை பாத்துக்க முடியும், உங்க பிள்ளைகளையும் பாத்துக்க முடியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. எங்கிருந்து மேடம் வரீங்க? தோட்டப்பாளையம். மேடம், திருமணமான பெண்கள் ஏன் வேலைக்கு போகிறது இல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேம், பெண் அப்படின்னும் போதே ஒரு மகிழ்ச்சி மனசுக்குள்ள தோணுது. அதாவது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, பெண் அப்படின்னும் போது ஒரு புதுமையான மகிழ்ச்சி தோணுது. அப்படிப்பட்ட பெண் தான் பிறந்ததுல இருந்து தான் ருதுவானதுல இருந்து பல்வேறு கஷ்டங்களை வந்து சந்திச்சுட்டு தான் சந்திச்சிருந்தோம். அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு இடையில தான் படிச்சு பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் மாட்டி அதுல இருந்து தப்பித்து வந்து இளங்கலை அந்த மாதிரி முதுகலை போன்ற பல்வேறு பட்டங்களை வாங்குறா. வேலைக்கு போகலானே வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போன பிறகு அவன் வந்து சந்தோஷமா தான் இருப்பா. சரி, வீட்டுல அப்புறமா வேலைக்கு போயாச்சுமா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா மாதிரியே இருக்க மாட்டாங்க. மாமனாரு மாமியாரு நாத்தனாருன்னு சொல்லிட்டு சில பல நார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பெண்ணுடைய இஷ்டங்களை மறைச்சி பெண்ணுக்கான உரிமையை வந்து எல்லாருமே அதே மாதிரி இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. சில பல இடங்கள்ல வந்து அது கட்டுப்படுத்தப்படுது. வேலைக்கு போக கூடாது, நீ வந்து வீட்டுலதான் இருக்கணும், வேலைக்கு போனீன்னா உனக்கான திமிரு அதிகமாயிடும், கையில பணம் வந்துருச்சுன்னா வந்து நீ எங்க பேச்சு கேட்க மாட்ட, வீட்டு வேலைகளை பார்க்க மாட்ட. சில கணவன்மார்கள் மட்டும் இப்படி, நான் எல்லாரையுமே சொல்ல வரல, பொதுவா சில பலர் இருக்காங்க இல்லையா. நம்ம நாடு எப்படிதான் நம்ம நாடு இண்டிபெண்டா இருந்தாலுமே இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கதான் செய்யுது. அதே போல நம்ம காந்தி சொன்னது போல ஒரு பெண் நகைகளை போட்டுட்டு நடுராத்திரி 12 மணிக்கு அவ வந்தா அவ வந்து யாராலையுமே வந்து துன்புறுத்தப்படல, யாராலையுமே வந்து கொடுமைக்கு உள்ளாக்கப்படல அப்படின்னு இருந்தா மட்டுமே அந்த நாள் மட்டுமே வந்து சுதந்திரம் அடைஞ்சதா, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதா அவர் சொன்னாரு. ஸோ அந்த கருத்துப்படி பார்த்தா இன்னும் நம்ம நாடு சுதந்திரம் அடையலன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா 68 69ன்னு சொல்லிட்டு சுதந்திர நாளை வந்து நம்ம கொண்டாடிட்டு தான் வரோம். இந்தியா இன்னும் முழுமையான சுதந்திரத்தை அடையவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வரிசையில தான் பெண் வேலைக்கு போறதும் போகாததும். சில பல பெண்கள் இருக்காங்க, அவங்க வந்து தன்னுடைய மாமனாரு மாமியாரு அப்படியெல்லாம் பாக்குறது கிடையாது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே போலதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்க செய்யறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லினா அவங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி இருக்கலாம். அவங்க வந்து பெண் புரட்சியாளரா அவங்க தன்னுடைய கருத்துக்களை வந்து அப்படி வச்சிருப்பாங்க தன்னுடைய மனதுல. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து படிச்சதுக்கு அர்த்தமா தான் தன்னுடைய சொந்த காலில் நிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தன்னுடைய வேலையை அவங்க தொடர்றாங்க. இதுக்கு முட்டுக்கட்டையாக, அதாவது நீ போகக்கூடாது வேலைக்கு, இந்த மாதிரி பசங்களை பெத்துக்கிட்டு அதுங்களை வளர்க்க தான் நீ ஆளு அப்படின்னு முட்டுக்கட்டை போடுறாங்க பாத்தீங்களா. அவங்க வந்து இந்த மாதிரிலாம் முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா அந்த புரட்சியான பெண் என்ன பண்றான்னா, நீ எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு தன்னுடைய வேலைய அவ தொடர்றான். சோ இதுதான் பெண்ணுடைய மனசுதான் காரணம் நான் சொல்லுவேன். பெண் பல வகையில இருக்கா, ஆனா அவளுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா அவளுடைய வேலையா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவ வந்து மத்தவங்களுக்கு பணிவிட செய்ய பிறந்தவள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சில பெண்கள் வந்து
அது போலயும் நினைக்கிறாங்க, நம்ம வந்து விட்டு கொடுத்து போனால் நம்ம வந்து நல்லா இருக்கலாம், மற்றவங்கள சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி விட்டு கொடுத்தும் போகிறாங்க, வேலைக்கு போகிறது கிடையாது. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை விட்டு கொடுத்து போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தனக்கான சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. இப்படி பல்வேறு தரப்பான பெண்கள் வந்து நம்ம இந்தியான்னு இல்லை, நம்ம உலகத்தில் வசிச்சுட்டு தான் வராங்க. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் வினோதினி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேடம்? நான் வேலூர்லேருந்து வரேன். பெண்கள் வேலைக்கு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? இந்த காலத்தில் வந்து அது ரொம்ப அவசியமான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா முன்ன மாதிரி ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் ஒருத்தர் சம்பாரிச்சா மட்டும் பத்தாது, 2 பேரும் சம்பாரிச்சே ஆகணும். இது வந்து பொதுவாக எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா கிராமத்துலேருந்தே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன இந்த குளத்து வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாருமே வந்து பெண்களும் வந்து ஆண்கள் கூட வேலைக்கு போகிறாங்க. கூலி வேலைன்னா கூட 2 பேருமே சம்பாரிச்சு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. இதே வந்து நகர்ப்புறத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தை இருந்தாலும் சரி 2 குழந்தை இருந்தாலும் சரி அதை பார்த்துக்க அதோட நெசசிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ண எப்படி இருந்தாலும் 2 பேரும் சம்பாதிக்கிறது அவசியமானது. ஆனால் இன்னும் கூட வந்து உயர்கல்வியை முடித்த பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதில்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? மேபி அது அவங்களோட அலுவலக சூழ்நிலை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா முக்கால்வாசி பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. அவங்க குடும்பத்துலேயும் அந்த மாதிரி ஒரு இன்னொருத்தர் சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவே இருக்குது. சில பெண்களால் மட்டும் வேலைக்கு போக முடியறதில்ல. அதுக்கு பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளும் சில கணவர்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மனைவி வேலைக்கு போகிறத வந்து கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க. பெண்கள் சம்பாரித்து வந்து நம்ம வாழக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதனால மட்டும்தான் வேலைக்கு போக முடியறதில்ல. மேலும் சில பெண்கள் வந்து வேலைக்கு போய் நம்ம கஷ்டப்படணுமா, நம்மளுக்கு அதில் என்ன நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், வீட்டிலே இருந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலான்ற மாதிரி சிலர் யோசிக்கிறாங்க. அதனால தான் சில பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? அது கண்டிப்பாக பெண்கள் மனசில் தான் இருக்குது. பெண்கள் வந்து நம்ம வெளில போகணும், நிறைய விஷயத்த கற்றுக்கணும், நம்மளும் பெண்கள் வந்து சம்பாரிச்சா மட்டும்தான் அவங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும், அவங்களாலே அவங்கள பார்த்துக்க முடியும். கணவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட்டுட்டு அவங்களே அவங்க சொந்த காலில் நிற்க முயற்சி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறதால அவங்க ஒரு வேளை நாளைக்கு தனித்து விடப்பட்டாலும் கூட அவங்களால இந்த உலகத்தை எதிர்த்து நிற்க முடியும். எந்த பிரச்சனைனாலும் தனியாக நின்று சம்பாதிக்க முடியும். இதுவே வீட்டில் குடும்ப சூழ்நிலையினால வேலைக்கு போகாத பெண்களாக இருந்தால் வெளியில நிறைய போகாமல் அவங்க வெளி உலகத்தை பற்றி தெரியாமல் ஒருவேளை நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது தனித்து விடப்பட்ட சூழ்நிலை வந்தால் கூட உலகத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. அவங்களால தனித்து எதையும் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ வந்து பெண்கள் வேலைக்கு போகிறதுன்றது ரொம்ப அவசியம் மட்டும் இல்லை, அத்தியாவசியமாகவும் இருக்குது. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஸ்வேதா. எங்கிருந்து மேடம் வரீங்க? நான் லாலாப்பேட்டையிலேருந்து வரேன். மேடம், உயர்கல்வியை முடித்த பெண்கள் திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு போகிறதில்ல, அது ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சொல்ல முடியுமா? பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி அவங்க பெற்றோரோட பொறுப்பில் இருக்காங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தனி பொறுப்பு வந்துடுது. திருமணத்துக்கு அப்புறம் அவங்களே வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கைன்னு இருக்கிறதே அவங்க மறந்துட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக அவங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. திருமணன்றது வந்து பெண்களுக்கெல்லாம் ஒரு வேலி மாதிரி ஆயிடுது. அவங்க வந்து எதிர்காலத்தை தடுத்து நிறுத்துது. பெண்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக உணரணும். தன்னோட செலவுக்காக மற்றவங்க கிட்ட கையேன்றது ஒன்று நினைச்சு பார்த்தாவே இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு நிலை வந்து மாறும். சுயமரியாதை உணர்ந்தாலே இந்த நிலை கண்டிப்பாக மாறும். பெண்கள் எல்லாரும் வந்து கிணற்று தவளைகள்ல அவங்க கடல் தவளைகள் மாதிரி பறந்து விரிந்து செல்வாங்க. திருமணத்துக்கு பிறகு பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல, அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் காரணமா இருப்பாங்க. அவங்க வந்து ஊக்குவிச்சா கண்டிப்பா பெண்களும் வந்து வேலைக்கு போக முன் வருவாங்க. உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. ஸ்வாதி. எங்கிருந்து மேடம் வரீங்க? ஆற்காடு. மேடம், உயர்கல்வியை முடித்த பெண்கள் திருமணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகிறதில்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல வந்து அவங்க சூழலாக இருக்கலாம். இப்போ வந்து என்னதான் பெண்கள் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தாலும் நிறைய பெண்கள் வந்து இன்னும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. அதுவும் கிராமத்தில் இருக்க பெண்கள்லாம் இன்னும் முன்னுக்கு வரல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க தயங்குறாங்க. முதல்ல வீட்டுக்கு பக்கத்தில் வெளியே அனுப்புறதுல அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற சுதந்திரம் அதை பொறுத்து தான் அவங்களோட தைரியத்தை அவங்களால வளர்த்துக்க முடியும். அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் திருமணம் அவங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. திருமணம் ஆகிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய கடமை வந்துடுறதுனால அவங்களால வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் ஏற்படுது. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவப்பிரியா. எங்கிருந்து மேடம் நீங்கள் வரீங்க? காந்திநகர். மேடம், உயர்கல்வியை முடித்த பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதில்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
திருமணம் ஒரு முக்கியமான காரணம். வேற ஏதாவது காரணங்கள் சொல்ல முடியுமா மேடம்? ஆண்களோட ஆதிக்கம், சொசைட்டியில் இருக்க சில சுச்சுவேஷன்ஸ்னால அவங்களால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைகள், குழந்தைகளை வளர்க்கணுன்றதுக்காக போகாமல் இருக்கலாம். இதுலேருந்து பெண்கள் எப்படி மேம் வீட்டுக்கு கொண்டு வரலாம்? அவங்களோட தைரியத்தை வளர்த்துக்கணும், அவங்களுக்காக அவங்க வாழ ஆரம்பிக்கணும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். உங்களுடன் இணைந்திருப்பது சசிரேகா. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, உயர்கல்வியை முடித்த திருமணமான பெண்கள் ஏன் திருமணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகிறது இல்லை, இது சார்ந்த கேள்விகளை தான் நம்ம மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சியை தொடரலாம். இங்க ஒரு நேயர் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் சிவகாமி. நான் ஒரு குடும்ப தலைவி. என் பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக நான் வேலைக்கு போகல. என் பிள்ளைங்கள குழந்தைங்கள என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அவருக்காக நான் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கிறேன் நான். ஏன் திருமணமான பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகிறது இல்லை அப்படின்றதுக்கு எதனா காரணங்கள் இருக்கா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேடம்? அவங்க அவங்களும் கல்யாணம் ஆன பிறகு குழந்தை இருந்தாக்கா அவங்க வேலைக்கு போகிறதில்ல, குழந்தைய பார்த்துக்கணும், அவங்க வீட்டுக்காரர் பார்த்துக்கணும். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. சங்கீத பிரியா. எங்கிருந்து மேடம் வரீங்க நீங்க? நாங்கள் நியர் விஐடிலேருந்து வரோம். மேடம், உயர்கல்வியை முடித்த பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதில்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்று அவங்க கணவராக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க மாமியாராக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கல்யாணம் ஆனோடனே கருவுற்று இருந்தால் உடனே அவங்கள வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிடுவாங்க. அப்புறமேட்டுக்கு குழந்தை பிறந்து தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்காகவே செலவாயிடும். அப்புறம் அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு என்ன, குழந்தைய பார்த்துக்கோ, வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதுக்கு வேற எதனா காரணம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கு. இப்பெல்லாம் ஆண்கள்லாம் அவங்களோட மனைவி அவங்கள விட கீழே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்கள விட அவங்க முன்னேறி போகணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கிறது இல்லை. அதனாலதான் அவங்க மனைவிகள்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதை எப்படி பெண்கள் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படியாவது போராடியாவது வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்லணும். வேலைக்கு நம்மளும் போனா நம்மளோட ஸ்டேட்டஸ் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி தான் வேலைக்கு போகணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். அன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வின்றது ஒரு எட்டாத கனியாக தான் இருந்துட்டு வந்தது. ஆனால் அந்த நிலக்கால மாற்றத்தாலும் சமுதாய வளர்ச்சினால மாறிச்சுன்னே சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வி அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வேலை வாய்ப்புன்றது பெண்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்குது. அதில் திருமணமான பெண்களுக்கு வேலை வாய்ப்புன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கு அவங்க சொல்கிற மிகப்பெரிய காரணங்கள் என்னென்னா, குழந்தை வளர்ப்பு, குடும்பத்தினரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் ஒரு சில பெண்கள் தாண்டி சாதிச்சும் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக பெண்கள் வேலைக்கு போகணும்னா அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது சமுதாயத்துடைய கடமையும் குடும்பத்தினருடைய கடமையும் தான். இவங்க 2 பேரும் பெண்களுக்கு உறுதுணையாக இருந்தாவே போதும், பெண்கள் எவ்வளவு பெரிய உயரத்தை வேணாலும் எட்ட முடியும். நீங்களே இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி கருத்துக்களம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது சசிரேகா. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மாலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Hello everybody, my name is Sanchita Sahu and I am of 6th standard. I am studying in Shishti Vidyashram. And today I have got a topic in the chit called chocolate. So today I would be talking about the topic chocolate. So one day there was a very happy family in which there were 3 characters. The mom named as Annie, father John and son Charlie. So one day at the evening, Charlie was playing in his garden and Annie, cooking some cookies for Charlie, just warned him that not to go to the forest side and warned him to not eat chocolates so much because he was a very nice chocolate eater. So at that time, what happened? Charlie did not obey and just went to the forest side. And as though he was a chocolate eater, he just noticed a chocolate factory. And at last, there was a witch that was who was making the chocolates. And Charlie just said him that he would like to eat a chocolate. The witch just gave all the handmade chocolate
and Charlie was always crying with pain, ache, stomach ache, and that time he remembered his mom's words that not to eat so much chocolates and never to go to the forest side. And that time he just cried, went to his house, and then Annie, his mother, just said him to obey parents' words. And moral of the story, be always with the parents and obey parents' words. Hi guys, my name is K. Balasubramanian. I am 7th to 8th going வித்யாநிகேந்தன். ஒரு காட்டில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் டெய்லி மரம் வெட்டுற வேலையை தான் பார்ப்பாரு. அவர் நாளைக்கு வெட்டிட்டு இருக்கும் போது தெரியாம அந்த கோடாலி ஒரு குளத்துக்குள்ள விழுந்துருச்சு. அந்த குளத்துலேருந்து ஒரு ஏஞ்சல் இது உங்களுக்கு தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மரம் வெட்டுறவங்க, அம்மா இது நான் தெரியாம போட்டுட்டேன் அப்புறம் சொன்னாரு. அப்புறம் அவர் போட்ட கோடாலியும் கொடுத்தாரு, தங்க கோடாலியும் அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா அவர் உண்மையா சொன்னதுனால தங்க கோடாலி கொடுத்தாங்க. அவர் சந்தோஷப்பட்டு போயிட்டாரு. திரும்பி இன்னொரு பொறாமப்பட்டு இவனுக்கு மட்டும் தங்க கோடாலி கிடைச்சிச்சு, நம்மளுக்கோ கிடைக்கணும்னு பொறாமப்பட்டு இவனும் அவன் வேணும்னே போட்டுருவான் அந்த பழைய கோடாலிய. அது அந்த ஏஞ்சலுக்கு தெரியும். அவன் போட்டோன்னே அவன் ஏஞ்சல் வரும் குளத்துலேருந்து. இது உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, அந்த தங்க கோடாலி எடுத்துன்னு வருவாங்க. இது உங்களுது தானே? ஆமாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்கு கிடையாது கோடாலி, அதனால சொல்லுவாங்க. அப்புறம் அவர் என் பழைய கோடாலியாச்சும் கொடுத்துருப்பாங்க அப்படின்வாங்க. அதுக்குள்ள ஏஞ்சல் கொடுது. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், யாரும் ஒருத்தரை பார்த்து பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. Hi everybody, my name is Gautam and I am studying in 9th standard in Srishti Vidyashram. Once upon a time in a forest there used to live a talking Tom named Ruby with his friend Elephant named Jumbo. Both of them used to live inside the forest in a deep jungle. Talking Tom used to be very mean and was selfish and did not give its things to others. One day the elephant asked him for some fruits which he had collected. Tom refused to give so because he was very selfish and wanted to keep the things with himself. On the very same day in the evening, several hunters came to hunt the forest for deers and elephants. They went deep into the jungle and saw this house. They were surprised to see it and went inside and saw. They saw this Tom which was speaking and thus caught it and went away. They thought that they could sell it and get lot of money with it. The elephant at the same time was in the jungle collecting some bananas for it to eat. It heard the sound of the Tom telling help, help from inside the sack. On hearing this, the elephant went behind the tractor and stopped it in the way and pulled out the driver and threw it off. It then took out the sack and opened the snot. The Tom came out and said sorry to the elephant. From then on, the talking Tom has never been mean and is always friendly. The moral of the story is you should help people and should not be selfish. Hi, I am A. Jaishnu Devi. I am studying in Standard 7 in St. Joseph Matriculation Higher Secondary School. I am going to say a story about gold. Once upon a time, there lived a man. He was very rich and one time he got a wish from God. When he touched anything, it should become as gold. God gave the same wish to him, and after he went to his house, he touched all the things. It became gold. Then after touching all the things, he touched his house, and in his house all the things became gold. Then after sometimes he was hungry, so he liked to eat something. When he touched that, the food also became gold. Then her daughter came after some times. Then he told this that he got some wish from God like this. Then he touched his daughter. Her daughter also became gold. So moral of the story is we should not be greedy. My name is Serla Sushil Srinivas. I am studying 9th standard in VVNKM Senior Secondary School. எனக்கு வந்த டாபிக் சைக்கிள். ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. அப்போ அவனுக்கு ஆனால் அப்போ அவளை எதுவும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு பணம்லாம் இல்லை. ஆனால் பெரியவன் ஆன பிறகு அவன் வேலைக்கு போகிறான். அந்த வேலையிலேருந்து சைக்கிள் வாங்குறான். அந்த சைக்கிள் வச்சு நிறைய இடத்துக்கு போகிறான். அப்போ சைக்கிள் ரேசிங்லாம் பண்ணினே இருப்பான். நிறையா உலகம் ஃபுல்லாக சைக்கிள் ரேசிங் போவான். கடைசியாக ஹிமாலயாஸில் சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்றான். அப்போ அங்கே போய் சைக்கிள் ஓட்டுறான். அங்கே ஒரு செயின்ட்டை பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே ஒரு ஆசையோடு தான் வருவாங்க. அந்த செயின்ட் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு சைக்கிள் எல்லா இடத்துக்கு போய் பறக்கிற மாதிரி வேணும்
அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து எதுக்குப்பான்னு கேட்குறப்ப நான் வந்து ஸ்கையில் போய் பண்ணோம், மற்ற கிரகங்களுக்கும் போய் சைக்கிளிங் பண்ணணும்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த மாதிரி அவன் போய் எல்லா இடத்துல சைக்கிளிங் பண்ணுறான். அந்த சமயத்தில் வந்து பூமி ஏலியன்ஸ் தாக்க வருது. அப்போ அவன் வந்து அவன் சைக்கிள் வச்சு மற்ற கிரகத்தில் போயிட்டு அந்த ஏலியன்ஸ்லாம் தாக்கி பூமியை வந்து அழிவுலேருந்து காப்பாற்றுறான். Hi guys, I am Premarupa from Vidya Nikendan. I am studying 10th standard. எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து பெண். ஒரு ஊரில் வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா அந்த ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையன் வந்து இப்போ 12th எக்ஸாம் எழுதியிருக்கான் பப்ளிக்கில். அவங்க அப்பா வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து 1000 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்தா நான் உனக்கு ஒரு gift தருவேன் அப்படின்ட்டு. அந்த பையன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து இப்போ பப்ளிக் எழுதியிருக்கான் அவன் 12th. அந்த பையன் வந்து இப்போ மார்க்ஸ் வந்து 1100க்கு மேலே எடுத்துட்டான். அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி 1100க்கு மேலே மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. அவங்க அப்பாவும் நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி தராரு. அப்போ வந்து அவன் வந்து சொல்கிறான், எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு, இனிமேல் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். Hi everybody, I am Sri Sairam and I am studying 9th standard in Shristi Vidyashram, and today I am going to tell a story based on an animal called panda. So once upon a time, me and my family went to a vacation in Japan, and so we were staying in a hotel and my parents slept. So me and my brother just went on a walk, and we went on a wrong path and we ended in a jungle. We don't know what to do. Then we found a panda. It was sitting like it was eating bamboo. So we just went to near it because we have never seen a panda real. So we just went to touch it. Then I saw a witch, she was behind me, and she used a magic, put the magic in a tree so that it became a giant cookie tree, and it was coming to attack us. We don't know what to do, but the panda, it just came and ate the cookie tree, and it just saved us. So the witch was scared and she just went away. So we just thanked the panda, but the pandas told welcome. So we was it was very interesting because a panda could talk. So we just discovered it was a magic panda, and so we took it to the hotel and I introduced it to my parents, and it was a very good vacation that time. So just we returned to India, and I just heard my mom was saying wake up, wake up. Then I just she put water on my face, and just I thought it was a dream. My name is K. Rita. I am studying 7th standard. My school name is Gangadhara Metric Higher Secondary School. எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து மொபைல் ஃபோன். அதை வச்சு நான் ஒரு கதை சொல்ல. ஒரு ஊரில் ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு. அதேமாரி அவன் பெரிய ஆள் ஆகிட்ட பேருக்கு மொபைல் ஃபோன் வாங்குறான். அவன் நினச்ச மாரி வாங்கிட்டு அவனுக்கு பிடிச்சது எல்லாமே பார்க்குறான். அவன் எல்லாமே பார்க்குறான். அவனுக்கு வாங்கிட்டே எல்லாமே பிடிச்சது பார்க்குறான். அப்புறம் அவங்க மம்மி வராங்க, இது யார் வாங்கி கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நான் சம்பாரித்து என் காசில் வாங்கினம்மா அப்படின்னு சொல்கிறான். ஹாய், என் பேர் சுதர்ஷனா. நான் வந்து எஸ்டி சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் போகிறேன். நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து ரொம்ப வயசாகிடுச்சு. அவங்க வந்து வடை சுட்டு தான் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த காசில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஒரு நாள் வடை சுட்டுட்டு இருக்கும்போது ஒரு காக்கா வந்துச்சு. அந்த காக்கா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டி சொன்னாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் வடை தரமாட்டேன், நீ எஞ்சி போன்னு மிரட்டினாங்க. ஒரு நாள் வந்து அந்த பாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த காக்கா வந்து வாயை எடுத்துகிட்டு போயிடுச்சான். ஹாய், என்னோட பேர் வந்து பிரசாந்த். நான் வந்து 9th படிக்கிறேன். என்னோட ஸ்கூல் பேர் பார்த்தீங்கன்னா கங்காதரா ஸ்கூல். எனக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வந்து பனைமரம். ஒரு ஊரில் வந்து ராகுல்னு ஒருத்தர் தான். அவங்க ஃபேமிலி வந்து பூர் ஃபேமிலி. அவனுக்கு வந்து நுங்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அவங்க ஃபேமிலியில வந்து அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியல. இவன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ரோட் சைட்ல பாக்குறான், பனைமரம் இருக்கு, அதுல வந்து நுங்கு இருக்கு, நம்ம ஏறி சாப்பிடலான்னு. அவன் வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது வந்து நம்ம அறுத்து சாப்பிடலாம் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது ஏறும் போது அவன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டு கை கால்லாம் ஒஞ்சிச்சு. இது மாரல் ஆஃப் த ஸ்டோரிலாம் தெரியுதுன்னா, பேராசை பெருநஷ்டம். Hello VIT, I'm Sanchita Sahu from Vellore, and I'm here to narrate about an interesting story named The Two Brothers.
Without wasting much time, let's get into the story. It all started in a very pleasant morning when King Solon and Queen Maria were having a cup of tea in the royal court. King Solon was very brave and honest, and Queen Maria was beautiful and believed his husband. Years later, Queen Maria gave birth to 2 sons, Prince John and Prince Joe. Prince John and Prince Joe were very good brothers. It was the first time for the new king to lead his kingdom, which the brothers have been waiting from childhood. The king and the queen have decided that the king will be given the throne if Prince John and Prince Joe bring the lotus from the Scarlet River. It is a race between who will bring the lotus first will become the king. So the race began. The 2 brothers set off for their journey. When many obstacles came, they helped each other. Now they came to their destination. But coincidentally, there were 2 lotus in the river. So they picked the 2 lotus and gave it to the king. So then it was the first time ever a kingdom was ruled by 2 kings. Thank you. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks at Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on the various fields. It deals with computers, environment, technology, physics, or any field Data Chunks has to all. Hello VIT, I am Jaishnu from Vellore and I am here to discuss about an interesting topic called biogas. Data chunks. Without wasting much time, let's get into the topic. Biogas typically refers to a mixture of different gas produced by the breakdown of organic matter, include matter in the absence of oxygen. Its liquid counterparts include biodiesel and biogas line. Biogas can be produced from raw materials such as agriculture waste, manure, municipal waste, sewage, green waste or food waste. Biogas is a renewable energy source and in many cases extract a very small carbon footprint. Biogas can be produced by anaerobic digestion with anaerobic organism which digest materials inside the closed system or fermentation of biodegradable material. Biogas is primary method and carbon dioxide and may have small amount of hydrogen sulfide. Moisture and silaxness, the gas method, hydrogen and carbon dioxide can be combusted or oxidized with oxygen. This energy is released allows biogas to be used as a fuel. It can be used as a fuel for heating process such as cooking. It can also be used in a gas engine to convert the energy in the gas into electricity and heat. Biogas can compress the same way natural gas is compressed to CNG and used to power motor vehicles in the UK. For example, biogas is estimated to have the potential to replace around 17% of vehicle fuel. It qualifies for renewable energy subsidies. In some parts of the world, biogas can be cleaned and upgraded to natural gas standards when it becomes biomethod. Biogas is considered to be a renewable resource because it produces and use cycle continuous and it generates no net carbon dioxide. Organic materials grows is converted and used and then regrows in a continual repeating cycle from a carbon pesticide. As much carbon dioxide is absorbed from the atmosphere in the growth of the primary bioresource as is released when the material is ultimately covered to energy. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks only at Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields. Discuss about various trending topics in different arena. Hello VIT, I am Ella Sushil Srinivas
from Vellore and ready to share about the future designing aid 3D printing only on data chunks. Without much delay, I am delighted to talk about 3D printing. 3D printing, also known as additive manufacturing, refers to process used to create a three-dimensional object in which layers of material are formed under computer control to create an object. Object can be of almost any shape or geometry and are produced using a digital model data from a 3D model or another electronic data source, such as an additive manufacturing file, AMF file. The futurologist Jeremy Rifkin claimed that 3D printing signals the beginning of a third industrial revolution, succeeding the production line assembly that dominated manufacturing starting in the late 19th century. The term 3D printing originally referred to a process that deposited a binder material onto a powder bed with an inkjet printer head layer by layer. More recently, the term is being used in popular vernacular to encompass a wider variety of additive manufacturing techniques. United States and global technical standards use the official term additive manufacturing for this broader sense. ISO ASTM 529015 defines 7 categories of AM process within its meaning: binder jetting, directed energy deposition, material extraction, material jetting, powder bed fusion, sheet lamination, and VAT photopolymerization. Yearly additive manufacturing equipment and material were developed in 1980s. In 1981, Hideo Kodamai of Nagoya Municipal Industry Research Institute invented 2 additive methods for fabricating 3-dimensional plastic model with photo-hardening thermoset polymer, where the UV exposure area is controlled by a mask pattern or a scanning fiber transmitter. On July 16, 1984, Alain Lee Mehati, Oliver D. Vitti, and Jean-Claude André filed their patent for stereolithography process. The application of French inventor was abandoned by a French General Electric company, now Alcatel Alstom, and Silas, the laser consortium. They claimed reason for lack of business perspective. 3 weeks later, in 1984, Chuck Hull of 3D System Corporation filed his own patent for stereolithography fabrication system, in which layers are added by curing photopolymers with ultraviolet light lasers. Hull defined the process as system for generating 3D object by creating a cross-sectional pattern of the object to be formed. Hull's contribution was the STL, stereolithography file format, and the digital slicing and infill strategies common to many processes today. The term 3D printing originally referred to a powder bed process employing standard and custom inkjet printer heads developed at MIT in 1993 and commercialized by Z Corporation. In year 1993 also saw the starting of company called Solidscape, introducing a high-pressure polymer jet fabrication system with soluble support structures categorized as dot-on-dot technique. As method matured, sacrificial support material and technique became more common, enabling new object geometries. Other terms used as synonyms, hyponyms, and hypernyms to additive manufacturing include layered fabrication, desktop manufacturing, rapid manufacturing, a successor to rapid prototyping, and on-demand manufacturing, which echoes on demanding printing. Agile tooling is a term used to describe modular method for designing a production of tooling by additive manufacturing or 3D printing method to enable rapid prototyping and iteration of tooling and fixtures. It can be used to hydroforming, stamping, injection, molding, and other manufacturing process. As technology matured, several authors had begun to speculate that 3D printing could aid in sustainability development in developing world. 3D printing models may be created with computer-aided design (CAD) package via a 3D scanner or by a plain digital camera and photogrammetry software. 3D printed models created with CAD result in reduced error and can be corrected before printing, allowing verification in the design of the object before it is printed. The manual modeling process of preparing geometric data for 3D computer graphics is similar to plastic art such as sculpturing. 3D scanning is a process of collecting digital data on shape and appearance of real object, creating a digital model based on it. Before printing a 3D model from an STL file, it must be examined for errors. Most CAD applications produce error in output STL files. Holes, face, normal, self-intersections, noise shell are manifold errors. A step in STL generation known as repair fixes such problem in the original model. Generally, STLs have been produced from a model obtained through 3D scanning often have more of these errors. This is due to how 3D scanning works, as it is often by point-to-point acquisition reconstruction while include errors in most cases. Only completed the STL files needs to be preceded by a piece of software called a slicer, which converts the model into a series of thin layers and produces a G-code file containing
instruction tailored to a specific type of 3D printer, FDM printer. The G-code file can then be printed with 3D printing client software, which loads the G-code and use it to inspect the 3D printer during 3D printing process. Traditional techniques like injection molding can be less expensive for manufacturing polymer products in high quantity, but additive manufacturing can be faster, more flexible, and less expensive. When producing relatively small quantity of parts, 3D printers give designer and concept development team the ability to produce parts and concept models using a desktop-sized printer. Though the printer produced resolution is sufficient for many applications, printing a slightly oversized version of desired object in standard resolution and then removing material with a higher resolution subtractive process can be achieved great precision. Some printable polymers such as ABS allow the surface finish to be smoothed and improved using chemical vapor process based on acetone or similar solvents. Some additive manufacturing techniques are capable to using multiple material in the course of constructing parts. These techniques are able to print in multiple colors and color combinations simultaneously and would not necessarily require painting. A large number of additive processes are available. The main difference between processes are in way layers are deposited to create parts and in material that are used. Each method has its own advantage and drawbacks, which is why some companies offer a choice of powder and polymer for material used to build the object. Others sometimes use standard off-the-shelf business paper as the build material to produce durable prototype. The main consideration in choosing a machine are generally speed, cost of 3D print of printed prototype, choice and cost of the material, and color capabilities. Printers that work directly with metal are generally expensive. However, less expensive printers can be used to make a mold, which is then used to make metal parts. The earliest application of additive manufacturing was on the tool room end of the manufacturing spectrum. For example, rapid prototyping was one of the earliest additive variants, and its mission was to reduce the lead time and cost of developing prototypes of new parts and devices, which was earlier only done with subtractive tool room method such as CNC milling, turning, and precision grinding. In 2010s, additive manufacturing entered production to much greater extent. Additive manufacturing of food is being developed by squeezing out food layer by layer into three-dimensional objects. A large variety of foods are appropriate candidates such as chocolates and candy, and flat foods such as cracker, pasta, and pizza. In 2005, Academics Journal had begun to report on possible artistic application of 3D printing technology. As of 2012, domestic 3D printing was mainly practiced by hobbyists and enthusiasts. However, little was used to practical household application. For example, ornamental object, some practical example including a working clock and gears printed for home woodworking machines. Among other purposes, websites associated with home 3D printing tended to include back scratches, coat hooks, doorknobs, etc. In last several years, 3D printing has been intensively used by a cultural heritage field for preservation, restoration, and dissemination purpose. Many European and North American museums have purchased 3D printers and actively recreate missing pieces of their releases. The Metropolitan Museum of Art and the British Museum have started using their 3D printers to create museum souvenirs that are available in the museum shops. Other museums like National Museum of Military History and Varna History Museum have gone further and sell through the online platform, threading digital models of their artifacts created using Artec 3D scanners in 3D printing friendly file format, which everyone can 3D print at home. 3D printers have been noted to be an environment hazard due to them emitting microscopic particles and chemicals that have been linked to asthma. A National Institute of Occupational Safety and Health (NIOSH) report notes these emissions peaked a few minutes after printing started and returned to baseline levels 100 minutes after printing ended. The problem was reduced by using manufacturer supplied covers and full enclosures, using proper ventilation, keeping workers away from the printer while wearing respirators, turning off the printer if it jammed, and using lower emission of printer and filaments. It must be noted that 3D print drastically reduces the wastage of material, resulting in less pollution, and is therefore safer for environment. Additive manufacturing, starting with today's infancy period, requires manufacturing firms to be flexible, ever improving user of all available technologies to remain competitive. Advocates of additive manufacturing also predict that this arc of technology development will counter globalization, as end user will do much of their own manufacturing rather than engage in trade to buy products from other people and corporations.
The real integration of engage in trade to buy products from other people and corporate the newer additive technologies into commercial productions, however, a matter of complementing traditional subtractive method rather than displacing them entirely. As 3D printer become more accessible to consumers, online social platforms have developed to support the community. This includes websites that allow users to access information such as how to build 3D printer, as well as social forums that discuss how to improve 3D print quality and discusses 3D printing news, as well as social media websites that are dedicated to share 3D models. RepRap is a wiki-based website that was creating to hold all information on 3D printing and has developed into a community that aims to bring 3D printing to everyone. Furthermore, there are other websites such as Pinshape, Thingiverse, and My Mini Factory, which were created initially to allow users to post 3D files for anyone to print, allowing for decreased transaction cost of sharing 3D files. These websites have allowed greater social interaction between users, creating community dedicated to 3D printing. You have heard about 3D printing in data chunks with me. For more updates, stay tuned to VIT Community Radio 90.8 FM. Thank you. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks at VIT Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields. It deals with computers, environment, technology, physics, or any field Data Chunks has at all. Hello VIT, I am Gautam from Vellore and I am here to discuss about an interesting topic called satellites at Data Chunks. Without wasting much time, let's get into the topic. A satellite is an artificial object that has been intentionally placed into the orbit. Such satellites are often called artificial satellites to distinguish them from natural satellites such as the Earth's moon. In 1957, the Soviet Union, world's first artificial satellite, called the Sputnik 1. Since then, about 6,600 satellites from 40 different countries have been launched. India's first artificial satellite that was launched was named Aryabhatta after an astronomer of the same name. According to a 2013 estimate, 3,600 remained in the orbit. Of those, about 1,000 satellites were operational. Several satellites have been launched from India to orbit around other bodies and become artificial satellites of other planets. Satellites are used for many purposes. Common types include military and civilian Earth observation satellites, communication satellites, navigation satellites, weather satellites, and space telescopes. A launch vehicle is a rocket that throws a satellite into the orbit. Satellites are usually semi-independent computer control systems. Satellite subsystems attend many tasks such as power generation, thermal control, telemetry, and orbit control. Satellite orbits vary greatly depending on the purpose of the satellite and are classified into a number of well-known classes such as Earth orbit, polar orbit, and geostationary orbit. There are different types of satellites too. Some of them are used for observation of distant planets and galaxies, and thus are called astronomical satellites. Some are designed to carry living organisms and are called biosatellites. There are also other satellites like communication satellites, Earth observation satellites, and navigational satellites. Satellites in the 16th century meant an attendant and a person of importance. According to NASA, a satellite is defined as a moon, planet, or machine that orbits a planet or star. A group of 20 satellites, mainly for communication, form the Global Positioning System or GPS, which we use in the mobiles. Going back to its history, the first fictional depiction of the satellite was launched into the orbit. It was a short story by Edward Everett Hole in The Brick Moon. However, in recent times, satellites have been hacked by military organizations to broadcast propaganda and to pilfer classified information from military communication networks. For testing purposes, satellites in low Earth orbit have been destroyed by ballistic missiles launched from Earth. Also, due to low received signal strength of satellite transmissions, they are prone to jamming by land-based transistors. These mainly happen for military satellites. However, there are non-military services as well, like fixed satellite service, mobile satellite service, and scientific research satellite, commercial and non-commercial. Hello VIT, I'm SM Sri Sairam from Vellore and I'm here to narrate an interesting story named A Friend. A friend. Once upon a time, there lived a man in a village. He had a dog. He was always with stress and angry. He would always come to his house and show his anger at the dog by beating and torturing it. But the dog was always thankful to its master. As the days passed, the man went old and got some deadly diseases. He was too weak to get to the ground floor to eat the medicine. Suddenly, the dog, which he tortured, came and took the medicine and gave him in the first floor. There were tears in the man's eyes. He was very thankful to the dog. The man soon recovered
As a day after since, he looked the dog as part of his family. He took care of it well. The dog was also loyal to its master. Moral: a friend in need is a friend indeed. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks at VIT Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields. It talks about computers, environment, technology, physics or any field. Data Chunks as at all. Hello VIT, I am K. Balasubramanian from Vellore and I am here to discuss about an interesting topic, 5G. At Data Chunks, let's get into the topic. 5G. It means fifth generation. 5G is the term used to describe the next generation of mobile networks beyond the 4G LTE long-term evaluation mobile networks. As of mid-2016, there was no standard, so it is assumed that 5G network will not become commercially available until the 2020. 5G planning aims at higher capacity than current 5G, allowing a higher density of mobile broadband users and supporting device-to-device, ultra-reliable and massive machine communication. The next generation mobile networks alliance feels that 5G should be rolled out by 2020 to meet build business and consumer demands. In add to proving simply faster speeds, they predict that 5G networks also will need to meet new use cases such as the Internet of as well as broadcast like service as lifeline communication. In times of natural disasters, carriers, chip makes, OEMs, OSATs such as Advanced Semiconductors Engineering, ASE and Amcor Technology INC have been preparing for this next generation 5G wireless standard, as mobile system and base station will require new and faster application processors, basebands and route fixing devices. The International Telecommunication Union ITU will be the standard body that release the final standard, which is also being referred International Mobile Telecommunications 2020. The 3GPP is mobile industry standards body that will submit a proposed specification with telecommunication 2020 standard. Mobile operators and vendors all participation in 3GPP specification process. The vision of 5G is becoming clearer as we move closer to 2020. Most experts say 5G will features network speeds that the blazingly fast at 206 16 ns or higher mere millisecond. Not only will people be connected to each other, but so will machines, automobiles, public safety. 5G network are also expected to have always on, be energy efficient, all of which will likely require new protocols and access technologies. 5G will likely be designed. Many features will start to be increasing available as a part of LTE Advanced Pro standard. Software defined network and network functions virtualization are going to play a key role for operators as they prepare to migrate from 4G to 5G and scale their network quickly. Although updated standards defined beyond those behind in current 4G standards are under consideration, those have been under the current ITU. You heard above 5G at Data Chunks with me. This is Data Chunks at VIT Community Radio 90.8 FM. See you next time with another interesting topic. For more updates, stay to VIT Community Radio 90.8 FM. Thank you.
Change yourself and not the world. Long ago, people lived happily under the rule of a king. The people of the kingdom was very happy and led a precious life with the abundance of wealth and no misfortunes. Once the king decided to visit the places of historical important place, centers and distant of places, he decided to travel by foot to interact with the people. People for distant places were very happy to have a meeting with their king. They were proud of their king and had a kind heart. After several weeks of travel, the king returned to the palace. He was very happy that he has visited many centers and witnessed people leading a precious life. However, he had a regret. He had an inevitable pain in his feet, as it was the first trip by foot covering a long distance. He complained the ministers the road were not comfortable and that they were very stony and cloud tolerate the pain. He said to be very much worried about the people who had walked among those roads, as it would be painful for them too. Considering all this, a king ordered the servants to cover the road's whole country with the leather, so the people of the kingdom can walk comfortably. A king's minister was saddened to hear the order, as it would mean that thousands of cows would have to be dead in order to get sufficient quantity of leather, and would cost huge amount and money also. Finally, a wise man of ministry came to the king and said that is another idea. The king asked what is the alternative was. The minister said, instead of covering the roads with leather, why don't we just piece of leather cut in an opinion shape and cover the feet? A king was very much surprised by his suggestion and applauded the wisdom of the minister and ordered a pair of leather shoes for himself and requested all the countrymen also to wear the shoes. Moral: instead of trying to change the world, we should try to change ourselves. Ladies and gentlemen, guys and girls, this data chunks of VIT Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields. It deals with computers, environment, technology, physics, or any field data chunks has it all. Hello VIT, I'm Sanchita Sahu from Velo, and I am here to discuss about a major topic called climate change at Data Chunks. Without wasting much time, let's get into the topic. Climate change is a change in the statistical distribution of weather patterns. When that change lasts for an extended period of time, climate change may refer to a change in average weather conditions or in the time variation of weather around longer-term average conditions. Climate change is caused by factors such as biotic processes, variations in solar radiation received by Earth, plate tectonics, and volcanic eruptions. Certain human activities have also been identified as significant causes of recent climate change, often referred to as global warming. Scientists actively work to understand past and future climate by using observations and theoretical models. A climate record extending deep into the Earth's past has been assembled and continues to be built up based on geological evidence from borehole temperature profiles, cores removed from deep accumulations of ice, floral and faunal records, glacial and pre-glacial processes, stable isotope and other analysis of sediment layers, and records of parts of sea levels. More recent data are provided by the instrumental record extending deep into the Earth's past has been assembled. General circulation models based on the physical sciences are often used in theoretical approaches to match past. Climate data make future projections and link causes and effects in climate change. The most general definition of climate change is a change in the statistical properties of climate system when considered over long periods of time, regardless of cause. Accordingly, fluctuations over periods shorter than a few decades, such as El Nino, do not represent climate change. The term climate change is often used to refer especially to anthropogenic climate change.
Anthropogenic climate change is caused by human activity as opposed to changes in climates that may have resulted as part of Earth's natural processes. In this sense, especially in the context of environment policy, the term climate change has become synonymous with anthropogenic global warming. Within scientific journals, global warming refers to surface temperature increases, while climate change includes global warming and everything else that increasing greenhouse gas level affect. A related term is climate change. In 1996, the World Meteorological Organization (WMO) proposed the term climate change to encompass all forms of climatic variability on time scales longer than 10 years regardless of cause. Change was a given, and climate was used as an adjective to describe this kind of change. When it was realized that human activities had a potential to drastically alter the climate, the term climate change replaced climatic change as the dominant term to reflect an anthropogenic cause. Climate change was incorporated in the title of Intergovernmental Panel on Climate Change and the UN Framework Convention on Climate Change. Climate change used as a noun became an issue rather than the technical description of changing weather. On the broadcast scale, the rate at which energy is received from the sun and the other rate at which it is lost space determine the equilibrium temperature and climate of Earth. This energy is distributed around the globe by winds, ocean currents, and the other mechanisms to affect the climates of different regions. Thank you. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அத பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலேயே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துல எல்லாம் வாழை மரம் எல்லார் வீட்லயுமே வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல உணவு பரிமாறுறது நம்ம விருந்தோம்பல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும் போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை ஒரு பெரிய வாழை இலையில வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயசத்தை வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில உணவு பரிமாறுற முறை அப்படின்னு நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்பகுதியில சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை
மெயினாக சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வந்து வாழை இலையோட கீழ்ப்பகுதியில் வைப்பாங்க. இப்படி தான் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தில் வந்து அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தில். அதில் எத்தனை வகையான உணவுகள் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக நிவேதா, இப்போ நான் சொல்கிறேன். தமிழரோட உணவு வகைகள் பற்றி வந்து நான் இப்போ சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோன்னா 4 வகைகள் இருக்குது. கடல் உணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்பு உணவுகள் ஒரு சிலது இருக்குது. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்குது. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து அந்த காலத்தில் மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து மரக்கறி உணவு இருக்குது. இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் வந்து சேரும். சிறப்பு உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாதம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளவுதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் வந்து தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சு சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியாறு சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு சரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களா சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிடுறது. நம்ம எப்போ பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமா இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேரு தான் வந்து மெல்லல்னு சொல்றாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல். அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியா சாப்பிட்றதுக்கு பேரு தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்ப பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டுல வந்து கசாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மருந்து தருவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்துல வந்து இந்த 12 வகையா உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்க இப்ப சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நீங்க வந்து வாழை இலையில உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதுல வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான்.
நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலயும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலயும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்டுல செய்யற உணவு எப்படி செய்யறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்ப எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும் எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. என்ன நிவேதா, நீ குடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்ல. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டுல போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷின்ல தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமா வீட்டு வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்றவங்க வீட்லயே மிக்சில அரைச்சி வச்சுப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து அதிரசம் கட்டியா இருக்கு, என்னால கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பா அந்த ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்றோன்னு பாத்தீங்கன்னா நிவேதா, இப்ப நமக்கு பச்சரிசி மாவு இருக்கு, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதுல கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியா இருக்கு, என்னால கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இது கண்டிப்பா வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒண்ணுதான். என்னன்னு பார்த்தோம்னா, பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா இந்த தண்ணியில ஊத்தணும் நிவேதா. தண்ணியில ஊத்துறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில கரையவே கூடாது. கரையாம அடியில போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு முறையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தண்ணி வந்து தட்டுல ஊத்தாம அதை கொஞ்சம் கையில எடுத்து அந்த பாகுல விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்கிற பதத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த பாகு வந்து கரெக்டான பதத்துல எடுக்காததுனாலதான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாயிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாம போயிடும். இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம அதிரசம் செய்யற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகுல வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பெள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, வாழையில எடுத்துக்கலாம். வாழையில எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடியெல்லாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவை அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசம்ல பார்த்தோன்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்குது. கரும்பு, பனை 2 இதுலேருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம், அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் வந்து கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் வந்து உடலில் இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் வெல்லத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. நிவேதா, வெல்லத்தில் இவ்வளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பாக நான் இனிமேல் வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, நீ மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்துருப்ப சித்த மருத்துவத்தில் லேகியம் அதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம், வெல்லத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம நிறைய நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுத்தணும். கண்டிப்பாக நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பற்றியும், அதாவது அதிரசம், அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெல்லத்தை பற்றி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேற உணவு பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, உன்னால் நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பற்றிலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற உணவுகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hallo Freunde, dies ist VIT Community Radio 90.8 FM und dies ist Show Learning German. Ich bin Himanshu Manghani und ich bin Shravya. अगर जिन लोगों को समझ में नहीं आया कि अब तक हिमांशु क्या बात कर रहा था, हम वापस से उसी को हिंदी में बोल देते हैं। जी हाँ। हेलो दोस्तों, ये है आपका VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या। तो आज हम क्या करने वाले हिमांशु? पहले हमारा उसूल है कि पहले वाली चीजों को पहले खुद एक बार रिवाइज करवाएंगे उनको। तो पिछली क्लास में हमने क्या पढ़ा? पिछली क्लास में हमने पढ़े थे आर्टिकल्स और मॉडल वर्ब। मॉडल वर्ब्स जैसे कि विल, शैल, मे, माइट और 2 सीखे थे, मूसन, डुरफन, मस्ट। यस, मस्ट भूल गई मैं। तो चलिए तो उसको
एक जगह कहीं रूल एप्लीकेबल नहीं था जो अपन स्टार्टिंग से पढ़ते आ रहे हैं, वो कौन से केसेस थे? एप्लीकेबल नहीं था मतलब थोड़ा सा चेंज था, जैसे कि अगर बोलें तो वोलन का विल था, हाँ, सोलन का सॉल था, मूसन हाँ, का मूस था, मूसे नहीं था। वो सब आएगा फर्स्ट पर्सन में, यानी कि इश और एस में। वोलन के लिए बनेगा विल, सोलन के लिए बनेगा सॉल, म्यूसन के लिए बनेगा मूस, यूरफन के लिए बनेगा दार्फ, और मॉकिन के लिए बनेगा मॉक्टे, और क्या बचा था हिमांशु? और एक मार्कटन हमने बोला था, तो उसके लिए मागिन अलग बात है। मागिन हम अभी से नहीं लाएंगे क्योंकि कंफ्यूज हो जाएंगे लोग, तो हम मागिन बाद में लाएंगे। ठीक है, वो नए 6 शब्द थे। तो आज हम क्या करने वाले हैं? आज हम बेसिक सेंटेंसेस बोलने वाले हैं। जैसे कि अभी मुझे किसी को अपना नाम बताना है जर्मन में। मैं अभी सपोज अगर मेरा सब कुछ, मेरा इंजीनियरिंग मैंने अच्छे से कर लिया और मुझे जर्मनी में MS करने का मौका मिल गया, तो मैं वहाँ पे जाऊंगी तो मैं लोगों से कैसे बात करूंगी? तो हम आज उस सेंटेंस पे फोकस करेंगे। तो सबसे पहले मैं आपको ये बता देना चाहती हूँ कि हम एड्रेस करते हैं जर्मन में लोगों को ना बहुत इज्जत देना पड़ता है। तो हर कहीं देना पड़ता है। हाँ, मतलब अभी मैं सब लैंग्वेजेस में रिस्पेक्ट जरूरी है। जी हाँ, बट ठीक है, वहाँ पे थोड़े और ज्यादा जरूरी है। तो ठीक है, सबसे पहले अगर हम किसी को एड्रेस करना चाहें तो हम इंग्लिश में मिस्टर और मिस बोलते हैं। तो यहाँ पे जर्मन में हम मिस्टर को बोलते हैं हेर और मिस को बोलते हैं फ्राउ। ठीक है, तो चलिए ठीक है। अब श्राव्या, ऐसा करते हैं कि इस लेसन में तुम मेरी टीचर बन जाओ और मैं और मेरे जो अपन के जो भी लिसनर्स हैं वो स्टूडेंट बन जाएंगे। तो तुम पूरा बताओ क्या होता है। मैं तुमसे कुछ क्वेश्चंस पूछूंगा, क्रॉस क्वेश्चनिंग जो एक स्टूडेंट टीचर से करता है। हालांकि वो इतना ऑफिशियल नहीं होगा, इतना ज़रूर होगा कि लोगों को समझ पाए कि वो क्या सीख रहे हैं। तो ठीक है, शुरू करते हैं। सबसे पहले जब हम किसी से कुछ बोलना का सब कुछ पूछना चाहते हैं या फिर हम कॉन्वर्सेशन स्टार्ट करना चाहते हो, तो हम यूजुअली उस दूसरे को ग्रीट करते हैं। तो हमने आपको बहुत 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 पहले बता दिया है कि हम ग्रीट कैसे करते हैं। अगर मैं किसी को बोलना चाहूँ गुड मॉर्निंग, तो मैं क्या बोलूँगी हिमांशु? गुटन मॉर्गन। एग्जैक्टली। अगर गुड डे बोलना चाहूँ तो गुटन टाग। गुड इवनिंग तो गुटन आबेट। और गुड नाइट तो गुटे नाक्ट। ओके, गुड नाइट तो कॉन्वर्सेशन का शुरू नहीं होता, वो तो कॉन्वर्सेशन के अंत होता है। तो ठीक है, अगर मैं किसी से बोलना चाहूँ कि मेरा नाम श्राव्या है, तो मैं बोलूँगी लाइक गुड डे, माय नेम इज श्राव्या। तो मैं उसको कैसे बोलूँगी? गुटन टाग, माय नेम इज श्राव्या। समझे? और अगर मुझे बोलना हो कि व्हाट इज योर नेम, तो मैं कैसे बोलूँगा? व्हाट इज योर नेम? व्हाट इज योर नेम के लिए हम दो तरीके से बोल सकते हैं। हम ऐसे पूछ सकते हैं कि V-C, तो हाउ आर यू कॉल्ड? सो V-C मतलब व्हाट इज योर नेम, या फिर वास इज योर नेम, ऐसे भी बोल सकते हैं कि व्हाट इज योर नेम सीधा जर्मन में। तो उसके लिए मुझे रिप्लाई करना पड़ेगा माय नेम इज श्राव्या, या फिर इश हाइसर श्राव्या, या फिर मैं ऐसे बोल सकती हूँ कि इश बिन श्राव्या। ओके, तो चलिए एक अच्छी चीज़ इसी को ही थोड़ा इलैबोरेट करते हुए एक सीन लेते हैं जिसमें क्या होगा श्राव्या? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ और सपोज हिमांशु तुम मेरे पास आए हो, तुम्हें मुझसे कुछ पूछना है, तो तुम क्या पूछोगे? सबसे पहले कॉन्वर्सेशन कैसे स्टार्ट करोगे? कॉन्वर्सेशन गुटन टाग अगर गुड डे होगा, या फिर गुड मॉर्निंग के लिए गुटन मॉर्गन। तो मैं बोलूँगा आपको कि वी हेजेंसी। मैं अपना नाम तुम्हें क्यों बताऊंगी? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ। इन्फॉर्मेशन डेस्क पे बैठे तो तुम क्या चाहती हो कि तुमसे क्या पूछा जाए? मुझे क्या पता, तुम्हें जो पूछना पूछो। कुछ बोल दो, मुझे कुछ समझ नहीं आ रहा क्या पूछूं अभी तुमसे। चलो ठीक है, तो मैं ही एक एग्जांपल दे देती हूँ। मैं बोलूंगी गुटन टाग, माय नेम इज श्राव्या। तो इन्फॉर्मेशन डेस्क पे जो कोई भी बैठा होगा वो बोलेगा गुटन टाग फ्रॉ श्राव्या। गुटन टाग फ्रॉ श्राव्या। ठीक है, तुम मुझे समझाओ क्योंकि मैं तुम्हारा स्टूडेंट हूँ, ठीक है ना? क्योंकि तुम आज प्रैक्टिस करके आई हो, मैं एक बिल्कुल स्टूडेंट की तरह प्रैक्टिस करके आया हूँ कि मेरे को बिल्कुल समझना है, वो भी तुमसे। अच्छा, तो मेरे को आज इतना नहीं पता पड़ेगा, पर मुझे इतना ज़रूर पता पड़ेगा कि मुझे क्या लिसनर्स को सुनाना है और प्रैक्टिस करवानी है ताकि एक अपन अच्छी तरीके से आगे बढ़ सके। तो जर्मन यार ने ऐसे तो कोई भी भाषा में सरनेम होता है और मिडिल नेम और लास्ट नेम ऐसे होते हैं। तो जर्मन में भी वॉरनामा मतलब फर्स्ट नेम और नाकनामा मतलब लास्ट नेम। ठीक है, तो अगर कोई मुझसे पूछेगा कि वास इज योर फोरनामा मतलब व्हाट इज योर फर्स्ट नेम, सो मैं बोलूंगी माइन फोरनामा इज श्राव्या। और कोई मुझसे पूछेगा वास इज योर नाकनामा, तो मैं बोलूंगी करा इज माइन नाकनामा। नाकनामा मतलब लास्ट नेम, यानी सरनेम।
वॉरनामा मतलब फॉरनामा मतलब फर्स्ट नेम। हाँ, ठीक है, तो मेरा फॉरनामा है हिमांशु और मेरा नाकनामा है मंगानी। राइट। और जर्मन में हम जिस तरह से लिखते हैं, लिखना और प्रोनाउंसिएशन अलग होता है, तो इसलिए तुम सी साई में कंफ्यूज हो जाते हो। और हम यहाँ पे फॉरनामा प्रोनाउंस करते हैं बट लिखते हैं उसको VORNAME। ओके, तो वो हम इंग्लिश के अनुसार प्रोनाउंस करेंगे तो वो बनेगा वॉरनेम, बट नो, इट्स फॉरनामा। अगर मान लो तुमने मुझे बोला कि मेरा जो लास्ट नेम है वो है फॉरनामा, क्या बोले तुम? फर्स्ट नेम। अगर मेरा फर्स्ट नेम तुमने मान लो अमित बोल दिया तो मैं बोलूंगा 9 माइन फॉरनामा इस्ट हिमांशु। 9 मतलब नहीं, माइन पॉजिटिव प्रोनाउन हो गया, मेरा नाम वॉरनामा इस्ट हिमांशु मंगानी। राइट। या फिर अगर आप लोगों को वॉरनामा और नाकनामा बहुत कंफ्यूज हो रहे हैं आप, तो आप सीधे बोल सकते हैं कि इश बिन श्राव्या या इश हाइसर श्राव्या। ठीक है, चलिए, पर अगर क्वेश्चन टैग की बात करें, अगर मैं बोलूं व्हाट इज योर फर्स्ट नेम, तो इसको मैं बोल दूंगा वास इस्ट दू वॉरनामा। दू या योर, व्हाट इज योर, तो दाइन वॉरनामा। नाइन वॉरनामा, वॉस इज दाइन वॉरनामा। तो मैं बोलूंगी माइन वॉरनामा इज श्राव्या। और अब उसके बाद एक और चीज, चलिए, तो अब ये दास टेलीफोन और ये सब तो कर ही चुके हैं, नंबर भी हम बता ही चुके हैं। तो अगर मैं एक छोटा सा क्वेश्चन पूछूं हिमांशु तुम्हें, रिवीजन रिकैप जैसा, वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। क्या बोली तुम? वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। न्यूमर 4 क्या होता है? न्यूमर 4 मतलब नंबर 4। वी हाइस्ट मतलब हाउ इज इट कॉल्ड, हाउ इज नंबर 4 ऑफ द्यूस्ट कॉल्ड। ओके, तो मतलब नंबर 4 को हम जर्मन में क्या बोलते हैं? तो क्या बोलते हैं? VIER स्पेलिंग है उसकी, और उसको बोलेंगे देयर। गुड। डांके शोन। Das ist richtig। रिस्टिक का मींस मतलब है करेक्ट होता है, तो दैट इज करेक्ट। Das ist richtig। ऐसे काफी कुछ हम नंबर्स फॉर्म कर सकते हैं, या फिर हम ऐसे भी पूछ सकते हैं वी हाइस्ट न्यूमर 1 ऑफ द्यूस्ट, तो उसका आंसर होना चाहिए 1 मतलब 1। हाँ, और मैं यहाँ पे सब बता दूं, हमने देवदास के काफी केसेस किए हुए हैं, और यहाँ पे सारे नंबर्स जो होते हैं उन्हें जर्मन में फेमिनाइन के अंडर ट्रीट किया जाता है, तो वो बनेगा दी 1, दी 2, दी 3, दी 4 ऐसा। बट हम मोस्टली इनके लिए तो यूज नहीं करते हैं, क्योंकि हम जब कोई नंबर यूज करते हैं, किसी नंबर को किसी चीज से रिलेट करके यूज करते हैं, तो हम जिस चीज से उसको रिलेट कर रहे हैं उसका हम आर्टिकल यूज कर देंगे। एक ऐसे एग्जांपल दे सकती हूँ, आई हैव टेकन 3 बुक्स। मैं बस नहीं बोलूंगी आई हैव टेकन 3 तो क्या, तो ऐसा कुछ नहीं होने वाला। तो आई हैव टेकन 3 बुक्स, तो यहाँ पे बुक होगा तुम्हारा दास ब्यूक, तो मैं दास के रिलेटेड आर्टिकल यूज कर लूंगी। बट रेगुलरली जनरल इन्फॉर्मेशन के लिए सारे नंबर्स दी के अंडर आते हैं, फेमिनिन के अंडर आते हैं। चलो, काफी बढ़िया है ये तो। अब चलिए एक और चीज़ अगर ये देखें कि रिपोर्टर और एक सिंगर, और मतलब मान लो मैं क्वेश्चन पूछता हूँ, हिंदी में बोलूँगा या इंग्लिश में, तो मुझे बताना उसमें जर्मन में क्या बोलेंगे। अगर मान लो कोई रिपोर्टर की जो एक नॉर्मल लाइन होती है वो जर्मन में क्या कहलाएगी, सिंगर की जो नॉर्मल लाइन होती है वो क्या कहलाएगी, टूरिस्ट अगर होते हैं जो उनकी जनरल लाइन होती है, जो अधिकतर टूरिस्ट वो लाइन ज़रूर बोलेंगे, तो वो जर्मन में कैसे बोलेंगे। अगर मान लो कोई श्रोता, कोई लिसनर जर्मन गया है, तो वो लोग रिपोर्टर से मिलेंगे, सिंगर से अगर मिलते हैं, या फिर टूरिस्ट से मिलते हैं, या किसी लड़की से मिलते हैं, या किसी पुलिस वुमेन से मिलते हैं, या किसी सेल्स पर्सन से मिलते हैं, या सेल्स वुमेन से मिलते हैं, तो एक उनका एक तकिया कलाम शब्द होता है। जैसे हमारा तकिया कलाम शब्द है जो हम स्टार्टिंग में बोलते हैं, वो 4 लाइन है, शब्द नहीं सेंटेंस। तकिया कलाम का मतलब वो शब्द जो बात बात पे एक बंदा रिपीट करता है और वो शब्द उसकी पहचान बन जाती है। अच्छा ठीक है, तकिया कलाम शब्द हिंदी नहीं आती, तो ठीक है, मुझे माफ कर दीजिएगा। कोई बात नहीं, सीखने का ही नाम जिंदगी है और जिंदगी गुलजार है। आगे बढ़ते हैं। इसका मतलब क्या हुआ, जिंदगी गुलजार है? मुझे क्या पता, कोई शो का नाम था, वो याद आ गया, बोल दिया मैंने। अच्छा, जिंदगी गुलजार है यानी कि फूलों के जैसी महकती है। हाँ। चहकती नहीं है, चिड़िया चहकती है, फूल नहीं चहकते, फूल महकते हैं। तो चलिए ठीक है, अगर मैं बोलूं रिपोर्टर बोल रही है, तो रिपोर्टर को बोलेंगे देयर रिपोर्टर इन
रिपोर्टर अगर बंदा हो तो बोलेंगे रिपोर्टर, अगर बंदी हो तो बोलेंगे रिपोर्टर। अगर मैं बोलूं, अगर मान लो रिपोर्टर ये बोलना चाहती है गुड डे मिस श्राव्या, हार्टली वेलकम। ओके, तो गुड डे को हम बोलेंगे गूटन टाग, मिस श्राव्या यानी कि फ्रॉ श्राव्या, हार्टली वेलकम। ओके, ये काफी कंफ्यूजिंग है। तो हम यूजुअली हार्टली वेलकम के लिए जर्मन में यूज करते हैं हेrzlich willkommen। ठीक है, तो कॉमन का मतलब होता है कम, तो willkommen मतलब वेलकम, हार्जलिश का मतलब हो गया हार्टली। हाँ, तो हार्जलिश हम लोग यहाँ पर हार्टली शो कर रहे हैं। अच्छा, ठीक है, दिल से शो कर ले, दिल से शो कर रहे हैं, तो ठीक है, हम हेrzlich शो कर रहे हैं। हार्जलिश willkommen मतलब हार्टली वेलकम तुमने बताया, थैंक यू डांके शोन। और उसके बाद अगर मान लो कोई सिंगर मिल जाए मुझे, तो सैंगरिन, यहाँ पे अगर वो है। हाँ, तो वो लड़की बोले कि थैंक यू फॉर द फ्लावर्स। ओके, सबसे पहले आप तो अब तक जान ही गए होंगे कि थैंक यू का मतलब है डांके, और ब्लूमेन यानी कि फ्लावर्स। तो मेरा सेंटेंस बनेगा थैंक यू फॉर द फ्लावर्स यानी कि डांके फ्यूअर डी ब्लूमेन। फ्यूअर मतलब फॉर, डांके मतलब थैंक यू, डी ब्लूमेन मतलब फ्लावर्स, डी फ्लावर्स। अरे वाह, तुम तो बहुत होशियार हो श्राव्या। बहुत सारे टूरिस्ट हैं तो देयर टूरिस्ट, और अगर टूरिस्ट की मेन ये लाइन होती है गुड बाय, गुड ट्रैवल, और मान लो मिस डैश कोई भी नाम बोल दिया, मैं बोल देता हूँ मिस श्राव्या, मान लो गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। मान लो अगर मैं टूरिस्ट हूँ और तुम मुझे कहीं मिलती हो, तो मुझे तुम्हें बोलना है गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। तुम कहीं जा रही हो तो मैं इसको कैसे बोलूँगा एज ए टूरिस्ट? ओके, सबसे पहले गुड बाय को हम बोलते हैं ऑफ वीडर सेहन। तो चलिए, एक नया शब्द मिल गया। अब हम हमारा अगर शो को बंद करेंगे तो गुड बाय के कैसे करेंगे और क्या बोलेंगे? ऑफ वीडर सेहन। वीडर सेहन। हाँ, क्योंकि आज की क्लास में हम काफी नए नए फ्रेजेस सीखने वाले, ये शब्द नहीं है, एग्जैक्टली फ्रेजेस हैं। ऑफ वीडर सेहन मतलब गुड बाय। हार्टली वेलकम, तो चलिए हम स्टार्टिंग में हमेशा शो में अब बोलेंगे हार्टली वेलकम। हाँ, चलिए, अगर मान लो वेलकम अगर श्राव्या करती है तो वो बोलेगी हार्टली वेल। नहीं, सुनो, अगर मैं बोलूँ कि हार्टली वेलकम टू लर्निंग जर्मन, तो मैं बोलूंगी herzlich willkommen zu learning German। ग्रेट, गुड, दैट das is toll मतलब दैट इज ग्रेट, das ist wunderbar मतलब दैट इज वंडरफुल। वही तो मैं सोच रही, टॉल क्यों बोल रहा है, सेंटेंस तो लंबा था, तो वो सोच रही तो टॉल कहाँ से आ गया? तो चलिए, कोई बात नहीं, होता है, बट सही है। अगर आप मतलब नॉर्मली किसी से मिलते भी हैं तो आप बोलेंगे हार्टली वेलकम। अगर किसी को बाय भी बोलते तो गुड बाय, तो गुड बाय को बोलेंगे ऑफ वीडर सेहन। ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, ऑफ वीडर सेहन मतलब गुड बाय। और अगर हार्टली वेलकम बोलेंगे तो herzlich willkommen, हार्टली वेलकम। तो अगर कोई टूरिस्ट बोलेगा दूसरे टूरिस्ट को कि गुड बाय एंड हैव अ नाइस ट्रिप, तो गुड बाय, गुड ट्रैवल। हाँ, रीसे मतलब ट्रैवल, ट्रिप, रीसे मतलब ट्रिप इन जर्मन। तो ऑफ वीडर सेहन, गुटे रीसे फ्रॉ श्राव्या। सपोज अगर तुमने मुझे बोल दिया तो ऐसा, तो मतलब ऑफ वीडर सेहन का मतलब गुड बाय, गुड ट्रैवल, गुटे रीजे। अब रीजे होता है ट्रैवल, और ट्रैवल एक फेमिनिन की तरह इंट्रोड्यूस किया गया, तो गूटन में से एन हट गया, गुटे हो गया, और फ्राउ मतलब मिस, श्राव्या मतलब श्राव्या ही होगी, और क्या होगा? ठीक है, अगर मान लो मैंने तुम्हें ये बोला, ठीक है, अब तुम मुझे कुछ बोलोगी तो मैं भी तुम्हें गुड बाय तो बोलूंगी। हाँ, तो तुम क्या बोलोगी? और मेरा नाम लेकर। जी हाँ, तो मैं बोलूंगी ऑफ वीडर सेहन हेर हिमांशु। कूल, बहुत बढ़िया, क्योंकि हेर मतलब मिस्टर, सो मिस्टर हिमांशु गुड बाय। ठीक है, और चलो अगर मान लो कोई दो लड़का लड़की मिलते हैं जो अजनबी हैं स्टार्टिंग में, तो स्टार्टिंग में अगर लड़की ये पूछना चाहे लड़के से कि हेलो आई एम क्लॉडिया, मतलब मैं हूँ क्लॉडिया और आप कौन हैं, तो इसको कैसे बोलेगी वो लड़की? ठीक है, अगर उस लड़की का नाम क्लॉडिया हो तो वो बहुत तरीके से बोल सकती है उसका नाम की हेलो इश बिन क्लॉडिया, या फिर ऐसे बोल सकती है नामे इस्ट क्लॉडिया। नामे इस्ट क्लॉडिया, हाँ, माय वॉरनामे इस्ट क्लॉडिया। हाँ, तो ऐसे बहुत सारे, अब तक हमने बहुत केसेस किए थे, इश बिन क्लॉडिया, इश हाइसे क्लॉडिया, ऐसे। तो ठीक है, अभी हम इस पे अटक जाते हैं कि हेलो इश हाइसे क्लॉडिया und du and you। ओके, अब मान लो मैं वो अजनबी लड़का हूँ और मुझे बोलना है कि मैं हूँ हिमांशु, और फिर बोलना है गुड बाय क्लॉडिया, तो कैसे बोलूंगा? तो लड़के ने भाव ही नहीं दिया लड़की को। हाँ, वही बड़ा भाव खाते हैं लोग आजकल। ऐसे बोलना चाहिए कि इश हाइसे हिमांशु चूज क्लॉडिया। ओके, इश हाइसे हिमांशु चूज क्लॉडिया। हाँ,
चुस का मतलब है गुड बाय। ओके, वेरी गुड। नहीं, चुस का मतलब है बाय और ऑफ वीडर सहन का मतलब है गुड बाय। तो अपने दोस्तों को गलती से ऑफ वीडर सहन मत बोल दीजिएगा, अपने दोस्तों को बोल दीजिएगा चुस। तो हॉल्ट मतलब रुको। ये हॉल्ट तो इंग्लिश से रिलेटेड वर्ड हुआ। हॉल्ट मतलब रुकना। हॉल्ट या ठीक है हाल। हाल्ट, हाँ, ए आता है, ओ नहीं आता। हाल्ट बोल सकते हैं इसको। तो हाल्ट मतलब रुको। वी हाइसन सी, व्हाट इज योर नेम या हाउ आर यू कॉल्ड? चलिए ठीक है। तो और मैं अगर पागल थोड़ी ना हूँ कि मैं अपना नाम बता दूंगी। हाँ, नाम नहीं बताऊंगा, पर मैं यहाँ पे मुजरिम हूँ, तो मुझे बोलना है ओ फॉरगिव मी, ठीक है? मैं सीधा बस फॉरगिव मी करके पतली गली पकड़कर भाग जाऊंगा। पतली गली क्यों? नॉर्मल गली पकड़ के नहीं भाग सकते? मुहावरा है। तुम अच्छा, क्या हिंदी पढ़ रही हो? कोई मेरे को बोला क्या इंग्लिश पढ़ रहे हो? मुझे मैं हिंदी नहीं आती। क्या हिंदी पढ़ रही हो? मुझे हिंदी नहीं आती। तो अभी ठीक क्या से बोल रही हो? फ्रेंच बोल रही हो यहाँ पे? मतलब शुद्ध हिंदी नहीं आती भाई, जो बस बात करने के लिए हम यूज करते हैं वही आती है मुझे हिंदी। ये बात करने के लिए होते हैं, बट मुहावरे होते हैं, और मुहावरे जो होते हैं ईडियम्स होते हैं, और ईडियम्स जो होते हैं इतना यूज नहीं होते हैं, तो इसलिए लोगों को थोड़ा कंफ्यूजन हो जाता है। अंडरस्टूड? तो चलो, अभी तो तुम फॉरगिव मी को क्या बोलोगे? ओह को तो ओ ही बोलूंगा, क्योंकि एक वॉइस है ये। और फॉरगिव मी को मैं बोलूंगा वेर जी हुंग। वेरजी हुंग। वेरजी हुंग। तो कितना अच्छा आज सीखा यार। हार्टली वेलकम, गुड बाय, और फॉरगिव मी तो वर्जी हुंग मतलब फॉरगिव मी, और फिर हर्जलिश विलकोमन मतलब हार्टली वेलकम, और फिर गुड बाय को मतलब ऑफ वेडर सेहन। ऑफ वीडर सेहन। वीडर सेहन। और चूस का मतलब है बाय, जो सिर्फ दोस्तों को बोला जाता है। और ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, जो दुश्मनों को बोला जाता है। चलो मैं मजाक कर रही हूँ दोस्तों। तो अगर आप किसी झगड़े में पड़ गए तो प्लीज मेरा नाम मत लीजिएगा। अच्छा, तो चलिए ठीक है। और अगर इसकी बात करें कि बच्चा है, बच्चे अगर मम्मी को बोलना है उसको मम्मी, तो कैसे बोलेगा? मम्मा। और क्या बोलेगा बच्चा? यहाँ जैसे बोलते हैं वैसे ही है, मामा ही बोलेगा उसको, मामा। और बेबी को बताओ, अगर द बेबी है तो क्या बोलेंगे? बेबी इज, बेबी मतलब बेबी होता है। द बेबी को क्या बोलेंगे? दास बेबी। दास बेबी मतलब वो क्या है? न्यूट्रल है बेबी। हाँ। और मार्शन हमने देखा मतलब लड़की, तो देर मार्शन। लड़के को देखा, हाँ दास मार्शन, माय बैड। और लड़के की बात करें तो जुंगे, तो वो बनेगा देर जुंगे। और सांगरन मतलब सिंगर, दी सांगरन। और एक और चीज हार्टली वेलकम, हेर्जलिश विलकॉमन, गुड बाय, ऑफ वीडर सेहन, बाय, चुस, फॉरगिव मी, ओ वेरजी हुंग। वेरजी हुंग। चलो ठीक है यार, बहुत अच्छे वर्ड्स थे यार। ये अब नॉर्मली अपन भी ऐसे ही बोलेंगे, ऑफ विडर सेहन, वेरजी हुंग, हर्जलिश विलकॉमन। चलो अब आगे नेक्स्ट हम क्या करेंगे? क्योंकि हम अगला क्लास करने वाले हैं थोड़ा और इंफॉर्मेटिव, यानी कि जैसे कि हमने पिछले क्लास में बोला था कि ऑटोमैट्स के बारे में। ऑटोमैट्स मतलब मशीन्स, यानी कि अगर मैं किसी से कॉन्वर्स कर रही हूँ, मुझे वहाँ पे जाना है और मशीन से कुछ पैसे लेने हैं, तो पैसों की मशीन को हम क्या बोलते हैं हिमांशु? गेल्ड ऑटोमाट मतलब एटीएम। हाँ, और वो होता है देर गेल्ड ऑटोमाट। तो अभी सबसे पहले छोटे छोटे सिंगुलर और प्लूरल हो जाए। जैसे कि अभी मेरे पास टेलीफोन है, सो दास टेलीफोन होता है, तो उसका अगर मैं प्लूरल लूँ तो यहाँ पे मैं एक चीज बता दूँ आपको, चाहे हमारा सब्जेक्ट देर हो या दी हो या दास हो, जब हम उसका प्लूरल फॉर्म लेते हैं उसका हमेशा पहले उसका आर्टिकल दी बन जाता है। ठीक है, जैसे कि अभी मेरे पास है देर साफ्ट। साफ्ट मतलब जूस, सो उसका प्लूरल बनेगा दी साफ्टे। मतलब सो अगर मेरे पास है दास टैक्सी मतलब अ टैक्सी, उसका प्लूरल दी टैक्सीज। अगर मेरे पास है दास होटल तो उसका प्लूरल होगा दी होटल्स। रेलवे स्टेशन पे ये सब चीजें होती होंगी, दो लड़के मिलते होंगे, एक लड़का मिलता होगा, ये बात बोलते होंगे, चोर भागता होगा। और कोई मान लो शॉपकीपर बोले और कोई कुछ मांगे, शॉपकीपर बोले कि फॉरगिव मी मेरे पास वो चीज नहीं है, तो वो बोलेगा। शॉपकीपर को हम क्या बोलेंगे? हाँ, शॉपकीपर को हम वर्क ऑफिन। वर्क ऑफिन, ओके। हाँ, कॉफरिन मतलब सेल्स वुमेन। सेल्स वुमेन, अगर सेल्समैन हो तो वर्क ऑफिन होगा। हाँ, वर्क ऑफिन। तो चलिए अगर अब इसको उस कॉन्टेक्स्ट में ले जाते हैं, और यही हमारा रिवीजन भी होगा आज के शो का, तो रेलवे स्टेशन पे तुम क्या सीन देखती हो सबसे पहले? सबसे पहले रेलवे स्टेशन को तो क्या हम बोलते हो? मुझे नहीं पता। ओके, स्टेशन को हम बोलते हैं बानहॉफ। और मेरे को ये पता है कि अगर मेन स्टेशन हो तो स्टेशन तो तुमने बोल दिया बानहॉफ मतलब रेलवे स्टेशन, और हॉप होता है मतलब मेन, तो मेन रेलवे स्टेशन यानी कि सेंट्रल रेलवे स्टेशन।
तो बनेगा हॉफ्ट बैन हॉफ। हॉफ्ट बैन हॉफ, ठीक है। तो तुम न्यूज़पेपर की स्टॉल देखोगी तो तुम उसको बोलोगी ज़्यूटुंगन, मतलब न्यूज़पेपर्स। और अगर फ्लावर्स के लिए देखोगी तो ब्लूमिन। ज़ाइटुंग होता है, वापस से जी जाए, हे भगवान। अरे यार वो SIE होता है जी, तो ये ZEI जाए कैसे हो जाता है? हिमांशु, मैंने जर्मन नहीं लिखा है, प्रोनाउंसिएशन जैसा है वैसे तुम्हें प्रोनाउंस करना पड़ेगा। चलो ठीक है दोस्तों, आप ये मत समझिएगा कि हमको आती नहीं है इतनी, पर हम थोड़ी थोड़ी क्या मिस्टेक करते हैं ताकि थोड़ा फनी हो सके और आप अपने आप को इससे भी रिलेट कर सकें। हाँ, तुमने अगर एक मिस्टेक कमिट किया हो तो तुम क्या बोलोगे? पार्डन मी। हाँ। तो उसमें जर्मन में क्या बोलोगे? आई डोंट नो। यूज कर सकते हैं उसको, वेरजी हंग। चलो ठीक है, तो फिर अगर अपन रेलवे स्टेशन पे ये देखते हैं कि एक लड़का मिलता है, एक लड़की मिलती है और दोनों इतने जल्दी में तो सिर्फ अपना नाम बता पाते हैं, तो लड़की बोलेगी हालो इश हाइजे क्लाउडिया उन्दू, मतलब हेलो मैं हूँ क्लॉडिया और तुम कौन हो? तो लड़का बोलेगा इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया, मतलब ये जल्दबाजी बता रहे हैं कि उसने बस सिर्फ अपना नाम बोला, इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया, मतलब गुड बाय क्लॉडिया। बंदे के पास बिल्कुल टाइम नहीं है, लड़कियों के लिए लड़के के पास टाइम नहीं है क्या यार। जब ट्रेन छूटती है ना तो ट्रेन वालों से पूछो कि क्या गुजरती है। और फिर उसके बाद अगर मान लो चोर दिख जाए, पुलिस वुमेन को चोर दिख जाए रेलवे स्टेशन पे, तो वो बोलेगी रुको। हॉल्ट हिमांशु, हॉल्ट। ओके। तो तुम अपने आप को पुलिस वुमेन बोल रही हो और मुझे चोर बोल रही हो? जी हाँ, आपने अगर ऐसे समझ लिया तो मैं क्या करूँ? ठीक है, तो तुम बोलोगी हॉल्ट वी हाइजन जी इश हाइजे हिमांशु मंगानी, और इश हाइजे वोर नाम हिमांशु, इश हाइजे नाक नाम मंगानी। और अगर तुम बाद में मान लो कोई बेबी को देखती हो तो वो क्या बोलेगा? नॉर्मल मम्मा मम्मा जो बोलते हैं, तो उसमें तो कुछ है नहीं। बेबीज क्या जर्मन बोलेंगे यार, हाँ तो छोड़ो। और मान लो अगर किसी एक लवर को देखती हो तुम रेलवे स्टेशन पे, वो उसको फूल लाके दिया, मतलब ब्लूमेन फ्लावर्स लाके दिया, तो वो लड़की कैसे बोलेगी उसको कि थैंक यू फॉर द फ्लावर्स? तो बोलेगी डांके फ्यूर दी ब्लूमेन। तो डांके मतलब थैंक यू, फॉर मतलब फॉर, दी ब्लूमेन क्योंकि ब्लूमेन क्या है? फ्लावर्स है, तो इनमें हम दी यूज करेंगे, तो दी ब्लूमेन। हाँ, मैंने आपको अभी बोला है कि ब्लूमे मतलब फ्लावर, सो वो होगा डी ब्लूमे मतलब अ फ्लावर, डी ब्लूमेन मतलब बहुत सारे फूल। और अगर जैसे कि अभी रेलवे स्टेशन पे मान लो ट्रेन स्टार्ट हो चुकी है और एक पैसेंजर बाय कर रहा है अपने दूसरे पर्सन को जो कि उसको सी ऑफ करने आया है, तो वो उसको कैसे बोलेगा? ऑफ फीडर से हैन। और अगर मान लो कोई वेलकम कर रहा है, कोई ट्रेन आई है और वहाँ से कोई रिसीव करने आया है, तो वो बंदा कैसे बोलेगा? हार्टली वेलकम, हर्जलिश वेलकम। तो चलिए ठीक है, आज का हमारा शो यही था, और तो अब हम आपको गुड बाय कहने वाले हैं। अब गुड बाय नहीं कहने वाले, हम तो सिर्फ आपको बाय कहने वाले, क्योंकि हम आपको वापस ये शुरू हो गई फिर से। अरे यार, मतलब जो सीखने सही से सीखते हैं ना। हाँ सही है, पर थोड़ा देखो होना चाहिए, यूं ऐसे मॉड्यूलेशन आने चाहिए। तुम ऐसे मत समझना कि मैं तुमको टोक रहा हूँ, तुम ऐसे समझना तुम ऐसे नहीं, बिल्कुल नहीं, ऐसे तो मैं इसको समझती नहीं हूँ। दोस्तों भाई, टोकने का पूरा हक है तुम्हारा। चलो बढ़िया, काफी। मैं एक शब्द बोलूंगा तो तुम वापस से मेरे को डांटोगी, पर कोई बात नहीं, आई एम जस्ट किडिंग, मैं सिर्फ मजाक कर रहा हूँ ताकि लिसनर्स को और मजा आए और वो समझ पाए। ठीक है श्राव्या? हाँ। तो अब बाय बोलना है तो चुस, ठीक है? गुड बाय बोलना है तो ऑफ फीडर से है, तो हम लोगों को तो आपको गुड बाय बोलने का कोई इरादा है नहीं। जी हाँ, हम जल्दी वापस आएंगे एक और एपिसोड के साथ। Ich bin श्राव्या, Ich bin हिमांशु मंघानी, Ihre Zuhörte Learning German, मतलब आप सुन रहे थे लर्निंग जर्मन, und dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब ये है VIT Community Radio 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிந்தனை சிதறல் நிகழ்ச்சியுடன் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மணிகண்டன்.
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும்னு அம்மாவுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததும் நல்லா வளரணும் அப்படிங்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததும் நல்ல ஸ்கூல்ல தேடி பிடிச்சி அட்மிஷன் போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஒழுங்கா வளரணும், நல்ல சிந்தனைகளோட வளரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 10th + 2ல நல்லா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் வருது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலேஜ் டேஸ்ல காலேஜ் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் கைஸ்க்கும் நல்லா மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க குண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க. உடல் பருமன்னா என்னன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு? உடல் பருமன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உடலுக்கு தேவையான கலோரிகளை விட அதிகமான கலோரிகள் இருக்க பொருளை சாப்பிட்டாங்கன்னா அந்த கலோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல வந்து அதிகமா தங்கிருது. அந்த கலோரிகள் வந்து கொழுப்பா மாறி அவங்களோட உடல் எடை அதிகரித்துக்கான ஒரு காரணியா அமைஞ்சிருது. இதை பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறது காரணமாக அவங்களுக்கு வந்து 2ஆம் வகை சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மன அழுத்தம் இது போன்ற நோய்களும் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரியுங்களா? முதல்ல வந்து பருமனா இருக்கிறது வந்து அவங்க தோற்றத்துக்கு வந்து அழகு கொடுக்குது அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்களோட உடலுக்கு வந்து அது ரொம்ப பெரிய தீங்கு தான் கொடுக்க போகுது. நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் வந்துட போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு சைன் தான் வந்து உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் இருந்தா வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோய் வரும். அதுல முக்கியமா சர்க்கரை நோய், அப்புறம் கால் மூட்டு, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்கம் வரல, மன அழுத்தம் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. அப்புறம் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் முடிஞ்சா ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரியா சொன்னீங்க. உடல் பருமன் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அவங்களா குண்டா இருக்காங்க அப்படின்ற காரணத்தால இவங்களும் வந்து குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி வம்சாவளியிலயும் வந்து உடல் பருமன் வந்து தொடருது. அதுக்கப்புறமா வந்து உடல் பருமன் வந்து மெயினா எதனால வருது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகள். நிறைய எல்லாரும் வந்து அந்த காலத்துல கம்பு, கொள்ளு, திணை, சாமை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? பீட்சா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா சாண்ட்விச் சாப்பிடுறோம். சாண்ட்விச் இல்லைன்னா காலை பிரேக்ஃபாஸ்டே நமக்கு ஓடுறது கிடையாது. பிரெட் ஜாம்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நொறுக்கு தீனியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். நொறுக்கு தீனி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து ஒரு 5 நாள்ல ஏறாங்க அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிடறதுனால கண்டிப்பா 2 நாள்லயே அவங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து எந்த மறுப்புமே கிடையாது. அதுக்கப்புறமா இதுல வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால சோகம், அப்புறம் கோபம், அப்புறம் மன அழுத்தம், சலிப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து உடல் பருமன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி வெயிட், அதாவது அவங்களோட உடல் எடை மொத்தமா வந்து அவங்களோட கால் அழுத்ததுனால அவங்க நடக்கும் போதோ அவங்க எதனா வேலை செய்யும் போதோ அவங்களுடைய மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மூட்டு தேய்மானம் அடைஞ்சு மூட்டு வந்து சீக்கிரமா பாதிப்படைகிறது. இந்த மூட்டு பாதிப்பு பாத்தீங்கன்னா இளம் வயதினரோட ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் தாக்கிட்டு வருது உடல் எடை காரணமாக. கூடவே வந்து இப்ப ரொம்ப பெருசான பிரச்சனை வந்து ஆஸ்துமா, மூச்சிறைப்பு. நம்ம முன்னவே சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆஸ்துமாவா மாறிடுது. மூச்சிறைப்பு இருக்கு அப்படின்னா வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மலா வந்து நம்ம வீட்ல இருந்து கடை தெருவுக்கு வரைக்கும் நடந்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு வராது. எப்பவுமே வண்டி எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஃப்ளோர் ஏறது கூட மாடிப்படி ஏற மாட்டேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் லிஃப்ட்ல போறேன், நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் எடை அதிகரித்துக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கலோரிகள் சொன்னல, அந்த கலோரிகள் வந்து அவங்க உடம்புல அதிகமா தங்கி அது வந்து கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புலாம் வந்து அவங்களுடைய ரத்த குழாய்கள், இதயத்துல இருக்க ரத்த குழாயெல்லாம் அடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வருது. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் இதனால வருது. சுஷ்மிதா, அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் அளவு குறைஞ்சதுன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பா தாக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்னா வந்து மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க அப்பப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, டேப்லெட் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாத இன்சுலினை வந்து அவங்களா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஹெல்தியான லைஃபே நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான அவங்களோட உடல் எடையில வர பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத புற்றுநோய் வரதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால. கூடவே தைராய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கூடவே தைராய்டு வரதுதான். தைராய்டு வருது,
ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தைராய்டு வருது அப்படின்னா அவங்களால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தைராய்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வெயிட்ட குறைச்சோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும். சுஷ்மிதா, அதற்கான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. உடல் பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் நம்ம காலையில எழுந்து சைக்கிளிங்கோ வாக்கிங்கோ அப்புறமா நீச்சல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையில்லாத கலோரிகள் அதெல்லாம் வந்து குறைஞ்சு கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு உடம்புல வந்து தேவையில்லாத கலோரிகள் இல்லாம நம்ம பார்க்கவே நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்றோம் அப்படிங்கறது தெரியற மாதிரியே நம்ம உடம்பு இருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்ன பண்ணுவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் பசங்க வந்ததும் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறமா சிஸ்டம்ல உட்காந்துக்கிறது, Facebookல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை இது கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடினா வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து வேர்வையா வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து பாதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வெளியே போறது இல்ல, விளையாடுறது இல்ல. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி மட்டும் ஒருத்தருடைய உடல் எடையை குறைச்சிடாது. அவங்களோட உணவு பழக்க வழக்கமும் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உணவுல பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வெள்ளரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் வந்து ஒரு நீர் சத்துள்ள உணவு. கூடவே வெள்ளரிக்காய் வந்து ஜீரணத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாமே சைவத்திலேயே சொல்றீங்க. அசைவம் வந்து அப்ப நம்ம சாப்பிடவே கூடாதா? உடல் பருமன் இருக்கவங்க அசைவம் சாப்பிடணுமா கூடாதா? அசைவத்தை முழுமையா விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து மீன் சாப்பிடலாம். மீன் வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவு. அதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நீக்கப்பட்ட கோழியில அதிகமான கலோரிகள் இருக்காது. அதை அவங்க உட்கொள்ளலாம். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல வந்து ஒரு டீஸ்பூன் தேன், அப்புறம் வேப்பம்பூ, கூடவே எலுமிச்சை சாறு, இது மூணுத்தையும் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை குறையறத வந்து நம்ம கண்கூடா பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழியா இருந்துச்சுங்க, கொழுத்தவனுக்கு கொல்லு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. சோ குண்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே போயிட்டு ஒரு கப் கொல்லு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா குறையும். சரியா சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ கலந்து சாப்பிட சொன்னீங்க. வேப்பம்பூ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. வேப்பம்பூல வந்து நிறைய மருத்துவ குணாதிசயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வேப்பம்பூ வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் எடையை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழத்துல வந்து ஒரு துண்டை எடுத்து நைட்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில எழுந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனோட உடல் எடை குறையும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி பழம் பார்க்கதான் முரடா இருக்கும். கரடு முரடா இருக்க அந்த அன்னாசி பழம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தரும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தனியா இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த தனியா வந்து பனை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே அது கிடைக்கும். அந்த தனியாவையும் பனை வெல்லத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அது குடிச்சோம்னா கூட நம்ம உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியா மட்டும் இல்ல, சோம்பு, நம்ம வீட்டுல சோம்பும் இருக்கும். அந்த சோம்பையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து கூட கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடல் எடை வந்து குறையும். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மொத்தமா சாப்பிடாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் எடை ஏறவே ஏறாது. உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் தான் அப்படின்னும் போது காலையில 4 இட்லி சாப்பிடறவங்க கூட 8 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2 hours கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு பழமோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். குறைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா உடல் எடையை வந்து ஏத்தாம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர் சத்துள்ள பொருட்கள் அதிகமா வந்து உடல் எடை அதிகமா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலிட் ஃபுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப கொழுப்புகள் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க குறைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அந்த கண்டிப்பா அந்த பழக்கத்தை அவங்க விட்டுறணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியே கெடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலே குடியே கெடுக்கும். அந்த மாதிரி நீங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குடிப்பழக்கத்தினால உடல் எடை வந்து இன்னும் அதிகமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் வந்து உங்க எடையை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் எடையை சரி பார்க்கறதுனால எவ்வளவு ஏறுறோம் எவ்வளவு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உணவு வந்து எடுத்துக்காம இருக்கவே கூடாது.
உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் டயட் கிடையாது. சரியான உணவை சரியான இடைவேளையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டின்னு சொல்ற பிரேக்ஃபாஸ்ட நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல தெம்பும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டபுள் மடங்கா அவங்க உடல் வந்து பருமன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதை சாப்பிட்டாதான் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்யறதுக்கான தெம்பு நமக்கு கிடைக்கும். அதாவது சுஷ்மிதா, நீங்க சொன்னீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்றதுனால வந்து உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு. அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலையில உணவு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வயிறு வந்து காலியா இருக்கும், அவங்க வயிற்ற வந்து புண்ணாக்கிறோம், அதனால வந்து அல்சர் வரும். அது மட்டும் இல்லாத வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து காலையில சாப்பிடாம இருந்தாதான் இல்ல, நைட்ல சாப்பிடாம இருந்தாதான் பெரும்பாலும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லாத அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா கூடவே இந்த BMI அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து உடல் பருமனை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா. அதாவது இந்த உடல் எடை குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளோட உயரத்திற்கு தகுந்த எடை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது வந்து நம்மளே வந்து சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய உடல் எடை குறியீடு அவங்க கணக்கிட அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து கணக்கிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட உயரத்தை மீட்டர்களில் கணக்கிட்டு வச்சு அவங்களோட உயரம் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கிட்டு அந்த விடைய நம்மளுடைய உடல் எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உடல் எடையோட வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கிடைத்த விடையை வச்சு அவங்களோட உடல் எடை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூட வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஹைட் இருக்கு அப்படின்னா, இப்போ 164 சென்டிமீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உயரத்துல 100 சென்டிமீட்டரை நான் மைனஸ் பண்ணணும். சோ நான் 64 kg தான் இருக்கணும். அவங்கவுங்க உடல் எடையை அதே மாதிரி பரிசோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை அடிக்கடி சோதிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்க, உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த எடையில நீங்க இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடல் எடையை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறியீடு அதனுடைய அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விடையில வந்து 18.6 இருந்து 24.9 இருந்தாதான் நீங்க வந்து ஆரோக்கியமான எடையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாறாக நீங்க 25க்கு மேல இருந்தா நீங்க வந்து அதிக எடையில இருக்கீங்க. அதுவே 30க்கு மேல இருந்தா நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு புரோட்டீன்ஸ் பவுடர்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரியான பவுடர்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாம இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்க சொன்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரொம்ப அழகா BMI பத்தியும் எல்லாரையும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழி பத்தியும் சொன்னீங்க. சோ மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க சொன்ன அத்தனை குறிப்பையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சொன்ன அத்தனை குறிப்புகளுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நாங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சிந்தனையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது சிந்தனை சிதறல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. நேர்கள் இதுவரை கேட்டது VIT பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில என்ன படிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கூட இங்க 4 தோழிகள் இருக்காங்க. வாங்க அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் ஜனனி. வணக்கம், நான் சஞ்சு. இப்போ இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா +2 முடித்த மாணவர்களுக்கு உடனே வர ஒரு பயம் என்னன்னா, அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்றத பத்தி தான். நிறைய பேர் என்ன படிக்கலான்றதுலேயே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிருப்பாங்க. சில பேர் வீட்டில் இருக்கிறது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயங்களை தாண்டி மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தான் நடைமுறையில் நடந்துட்டு வராங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி. அதை தேடி தான் எல்லாரும் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன படிக்கலாம், எந்தெந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
எதிரெல்லாம் ஜாப் வேகன்சி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த கோர்ஸ் படித்தோன்னா வந்து ஒரு லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நமக்குள்ளே இருக்கும், நம்ம டேலண்ட்டை காட்டலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி கோர்சஸ் படிக்கலாம், அது என்ன, அதில் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்றத பற்றி பேசலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லா கோர்ஸ்லேயுமே வந்து நமக்கு தெரியாமலே நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ வந்து காமர்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சது வந்து பிகாம், எம்பிஏ அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ அதை தவிர்த்து நிறைய இருக்குது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்துச்சு, ICWA வந்துச்சு, காஸ்ட் அக்கௌண்டிங், இது மாதிரி தனித்தனியாக வர ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே இருக்குது. இப்போ வந்து IT ப்ரொஃபஷன், இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்தோம்னா இன்ஜினியரிங்லேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாஃப்ட்வேர் அது மட்டும்தான் இருக்கும். அது தவிர்த்து மெக்கானிக்கல், அதுவும் பசங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். இதை தவிர்த்து வந்து அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி நிறைய அடாப்ட் இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெடிக்கல் அப்படின்னு போனாவே MBBS அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம வந்து டோட்டலா அதை வந்து மாற்றிக்கணும் நம்ம. ஏன்னா இப்போ வந்து நர்சிங்க்கு கூட எவ்வளவோ இடத்துல வந்து நர்சிங்க்கு வந்து பெரிய மதிப்பே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஸ்டேட்டை தவிர்த்து வேற எங்கேயாவது போனால் கூட நம்ம படிக்கிறதுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு மதிப்பு இருக்கணும். அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நிறைய இன்கம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பின்னாடி வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெடிக்கல், காமர்ஸ் இதெல்லாம் தவிர்த்து நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், குக்கிங்க்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ படிப்பு இன்ஜினியரிங், மெடிக்கல், காமர்ஸ்னு போகாமல் இப்படி கூட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன படிக்கலாம் அப்படின்ற சைடு இருந்துச்சுனாலும் படிக்கிற கோர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து சீக்கிரம் முடிஞ்சிடணும், நம்மளுக்கு வந்து லைஃப் இருக்கு, வீட்டில் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துடுச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்கிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பயோ குரூப் எடுத்த பசங்களாம் வந்து அந்த கோர்ஸ் வந்து 5 years வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் வந்து அவங்க வந்து அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். இப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங், MBBS, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அதை மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறையவே ஜாப் வேகன்சி இருக்கிற நிறைய கோர்சஸ் இருக்கா. ஆனால் அதெல்லாம் வந்து வேக்கண்டாகவே இருக்கா. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20% தான் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த மாதிரி எந்தெந்த கோர்ஸ் இன்னும் வேல்யூ இருக்குது ஆனால் படிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டோன்னா அந்த மாதிரி விட்டு போன கோர்ஸ்ன்னு பார்த்தா எக்ஸ்பெஷலாக வந்து பேங்கிங் சைடு. ஏன்னா இப்போ வந்து இப்போ பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஒரு கேப்பே வந்துச்சு. காமர்ஸ் சைடு வந்து யாருக்குமே ஒரு அட்டென்ஷனே இல்லை. எல்லாரும் போய் வந்து IT ப்ரொஃபஷன் வேணும்னு இன்ஜினியரிங்லேயே போய் எடுத்தாங்க. ஏன்னா இப்போ எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கூல்லே வந்து பயோக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இருக்க ஸ்ட்ரென்த் வந்து காமர்ஸில் இருக்காது. மொத்தமாகவே டபுள் டிஜிட் வரதே ரொம்ப பெரிய விஷயன்ற மாதிரி தான் இருந்துச்சு. காமர்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நிறைய பேருக்கு நாலேஜே இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் பிகாம், அந்த UG படிச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட்லேயே இருக்காங்க. பேங்கிங்லலாம் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு இப்போ கூட ரீசெண்டாக பேங்கிங் எக்ஸாம் எழுதின அத்தனை பேருக்கும் ஜாப் கிடைச்சிச்சு. அதுக்கு முக்கியமான விஷயம் அவ்வளோ வேகன்சி இருக்குது. அதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. போக போக இன்னொரு ஜென்ரேஷன் உள்ளே வந்தால் தான் அந்த வேலைக்கு வந்து ஆட்கள் இருப்பாங்க. அதை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை. பேங்கிங் அப்படின்ற ஒரு ஃபீல்டு வந்து அழிஞ்சிட்டே போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுபஸ்ரீ சொன்ன மாதிரி பேங்கிங்ன்ற ஃபீல்டு வந்து முன்னதான் வந்து அப்படியே அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். படிச்சுட்டு வேலை கிடைக்குமா அப்படின்ற சந்தேகத்தோடவே படிக்கிற பசங்க இருக்கிறாங்க. படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இன்ஜினியரிங் எடுத்துட்டோம், வேலை இல்லை. இன்னைக்கு எப்படி படிக்கிறாங்க, அவங்க டிகிரி பார்த்து யூனிக்காக இருக்கிறது இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி படிக்கிறாங்க, நெக்ஸ்ட் BE MBA அப்படின்னு இருக்கும். எதுக்கு BE படிச்சுட்டு MBA படிக்கணும், MBA படிச்சாதான் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நாலேஜுக்கு வந்துட்டாங்க. பேங்கிங் ஃபீல்டில் தான் வந்து நிறைய வேகன்சி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. இப்போ ஜனனி சொன்னதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது வந்து 12th முடிச்சுட்டு என்ன படிக்கிறோன்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி 10th முடிச்சுட்டு குரூப்னு ஒன்று எடுக்கும் போதே அதை பற்றி ஃபுல் பிளான் போட்டு தான் படிக்கணும் என்ன கேட்டால். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸே வந்து பயோயை படிச்சிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிகிரி வாங்கிட்டு பேங்க் எக்ஸாம் கோச்சிங் போயிட்டு பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க்குக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ அவங்களால வந்து அங்கே பயோக்கு படித்த குரூப்பில் வந்துட்டு ஒரு சீட் இல்லைல்ல, அதை படிக்கணும்னு நினச்ச ஒரு மாணவனோ மாணவிக்கோ ஒரு சீட் இல்லை, ஒரு வேகன்சி இல்லை. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன படிக்கிறாங்களோ அந்த லைனில் போனால் பெட்டராக இருக்கும். இப்போ எதில் ஜாப்ன்றது குறைஞ்சிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் சைடு வந்து யாருமே டோட்டலாக அதை மறந்தே போயிட்டாங்க. படித்தாலும் ஒருத்தரோ இல்லை 2 பேர் தான் படிக்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரை வந்து நம்ம படிக்கலாம்.
இது வரைக்கும் நம்ம வந்து பேங்கிங் செக்டர்ஸ் வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது, ஜாப் வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாரும் பண்ணுறது இல்லை அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ அதை தவிர்த்து சிவில், லா, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று எடுத்தோன்னா லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து அது கம்மியாக இருக்குது. ஸ்ட்ராட்டஜியே என்ன சொல்லுதுன்னா, முன்னாடி அப்ளிகேஷன்ஸ் வந்து 10 lakhs கிட்ட பண்ணியிருந்தாங்க, இப்போ அது 6 lakhs ஆயிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாப் வேகன்சி இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே வந்துடுது. ஒரு பேரண்ட்க்கு கண்டிப்பாக வந்து அவங்க 5 வருஷம் படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ கனவுங்களோட இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு சம்பளம் வரணும் அப்படின்னு. இந்த இன்ஜினியரிங் பசங்களுக்குலாம் வேலை கிடைக்குது, ஆனால் அவங்க டேலண்ட்டுக்கோ அவங்க எதிர்பார்க்குற சம்பளமோ இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்கிறது தான் ஒரு பெரிய கவலையாகவே இருக்குது அவங்களுக்கு. அதுதான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது சொல்கிறதுன்றதப்போ அதை தவிர்த்து வந்து இன்ஜினியரிங் வந்து ரொம்ப கஷ்டம், ஜாப்ன்றது மற்றது இருந்தாலும் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி நிறையா. ஸோ அதனால எதுக்கு கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அந்த மாதிரி சில பேருக்கு ஒரு வே ஆஃப் திங்கிங் வந்துடுச்சு. அதில் இன்னொரு பயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து ஒன்ஸ் வந்து நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறது போய் இப்போ இன்ஜினியரிங் வேணாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு 5 years நமக்கு வேலை இருந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸில் வந்து எல்லாரையும் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. நியூ ஃப்ரெஷர்ஸை எடுத்துக்கிட்டு மற்ற சீனியர்ஸாக இருந்தால் கூட அவங்கள வந்து ஜாப்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னால வந்து இன்ஜினியரிங்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈச் டிபார்ட்மெண்ட்க்கு இவ்வளோதான் வேக்கன்சிஸ் இருக்கும். இப்போ அந்த வேக்கன்சி லெவல் மீறி போச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு மீறின லெவலுக்கு வந்து யாருக்குமே ஜாப்ஸ் கிடைக்காது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஜினியரிங் போகிறது தான் ஒரு பெரிய ரீசனாக நான் சொல்வேன். ஏன்னா இப்போ சௌபாக்கியா சொல்கிற மாதிரி முன்னெல்லாம் பார்த்தோன்னா ஓவர் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த இன்ஜினியரிங்க்கு தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. அதுதான் ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. சஞ்சு சொன்ன மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல்லேருந்து வேலையை விட்டு எப்போ தூக்குவாங்கன்னே தெரியாத ஒரு நிலை வந்ததுக்கு வந்து நம்ம தான் காரணம். ஏன்னா வந்து அளவுக்கு மீறின ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு கம்பெனினா, அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு வந்தாலே ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் தான் நமக்கு வந்து ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்க்கும் ப்ரைவேட் ஜாப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கவர்மெண்ட்னா நமக்கு வந்து எல்லாமே கேரண்டி இருக்கும். அந்த ஒரு தாட்டுக்கு வந்து இப்போ எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னும் போதே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பேங்கிங் செக்டர்ஸ் வந்தது, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துச்சு. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். இப்போ இருக்க காலத்தில் வந்து முன்னாடியே கம்பேர் பண்ண காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு லெவலுக்கு மீறியே போயிருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எவ்வளவோ காலேஜில் கூட அந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லாமல் இருந்த காலேஜில் கூட இப்போ வந்து காமர்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக 10th சரி 12th சரி எக்ஸாம்ஸ் முடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ வந்து எந்த ஒரு தாட்டை வச்சு அவங்க எந்த மாதிரி குரூப் எடுக்கலாம், இந்த குரூப் எடுத்தால் இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம மெடிசினல் லைன்ஸ்க்கு அந்த மாதிரி வரலாம். இன்ஜினியரிங்கை கம்பேர் பண்ணும்போது மெடிக்கல் லைன்ஸில் வந்து நிறைய துறைகளில் நம்ம போய் வேலை செய்ய முடியும். ஆனால் அந்த துறைகளை வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. இதுக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்க சர்டன் பாயிண்ட் கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அதனாலே எம்பிபிஎஸ் யாரும் எடுத்து படிக்கிறது இல்லை. இன்ஜினியரிங்க்கு இப்போ ஜாப் வேகன்சி இல்லாததுக்கு முக்கியமான காரணம் ஓவர் பாப்புலேஷன். எல்லாரும் எடுத்து படிக்கிறனால தான் அந்த கோர்ஸ்க்கான வேல்யூ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன்ஜினியரிங்னா வந்து ரொம்ப ஒரு பெரிய படிப்பு அப்படின்ற மாதிரி லெவலுக்கு வச்சிருந்தது இன்னைக்கு இந்த குறைஞ்சிருக்குன்னா அது அத்தனை பேர் எடுத்து படிச்சாங்க அப்படின்ற ஒரு ரீசன் மட்டும்தான். இன்ஜினியரிங்னா அது மட்டும் இல்லை, அதை தவிர்த்து மற்ற சைட்ஸும் இருக்கும். ஏன் மெரைன் இன்ஜினியரிங் அதெல்லாம் கூட எடுத்து படிச்சிருக்கலாம். ஆனால் வந்து மேபி எனக்கு தெரியல, இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் அந்த சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கா, அதில் என்னென்ன வேல்யூ அப்படின்றது அவங்களுக்கு தெரியலையா, இல்லை வந்து அது ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சொல்கிற இன்ஜினியரிங் எந்த இன்ஜினியரிங்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் எல்லாருமே வந்து இப்போதைக்கு போக பயப்படுறாங்க. ஏன்னா வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எல்லா ஃபீல்டுமே பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுன்னு வந்துடும். அப்போ ஐடி ஃபீல்டுன்னு வந்துச்சுன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆகிடும். ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலை செய்கிறதுக்கு கேரண்டி கிடையாது அப்படின்ற தாட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. இப்போ அதனால தான் இப்போ சாஃப்ட்வேர் லைன் டவுனில் இருக்குது இன்ஜினியரிங்கில். அதே மாதிரி ஹார்ட்வேர் லைன் டாப்பில் இன்னமும் இருக்குன்னு தான் சொல்லணும். இசிஇ EEE எல்லாருமே வந்து இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது வந்து டவுன் ஆகவே இல்லை. ஸோ வந்து இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஏன் டவுனாக இருக்குது அப்படின்னு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே வந்து அது எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா வந்து
இப்போதைக்கு லோ லெவல்ல இருக்கிறது வந்து சாஃப்ட்வேர் அப்படின்றது மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாருமே இன்கம் வரணும், நம்ம என்ன படிச்சா என்ன, நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து பாக்குறதே இல்லை. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் புதுசா ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஒரே லைன்ல போறதே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வரைக்கும் சயின்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சவன் வந்து திடீர்னு பேங்கிங் அப்படின்னு ஒரு செக்டர்ஸ்ல வந்து அந்த லைன்ல அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. அஃப்கோர்ஸ் பேங்க் ஜாப் கிடைச்சிச்சுன்னா போதும், லைஃப் லாங்ல இன்கம் வருது அப்படின்ற மாதிரி போறாங்க. இது வந்து இதனால வந்து ஐடி ப்ரொஃபஷன்ஸ் வந்து ரொம்ப பாதிக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் ஐடி படிச்சுட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து வேற லைனுக்கு போறான், அப்போ வந்து அவன் பண்ணிட்டு இருந்த வேலை வந்து அங்க வேக்கன்சியா இருக்கு. அதே மாதிரி நீங்களாம் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து நம்பி ஓகே இன்ஜினியரிங் பண்ணு அப்படின்னு சொல்ற காலம் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் முன்னாடி நிறைய பேர் அங்க இருந்தது தான். அதனாலதான் வந்து ஜாப் வந்து திடீர்னு எப்போ போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இல்லாம இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்கோம் நாளைக்கு இருப்போமா அப்படின்ற ஒரு பயம் வந்தனால இப்போ சாஃப்ட்வேர் வந்து அடியில இருக்கு. பட் அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஃபீல்ட்ஸ்லயும் வந்து நிறைய வேகன்சி இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்து நிறைய வேகன்சி இருந்தாலும் அதுக்கான நாலேஜ் நமக்கு ஏன் இப்போ தெரியல அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அதுல ஜாப் இருக்குமா அப்படின்ற விஷயம் தெரியல. எனக்கு கேட்டால் இதுல யாராவது ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் இது ரிலேட்டடோட தான் இவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி யாராவது வந்து சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ நமக்குலாம் தெரிஞ்சது வந்து பேசிக்னா இன்ஜினியரிங்னா இதுதான், எம்பிபிஎஸ் இல்ல பிடிஎஸ் இல்ல அதர் டெக்னீஷியன் இல்ல லேப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு தெரியுது. அது தவிர்த்து இன்டீரியர் டிசைனிங்ஸ் வந்து யாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஃபேஷன் டெக்னாலஜியா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் தான் யாரோ சில பேர் ஃபோட்டோகிராஃபி இது மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க மட்டும் கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப குறைஞ்ச பட்சத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து போய் அதிலலாம் படிக்கிறாங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது அந்த மாதிரி யாரும் இருக்கல. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு புக் வார்ம்ஸ் படித்து அப்படியே ஒப்பிக்கிற இதில் ஸ்டேஜில் தான் இருக்காங்களே தவிர ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போது பிஎஸ்சி மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து இன்னமும் வேல்யூவில் இருக்குது. ஆனால் அது படிக்கிறதுக்கு தான் யாரும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிட்டோர்ஸோட எண்ணிக்கை வந்து இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் அதையும் எடுத்து படிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற இயரில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங், அதாவது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு எடுத்து படிக்கிற ஸ்டேஜில் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து டைவர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படின்றது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, எந்த செக்டர்ஸாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய டிவிஷன்ஸ் வந்து இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. மேலோட்டமாக ஓகே இப்போ சயின்ஸ் குரூப் எடுத்தால் எம்பிபிஎஸ் படிக்க முடியும், அதை தவிர்த்து நர்சிங் அப்படி தான் தெரியுது. இப்போ இன்ஜினியரிங்னாலும் சாஃப்ட்வேர் தான் நிறைய பேருக்கு தெரியுது. பிஇ ட்ரிபிள்இ அந்த மாதிரி லைன்லாம் இருக்கிறதே தெரியல. காமர்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிகாம் எம்பிஏ இதை தவிர்த்து வேறு யாருக்கும் எந்த நாலேஜும் வரதில்லை. இதுதான் மெயின் கோர்சஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. இதை தவிர்த்து சைடில் இருக்கு, நிறைய இருக்கு. கேட்ரிங் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபேஷன் டிசைனிங், அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட், அதெல்லாம் நிறைய இருக்கு. அதை பத்தி யாருமே யோசிக்கிறதே இல்லை. என்ன கேட்டா வந்து ஒரு பேம்ப்ளெட் மாதிரி போடுறாங்க இல்லையா, அவங்களே வந்து இன்ஜினியரிங், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு 4 தான் மென்ஷன் பண்றாங்க. எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி இது இவ்வளோ ஸ்கோப் இருக்கு, இவ்வளோ வேகன்சி இருக்கு. ஏன்னா இப்ப ஜேர்னலிசம்லாம் யாருமே பண்றது இல்லை. அப்படியே வழியா பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கு. இவங்க பண்ணாங்க, தாத்தா பண்ணாங்க, அப்பா பண்ணாங்க, பையன் பண்றாங்க, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டே இருந்தாலும் அதுல வந்து போறதுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இதுல போனா நமக்கு ஸ்கோப் இருக்குமா, அந்த ஸ்கோப் இருக்குமா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் வந்து எந்த மாணவிக்கும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு காமிக்கணும், தெளிவா காமிக்கணும். அப்பதான் அவங்களால தைரியமா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க தைரியமா வருவாங்க. இப்போ கவர்மெண்ட் எப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்னா, இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் நிறைய இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸில் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து வெறும் பிஇ அந்த மாதிரி மட்டும் மேலேட்டாக மட்டும்தான் இருக்கும். அவங்க அந்த காலேஜஸில் வந்து இந்த மாதிரி மல்டிமீடியா அதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணலாம். பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பசங்க படிப்பாங்க. ஓ ஏதோ ஒரு புது கோர்ஸ் இருக்கு போல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து படிப்பாங்க. அண்ட் அதே நேரம் வந்து என்ன பண்ணலாம், ஃபீஸ் கம்மி பண்ணலாம் மற்ற காலேஜஸ்லாம். இப்போ அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் கூட அடியில் இருக்கும் அந்த கோர்சஸ்லாம் வந்து, அந்த கோர்சஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் ஃபீஸ் கம்மி பண்ணாங்கன்னா சரி, இதுவும் ஃபீஸ் கம்மியாகவும் இருக்கு, 3 இயர்ஸ்ல முடிக்கவும் முடியும் இந்த கோர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து படிக்கவும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கைடன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து மேலாக்கா இன்ஜினியரிங்னா இவ்வளோதான், மெடிக்கல்னா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லாமல் அது உள்ளே படித்தா நம்மளுக்கு என்னென்ன ப்ராஃபிட், என்ன ஜாப் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில் வந்து என்ன படிக்கலாம், எந்தெந்த கோர்ஸில் வேல்யூஸ் இருக்குது, இன்னும் எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் நம்ம தவிர்த்து அதை விட்டுட்டோம், எந்தெந்த மாதிரி ஜாப் வேகன்சிலாம் நமக்கு இருக்குது அப்படின்ற பற்றி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம். இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்த காரசாரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள்
திறமைகளின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். VIT ரேடியோ, உங்கள் ரேடியோ. Hey Mintu. Hi Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it. So she asked me to change it. Else she will change me. Oh, poor guy. Then what are you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution. Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! வணக்கம் நேர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில என்ன படிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எந்தெந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ என்ஜினியரிங் அந்த ஃபீல்ட் பத்தி பேசணும், மெடிசன், அதுக்கப்புறம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். இப்போ நிறைய காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறையவே அதிகரிச்சுட்டு வருது. இதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா வேலை கிடைக்காததுக்கான? இப்போ என்ன கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்ரூவல் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம கவுன்சிலிங் அப்படின்னு போனோம்னா நம்மளுக்கு தெரியாத காலேஜ் பேர் தான் நிறைய லிஸ்ட்லேயே நம்ம பார்க்குறோம். நிறைய இருக்குது. எவ்வளோ தெரியாத ஊரில் இப்போ ஒவ்வொரு மாதம் இல்லை ஒவ்வொரு வருஷம்னு பார்த்தனாலே எவ்வளவோ காலேஜ் ஓப்பன் ஆகுது. காலேஜ் அப்படிங்கிறதுல ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்கணும், இவ்வளோ இருக்குது அதனால அப்ரூவல் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு இது வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா எங்க படிச்சாலும் இருக்கிற டேலண்ட்டை தானே பார்க்கணும். இருக்கிற டேலண்ட்டை மதிக்கிற இடத்துல நம்ம எப்படி போனாலும் ஓகே, நம்ம டேலண்ட்டை பார்த்து வேலை தருவாங்க. பட் இருந்தாலும் சில இடத்துல ப்ரொஃபஷனலா எதிர்பார்க்குறாங்க. ஸ்டாண்டர்டாக இந்த காலேஜ் இது இருக்குது, ஸோ இங்கேருந்து வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டு தான் இருக்குது. அதை தப்புன்னு நம்ம சொன்னாலும் எல்லாராலையும் அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. பிகாஸ் அவங்க கம்பெனி நடத்துகிறாங்க, அவங்களுக்கு கம்பெனியில் ப்ராஃபிட் இருக்கணும். அதுக்கு அவங்க மைண்ட் செட்டில் இருக்கிறது ஸ்டாண்டர்டான பிளேசஸ்லேருந்து ஸ்டாண்டர்டான ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அதை தப்புன்னு சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் டேலண்ட்டை மதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இத்தனை நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட் எங்கள் காலேஜில் இருக்குது அப்படின்ற அட்வர்டைஸ் பண்றாங்க. ஆனாலும் இத்தனை அளவுக்கு நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க ஆன் கேம்பஸ்னு சொல்றாங்க, ஆனா கம்பெனிஸ் ஒழுங்கா அங்க ரெக்வயர் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் கம்பெனிஸ்லாம் சரியான கம்பெனிஸ் வரதில்ல. ஒரு டாப் லெவல் கம்பெனி வருவாங்க. எத்தனை காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிற பசங்களுக்கு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்ட்டு நிறைய பேர் அந்த கால் லெட்டர் இன்டர்வியூ வரணும் அப்படி அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரையும் வேலை கிடைச்சிடுச்சுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கால் லெட்டர்ஸ் நாங்க போய் சொல்றோமா அப்படின்னு சொல்றதுதான் அவங்க பொறுத்தவரையும் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்னா வேலை கிடைச்சி கையில ஒரு மாசம் சம்பளம் வாங்குறதாங்க பிளேஸ்மெண்ட், உண்மையான பிளேஸ்மெண்ட். இந்த ஒரு டாப்பிக்ல முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பேரண்ட்ஸே ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் காலேஜ்னு சேர்க்கும் போது ஒரு ஸ்டாண்டர்டான பிளேஸ்ல சேர்க்கணும். அதுதான் செக்யூர்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவுன்சிலிங் அப்படின்னு போகிற இடத்துல சஞ்சு சொல்கிற மாதிரி நிறைய பேம்ப்ளெட்ஸு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. 100% ஜாப், இது 100% கேம்பஸ் இன்டர்வியூ வருது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இடத்துலலாம் ஜனனி சொல்கிற மாதிரி கம்பெனி 1008 இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டு இருக்க கம்பெனியான்னு நமக்கு தெரியாது. ஒன்ஸ் நம்ம அங்கே போய் ஒர்க் அப்படின்னு வரும்போது தான் நமக்கு அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஃப்யூச்சரில் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், நமக்கு இவ்வளோ இன்கம் வேணும், இவ்வளோ நினைக்கிறோன்னா ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக போய் சேரது நம்ம பெற்றோர் கையிலையும் இருக்குது, மாணவ மாணவிகள் கையிலையும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இன்டர்வியூக்கு கம்பெனிஸ் வராங்கன்னா கூட அவங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணிடுறாங்க. பட் அவங்க அதுக்கப்புறம் கால் லெட்டர்ன்றது எதுவுமே வர்றதில்ல. அவங்க செலக்ட் ஆனாலும் கால் லெட்டர் அவங்களுக்கு சரியாக சேர்றதில்ல. இது எதுக்கு கம்பெனிஸ் இந்த மாதிரி ரெக்வயர் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் எனக்கு கேட்டால் காலேஜஸில் சும்மா ஒரு பிளேஸ்மெண்ட் இவ்வளோ நாங்கள் பெர்சன்டேஜ் போடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வராங்களே. ரெப்யூட்டட் காலேஜ் இல்லாததுனால ஜாப் கிடைக்கல, மேபி டேலண்ட்ஸ்னால கூட சில பேருக்கு ஜாப் கிடைக்கல. காலேஜ் மட்டும் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்னு வரும்போது பசங்களை அனுப்பும்போது இப்போ குறிப்பிட்ட இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கவங்கள தான் அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்போ தான் ஒருத்தருக்குள்ளே இருக்க டேலண்ட்டும் தெரியணும். இதுக்கு காரணம் கண்டிப்பாக நான் காலேஜ்னு தான் சொல்வேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய காலேஜ் இருக்காங்க. ஸோ வந்து கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா அவன் வந்து இருக்கிறதுலே ஸ்டாண்டர்டாக இருக்க காலேஜ்லேருந்து வர இருக்கிறதுலே ஸ்டாண்டர்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டகரின்னு வரும்போது எவ்வளவோ பசங்களுக்கு வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகியும் கூட கால் லெட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வராமல் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம படிக்கிற காலேஜ் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டோம்னா தே வில் கால். ஆனால் அப்படி இல்லாத கட்டத்தில் வந்து நம்ம தனியாக வெளில போய் வேலை தேடணும். அப்படி தனியாக வெளில போய் வேலை தேடினா வேலைன்றது கண்டிப்பாக கிடச்சிரும். ஆனாலும் ஒரு லெவல் இருக்குல்ல, இந்த கம்பெனி இவ்வளோ ஸ்டாண்டர்ட் நம்ம காலேஜ்லேயே செலக்ட் ஆகி போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டிக்னிட்டினே சொல்லலாம். இப்பெல்லாம் வந்து என்ன டெவலப் ஆயிட்டு வருதுன்னா, வேலைக்கு நம்ம போய் ஒருத்தவங்க கிட்ட செய்யறத விட நம்ம தனியா ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஏன் போய் இன்னொருத்தங்க கிட்ட வேலை செய்யணும், நம்ம டேலண்ட்டுக்கு நம்ம ஒரு தனியா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல நம்மளே ஏதாவது ஒரு பிசினஸ் சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் மூலியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கவுன்சிலிங்னு நினைக்கும் போது என்ன சொல்கிற மாதிரி பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய கூட்டிகிட்டே போகணுன்னு தான் சொல்ல முடியும். கவுன்சிலிங்னு வரும்போது நம்ம நினச்ச குரூப்பை நம்மளால் படிக்க முடியுது, பட் நம்மளால் கிட்டவே இருக்க முடியாது, அப்பா அம்மா கூட இருக்க முடியாது. அதெல்லாம் வருத்தமாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கவுன்சிலிங்ன்றது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிறைய காலேஜஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்க காலேஜஸ் கூட கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம போகும்போது தான் இங்கே இது இருக்குது, இவ்வளோ குரூப் இருக்குது, நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்க்கு வந்து பசங்க வராங்க. இப்போ கவுன்சிலிங் வந்து மற்ற காலேஜஸ் இப்போ நம்மளுக்கே தெரியாத ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ் இருக்கும். இப்போ ஓவரால் இந்தியாவில் நம்மளுக்கு எத்தனை ஸ்டாண்டர்டான காலேஜ் தெரியும். ஸோ அந்த விஷயத்துக்கு கவுன்சிலிங் வந்து ஒரு நல்லாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம், எந்தெந்த கோர்சஸ் வந்து இப்போ வேல்யூ நிறைய இருக்குது, ஜாப் வேகன்சி இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes, and one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a 2-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home.
After 1 month of marriage, Latika? Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika, why are you crying, my dear? Please forgive me.
I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Betty! Hello! Hello! Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj! Police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. Dear listeners, welcome to the Silver Lining Show in Vit Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, you are listening to VIT Community Radio 90.8 FM. I am your host Shubham and you are with me in this amazing journey called the Silver Lining Show. As I earlier mentioned that in this show, every episode will take you to the roller coaster ride of some great personalities of our times to discover what made them reach the peak and what kept them motivated all along this journey. So here I am with another success story of a man who made India proud all over the globe. Just when we were about to sink the news of Mr. Nadella being the CEO of Microsoft, there came another breathtaking news. After Microsoft, it was Google to elect its new CEO as it converts itself into a subsidiary company under its parent company Alphabet Incorporation. Thus, it took another big issue to determine the upcoming CEO of this technical giant. The search ended up on another Indian man. Yes friends, you are right. He is none other than Mr. Sundar Pichai. So in this episode of the Silver Lining Show, we will talk about Google's Mr. India, Mr. Sundar Pichai. Sundar Pichai is a computer engineer and the current CEO of Google Incorporation. The technological giant Google, which specializes in internet-related services and products, underwent a major corporate restructuring in 2015. Following which, Alphabet Incorporation was launched as its parent company with the co-founder Larry Page as its CEO and Sergey Brin as president. Pichai, who has been serving Google as the head of product and engineering, was named the new CEO of Google, which is the biggest company under Alphabet Incorporation. Sundar Pichai is referred to as the Larry Page right-hand man. While announcing Alphabet, Page's blog posts that Sundar has been saying things I would have said for quite some time now, and I have been tremendously enjoying our work together. Pichai said that, for me, it matters that we drive technology as an equalizing force, as an enabler for everyone around the world, which is why I do want Google to see, push and invent more in making sure that computing is more accessible, connectivity is more accessible.
Mr. Sundar Pichai was born in Madurai, Tamil Nadu, in a Tamil-speaking family to Lakshmi and Raghunatha Pichai. He spent his childhood in Chennai. His father was a senior electrical engineer in General Electric and managed a factory that made electrical components for the British conglomerates GEC. He also has one brother. Sundar grew up in a two-room apartment in 46th Street, 7th Avenue in Ashok Nagar, Chennai. He completed his class 10th at Jawahar Vidyalaya, Ashok Nagar, Chennai, and completed the class 12th from Vanavani School located in IIT Chennai. Pichai grew up in the middle class home and was a very bright student. He excelled academically at his school and earned a seat in IIT Kharagpur, one of the most prestigious engineering institutions in India. He is married to Anjali Pichai, who was also a chemical engineer in the same year classmate at IIT Kharagpur, and they had 2 children. He was so devoted to academics, many cannot even remember him as a youngster. Education was everything for him and his family as well. Pichai's parents paid for him to get to America by taking savings out worth more than his father's annual salary so that he could buy the plane tickets. He did his BTech in Metallurgical Engineering from IIT Kharagpur and then won a scholarship to study material science and semiconductor physics from the great Stanford University, from where he eventually earned his MS. He initially planned to pursue a PhD from Stanford and embark on an academic career. However, he dropped out and joined the Applied Materials, a Silicon Valley semiconductor maker, as an engineer and product manager. He did not work there for very long. He went on to complete his MBA from the Wharton School of University of Pennsylvania in 2002, where he was named a Siebel Scholar and a Palmer Scholar. Following the completion of his MBA, he was appointed as a management consultant at McKinsey & Company. Kumar Sangakaralingam, who was lived next door to the Pichai's family for almost 40 years, said that he is an amazing person, but also very shy, and he has opinion on everything. He is very simple person and grounded as well. While the world was claiming Sundar Pichai to be the most powerful CEO ever, he has something very different to say. So let's listen what he actually said. He says that there are many powerful men and women in the mobile. I am fortunate to be part of that group. But by no means do I think I am the most powerful person. One can easily understand the kind of nature Sundar possesses. He was very shy in his childhood and was utmost sincere towards his work. The nature which he exhibits now seems to be its outcome. One of Sundar's friends says that I never believed that he would become the CEO of Google. It's a miracle for both him and us. We are very proud of him. I had seen this coming, his thrilled professor Sanat Roy told a leading daily. 3 years ago, when the boy became Google's vice president, didn't I tell you that this is the beginning? He will make it straight to the top. By the way, this fact is indeed true. His family was very unsurprised by his rise to the top because they always knew that he would reach his destiny anyhow. Sundar's uncle, Vasudevan Pichai, who is a retired government official and lives next door to the family, told that we always knew that he would become a big man and we are extremely proud of his achievements. He deserves it, and as he's always been a very hard worker and very intelligent man. But Pichai has not forgotten the sacrifices his parents made for him. He bought them a luxurious flat in Chennai. However, Raghunatha and wife Lakshmi, who spent half the year in America with their eldest, are said to prefer the simple life and can still be found for 6 months of the year in the modest 2-room apartment where they raised the CEO of Google. It seems that Sundar fits himself in the role of the perfect son as well, and the simplicity his family retained through years is still in him. His life in San Francisco, where he lives with his wife and 2 children, is certainly a world away from the modest 2-room apartment where he grew up. The family, while middle class, were not well off. They scrimped and saved for 3 years to buy a blue Rambarde scooter, which they would all pile upon for outing together. They are a humble family, a typical middle class family. His father earned sufficient money according to those days. His father was an engineer and his role model. Said his neighbor, he was a brilliant student, but his geography and history used to let him down, so he never topped the year. He was always around number 4. Another classmate told the leading daily that the only thing I remember
is that he and Shankar Subramaniam used to compete for highest marks in science. The newspaper goes on to the note that Subramaniam is currently on an exchange at Google. But Pichai, a bookworm who loved science quizzes and puzzles, was entirely devoted to the studies, rejecting offers to play outside in order to favor more educational pursuits. Which may even explain the former schoolmate's stark assessment that he had actually no friends at all. Sangakara Lingam said that growing up he never came out to play. He was always studying. Sundar used to go to school in a cycle rickshaw every morning and afternoon, but as soon as he got on, he had pull out a book and read until he reached the school. He didn't even look at the girl sitting next to him. It was his father Raghunatha who first physicked him towards his technological interest. He joined Google in 2004. Initially, he worked on Google's search toolbar as a part of a small team. The toolbar gave users of Internet Explorer and Firefox easy access to Google search. He also worked on another Google products like Google Gears, Google Pack. The success of the Google toolbar gave Pichai the idea that Google should develop its own browser. He discussed this idea with his seniors, but he has to face an objection from the then CEO, Mr. Eric Schmidt, who thought that developing a browser would be too expensive affair for Google. However, Pichai persevered and convinced the co-founder of Google, Mr. Larry Page and Sergey Brin, to launch the Google's own browser. Pichai played a pivotal role in the ultimate launch of the browser, Google Chrome, in 2008. Chrome proved to be the great success as it allowed the user to directly access Google's search engine. Google search was important, one of the most important applications ever on the web. People accessed everything through a browser, and for us, it was important for making sure we had an option there. Pichai became an internationally known figure following the phenomenal success of Chrome, which eventually became the #1 browser of the world, surpassing the competitors such as Internet Explorer and Firefox. The Chrome also paved the way for a series of other important products like Chrome OS, Chromebooks, and Chromecast. In 2008, Pichai was promoted to Vice President of the Product Development. In this position, he started appearing more often at the Google presentations and continued rising up the ranks in Google. By 2012, he had become the Senior Vice President of Chrome and the apps. In 2030, Andy Rubin, the creator of the Android, left to work on a different project. Larry Page then made Pichai in charge of Android as well. His influence continued to increase and he was made the product chief in October 2014. In 2015, Google formed the company Alphabet Incorporation to serve as a holding company and conglomerate to own the subsidiaries that were previously owned by Google, including a new slimmed down version of Google itself. On 10th August 2015, the day came by when Sundar Pichai was named as the new CEO of Google. It was a very fine day for India as it was the second most cherishable CEO globally. In February 2016, he was awarded with 2,73,328 shares of Google's holding company Alphabet, which led to a rise in his net worth. An engineering genius known for his innovation idea, Sundar Pichai is the best known as the mastermind behind the launch of the Chrome browser in 2008. He played a pivotal role in convincing his senior at Google to launch the browser and also the most popular browser after Internet. Some crucial facts that determines Mr. Pichai also includes that he was a very huge fan of cricket and was the captain of his school cricket team. Guys, if you all remember, Mr. Satya Nadella was also a very huge fan of cricket, and it seems that all the great personality never take sports just as a part for fun. They always learn some skills, develop their personality so that they could be helpful in their career as well. His family did not possess a phone until he was 12, but still he had a very technical bright future. The impact of giving someone a connected smartphone is no different from giving them a real computer. I look at how my kids learn and how different it is from how I learned, because the impact of these things is just so huge. Sometimes I think that we don't fully intellectualize what it is going to get the power of knowledge in everyone's hand, says Sundar Pichai. He once tried to talk to a friend
who was working at Google and asked him that should I work in Google or not. Sundar Pichai joined Google even before the company even went public. Pichai has one of the unusual gift ever, which seemed little more than a curiosity to him when he was a child, but has served him incredibly well in his adulthood. He has insane numerical call and can remember every number he ever dialed. He interacts with the student at IIT Kharagpur over Skype at regular interval, and he also believes that India has long been an exporter of talent to technical companies, but it is India that's now undergoing its own revolution. What strikes me every single time is that aspiration of Indians are unique and unparalleled. They are very demanding regardless of their background. He was also one of the top contenders for the post of CEO at Microsoft, which ultimately went to Mr. Satya Nadella. The Google CEO is not all the nerdy as his appearance might suggest. He is actually very grounded, helpful and friendly. He has been the master of ceremonies at Google for the past few years. In 2011, Pichai drew attention when he was considered to lead product and replace Jason Goldman at Twitter, but he chose to stay with Google. With this reorganization at Google Alphabet Incorporation, Pichai will control the search, ads, maps, the Google Play Store, YouTube as well as the Android department. His collegius tells Bloomberg that Pichai tends to walk it out when he's deep in thoughts. It's not unusual for him to wander away in the middle of a meeting, only to return with the solution to whatever problem is being discussed. Pichai's father told Bloomberg he believes that talking to young Sundar about the challenges in his work as an electrical engineer led to his son's interest in the technology. In 2013, Pichai took over Android founder Andy Rubin's portfolio to run mobile platform. He was also entrusted with the wooing more than 1 billion global users to the Android ecosystem. According to Business Insider, Pichai was skilled at staying out of politics and drama at Google. When he reported to Marissa Mayer, he reportedly sat outside her office for hours, if necessary, to make sure his team had good performance reviews. Pichai was one on the board of advisors for Ruba Incorporation and was a director of Jive Software Incorporation. Android One, Pichai's pet project designed to provide affordable smartphones in all households worldwide, launched in India in 2004 and grabbed a huge success. Open platform historically undergoes a lot of scrutiny, but there are a lot of advantages to having an open source platform from a security standpoint. This is believed by Sundar Pichai. Though he was just appointed CEO of Google, Pichai has effectively been responsible for day-to-day operation at Google since October 2014. Pichai has been Page's right-hand man for some time and is credited with trying to convince WhatsApp founder Jan Koum not to sell it to Facebook. He also helped Page convince Nest Tony Fadell to merge his company with the Google team, among other things. At The Verge described Pichai's office that his office is clean to the point of being Spartan and noted that this simplicity was reflected in his demeanor. Pichai is known for his soft-spoken diplomatic nature. In 2013, he accompanied Larry Page and Google CBO Nikhilesh Arora to a tour a Samsung factory in South Korea to help build Google's relationship with its partner. He also says about the technology taking over today's children and says that should kids check phone at dinner? I don't know. To me, that's a parenting choice. Definitely Sundar Pichai has some great thoughts and some most innovation idea that led him to become the CEO of Google. He always learned everything from the scratch and always took everything as an opportunity. So friends, this was the story of Mr. Sundar Pichai. I hope this success story has a lot to contribute to each of our life and make us understand ourselves and our situation even better. In the next episode, I will be back with another story of someone very inspirable. Till then, keep inspiring others and be inspired. And don't forget to tune into VIT Community Radio 90.8 FM. This is Shubham signing off from the Silver Lining Show. See you in the next episode. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show.
Till then, tune in to VIT Community Radio 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie Padinaru Vaidinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan,
I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint.
She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, no, no. Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you're not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. शांति निलव वेंडुम शांति निलव वेंडुम எங்கும் शांति निलव वेंडुम आत्म शक्ति ஓங்க வேண்டும் உலகிலே शांति நிலவ வேண்டும்
சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு நான் சொல்வேன் நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு நான் சொல்வேன் நான் தமிழன். ஔவை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். என்றுமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உய்யும் தமிழன் நான். தமிழா யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. தமிழா உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன். சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன். வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். திரகடல் பலவை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர். ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் நான். தமிழா 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 தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती. थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती. यारों का जो साथ हो, यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे. बुलन है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी.
चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity iduve VIT festivity festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் VIT நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் VIT நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity இதுவே VITயின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே VITயின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே VITயின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி நீயே என் தாய் நீயே தெய்வம் உன்னை விட யாரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை நீயே என் தாய் நீயே
தாய் நீயே தெய்வம் உன்னை விட யாரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை உன் உடல் உருவம் சிலையாயிருக்குதன் இதயத்தின் மூச்சினிலே சிலையாயிருக்குதன் இதயத்தின் மூச்சினிலே உன் நினைவின்னும் மாறலையே முத்து முத்து சிரிப்பும் உன்முக அழகும் மறக்கவும் மனசில்லையே மறக்கவும் மனசில்லையே நீயே என் தாய் நீயே தெய்வம் உன்னை விட யாரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை அம்மா என்ற மூன்றெழுத்தில் இந்த உலகமே இருக்குதம்மா அது உந்தன் கருணை அம்மா அம்மா என்ற மூன்றெழுத்தில் இந்த உலகமே இருக்குதம்மா அது உந்தன் கருணை அம்மா கருவினில் வளரும் மழலையை சுமந்து காப்பதும் நீதானம்மா இந்த உலகமே சாட்சி அம்மா இந்த உலகமே சாட்சி அம்மா நீயே என் தாய் நீயே தெய்வம் உன்னை விட யாரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை அஞ்சாத மனமும் கெஞ்சாத உறவும் உனக்கே பொருந்தும் அம்மா நீ மறுபிறவி அம்மா அஞ்சாத மனமும் கெஞ்சாத உறவும் உனக்கே பொருந்தும் அம்மா நீ மறுபிறவி அம்மா பிறந்ததும் குழந்தையை மார்பிலே சுமந்து மாங்கல்யம் தந்தாயம்மா ஒளி விளக்கே நீதானம்மா ஒளி விளக்கே நீதானம்மா நீயே என் தாய் நீயே தெய்வம் உன்னை விட யாரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை நீயே என் தாய் நீயே தெய்வம் உன்னை விட யாரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை This song is presented by Spark X Music Band. தெய்வங்கள் பிறக்கின்றார் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியா நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க
இந்த காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் மலர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் மறைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by SparkX Music Band. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. புடுறா புடுறா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. தலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. தலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. எத்தி பறக்க முட்டி பாரு, எத்தி முல நீயும் தொட்டு பாரு. காங்கேயம் கால அது கதற விடுவால, வளஞ்சகம் பூக்கால அது வரி புளிய போல. ஏ காரி கால கருத்த கால தெரிய விடும் 100 கால. இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால, இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. நத்தி கால அது சுருள விடும் வால, செவந்த நத்தி கால அது செதற விடும் வால. ஏ மாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி. பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி, பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா. இங்க வந்தா கூட நீ சீரிக்கிட்டு போடா. ஏ தோல தட்டு தொலைய தட்டு அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு. எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு, எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. எத்து பொழைச்சு வந்தானா ஜமலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. எத்து பொழைச்சு வந்தானா ஜமலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. தலையோட நெத்தியில பறக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. தலையோட நெத்தியில பறக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி.
இப்பாடலை வழங்கிய ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும். கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும், உடம்பு தனலா எரியும். கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும். கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும், உடம்பு தனலா எரியும். 2 மாத கை குழந்த மனதா 2 மாத கை குழந்த எரணையில் தூங்க வச்சு 2 மாத கை குழந்த எரணையில் தூங்க வச்சு கண் விழித்து பார்க்க முன்னே வேலைக்கு போனோம். கரும்பு சோலைக்குள் போனோம். பாடுபட்டு என்னாத்த கண்டோம், பட்டினியால் என்னாலும் நொந்தோம். பாடுபட்டு என்னாத்த கண்டோம், பட்டினியால் என்னாலும் நொந்தோம். தன்னே நன்னே நான நன்னே யமனதா. தன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தனநானே தானே தனநானே. பழுத்த கிளவி முதல் யமனதா. பழுத்த கிளவி முதல் பால் குடிக்கும் பிள்ளை வரை, பழுத்த கிளவி முதல் பால் குடிக்கும் பிள்ளை வரை கண் விழித்து பார்க்கும் முன்னே வேலைக்கு போனோம். கரும்பு சோலைக்குள் போனோம். பாடுபட்டு என்னாத்த கண்டோம், பட்டினியால் என்னாலும் நொந்தோம். கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும். கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும், உடம்பு தனலா எரியும். பட்டினியால் நான் இருந்தேன் மனதா. பட்டினியால் நான் இருந்தேன் பட்டகடன் தீரவில்லை. பட்டினியால் நான் இருந்தேன் கடன் கொடுக்க யாரும் இல்ல. பாடுபட்டு பொழப்பு நடத்த காட்டுக்கு போனோம். கரும்பு சோலைக்குள் போனோம். பாடுபட்டு என்னாத்த கண்டோம், பட்டினியால் என்னாலும் நொந்தோம். தன்னே நன்னே நான நன்னே யமனதா. தன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தனநானே தானே தனநானே தானே தனநானே. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த உள்ள
தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி பாறேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் வரல. உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல. மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு. எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல. ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு விட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு. அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல. பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு. என் அத்த பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு. உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள. கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள. இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு. இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ. வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல. அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த உள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. This song is presented by Spark X Music Band.
மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி
This song is presented by SparkX Music Band. மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு அடி முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு முகம் காட்ட அடி முகம் காட்ட நீ முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி நான் பாடுறத கேட்டேண்டி தண்டனக்கா
மரத்துல அடி கண்டன காமரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி, நான் பாடுறத கேட்டேண்டி. கல்யாண ஆசை வந்து கந்தனத்தான் வேண்டிக்கிட்டு போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி, மாலை போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி. நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு, காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே. நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு, காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே. மக்காச்சோள பல்லழகி ஒத்தையில நிக்கிறியே, அடி ஒத்தையில நிக்கிறியே. குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும், பாவி மகனா சிரிக்க, இந்த பாவி மகனா சிரிக்க. குங்குமத்து முகத்துல அடி குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும், பாவி மகனா சிரிக்க, இந்த பாவி மகனா சிரிக்க. சந்தனப்பு மேனியில சாஞ்சு மடி படுக்கணும், சந்தோஷமா நான் ரசிக்க, அடடா சந்தோஷமா நான் ரசிக்க. பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே, பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே. பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே, பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே. மக்காச்சோள பல்லழகி ஒத்தையில நிக்கிறியே, அடி ஒத்தையில நிக்கிறியே. செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள, அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள. முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு, முகங்காட்ட அடி முகங்காட்ட அடி முகங்காட்ட மறுக்காதே, என் மூச்சை நீ வெறுக்காதே. முகங்காட்ட மறுக்காதே, என் மூச்சை நீ வெறுக்காதே, என் மூச்சை நீ வெறுக்காதே, என் மூச்சை நீ வெறுக்காதே. சித்திரை கொள்ளும் நேரமிது, சித்திரை பெண்ணே பாடல் தொடு, இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு. காதலில் மூழ்கும் காலமிது, நித்திரை கொள்ளும் நேரமிது. தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி, வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ, வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ. இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி, கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும், நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி, பசு மரங்கள் சுமை கூடி, பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும், பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும், சுடர் விழிகள் வழியோ
கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா. வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா. பஞ்ச பூமியிலே ஏன் நெஞ்ச உழுத புள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா. செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி. தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகாணி. தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகாணி. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி. கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி. அடுத்தது மாசம் மாசி அடி அழகே அத நீ யோசி. தோளுல விழுமே மாலை சொந்தமாக போற கால. உழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன் மிச்சம் வைக்கணும் மகாராணி. தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதான் அம்மாடி. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. பெருக்குத்தான்
தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்களெல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம் தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஏரல் முளைச்சு விதை வரும் விதை முளைச்சு நாத்தாகும் நாத்து வந்தா கருது வரும் கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சல் குழுங்கும் கருவா கைய வெட்டும் வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும் சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம் இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம் காடு கடனி களத்து மேடை கடைசி வரைக்கும் காத்து இருப்போம் துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான் ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம் தை மகளை கும்பிட்டு வரவேற்போம் பச்சை அரிசி அச்சு வெல்லம் பொங்க அரிசி நஞ்சையல்லும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குளவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு கும்மி கொட்டி ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello friends, you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literary Zone is a literary program in English where you can listen to a variety of literary works like stories and poems. You can also learn about a writer and his works in this program. I am Mary and I am going to be the host for today. Let's go to today's program. Kid Zone. Kid Zone is a place where you can listen to a short story bringing to you a huge moral value. In today's story, we will be listening about a butterfly. Many of us know that a beautiful and colorful butterfly comes from an unappealing worm. Here is a story of a butterfly that was never able to live a life like a butterfly. There was a man who loved butterflies and had a craze for its wonderful combination of colors. In fact, he used to spend a lot of time around butterflies. He knew how a butterfly would struggle to transform from an ugly caterpillar into a beautiful one. One day, he saw a cocoon that had a tiny opening. It meant that the butterfly was trying to make its way to enjoy its world. He decided to sit over and watch how the butterfly would come out of the cocoon.
He was watching the butterfly struggling to break the shell for several hours. He spent almost more than 10 hours with the cocoon and the butterfly. The butterfly had been struggling very hard for hours to come out through the tiny opening. Unfortunately, even after continuous attempts for several hours, there was no progress. It seemed that the butterfly had tried its best and could not give any more try. The man who had passion and love for butterflies decided to help the butterfly. He got a pair of scissors and tweaked the cocoon to make larger opening for the butterfly and removed the remaining cocoon. The butterfly emerged without any struggle. Unfortunately, the butterfly looked no longer beautiful and had a swollen body, a small and withered wings. The man was happy that he had made the butterfly come out of the cocoon without any more struggles. He continued to watch the butterfly, and he was quite eager to watch the butterfly fly with its beautiful wings. He thought that at any time the butterfly might expand the wings, shrink the body, and the wings could support the body. Unfortunately, neither the wings expanded nor the swollen body reduced. The butterfly just crawled around with its withered wings and huge body. It was never able to fly all through its life. Although the man did it with good intention, only going through the struggles, the butterfly would have emerged like any other beautiful butterflies. The continuous effort from the butterfly to come out of its cocoon would let the fluid stored in the body convert into wings. Thus, the body would become lighter and smaller, and the wings would be beautiful and large. So, what can you learn from the story today? Yes, of course. If we do not undergo any struggle, we won't have the beautiful wings to fly with. Well, that was a good lesson for today. Now let's have a small break on Literary Zone. This is Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. It's time to pick some words in glossary box with Miss Sahitya on VIT Community Radio 90.8. Harangue. H-A-R-A-N-G-U-E. A loud speech in which one blames the other or tries to convince others of his or her opinion. Synonym of the word harangue is criticism, screed. Antonym of the word harangue is silence, praise. And to use it in a sentence format, the professor delivered a long harangue to the students. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Welcome back, friends, to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. And this is Mary, your host for today. Our next segment is called Short Zone. Here, you'll be listening to a short story. Today, let's listen to The Nightingale and the Rose by Oscar Wilde. She said that she would dance with me if I brought her red roses, cried the young student. But in all my garden there is no red rose. From her nest in the home oak tree, the nightingale heard him, and she looked out through the leaves and wondered. No red roses in all my garden, he cried, and his beautiful eyes filled with tears. Ah! On what little thing does happiness depend? I have read all that the wise men have written, and all the secrets of philosophy are mine. Yet for want of a red rose is my life made wretched. Here's a little, here at last is a true lover, said the nightingale, though I knew him not. Night after night have I told his story to the stars. Now I see him. His hair is dark as a hyacinth blossom, and his lips are red as a rose of his desire. But passion has made his lace like pale ivory, and sorrow has set her seal upon his brow. The prince gives a ball tomorrow night, murmured the young student, and my love will be of the company. If I bring her a red rose, she will dance with me till dawn. If I bring her a red rose, I shall hold her in my arms, and she will lean her head upon my shoulder, and her hand will be clasped in mine. But there is no red rose in my garden, so I shall sit lonely, and she will pass by me.
She will have no heed of me, and my heart will break. Here indeed is a true lover, said the nightingale. What I sing of, he suffers. What is joy to me, to him is pain. Surely love is a wonderful thing. It is more precious than emeralds and dearer than fine opals. Pearls and pomegranate cannot buy it, nor is it set forth in the marketplace. It may not be purchased of the merchants, or can it be weighed out in the balance for gold. The musicians will sit in their gallery, said the young student, and play upon their stringed instruments, and my love will dance to the sound of the harp and the violin. She will dance so lightly that her feet will not touch the floor, and the courtiers in their gay dresses will throng around her. But with me she will not dance, for I have no red rose to give her. And he flung himself around on the grass and buried his face in his hand and wept. Why is he weeping? Asked the green lizard as he ran past him with his tail in the air. Why indeed? Said a butterfly, who was fluttering around after a sunbeam. Why indeed? Whispered a daisy to his neighbor in soft, low voice. He is weeping for a red rose, said the nightingale. For a red rose? They cried. How very ridiculous! And the little lizard, who was something of a cynic, laughed outright. But the nightingale understood the secret of the student's sorrow, and she sat silently in the oak tree and thought about the mystery of love. Suddenly she spread her brown wings for flight and soared into the air. She passed through the grove like a shadow, and like a shadow she sailed across the garden. In the center of the grass plot was standing a beautiful rose tree, and when she saw it, she flew over to it and lit upon a spray. Give me a red rose, she cried, and I will sing you my sweetest song. But the tree shook its head. My roses are white, it answered, as white as the foam of the sea, and whiter than the snow upon the mountain. But go to my brother who grows around the old sundial, and perhaps he will give you what you want. So the nightingale flew over to the rose tree that was growing round the old sundial. Give me a red rose, she cried, and I will sing my sweetest song. But the tree shook its head. My roses are yellow, it answered, as yellow as the hair of the mermaiden who sits upon an amber throne, and yellower than the daffodil that blooms in the meadow before the mower comes with his scythe. But go to my brother, who grows beneath the student's window, and perhaps he will give you what you want. So the nightingale flew over to the rose tree that was growing beneath the student's window. Give me a red rose, she cried, and I will sing you my sweetest song. But the tree shook his head. My roses are red, it answered, as red as the feet of the dove, and redder than the greatest fans of coral that wave and wave in the ocean cavern. But the winter has chilled my veins, and the frost has nibbed my buds, and the storm has broken my branches, and I shall have no roses at all this year. One red rose is all I want, cried the nightingale. Only one red rose? Is there no way by which I can get it? There is one way, answered the tree, but it is so terrible that I dare not tell it to you. Tell it to me, said the nightingale. I am not afraid. If you want a red rose, said the tree, you must build it out of music by moonlight, and stain it with your own heart's blood. You must sing to me with your breast against my thorn. All night long you must sing to me, and the thorn must pierce your heart, and your lifeblood must flow into my veins and become mine. That is a greater price to pay for a red rose, cried the nightingale, and life is very dear to all. It is pleasant to sit in the greenwood and watch the sun in his chariot of gold, and the moon in her chariot of pearl. Sweet is the scent of the hawthorn, and sweet are the bluebells that hide in the valley, and hither that blows on the hills. Yet love is better than life. And what is the heart of a bird compared to the heart of a man? So she spread her brown wings for flight, and soared into the air. She swept around the garden like a shadow, and like a shadow she sailed through the grove. The young student was still lying on the grass, but she had left him.
and tears were not yet dry in his beautiful eyes. "Be happy," she cried. "Be happy. You shall have the red rose. I will build it out of music by moonlight and stain it with my own heart's blood. All that I ask of you in return is that you will be a true lover. For love is wiser than philosophy, though she is wise, and mightier than power, though he is mighty. Flame-colored are his wings, and colored like flame is his body. His lips are so sweet, his lips are sweet as honey, and his breath is like frankincense." The student looked up from the grass and listened, but he could not understand what the nightingale was saying to him, for he only knew the things that are written down in the books. But the oak tree understood and felt sad, for he was very fond of the little nightingale who had built her nest in his branches. "Sing me a song," he whispered. "I shall feel very lonely when you are gone." So the nightingale sang to the oak tree, and her voice was like water bubbling from a silver jar. When she had finished her song, the student got up and pulled a notebook and a lead pencil out of his pocket. "She has form," he said to himself as he walked away through the grove. "That cannot be denied. But she has got feeling. I am afraid not. In fact, she is like most artists. She is all style without any sincerity. She would not sacrifice herself for others. She thinks merely of music, and everybody knows that the arts are selfish. Still, it must be admitted that she has some beautiful notes in her voice. What a pity it is that they do not mean anything or do any practical good." And he went into the room and lay down on his little pallet bed and began to think of his love. And after a time he fell asleep. And when the moon shone in the heavens, the nightingale flew to the rose tree and set her breast against the thorn. All night long she sang with her breast against the thorn. The cold crystal moon leaned down and listened. All night long she sang, and the thorn went deeper and deeper into her breast, and her lifeblood ebbed away from her. She sang first of the birth of love in the heart of a boy and a girl, and on the topmost spray of the rose tree there blossomed a marvelous rose, petal following petal, as song followed song. Ale was it, at first, as the mist that hangs over the river, pale as the feet of the morning, and silver as the wings of the dawn, as the shadow of a rose in a mirror of silver, as the shadow of a rose in a water pool. So was the rose that blossomed on the topmost spray of the tree. But the tree cried to the nightingale to press closer against the thorn. "Press closer, little nightingale," cried the tree, "or the day will come before the rose is finished." So the nightingale pressed closer against the thorn, and louder grew her song. For she sang of the birth of passion in the soul of a man and a maid. And a delicate flush of pink came into the leaves of the rose, like the flush in the face of the bridegroom when he kisses the lips of the bride. But the thorn had not yet reached her heart, so the rose's heart remained white. For only a nightingale's heart's blood can crimson the heart of a rose. But the thorn had not yet reached her heart, so the rose's heart remained white. For only a nightingale's heart's blood can crimson the heart of a rose. And the tree cried to the nightingale to press closer against the thorn. "Press closer, little nightingale," cried the tree, "or the day will come before the rose is finished." So the nightingale pressed closer against the thorn, and the thorn touched her heart. And a fierce pang of pain shot through her. Bitter, bitter was the pain, and wilder grew her song. For she sang of the love that is perfected by death, of the love that dies not in the tomb. And the marvelous rose became crimson, like the rose of the eastern sky. Crimson was the girdle of petals, and crimson as a ruby was the heart. But the nightingale's voice grew fainter. Her little wings began to beat, and a film came over the eyes. Fainter and fainter grew her song, and she felt something choking in her throat. Then she gave one last burst of music. The white moon heard it, and she forgot the dawn, and lingered on in the sky. The red rose heard it, and it trembled all over with ecstasy, and opened its petal to the cold morning air. Echo bore it to her purple
cavern in the hills and woke the sleeping shepherds from their dreams. It floated through the reeds of the river, and they carried its message to the sea. "Look, look!" cried the tree. "The rose is finished now." The nightingale made no answer, for she was lying dead in the long grass with a thorn in her heart. And at noon the student opened his window and looked out. "Why, what a wonderful piece of luck!" he cried. "Here is a red rose. I have never seen any rose like it in all my life. It is so beautiful that I am sure it has a long Latin name." And he leaned down and plucked it. Then he put on his hat and ran to the professor's house with the rose in his hand. The daughter of the professor was sitting in the doorway, winding blue silk on a reel, and her little dog was lying at her feet. "You said that you would dance with me if I brought you a red rose," cried the student. "Here is the reddest rose in all the world. You will wear it tonight next to your heart, and as we dance together, it will tell you how I love you." But the little girl frowned. "I'm afraid it will not go with my dress," she answered. "And besides, the chamberlain's nephew has sent me some real jewels, and everybody knows that jewels cost far more than flowers." "Well, upon my word, you are very ungrateful," said the student angrily, and he threw the rose into the street, where it fell into the gutter, and a cart wheel went over it. "Ungrateful?" said the girl. "I tell you what, you are very rude, and after all, who are you? Only a student. Why, I don't believe you have even got silver buckles to your shoes as a chamberlain's nephew has." She got her from a chair and went into the house. "What a silly thing love is," said the student as he walked away. "It is not half as useful as logic, for it does not prove anything. It is always telling one of things that are not going to happen and making one believe things that are not true. In fact, it is quite unpractical, and as in this age to be practical is everything. I should go back to philosophy and study metaphysics." So he returned to his room and pulled out a great dusty book and began to read. Let's have a break now. You're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Welcome back, friends. This is VIT Community Radio 90.8 FM, and you're listening to Literary Zone with your host, Mary. Now we will proceed to Poetry Zone. Poetry Zone is a place for you to listen to poems. Today, we will be listening to a poem by Robert Frost. Road Not Taken by Robert Frost. Two roads diverged in a yellow wood, and sorry I could not travel both. And be one traveler, long I stood, and looked down one as far as I could, to where it bent in the undergrowth. Then took the other as just as fair, and having perhaps the better claim, because it was grassy and wanted wear. Though as for that the passing there, had worn them really about the same, and both that morning equally lay in leaves no step had trodden black. Oh, I kept the first for another day, yet knowing how way leads to another, yet knowing how way leads on to way, I doubted if I should ever come back. I shall be telling this with a sigh, somewhere ages and ages hence. Two roads diverged in a wood, and I took the one less travelled by, and that has made all the difference. The poet has come to a fork in a path in the woods. He is unsure which way to go, and wishes he could go both ways. He looks down one path as far as he can see, but then he decides to take the other. He thinks that the path he decides to take is not quite as worn as the other one. But really, the paths are about the same.
as the fallen leaves on both look pretty fresh. The speaker reflects on how he plans to take the road that he didn't take another day, but suspects that he wouldn't probably ever come back. Instead, far off in the future, he will be talking about how his decision was final and life-changing. The poem was intended by Frost as a gentle mocking of indecision, particularly the indecision that Edward Thomas, his writer friend, had shown on their many works together. Frost later expressed chagrin that most audience took the poem more seriously than he had intended, in particular Thomas. He took it serious and personal, and it provided the last straw in Thomas' decision to enlist in World War I. Thomas was killed 2 years later in the Battle of Arras. Well, that was one life-changing poem. Now, let's go to our final segment, and that is called Right Zone. Here, we will be listening about a poet and his works. Today, we will listen about Robert Frost. Robert Frost was born as Robert Lee Frost. He was an American poet who was born on March 26, 1874 in San Francisco. He published his first poem, My Butterfly, on November 8, 1894 in the New York newspaper The Independent. After having tried and failed in farming in New Hampshire, he and his wife Eleanor Miriam White moved to England in 1912. There he had made many writer friends like Edward Thomas, Rupert Brooke, Ezra Pound, and Robert Graves. By the time Frost returned to US in 1915, he had published 2 full-length collections, A Boy's Will and North of Boston, and his reputation was well established. His work was initially published in England before it was published in America. He is highly regarded for his realistic depiction of rural life. By the 1920s, he was the most celebrated poet in America. Frost was honored frequently during his lifetime, receiving 4 Pulitzer Prizes for poetry. He was awarded the Congressional Gold Medal in 1960 for his poetical works. On July 22, 1961, Frost was named Poet Laureate of Vermont. He died in Boston on January 29, 1963. His famous works include A Boy's Will, North of Boston, Mountain Interval, and New Hampshire. His poems that were famous are Road Not Taken, Mending Balls, and Christmas Tree. Hope you guys enjoyed today's program. Now it's time for me to say goodbye. So until we meet again, this is Mary signing off on Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பை பற்றி எடுத்து விரிவாக நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் பல்வேறு வல்லுநர்கள் கிட்ட. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பேச இருக்கிறாங்க டாக்டர் முத்துராஜா சார், பேராசிரியர் VIT பல்கலைக்கழகம் வேலூர். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களை VIT சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை பற்றி தான் சார் பேச போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய நாட்டில் ஒரு திடக்கழிவு மேலாண்மை ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய மக்கள் தொகையோட ஒரு பெருக்கத்தினால கூட இன்னைக்கு இந்த திடக்கழிவு மேலாண்மை ஒரு சவாலான ஒரு விஷயமா கூட இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வருங்கால தலைமுறைக்கு இது ஒரு பேராபத்தாக முடியுமோன்ற ஒரு அச்சம் எல்லாத்தோடைய
மனதில் இருக்குதுன்னு கூட வந்து சொல்லலாம். ஆமாம். நம்ம இன்னைக்கு பொதுவாக வந்து நம்ம ரோட்டில் நம்ம நடந்து போகும்போதே இல்லை எல்லா இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குப்பைகளால் சூழப்பட்டிருக்குது. இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு போர்க்கால நெறிமுறையில் பல்வேறு முயற்சிகளின் காரணமாக இந்த திடக்கழிவு மேலாண்மை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சிறப்பு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் இந்த திடக்கழிவு மேலாண்மை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த திடக்கழிவு மேலாண்மை பற்றின உங்களுடைய அணுகுமுறை இதை பற்றி சொல்லுங்கள். அதாவது திடக்கழிவு அப்படிங்கிறது வந்து இது அந்த காலத்திலேருந்தே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் என்னென்னா, மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறது கூடிக்கிட்டே போக 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 அந்த வேஸ்ட், அதாவது கழிவுகள், அதை எங்கே போய் கொட்டுறது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே போட்டு அது சேர்ந்து போயிரு. நீங்கள் சொன்ன உடனே எனக்கு உடனே மனசுக்குள்ளே வந்த ஒரே ஒரு விஷயம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கரணைங்கிற ஏரியாவில் சென்னையில் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த ஐடி கம்பெனியெல்லாம் கிடையாது, முழு குப்பை காடாக இருக்கும். முழுக்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து, அதாவது சுற்றி இருக்கக்கூடிய தாம்பரத்தில் இருந்தெல்லாம் வந்து குப்பையெல்லாம் கொட்டி பார்த்தீங்கன்னா மலைமலையாக குப்பை குமிஞ்சு கிடக்கும். இப்போ அங்கே மலை உயரத்துக்கு பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் வந்துருச்சு. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, அங்கே இருந்த குப்பைகளை எடுத்து கொண்டு போய் எங்கேயோ போட்டாங்க, அங்கே அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. அப்போ அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற மக்களோட கழிவுகள்லாம் இப்போ எங்கே போகுது? இப்போ இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்க கேட்க இதுக்கு ஒரு தீர்வு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அரசாங்கம் வந்து எவ்வளோ முயற்சிகள் எடுத்தால் கூட இந்த கழிவுகளை வந்து மனுஷனாக பார்த்து, அதாவது இதை பார்த்தீங்கன்னா 2-3 முக்கியமான கழிவுகள் இருக்குது திடக்கழிவுகளில். நம்ம திடக்கழிவுகளை பற்றி பேசுகிறோம். குப்பைகளே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் குப்பை வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த சகோதரர்கள்லாம், அந்த வண்டியிலே மக்கும் குப்பை மட்காத குப்பைன்னு எழுதியிருக்கும். இந்த மக்கி போகிற குப்பையில் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எப்படினாலும் மக்கிடும். இந்த மக்காத குப்பைகளில் தான் பிரச்சனைகள். ஸோ இந்த 2 விதமாக நம்ம பிரிக்கும் போது, இந்த மக்காத குப்பையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் தாள்கள், நெகிழித்தாள்னு சொல்கிறது பிளாஸ்டிக் தாள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமாச்சாரங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஆடு மாடுகள் சாப்பிட்றதே நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். அது பார்க்கும்போது நம்ம மனசுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும். நமக்கு இதை சாப்பிட்டு அது கொடுக்குற பாலை நம்ம குடித்தோம்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் மனிதர்கள் சிந்திக்கணும். ஸோ மனிதர்கள் தான் வந்து அவங்களே மாற்றிக்கணும். மக்கி போகிற குப்பையில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, எந்த விதமான குப்பையை நீங்கள் மக்கி போக வச்சாலும் அதை நொதித்தல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பர்டிகுலர் ப்ரெஷரில் ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் அதை வைக்கும்போது அதிலிருந்து சில உபயோகமுள்ள பொருட்கள், குறிப்பாக மெத்தனால், அதெல்லாம் கிடைக்கிது. இந்த மெத்தனாலை பயன்படுத்தி காரே ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி பேசுகிறோம், அதுவுமே இந்த நம்ம டாப்பிக்கோட சம்மந்தப்பட்டு தான் வரும். ஏன்னா நம்ம இப்போ சுற்றுச்சூழலை பற்றி பேசும்போது புகை இல்லாத வாகனங்களை வந்து தயாரிக்கணும். ஆமாம், கண்டிப்பாக இந்த திடக்கழிவு மேலாண்மை பற்றி வந்து பேசும்போது பொல்யூஷன் பற்றி நம்ம பேசிட்டு கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசாங்கம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸு இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமாம், இதை வந்து நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏர் பொல்யூஷன் வந்து இதன் மூலமாக காற்று மாசடைதல் வந்து குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு முறைகளும் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், மெத்தனால் ஆமாம் வேஸ்ட்டு பற்றி வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படி. ஆமாம், பொதுவாகவே வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மக்கும் குப்பைகள் மக்கா குப்பைகள் 2 வகையாக குப்பைகளை நம்ம பிரித்து வந்து நம்ம திடக்கழிவு மேலாண்மை செய்கிற அரசு ஊழியர்கள், அவங்க வந்து ஒரு குப்பை வண்டி எடுத்துட்டு வர ஒரு சகோதரர் வராங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து அது மாதிரி பிரித்து நம்ம தந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு முறைகளாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வீட்டிலேயே வந்து இந்த மெத்தனால் யூஸ் பண்ணி வேற ஏதாவது சமையல் பண்ணுறதுக்கான எரிவாயுகள் செய்ய முடியுங்களா? பண்ணலாம். அதை தான் வந்து எப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கார். அவர் நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், அதான் இதில் முக்கியமான விஷயம். அவர் தன்னோட மாவட்டத்தில் இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு, அது குறிப்பாக வந்து நம்ம ராணிப்பேட்டை ஏரியா வந்து மிக கடுமையாக வந்து பொல்யூட்டட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றுச்சூழல் மாசடைந்த ஏரியாக்களில் ஆம்பூர் வாணியம்பாடிக்கு அடுத்து ராணிப்பேட்டையும் ஒன்று. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இது விடக்கூடிய கழிவுகள் இதெல்லாம். அவர் வந்து நம்ம மாவட்டத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி இங்கே மேல் விசாரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு பெரிய ஒரு கலன், ஒரு கொதிகலன் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதில் வந்து எந்த குப்பைனாலும் போடுங்கிறாரு. அதான் மக்கி போகிற குப்பை. அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த பிளாஸ்டிக், அது அடுத்து நம்ம அதை பற்றி பேசுவோம்.
இந்த மக்கி போகிற குப்பை எதனாலும் கொண்டு வாங்க, வேலூரில் இருக்கா டன் கணக்காக கொண்டு வாங்க, வந்து அதில் போடுங்க, நான் உங்களுக்கு மெத்தில் ஆல்கஹாலாவோ அல்லது மீத்தேனாவோ ஏதோ எடுத்து தரேன், அதை நீங்கள் எரிபொருளாக பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று முன்னெடுத்திருக்காரு. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் வேலூர் மாதிரியான மாநகராட்சியில் கிடைக்கக்கூடிய வரக்கூடிய அவ்வளோ பெரிய குப்பையே வந்து நம்மளால் இவ்வளோ மாற்ற முடியும். அப்படிங்கும்போது வீட்டில் நம்மக்கிட்ட சேரக்கூடிய குப்பைகளையே வந்து ஏன் நம்ம அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணி அதிலிருந்து ஒரு எரிபொருள் தயாரிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாங்களும் அவர்கிட்ட முன் வச்சோம். அதுக்கு வந்து அவர் கண்டிப்பாக முடியும். இதை வந்து நான் வந்து பொதுமக்களுக்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன் மேல் விசாரத்தில் அவர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொதுமக்கள் வந்து அவங்க அந்த குப்பையை கொட்டட்டும், டெமான்ஸ்ட்ரேஷன் நான் காட்டுறேன் இப்படி தான் பண்ணணும்னு, இதையே வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணலான்னு சொல்லி அவர் முன்னெடுத்துருக்கிறாருங்க. நம்ம அடுத்த வல்லுநர் பார்வையில் கூட அவரை நேரடியாக பேசுகிறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி அவர்கிட்ட இருந்தும் ஐடியாக்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட சேரக்கூடிய குப்பைகளை இதை குப்பை தானே இந்த அங்கே தூக்கி போடு, ரோட்டில் தூக்கி போடு அப்படிங்கிறத விட அதையே ஏன் நம்ம வந்து அதை ஒரு பயனுள்ள பொருளாக மாற்றக்கூடாதுங்கிறதுக்கு இவரோட ஐடியா ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. கண்டிப்பாக சார், நீங்கள் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறீங்க, அப்புறம் ஒரு சமூக ஆர்வலரும் கூட வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து சமூக ஆர்வலர் சமூகத்தின் மீது ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதரால் மட்டும்தான் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி வந்து இந்த நெகிழி வந்து ரொம்ப நம்மளுடைய மக்களுக்கு ஒரு அடுத்து வர சந்ததியினருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் கூட வந்து பல வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நெகிழி பயன்படுத்தும் முறைகளை இது எப்படி குறைக்கலாம், எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த உலகத்தை வந்து நம்ம ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு உலகமாக நம்ம தரப்போகிறோம், இதை பற்றின உங்களுக்கான பதில்கள் சொல்லுங்கள் சார். அதாவது சில விஷயங்கள் வந்து மக்களோட மனநிலை அந்த மாதிரி. மஞ்சள் பையை கையில் தூக்கிட்டு போனோம்னா அது வந்து கௌரவ குறைச்சலாகவும், ஒரு பளபளன்னு இருக்கிற ஒரு நெகிழித்தாள் அதாவது பிளாஸ்டிக் பையை கையில் கொண்டு போனோம்னா அது வந்து அது அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒன்று பொருளை நம்ம உள்ளே வச்சு கொண்டு போகிறோம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய பயன்களை நம்ம யோசிக்கணும். தமிழர்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் யோசிச்சு தானே என்னமோ இந்த நூல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக்கள் எல்லாம் அந்த காலத்தில் அறவே தவிர்த்துட்டாங்க. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டுங்கிற நமக்கு தெரியும். அது குறிப்பாக அந்த 6வது அறிவு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களாவே நம்ம வீட்டில் இருக்கிற மாடோ நம்ம ஆசையாக வளர்க்கக்கூடிய நாயோ பூனையோ அந்த நெகிழித்தாளை சாப்பிட்டா அதுக்கு என்ன ஆகுங்கிறத நம்ம அந்த மாதிரியாவது யோசிக்கணும். ஏன்னா அப்படியே கொண்டு போய் கடலில் போடுறாங்க, அப்படியே கொண்டு போய் நீர்நிலைகளில் போடுறாங்க. அங்கே இருக்கிற மீன் இப்போது சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிடிச்ச ஏதோ சுறா மீன் வயிற்றை கிழிச்சு பார்த்தா உள்ளே வந்து வெறும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தாள் பால் பாக்கெட்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ அதுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தா அந்த மீனை வாங்கி சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன வரும்? ஆக மனிதன் அவனுக்கு அவனாகவே சூடு வச்சுக்கிற மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக் விஷயங்கள். அப்போ அரசாங்கம் வந்து முன்னெடுத்த சில அருமையான நடவடிக்கைகளில் ஒன்று என்னென்னா, மக்கி போகிற மாதிரியான பிளாஸ்டிக்குகளை தயாரிக்கணும். அப்படி மக்கி போகிற மாதிரி பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா மற்ற பிளாஸ்டிக் தாள்கள் அளவுக்கு திக்னஸ் இருக்காது, அது ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை ஈஸியாக கைனாலே கிழிச்சிடலாம். அது அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போகிற மாதிரி. அப்போ அந்த திக்னஸை வந்து இவ்வளவு மைக்ரான் அளவு இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் முன்னெடுத்திருக்காங்க. அதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக மெட்ரோ சிட்டிஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக. நம்மளை மாதிரி 2ஆம் தர நகரங்களில் இருக்கக்கூடிய ஆட்களுமே வந்து இதை நம்மளை நாமே உணர்ந்து அதை பயன்படுத்துகிறத ஓரளவுக்கு தவிர்க்க பார்க்கணும். இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து மறைமுகமாக இந்த நெகிழித்தாள்கள் மூலமாக பிளாஸ்டிக் தாள்கள் மூலமாக தொல்லை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறத மனசளவில் நம்ம யோசிக்கணும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு அருமையான வார்த்தை சொன்னீங்க, வருங்கால தலைமுறைக்கு இது பேராபத்தாக முடிஞ்சிருமோன்னு. கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் தாள்கள் மக்கவே மக்காதுன்னு ஆராய்ச்சியில் சொல்லுது. அப்போ மக்காமல் இருந்ததுன்னா அப்புறம் தரையில் முழுக்க பிளாஸ்டிக் கழிவுகளாக போட்டுறோம், பெய்கிற மழை தரக்குள்ளே இறங்காது. ரெண்டாவது வந்து ஒரு மரத்தடியில் நிறையா பிளாஸ்டிக் குப்பைகளை போடுறோம். மரம் தண்ணீரை உறிஞ்சினா தான் மரம் வளரும், மரம் வளர்ந்தா தான் மழை வரும். அந்த மழை வர்றதுக்கான மரத்தையே வந்து இது மலடாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பிளாஸ்டிக்களுக்கு உண்டு. ஆக குறிப்பாக இந்த மக்கி போகிற மக்காத குப்பைகள் அந்த அப்படின்னு ரெண்டாக பிரிக்கும் போது மக்கி போகிற குப்பைகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. மக்காத குப்பையில் பிரைமரி குப்பை அதாவது முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த பிளாஸ்டிக்கு. இதை மனுஷனாக பார்த்து தான் வந்து இதை குறைக்கணும்.
இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். சில நாடுகளில் வந்து இது எவ்வளவு அழகாக தடை பண்ணி, நான் வந்து இந்தோனேஷியாவில் இது எனக்கு நடந்த உண்மை. இது வந்து கண்டிப்பாக நேர்கள் வந்து கேட்கும்போது இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்தோனேஷியா வந்து சிங்கப்பூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த குட்டி தீவில் ஒரு வேலை சம்மந்தமாக போயிருக்கும்போது இந்த கரும்பு சாறு கொடுக்குறாங்க. அது ஒரு நெகிழித்தாள் தான், அது ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் நம்ம இந்த இங்கெல்லாம் கொடுக்குற மாதிரி. வாங்கிட்டேன், குடிச்சிட்டு நம்ம இப்படியே இங்கேருந்து பழக நாட்கள் தானே, அப்படி தூக்கி போட்டேன் சைடில். ஒரு உற்சாக மிகுதியில் வெளிநாடு அந்த என்விரான்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்வத்தில் எங்கேயோ தூக்கி போட்டுட்டு அடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு திரும்ப வரும்போது கடற்கரை பகுதி, திரும்பவும் அதே ஏரியாவுக்கு வந்து சரி ஒரு பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கணும் போல், ஏன்னா தாகம் ஜாஸ்தியாக இருந்தது பகல் நேரம். அடுத்த கடை அவர்கிட்ட போய் பைனாப்பிள் ஜூஸ், அவர் சீன நாட்டை சேர்ந்தவர். இல்லை நான் உங்களுக்கு தரமாட்டேன்ட்டார். ஒரே வார்த்தை தான் சொன்னார், இல்லை நான் உங்களுக்கு தரமாட்டேன். நான் என்ன இல்லை நான் பே பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கீங்க, தெளிவாக போட்டிருக்கோம் இது பிளாஸ்டிக்கை இதில் தான் நாங்கள் இங்கே தான் நீங்கள் போடணும்னு இங்கே எழுதி போர்டு வச்சுருக்கோம், நீங்கள் கவனிக்காமல் கீழே போட்டிருக்கீங்க. அவர் சொன்னது என்னன்னா, என் கடைக்கு வியாபாரம் நீ உனக்கு கொடுத்து அதனால் நான் சம்பாதிச்சு எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ வந்து ஒழுங்கான ஆள் இல்லை, ஏன்னா நீ கீழே குப்பையை தூக்கி போட்ட, ஏன்னா நான் பக்கத்து கடைக்காரன் இவனுக்கு போட்டியாக வச்சுருக்கான் அவன் கடை, அந்த கரும்புச்சாறு கடை, இந்த அன்னாச்சி பழம் ஜூஸ் விற்கிறவனுக்கு போட்டி தானே. நம்ம ஊரில் அப்படி தான் நினைப்போம், அவங்க கடையில் வியாபாரம் இல்லைன்னா நம்மக்கிட்ட வரட்டும் அப்படின்னு. அப்படி நினைக்கல. அவர் கடையில் நீ குடிச்ச, கீழே தூக்கி போட்ட, அதனால நீ ஏன் கண்ட்ரியை அசிங்கப்படுத்திட்ட, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், அவ்வளோ தூரம் தெளிவாக அவர் எழுதி வச்சிருக்காரு, இங்கேயும் அதைத்தானே செய்வேன், உனக்கு கிடையாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் விசாரிக்கும் போது அங்கேருந்த நம்ம தமிழ் நண்பர்கள் சொன்னது, இல்லை கொஞ்சம் இங்கே சிங்கப்பூரில் மலேசியாலெலாம் இந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது தான் இருக்கிற ஊரை வந்து தான் வீடுன்னு நினைப்பாங்க. ரோட்டில் நடந்து போனால் அது ஏன் ரோடு, வெளியில் நடந்து போனால் இது ஏன் இடம், இது என்னோட ஊரியா. நான் கண்டிப்பாக இந்த ஒரு நான் வந்து மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா என்னிடமும் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் சுத்தப்படுத்திடுவேன். குப்பைகள் எடுத்துகிட்டு போகும்போது நான் வெளியில் கொட்டும் போது ஒவ்வொரு முறையும் நாம் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய வீடு சுத்தமாயிடுச்சு, என்னுடைய தெரு அசுத்தமாக போகுது அப்படின்றது என்னுடைய மனநிலை. ஏன் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குப்பை தட்டியோ இல்லை வந்து ஒரு குப்பை வாரத்துக்கு வரவங்க வந்து ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு இப்போ சில நாட்களாக வந்து குப்பைகளை தள்ளுவண்டியில் எடுத்துட்டு வந்து அப்புறம் வராங்க. வந்தோடனே எனக்கு வந்து ஒரு மன நிறைவு வந்துருக்கு. நம்ம மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட இப்போ புதுசாக அவங்க சொன்ன இதுபடி அதான் குப்பையை வந்து பொது இடத்துல போய் கொட்டுறவங்களுக்கு ஃபைன் கூட வந்து அபராதம் கூட போட்டுருக்காங்க. இந்த இடத்துல யாராவது வந்து நீங்க குப்பை கொட்டுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 200 ரூபாய் அபராதம். இத வீடியோ கேமரால பதிவு பண்ணி இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புறவங்களுக்கு 500 ரூபாய் சன்மானம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க முன்னாடி அரசாங்கம் இந்த மாதிரி முன்னெடுக்குது. அதாவது ஒரு சுத்தமான நம்ம பகுதியை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்னது நீங்கள் அருமையாக சொன்னீங்க. நான் என் வீட்டை சுத்தப்படுத்திட்டேன், ஆனால் என் தெரு என்னால் அழுக்காக போகுதேங்கிற ஒரு மன வருத்தத்தில் போகிறீங்க. அதுக்கும் வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அருமையான ஒரு தீர்வு போட்டியா, வேறு வழி இல்லை. எப்படி நான் வந்து இந்தோனேஷியாவில் வந்து மறைமுகமாக நான் வந்து எனக்கு வந்து அவர் அபராதம் போடல அங்கே இந்தோனேஷியாவில், ஆனால் மறைமுகமாக உணர்த்தினது என்னென்னா, நீ கீழே போட்டில இங்கேயும் கீழே தான் போடுவேன், அதை நீ போடக்கூடாதுன்னு எனக்கு வந்து ஜூஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி, ஐயோ நான் இன்றைக்கி போய் கீழே போட்டேன்னா என்னை எவனும் வீடியோ எடுத்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்து அப்படியே அதோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து அரசாங்கம் செய்யுதுன்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா மக்கள் தானே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழிக்கு வந்துடும், மாறிடுவாங்க. அது சரி. இப்போது நம்ம வந்து திடக்கழிவு மேலாண்மை பற்றி பேசணும், மக்கும் குப்பைகள், மக்கா குப்பைகள் பற்றி பேசணும், பிளாஸ்டிக் குப்பைகள் பற்றி பேசணும் சார். இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். ஆமாம். ஆனால் இப்போ நம்ம பேச போகிற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட். இந்த வேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டில் கொண்டு போய் கூட அவங்களோட வேஸ்ட்டை வந்து கொட்டிடுறாங்க அப்படின்ற பல நியூஸுகள் கூட வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த வேஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் வேஸ்ட்டுங்கிறது வந்து என்னைக்கு இந்த ஐசி தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, ஐசி சிப்பு, மதர் போர்டு, அதுதான் நம்ம பேசுகிறோம். இது வந்த காலகட்டத்தில் தான் இந்த வேஸ்டேஜோட அளவு கூடிக்கிட்டே போச்சு. இப்போ கூட வந்து ஒரு பிரபலியமான ஒரு ஐசி சிப்புகளை தயாரிக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனம் வந்து சொல்லுது, அவங்களோட தயாரிப்பில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம்.
அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னா, வருஷத்துக்கு இத்தனை 1000 டன் வேஸ்ட்டு, அதாவது கழிவுகளை வேஸ்ட்டுகளை வந்து நாங்கள் வந்து எவாக்குவேட் பண்ணுறோம், எங்களோட ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வருது, இது மலை மாதிரி சேர்ந்து போயிருக்கு, இதுக்கான தீர்வை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேஸ்டேஜில் மெயினாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சிலிக்கான். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐசி இந்த சிப் எல்லாமே சிலிக்கான் பேஸ்டு தான், செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செமிகண்டக்டர் சிப்பை எடுத்து அதுக்குள்ளே தான் வந்து அந்த சர்க்கியூட்லாம் டிசைன் பண்ணுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, மைனூட்டாக, அதாவது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அளவில், மைக்ராஸ்கோபிக் அளவில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸாக அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துருது. தவறு நடந்ததுன்னா அவ்வளோ பெரிய ப்ராசஸை வந்து அப்படி ஈஸியாக தூக்கி கீழே போட்டுருவாங்க. அவ்வளோதான், இனி இதை பண்ண முடியாது. 243 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும் ஒரு சின்ன ஐசி தயார் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்டெப்பு தப்பாக போச்சுன்னா கூட அதை கீழே தூக்கி போட்டுடணும். இப்படி சேர்ந்து டன் கணக்கில் ஆயிரக்கணக்கான டன்கள் வருஷத்துக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கம்பெனியோட வருத்தம். கம்பெனி தயாரித்த பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். நம்ம வாங்கி பயன்படுத்தின பொருளில் வந்து, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மொபைல் ஃபோனோ ஒரு லேப்டாப்போ ஒரு அளவுக்கு மேலே சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட போனால், சார் ஒன்றும் பண்ண முடியாது சார், அவ்வளோதான் சார், வேறு வாங்கிக்கோங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம், இது அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு மேஜையில் வச்சுருப்போம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குழந்தை கையில் விளையாட கொடுப்போம். அது அக்கக்கா பிச்சு போட்டுரும். அது அப்படி அங்கங்கே கிடக்கும். ஒன்றும் இல்லை, கையில் எடுத்துக்கிட்டு சர்ன்னு தூக்கி எறிவோம் ரோட்டில். இதுதான் நடக்கிறது. இந்த வேஸ்டேஜ்னால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதாவது பிளாஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்களை கூட எடுத்து, அதாவது இந்த பழைய பொருட்களெல்லாம் சேகரித்து அதை திரும்பவும் அரைச்சி இதெல்லாம் பண்ணக்கூடிய சில கம்பெனிகள்லாம் இருக்குது. அப்படி கூட சில தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் காக்கப்படும் பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும். இந்த வேஸ்டேஜில் வந்து அதுக்கான வாய்ப்பும் இல்லை. இந்த பழைய பொருட்கள்லாம் வாங்குறாங்க இல்லையா கடைகளில், இது அவங்க கூட இதை எடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். ஆமாம், இது எதுக்கு எனக்கு டிவி ரிப்பேர் ஆனால் கூட வந்து எடுக்கிறது கிடையாது, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. பிளாஸ்டிக்லேயே இவ்வளோ பிரச்சனை நம்ம பேசணும். உயிரினங்களுக்கு வந்து பிரச்சனை வருது, அதை எடுத்து சாப்பிட்டா அது கஷ்டம், அப்படி இப்படின்னு பேசுகிறோம், மக்கி போகாதுன்றோம். ஆனால் அதை கூட இப்போ நான் சிவகாசியிலேருந்து வர்றதுனால சொல்கிறேன், திரும்பவும் அங்கே நிறையா வந்து இந்த பழைய பொருட்கள் வாங்கக்கூடிய கடையிலேருந்து வரக்கூடிய வியாபாரிகள் நிறையா வர்றாங்க. அவங்க வந்து அதை முழுக்க திரும்ப ரீசைக்கிள் பண்ணி பழைய பிளாஸ்டிக்லாம் சேகரித்து அதை திரும்பவும் வந்து ப்ராசஸ் பண்ணி புதுசாக வந்து பேக்காவோ அல்லது கைப்பை மாதிரியோ அல்லது ஏதோ தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் நடக்குது. ஆனால் அந்த வேஸ்டேஜுக்கு மட்டும் ஒரு வரைமுறைங்கிறதே கிடையாது. அதாவது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, இதை திரும்ப வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வேறு மாற்று வழியே கிடையாது. நம்ம தான் அதுக்கு பொறுப்பு உணர்ந்து, இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபோனு வேலை செய்யலையா, ஒரு டிவி வேலை செய்யலை, இது போச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து உங்கள் வீட்டிலேயே வச்சுருங்க. நீங்கள் அதை ரோட்டில் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா ரோட்டில் போடுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள்ங்கிறது ரெண்டாவது. ஆனால் இதனால் வந்து எந்த விதமான யூசேஜுமே கிடையாது அந்த வேஸ்டேஜுங்கிறது. அதனால் இப்போது ரொம்ப வருத்தப்படுறது யாருன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி டிவி மேனுஃபேக்சரர்ஸ், லேப்டாப்பு தயாரிக்கிறவங்க, மொபைல் ஃபோன் தயாரிக்கிறவங்கலாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வேஸ்டேஜுக்கு காரணமே மெயினாக அந்த சிலிக்கான்ற மெட்டீரியல் தானே, ஏன் நம்ம வேறு மெட்டீரியல் போகக்கூடாது அப்படின்னு இப்போ அதுக்கான ஆராய்ச்சியும் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு. அதனால் இந்த திடக்கழிவு மேலாண்மையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ மூணாவதாக நம்ம பேசின இந்த வேஸ்டேஜ் தான். இதற்கான மாற்று ஏற்பாடுகளுக்கான தீவிரமான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து இதுக்கு வந்து வேறு தீர்வே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு மெட்டீரியலுக்கு தான் நம்ம போகணும். இந்த சிலிக்கானை மாற்றணும். கண்டிப்பாக ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் ஏதாவது வந்து கண்டிப்பாக பிற்காலத்தில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம இதுலேருந்து நம்ம வெளியில் வந்து இல்லை அதுலேயும் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படின்னா வந்து நம்ம பாலிமர்ஸ், நம்ம போடுற சட்டை, டிஷர்ட்டு, இந்த துணியில் இருக்கக்கூடிய பாலிமர்ஸ்லேயே, பாலிமர்னா என்ன, நூல் இலையிலேயே வந்து சில நூல் இலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நூல் இலைகள் வந்து நல்லா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. அதை ஏன் கொண்டு போய் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம சேர்க்கக்கூடாது? அப்படி சேர்க்குற பட்சத்தில் ஒரு மொபைல் ஃபோனை மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம், ஒரு லேப்டாப்பை மடித்து பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸுக்கு போய் அதை எடுத்து ஸ்க்ரீனை வந்து அப்படி ஒட்டி வச்சிடலாம், போர்டில் பாடம் நடத்தலாம், அப்புறம் திரும்ப எடுத்து அதை மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரிலாம் வரப்போகுது. அப்படி வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வேஸ்டேஜுக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கும்.
கண்டிப்பாக சார். ஆமாம். நாட்டின் முன்னேற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திடக்கழிவு மேலாண்மை செய்கிறதன் மூலமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் முன்னேற்றமே ஏற்படுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சில செய்திகளை சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக. இப்போது நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மை பற்றின நிறையா விஷயங்கள் பேச இருக்கிறோம். டாக்டர் முத்துராஜா சார், பேராசிரியர் விஐடி பல்கலைக்கழகம், நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. யூனிசெஃப் சிஆர்ஏ மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் சிறப்பு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மை பற்றின நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். டாக்டர் முத்துராஜா, பேராசிரியர் விஐடி பல்கலைக்கழகம், அவர்கள் நம்மகிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், நம்மளுடைய விஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திடக்கழிவு மேலாண்மை ரொம்ப சிறப்பான முறைகளில் வந்து பின்பற்றுறாங்க, நம்ம செஞ்சுட்டும் இருக்கிறோம். ஆமாம். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? நம்ம விஐடியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மினி டவுன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மாணவர்கள், அவங்களுக்கான வசதிகள் எல்லாம் அருமையாக செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கழிவுகளையும் நம்ம மேலாண்மை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம ஆளாயிருக்கோம். அதனாலேயே வந்து விஐடியில் ரொம்ப வருஷமாகவே, கடந்த பல வருடங்களாகவே ரொம்ப சிறப்பாக வந்து இந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்து இதை வந்து உரமாக எப்படி மாற்றுறது, குறிப்பாக மனித கழிவுகளை கூட உரமாக மாற்றுறதுக்கான வசதிகள் நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது திடம் மட்டும் இல்லாமல் திரவ கழிவுகள், அதாவது வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த வாட்டரையே திரும்ப யூஸ்டு வாட்டரையே ரீசைக்கிள் பண்ணி திரும்ப வந்து அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி, அதை செடிகளுக்கு ஊற்றுறதுக்கோ அது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்காக அதுவும் பண்ணி சிறப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது விஐடிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமாக மட்டும் இதை நம்ம பார்க்காம பெரிய நிறுவனங்கள், இப்போ நம்ம வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களோ வணிக நிறுவனங்கள், அவங்கெல்லாம் வந்து அதை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கின்ற பட்சத்தில் அது அவங்களுக்கு லாபமாக தான் போய் முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குப்பை தானே அதை வெளியே கொட்டிடுவோம். அப்படி இல்லை, அந்த குப்பையிலேருந்தே வந்து பயன்பாடு உள்ள அவங்க வியாபாரத்துக்கோ அவங்க தொழிலுக்கோ உதவக்கூடிய விதத்தில் இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு அது லாபம் தான். அந்த வழியை தான் இப்போ விஐடி பின்பற்றிட்டு இருக்கு. இதே வழியை ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய அதாவது ஹோட்டல் நிர்வாகம் அவங்க வந்து அவங்கக்கிட்ட அந்த கழிவாக இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளையோ குப்பைகளையோ திரும்பவும் அதை ரீயூசேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு லாபமாக தான் போய் முடியும். இதெல்லாம் வந்து முன்னெடுக்கிற பட்சத்தில் அவங்களே சுயமாக வந்து இந்த கழிவுகளை வந்து மேலாண்மை செய்யக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு வந்துருச்சுனாலே குப்பைகள் இல்லாத ஒரு அருமையான ஒரு சுத்தமான, குறிப்பாக நம்ம வேலூர் பகுதி வந்து மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு முன்னுதாரணம். இன்னொரு விஷயங்கள் நான் பேசும்போது நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார். நம்மளுடைய வேலூர் மாவட்டம் இந்த திடக்கழிவு மேலாண்மையில் பல சிறப்பு விருதுகள் வாங்கியிருக்கு. நம்ம வந்து இதை பற்றின இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திடக்கழிவு மேலாண்மை ஒரு பயம்ன்ற ஒரு ஸ்டார்டிங்கில் பேசியிருப்போம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்மளுக்கு கிடைச்ச வந்து ஒரு பெரிய வெகுமதின்னு கூட வந்து சொல்லலாம். வேலூர் மாவட்டம் திடக்கழிவு மேலாண்மையில் முதன்மை மாவட்டமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த நேரத்தில் வந்து இதுக்கான வாழ்த்துக்களை கூட நம்ம கண்டிப்பாக வந்து தெரிவிச்சுக்கோம். இன்னொரு ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த திடக்கழிவு மேலாண்மையில் வந்து அரசாங்கம் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க, பல நிறுவனங்கள் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. தனி மனிதனா நம்ம அந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருடைய மனசுலையும் கண்டிப்பாக இருக்கும். இப்போது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகிழி பயன்பாட்டை வந்து குறைச்சிருக்கிறேன். நான் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். இந்த மெத்தடு வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய லிசனர்ஸ் கூட வந்து இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 3R யூஸ் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் பயன்பாட்டில். ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். அருமை அருமை அருமை. முதல்ல நம்ம வந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை ரெடியூஸ் பண்ணணும், குறைக்கணும் கண்டிப்பாக. இன்னைக்கு பிளாஸ்டிக் கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக மாறிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ் பண்ணலாம். இப்போ எங்கேயாவது கொண்டு போகிறோம், கண்டிப்பாக இன்னைக்கு பாக்ஸஸ்லாம் வந்துருச்சு. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இப்போ காய்கறி கிடைக்க நம்ம வாங்க போகிறோம், இப்போது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாக்ஸோ ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டு அதை பல முறை பயன்படுத்தலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரீசைக்கிள். இதை எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணுறது? அந்த பாக்ஸோ ஏதோ ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போகிற பாக்ஸு, ஒரு பிளாஸ்டிக் கவரோ ஏதோ ஒன்று போட்டிருக்கிறோம், அதை வந்து நிறைய அந்த பிளாஸ்டிக்காரங்கலாம் வீட்டுக்கிட்ட வருவாங்க, அவங்க கிட்ட போட்டு அதை பணமாகவும் மாற்றிடுறோம். இந்த 3R ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், இதை வந்து நான் பின்பற்றிட்டு இருக்கிறேன்.
கண்டிப்பாக ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து நம்மளுடைய இந்த திடக்கழிவை எப்படி நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஒரு மறுசுழற்சி மூலமாக நம்ம தந்தோம் அப்படின்னா வரப்போகிற தலைமுறையை கண்டிப்பாக நம்ம இதுலேருந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்றது இந்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் நம்ம பேசி எடுத்துருக்கோம். நீங்கள் சொன்னால் அது அருமையான அந்த 3R அப்படிங்கிறத எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கே வந்து அதோடைய பலன்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே வந்து ஒரு முன்னுதாரணமாக அது விளங்கும். அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல பாராட்டுக்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சமுதாய சிந்தனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்துருக்கீங்க. நம்ம நேயர்களும் இதையே ஃபாலோ பண்ணுற நேரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக சார். இந்த திடக்கழிவு மேலாண்மை பற்றின நிறையா விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த யூனிசெஃப், CRA மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் திடக்கழிவு மேலாண்மை பற்றி. மீண்டும் ஒரு சிறப்பு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சரவண கார்த்திக் மற்றும் பேராசிரியர் சௌ முத்துராஜா. இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. You're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza and I am your host Radhika. So friends, today we are going to explore a yet another destination. Today I am going to take you to one of my favorite places, Puducherry. It was earlier known as Pondicherry, a very popular destination amongst tourists from not only India but also abroad. It has been touted as a French Riviera of the East. It is described as one of the most beautiful cities in India and has been visited by people from all over the world for its extraordinary charm. This is a well-planned city and has a French influence that attracts tourists. Friends, before I share my experience with you, I am going to shed some light on the history of Puducherry. It signifies a new settlement or a new town. It has also been proved that the Romans visited the place around 1st century AD. At the beginning of the 4th century AD, the Pallava kingdom ruled for a short period, followed by different southern dynasties like Cholas, Pandyas, and later by Vijayanagar, and after them the Sultanate of Madurai. In 1674, the French governor named Francis Marin transformed this small fishing village into a grand port town. Puducherry first became famous when the French took an interest in the city. Although many wars took place between the English and the French managed to retain power in Puducherry. I was in Vellore and me and my friends made a plan of visiting this place. Puducherry from Vellore is only 4 hours away. It is easy to get a transport. Some choose to take a taxi or a car. We prefer to take a bus. The bus journey from Vellore to Puducherry is marvelous. I came across a very unique and beautiful type of vegetation. We arrived at the hotel. Since Puducherry is a union territory, a lot of items are cheap. One can find a lot of items at a very subsidized cost. Thus lodging, dining and shopping all are extremely affordable. This is one of the reasons many filmmakers are choosing to go to this place for shooting. Many Tamil films are shot here. Now many Bollywood and Hollywood filmmakers are also considering shooting in Puducherry. It has many shops that offer scooties for rental at an extremely reasonable amount. One can rent a scooty and move around on the beautiful roads in the morning and the evening. We took a couple of scooties. In the evening, we went to the Rock Beach. The Rock Beach is one of its most famous spots. The statues, cafes, waves striking against the rocks,
the docks, the harbour to the right always attracts the fascination of a tourist. I found it to be such an amazing experience to sit on the rocks and let the waves just drench you with the water when they hit against the rocks. Near the beach, there is the Gandhi statue. The Gandhi statue is surrounded by 8 granite rocks and floor made of marbles. There is also a cafe nearby. We enjoyed a cup of coffee over there. In the evening, we took a walk near the rock beach. It was a very pleasant experience. Next day, early morning, we got ready to go to Paradise Beach. We all went there on our scooties. The drive towards that beach is very pleasant, and the roads also have very less traffic. The beach is around 7 kilometers away from the main city. On the beach, you get amazing coconut water. I relaxed sitting at one end of the sandbars and letting the water wash me. It's a lovely feeling letting the tide roll and hit you with cold water. There are a couple of thatched roof shelters providing to protect from the sun and also to keep your bags. Puducherry has beautiful temples. They have the Dravidian style of architecture. We visited one such temple. We went to Sri Vardaraja Perumal Temple. It is located on Mahatma Gandhi Road, Heritage Town. It is the temple dedicated to Sri Vishnu. Puducherry is also extremely famous for its churches. One that I visited was the Basilica of the Sacred Heart of Jesus. It is an oriental specimen of Gothic architecture. It contains rare stained glass panels depicting the events from the life of Christ and the saints of the Catholic Church. This church was built by the French missionaries. The Église des Sacré Cœur de Jesus Pondicherry, as it is referred to in the French, attained the status of the basilica in 2011. The Catholic Church is one of the finest churches of the Puducherry. I was mesmerized by the beauty of this church. Its amazingly crafted architecture. It was very peaceful inside. The next thing we explored was Auroville. Auroville, also the city of dawn, is an experimental township in Villupuram district in the state of Tamil Nadu, India, near Puducherry in South India. It is meant to be a universal town where men and women of all countries are able to lie in peace and progressive harmony above all creeds, all politics and all nationalities. Purpose of Auroville is to realize human unity. In the middle of the town is the Matri Mandir. The Matri Mandir, golden metallic sphere in the center of the town. Silence is maintained inside the Matri Mandir to ensure the tranquility of the space and entire area surrounding the Matri Mandir. It is called the Peace Area. It is one of the most peaceful places that I have been to. It is very good for meditation. We spent close to 6 hours in the Mandir, and in Auroville city we went to some shopping. There were a lot of amazing crafts that were being sold there. There were some stalls for spices and dry fruits. The next day we went to French colony. It is the formal capital of the French territories in India, in Puducherry. It was established in 1674 by Francis Martin, the first director of the French East India Company. Whole township is laid out in a grid pattern, with parallel streets crossing each other at right angle. With its elegant colonial mansions, either side trees, parks, bars, cafes, formed part of the French colony running along the Bay of Bengal. When I entered the French colony, I was mesmerized by its beautiful architecture and the color of the building. A well-managed houses with clean and smooth roads. This place for shopping, you can buy everything. It will provide you with a lot of shop for different purposes. For example, painting, gallery, etc. I found it a wonderful place to walk. French colony is also amazing for its cuisine too. It has a lot of amazing cafes. We had lunch in a pizza parlor. It is extremely popular for its pizza. The overall quality, taste and presentation of the pizza was very good. It had a perfect blend of ingredients and topping of the crust. Even the service was good. The French cuisine also here is amazing. There are various dishes that are served. One of them is a quiche. A quiche is a popular French savory. It is an open baked tart with savored egg, custard filling with cheese, meat, seafood and vegetables. Another one is steak frites. It is beef steak with French fries. It is the French bistro's favorite dish. Another dish is coq au vin. It is a classic French chicken casserole. It is chicken braised with wine, lardons, mushroom and garlic. Another one is the bouillabaisse. A bouillabaisse is a traditional fish stew from southern France.
The stew typically contains several kinds of fresh fish and locally available seafood. There are a lot of popular French desserts also served. One of them is crepes. It is a very thin pancake served as dessert or as a savory dish. Dessert crepes are served with variety of fillings, from simplest icing sugar, the chocolate sauce, Nutella, marmalade, banana, cream, etc. Then there is the creme brulee, also known as caramel custard. The custard base is generally flavored with vanilla. Sugar is generally sprinkled on top and burnt using a cooking blowtorch. Another one, which is my favorite, is the croissant. It is a fluffy crescent-shaped pastry made of layered dough and butter. There are a lot of delicious French pastries also served. They are made with whipped cream, butter, chocolate, fruits, nuts, etc. Not just the French, but we also tried the authentic Tamil cuisine. We tried biryani, kadhai, mutton and country chicken. The taste is very different and it is a must try. We tried both the fish and chicken gravy. Meals are fantastic. Friends, I would definitely urge you to try chicken kamakshi and also their pepper chicken. For vegetarian also, there are certain restaurants. They have an amazing thali. We ordered podai dosa, pongal and idiyappam. They were all great and the filter coffee was also very good. In the evening, I went to Oro Beach. It is more of a traveler beach where you can take a dip, laze around in the sun, enjoy the sunset. The next thing that we visited was French War Memorial. It is located on the Goubert Avenue. The French War Memorial was built in 1971 to commemorate the loss of brave French soldiers during the First World War. Every year on Bastille Day, July 14th, the memorial is illuminated and pays homage to the soldier. The next thing we visited was Pondicherry Museum. It is located in the Bharti Park in the center of the town. Pondicherry Museum houses various sculptures and other archaeological findings from the Archimedu Roman settlement, which is an ancient part. It is 7 kilometers away from the city. The museum also boasts of its various rare statues and bronze sculptures, which belong to the Chola and the Pallava dynasties. One can also know a detailed knowledge about the history of the French colonial in the museum. A collection of snail shells, temple lamps, and other handicrafts are also displayed in the museum. It is a must visit. One more thing that I would recommend you to visit is the Botanical Garden. Located south of the new bus stand in Puducherry, the Botanical Garden was founded in 1827. It is another example of French influence on Puducherry. It was originally laid out in a typical French-style garden, with gravel-lined paths, pruned trees and fountains. The place features many different species of exotic plants and shrubs from all around the world. The garden also features a musical fountain, which has 2 shows during the evening and the weekend. I thought it was very beautiful. There is also Osteri Wetland and National Park. Located on Puducherry-Villapuram Road at a distance of 10 kilometers from the town of Puducherry, the Osteri Wetland and the National Park, the place has a huge variety of aquafauna and avifauna. The place is frequented by several tourists because of the houseboat services offered here. I saw several unique species of trees and herbs here to attract a huge number of migratory birds. It has thus become important ecological niche in the South Indian region. There are various birds and aquatic species found here, and that is why hence it makes a photographer's delight. It is a must visit for a shutterbug. Friends, if you are spiritual in nature, then I would recommend you visit Sri Aurobindo Ashram. There are some spirited community established by Sri Aurobindo Ghosh. The ashram has become one of the prime destinations for tourists and spiritual seekers. The chief aims and the ideals of the ashrams are based on the teachings of Sri Aurobindo and Mira Alfasa. The ashram contains several offices, a library, a printing press, playground, art gallery, dairy, farms, etc. In the main building, there is an establishment of the marble Samadhi, which is the resting place of Sri Aurobindo and Mira Alfasa. Another thing that we visited was the Bharti Park. Bharti Park is a green center of the French town and has lush trees provide ample relief from the scorching sun on a hot summer day. With children playing in the ponds, on the hill, grown-ups sitting or lying on granite benches,
families coming for a picnic, and occasional sit-ins of the striking citizens, the park is the most appreciated public area in town. Strolling under the cool trees is as dynamic as it gets. The I Mandapam has the unmistakable center from which 4 lanes divide the park in almost 4 equal parts. The area is dotted with ancient sculptures and statues. Around it stands a number of stately buildings. There are various things that one can do in Puducherry. You can get yourself a massage and relax yourself. There are various massage parlors where you can enjoy different types of massages. One can also go for scuba diving. It was first started by the Australians. The Professional Association of Diving Instructions is actually the world's largest recreational diving membership and the diver training organization. It offers various number of certifications. The main core activities are scuba diving, swimming, etc. My scuba diving experience was wonderful. As we went down the water, everything moved at a snail's pace. Once we got to the bottom, we took pictures, moved around the plants and the rocks, tried to swim after the schools of fish and explore the deep waters as much as we could. The experience left me feeling serene and mellow. Another place you can visit is Rajnivas. It is located in Nehru Park, also known as Le Palais du Gouverneur, which means the governor's place. Once used by the French governor, this building presently serves as the official residence to the Lieutenant Governor of Puducherry. Friends, if you are into culture, then there is one thing that you must visit. It is the Sita Cultural Center. Sita Cultural Center, also known as South Indian Traditional Arts Society, this center is the ideal place to discover, learn and practice vivid art forms. It offers creative classes to Ayurveda, yoga and traditional dance forms like Bharatnatyam. India martial arts and Tanjore, a traditional form of Indian painting, are also taught here. By attending Indian cuisine cooking classes, visitors can learn to cook delicious Indian dishes using locally produced ingredients. Another special aspect about this place is the visitors not only get to learn exquisite art forms, but they can also appreciate the rich culture through stage performances, art exhibitions and other events. Most teachers and guides here can speak Tamil, English and French, and hence easily attend to Indian and foreign tourists. One more temple that is very famous in Puducherry is Manakula Vinayagar Temple. Manakula Vinayagar Temple is a Hindu temple. It is dedicated to God Ganesha. It is a popular pilgrimage site and the tourist destination. The temple is of considerable antiquity and presents French occupation of the territory. In history, there were many attempts to destroy the temple, but the temple was finally spared due to strong protests from the Hindu population and threat of British and Maratha invasion of the territory. For all the avid readers out there, there is a Roman Roland Library, one of the India's oldest operating libraries. It was established in the year 1827. The library has been named after the French scholar Roman Roland, who was also a close companion of Mahatma Gandhi. The library boasts of a huge collection of around 315,000 books in various languages. This library has been serving as an important study center for the rural folk. Inside the building, there is a separate section that is engaged to fostering the reading habits of children. An important feature of Roman Roland Library is its mobile library facility that has a stock of 8,000 books. Apart from these, other facilities like open access system, microfilm, etc. are also here. One more thing that is extremely popular in Puducherry is duplex statue. The statue of Joseph Francis Duplex is situated on the beach road. You reach at the end of the promenade road, it's hard to miss. Duplex was one of the integral part of Puducherry's colonial past. He was the governor of Puducherry between 1742 and 1754. Even though the Duplex left Puducherry in 1754, he got the French recognition only in 1870. Another popular tourist attraction is the Chunamar Boathouse in Puducherry. A popular tourist attraction, it is located 7 kilometers from Puducherry, surrounded by beautiful backwaters and stunning white sand beaches. Chunamar Boathouse is an ideal for boating and also a great picnic spot where one can relax in tranquil environment. You can also go down and set up a tent by the sea. Puducherry is extremely famous for its festivals.
There is one masquerade festival. Masquerade or mask festival is celebrated sometime during March-April. Reflects one facet of the French sense of humor. It has unique masks and fancy costumes. Then there is Masi Magan festival. It is another important festival. On the full moon day of the Magan, thousands of people in good faith go to the seashore in early morning to have a holy dip in the sea for ablution of their sins. Then there is Virampattinam Car Festival. In the month of August, there is another famous car festival celebrated in Virampattinam, a fishing village near Ariyankuppam. On this day, the temple car with the image of the god basking in the finery is paraded around the village. Another festival there is Fete de Puducherry. Government of Puducherry organizes cultural fete at various locales in Pondicherry, coinciding with Liberation Day and Independence Day. One more very important festival is Sri Aurobindo's birth anniversary. Besides Independence Day, people of Puducherry also celebrate Sri Aurobindo's birth anniversary on the 15th of August. On this day, devotees queue up at the Sri Aurobindo ashram for paying homage to the great soul. So this was Puducherry. You can shop, dine, see and do various things. Hopefully, you will visit it and enjoy it as much as I did. This was for today. Next time, we will explore some other destination. This is your host Radhika signing off on your show Travel Bonanza. Keep listening to VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8.
சிவப்பு நிறத்திலே இளமையாக சிரிக்கிறான். அதோ அதோ ஆ. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு ஊர்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு புத்து இருந்துச்சான். அந்த புத்துக்குள்ள கொடிய விஷம் உள்ள ஒரு பாம்பு வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த ஊர் மக்கள் அந்த புத்து பக்கமா போனா கூட அந்த பாம்பு சீறி வந்து கொத்த வருமா. அதனாலேயே எல்லாருக்கும் அந்த பக்கம் போக கூட பயம். பாம்பு புத்து இருந்த இடம் அந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர் சந்தைக்கு போறதுக்கு குறுக்கு வழியா இருந்துச்சான். இருந்தும் அந்த ஊர் மக்கள் பாம்புக்கு பயந்துகிட்டே வேற வழி இல்லாம பல கிலோமீட்டர் சுத்தி அந்த சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். இந்த பாம்பை என்ன செய்யறதுன்னு தெரியாம சலிப்போட அவங்க வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாங்களாம். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு யோகி வந்தாராம். அவர் மிருகங்கள் கிட்ட பேசக்கூடிய வரம் பெற்று இருந்தாராம். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட குறைய அந்த யோகி கிட்ட சொன்னாங்களாம். அவரும் அந்த பாம்பு கிட்ட பேசி அந்த ஊர் மக்களை கடிக்க கூடாதுன்னு கட்டளை போட்டுட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டாராம். பாம்பும் அவர் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தது. ஆனா அந்த ஊர் மக்கள் சும்மா இல்லாம அந்த வழியா போற சின்ன பையனுக்கு கூட பாம்பு மேல பயம் போய் பாம்பை கண்டாலே கல் எடுத்து அடிக்கிறது, அதை துன்புறுத்துறது, இப்படி அதோட நிம்மதியே கெடுத்தாங்களாம். யோகி ஒரு நாள் திரும்பவும் அந்த ஊருக்கு வந்து பாம்பை போய் பார்த்தாராம். பார்த்தா பாம்பு ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருந்துச்சான். என்ன ஆச்சுன்னு விசாரிச்சாரு. பாம்பும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லி அழுதுச்சான். யோகி பாம்பை பார்த்து, அட முட்டாள் பாம்பே, நான் உன்னை கடிக்க வேண்டான்னு தானே சொன்னேன். பக்கத்துல வரவங்களை பார்த்தா சீராதன்னு ஒருபோதும் சொல்லவே இல்லையேன்னு சொன்னாராம். இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு யாராவது அறிவுரைகளை சொல்லும் போது நாம அத முழுசா ஆராய்ஞ்சி செயல்படுறது இல்ல. இதுக்கப்புறமாவது அறிவுரைகளை ஆராய்ந்து செயல்படுவோம். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். Exchange of ideas. Normal laymen, they do not understand the title in depth. What are short-lived climate forces? These are, of course, particles in the atmosphere that are short-lived. They have an atmospheric residence time. If you look carefully, you will see tiny particles floating about in the air. Exchange of ideas. Hi, my name is Akash Goenka. I'm from the School of Mechanical and Building Sciences, and I would like to welcome you to our program called Exchange of Ideas. And to exchange his ideas, we have with us today Professor Satyajit Ghosh, also from the School of Mechanical and Building Sciences, and he will now speak with you. Thanks to VIT Community Radio, the team working to support this massive university. So I'm very pleased to be here. I'm a senior professor at the School of Mechanical and Building Sciences, and I'm also affiliated with the University of Leeds, United Kingdom. I would also like to introduce to you my friend Rushit. I'm Rushit Shah. Even I'm a student of the School of Mechanical and Building Sciences, and I'm in my 4th year. Today's theme is Short-Lived Climate Forces Over Indian Cities. The title is rather catchy, isn't it, Akash? Most certainly, sir. Normal laymen, they do not understand the title in depth. What are short-lived climate forces? As I always mention in a class, that the English gives the answer away. So we are talking about short-lived. I'll elaborate on the short-lived bit. These are, of course, particles in the atmosphere that are short-lived. They have an atmospheric residence time spanning up to
hours to days and maximum up to a week, and they profoundly modulate the climate, particularly the local climate. Sir, but then there is a point that I would like to, just as a matter of clarification. If these particles that we're talking about, which are essentially short-lived, but they're very tiny particles, and since they are very light, very ephemeral, and because of this reason, they tend to remain longer in the atmosphere. So again, there is a paradox over here. Right, I'm glad you brought in that posh word ephemeral and linked it to the times they stay in the atmosphere. So that critically depends on size. So even here, size matters rather profoundly. Big particles, and big is not really big in this sense, they are tens or hundreds of microns. And 1 micron is 10 to the power minus 6 of a meter. So the big particles, because of their weight, they settle out faster, and the smaller particles stay aloft. So could you please tell us how these climate forces are produced? What are their sources? There are various sources. There are natural sources and anthropogenic sources. And since we are talking about climate forces over Indian cities, I'll first talk about the anthropogenic sources. If you take a walk down VIT, we have a pristinely green campus. But if you just make your way towards the villages surrounding VIT, you will see a lot of people burning chullas or coal briquettes and unseasoned firewood. And all of that leaves a smoky pall over the region. And if you look carefully, you will see tiny particles floating about in the air. And if you go towards the CMC area, you'll see a lot of vehicular pollution, and some of the catalytic converters are not functioning. The exhaust pipes from buses, run-down buses, they're spewing out a trail of black smoke. So these are some of the anthropogenic sources. And if you went to other places, you'll find some of them can be natural sources. For instance, when a volcano erupts, it spews out a lot of ash particles. So that's not anthropogenic, it's natural, but nevertheless, ash in the air acts as a climate force also. And so in the present context where air pollution is so profound and it so deeply affects our lives, could you please elucidate upon the effect of these soot particles or these aerosol particles on human health, and more importantly, in how they infringe the natural cycles of the atmosphere? I'm glad you asked this question. Obviously, soot has a profound effect on human health. It affects the cardiopulmonary mortality and the vectors of toxic chemical because they enter into our lungs. As we breathe in this carbonaceous particles, they stay lodged in the lungs and cause respiratory disorders. And they also infringe natural cycles of the atmosphere. Here we are talking about a specific effect because of it being black. So I'll first talk about the direct effect when they're floating about in the atmosphere and the sun's light is hitting on their surface. Because it's providing a surface for reflection, incident photon gets reflected back to space, and this is called the direct effect, and this has a cooling effect. Now there's a second effect called the indirect effect, where these aerosol particles serve as cloud condensation nuclei. They're precursors to cloud formation, and so what we're suggesting is these airborne soot and black carbon particles, when they mature in the atmosphere containing sulfates and nitrates, then they become cloud condensation nuclei, in the sense that cloud droplets start forming. And when cloud droplets start forming, the cloud as a whole reflects radiation. Then there's a third effect called the semi-direct effect. Whilst many natural sources of aerosols are white in color, almost perfectly reflecting, soot and black carbon are black. And you must have read in the high school about black bodies. So what do black bodies do? They absorb radiation, and so they're very good absorbers of radiation. In the process, as they're absorbing radiation, themselves becoming hot and are heating up the atmosphere. So this semi-direct effect of black carbon has a profound effect on Indian cities, and it affects local climate. So what are some of the challenges that you face while modeling these atmospheric processes? Yes, there are air pollution models that tells us what is the
concentration of sulfur dioxide or soot and black carbon or particulate matter in and around VIT campus. There are instruments that will measure this. But as fluid mechanics is advancing, so is our prediction capacity. And we have to use a model to predict levels of pollution. Now that's the easy bit. You asked me about the challenges of predicting occurrences of cloud condensation nuclei. Now for that, we would require a model that has basically 2 or 3 components. First is a model that will lift up the air carrying these particles and will raise it up in a humid atmosphere that will provide the moisture. And the way the moisture will stick around these particles and form cloud droplets. And the last bit is whether these cloud droplets are grouping together to fall on our head as rain. So the challenges are, even until 10 years ago, people believed that if you increase the number of aerosol particles, you concomitantly increase the number of cloud droplets. Now that's only true if you have one aerosol type or at best 2 aerosol types, like you have natural sea salt or just sulfate aerosol. It's easy to predict the cloud droplet number concentrations. But in a city like Vellore or in Calcutta or Mumbai, you have 4 or 5 different kinds of aerosols and have competing effects on each other. So the prediction of these cloud droplet numbers becomes a big challenge. So the main modeling challenge is to predict the number concentration of cloud droplets right. So one question related to modeling here. So given the computing capacity that we have available today, so is it still that big a challenge? And if not, then how efficient is this model that you talk about in predicting the number of water droplets? I'm so glad you asked this question, Rushid. Very pleased to answer that. You're talking of our numerical literacy and our computing resources. It is true, as these have advanced, so have our predictive capacities. But when we wish to just give pollution forecasts, I would say we have enough. But when we are talking of climate, we are talking of very large scales, thousands of kilometers, at least even on a subcontinental scale. Like this summer, we were worried that the monsoons will be deficient, and prediction of monsoon rains becomes a big challenge. Obviously, monsoon rains are associated with the formation of cloud droplets. So when we increase the scale, we also increase our computing resource requirements. And because it's a fluid dynamical model, the prediction equations have to be predicted across grids. You must have studied about that. So if we increase the number of meshes horizontally and vertically by several orders of magnitude, then it really becomes a challenge. You cannot do them on your personal computers. So many a times, the theory that you have just spoken about remains locked up in textbooks and do not find any real-time application. Of course, Rushit and I, we've had the fine privilege of working with you, sir. But for our listeners, could you please throw some light on how you would relate these problems which exist in fact to classroom teaching? Right. Classroom teaching should be an integral component of problems society faces, and I'm glad you're asking this question. And remember, VIT is primarily an engineering institution. So we have very clever engineers right on our doorstep with very clever ideas. So what is locked up in textbooks can be manufactured in the laboratories and articulated in the laboratories with very fine solutions. One example is, we talked about smoking chullas. So can we improve the design of a chulla? Because poverty is not going to go away straight away. So can we design sustainable kitchens to contain soot and black carbon? The answer is yes. So engineering students of mine who are abroad now, your seniors, Anuj and Rutika and Abhinav from mechanical engineering, they designed a sustainable kitchen stove. The basic components are, it had a desiccation chamber. Sunlight is plentifully available in Vellore and whole of Tamil Nadu. So the first component was using a solar-assisted desiccation chamber. You put the firewood or the cow dung cakes or the coal briquettes, leave them in the desiccation chamber for several hours. It removes all the moisture, and the chamber itself gets heated, and that heat is conducted to the kitchen wall of your village kitchen. And then wood that is completely free of moisture, that is burned, and even in that, if you have a little bit of smoke coming out, it is shunted upward
through a chimney and is vented out to the atmosphere. In this way, the cleansing is so efficient, smoke concentrations gets drastically reduced even up to 80% just by adding a simple feature like a sun-dried desiccation chamber. And this can be used throughout rural India. So that's one domestic solution to contain these short-lived climate forces. Another solution, engineering solution that I can think of is the novel filter design for exhaust that Akash and myself have designed over the period of the last 1 year. I think that was a very clever idea. Why don't you elaborate on the brilliant idea and how it can be mass produced and talk about it, Rishit? The thing is that while we are taking care of the environment, we also need to take care of our automobiles to a certain extent. Now the thing is that today diesel particulate filters that are available for auto rickshaws and for all automobiles are quite efficient. They're located, a cylindrical component that is located inside the exhaust pipe of any automobile. But even though they're highly efficient, sometimes over 90%, the problem is that once they get clogged with the soot and the other particulate matter, they might build up a back pressure towards the engine side, and that might damage the car and even the filter for that matter. It might even blow your car's engine, which is a huge loss. We came up with this novel design wherein fluid flow within the exhaust pipe was altered in such a way that it enabled us to design a smaller filter which, even if clogged, allowed the exhaust gas to flow very smoothly around the filter without damaging the vehicles. So can you elaborate on the mechanical engineering design aspect of your filter, the new filter? Basically, where the solution to this problem originated was the shear stress that was exerted by the inner lining of the wall of the exhaust wall on the fluid was altered, and simulations were conducted using high-end CFD softwares. So what is the contraption that you're suggesting, and where would you place that? All right. So what basically happens when you increase the shear stress on the inner lining of the exhaust is that the particles, the small particles that you just spoke about, so the short-lived climatic forces that are there, the soot and the black carbon, their flow gets constricted to a smaller diameter within the exhaust pipe. Hence, this enables us to design a smaller filter. We need a smaller cylindrical filter through which the particles will flow and get trapped. It does not the filter no more occupies the entire diameter of the exhaust pipe. So what material would that be made of? So the material that the filter is made of is usually ceramic. Yeah, where various types of ceramics are used. And of course, the inner lining, the shear stress can be increased by introducing, say, for instance, sand particles. Okay, so can you run through the simulations and where are they contained, and how easy would it be for the car owner to clean it up? The cleaning of the filters is actually very easy. The filter can be removed at any time from the exhaust for cleaning. Once the owner knows that the filter is clogged, it can be routinely cleaned. With a screwdriver, you can simply just unscrew the filter, take it out, have it cleaned with a brush, and have it attached back. So Nakash, is it going to be expensive if we go to our TIFAC or our business incubator facilities that we have, and they will ask us about a price of manufacturing? Can you give us an idea of how much will it cost? Of course. So basically, the thing is that the material using which these filters are made, they are available in per meter length, right? So it's rupees per meter, so per unit length. So of course, the material that we're using, since we're now suggesting a smaller filter, of course, the material that we would require would be lesser. And Rishit and I, we have reached a conclusion, and I think it is a very logical conclusion, that the percentage reduction in the cost would be of around about 75%, which is huge. And of course, with government subsidies, this component can be mass manufactured for use in India and other South Asian countries. Say, for instance, Bangladesh and Sri Lanka and Pakistan, where the auto rickshaws, such a cardinal means of transportation for the local citizens. So it can be widely used in these auto rickshaws and even other components. But you haven't told us what is the price tag. Give us an idea of the price tag. So I think it would be around about, say, 2,000 rupees per unit. Okay, that's affordable. So I have a question to ask you and
Sir, of course, Rishit and I, we both are from the School of Mechanical and Building Sciences, and we've been talking about core mechanical engineering throughout the course of this program. But to listeners who belong to other schools of engineering, how can they contribute towards solving the problem of air pollution? I think by now it must have been increasingly clear that disciplines are not tightly compartmentalized. For instance, under the overarching concern of climate, I mean, the whole world is talking about global warming and climate change, and engineering solutions have to provide for a more habitable planet. And many aspects of sciences and engineering come together to solve these problems. I'll give some examples. The ozone hole has largely got healed. I mean, there are newer technology that does not release the CFCs that go up and destroy the ozone layer, and there was a government treaty called the Montreal Protocol where people got together, and now we know that the ozone hole is going to be healed. That was possible because of engineering solutions, interfacing chemical and physical sciences, mechanical, and to do better products. And similarly, air pollution, there have been engineering solutions. There are particle filters available, and the smokeless chiller is another engineering solution. But when we are talking of climate, the engineering solutions have to be extremely far-reaching. It is very difficult to avert the onslaught of a cyclone with current day technology. But people are already thinking about that. Is it possible to do something so that a Phelan or a Thane doesn't hit the coast of Tamil Nadu? Is there something that we can do to dissipate its fury on the ocean and before it makes landfall? People around the world are already thinking about it. And so air pollution, climate change, everything can be tackled. We want to solve the problems of society by merging all avenues of research. So I have just one last question. Many conspiracy theorists believe that global warming is a myth. Could you settle this once and for all our listeners? I think global warming is not a myth. We have 2 copies of the IPCC Intergovernmental Panel on Climate Change reports, and the new one is now due. If you turn the pages, you will see a sheet that talks about the radiative forcing vis-a-vis the levels of scientific understanding. And the last IPCC conclusively proved that global warming is not a myth through careful measurements within ice cores and through sensors sensitively placed all around the world, and looking at patterns of natural occurrences. A trace of the perturbing influence, anthropogenic perturbations, is quite clear. The planet is warming up. And scientifically, it's very easy to understand. And if you're releasing more black-bodied particles, which are hovering about in the atmosphere for a longer and longer time, they will absorb radiation. And also the greenhouse effect will increase. So I was talking about the level of uncertainty. Now, so far as aerosols are concerned, the levels of uncertainty are among the highest. We do not even know the sign of its response. Sometimes they can cause a cooling and sometimes they can cause a warming, suggesting much more research. But there's absolutely no room for doubt in the latest version of the IPCC report. So, bringing in the context of relating to absolutely diametrically opposite disciplines of study, that is art and history and literature, and everyday engineering that we are studying, which is so desiccated of, as Shakespeare would have put it, the milk of human kindness. But you again are very popular for bridging this wide gap, and that is with the Ratnagiri project and the ongoing project, which is of course the Saraswati project, the river Saraswati. Sir, could you make any citations in popular literature where they speak about the onslaught of air pollution on the human mind and body? I mean, I would think of Rabindranath Tagore's quotations called The Question. So a child is questioning that people who have poisoned your air and destroyed the planet, have you really forgiven that person? So lots of poets have talked about cruelty to the planet. I mean, we've had very eloquent poetry addressing this issue. Modern Indian poets are talking about this. Then you're talking of bridging aesthetics. I would consider film as a very potent aesthetic medium. If you look at Al Gore's An Inconvenient Truth,
All of you must see this. It brings out in very telling details the consequences of global warming, and it's a very aesthetically produced films. So I think more and more radio programs like the way we are having one now, films, if awareness is brought about aesthetically, I think then we can find solutions. Thank you, sir. Thank you. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endowed with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan,
Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing Tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert Tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier Tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as Tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further.
With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8.
வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நம்ம பலவிதமான தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரியே வித்தியாசமான தகவல்களோட நான் வந்திருக்கேன். என்னுடைய பேர் கேபி ஆனந்த். என் கூட வந்திருக்காங்க நித்யராஜ், ரஞ்சித் குமார். என்ன ரஞ்சித், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபார்ம்? என்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, என்னென்ன கேட்டிருக்காங்க சொல்லுங்கள். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஆமாம்மா, நீங்கள் கொஞ்சம் எழுதி கொடுக்க முடியுமா? நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன். என்ன சொல்லணும் சொல்லுங்கள். பேர் எழுதுங்க. ஓகே, ரஞ்சித் குமார். ஓகே, அப்புறம் யூஜி குவாலிஃபிகேஷன் எழுதுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 2வது ஃபெயிலு. ஓகே, எழுதிடவா? வேணாமா? வேணாங்க, என்னங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு. என்னென்னு எழுதணுங்க? பிசிஏங்க. பிசிஏ. ஓகே, பிசிஏ பர்சுவிங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, அடுத்து தேதி எழுதுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு போடணும்னு தெரியல. நீங்கள் முதல்ல எழுத வேண்டியது அதுதானா? அதை விட்டோமா? சரி, இன்னைக்கு தேதி என்ன? 5/7/2016. ரைட்டா? கரெக்ட். ஓகே. ஆமாம், இது மட்டும் எழுதுனா போதுமா, இல்லை தமிழ் கேலண்டரோட அந்த தேதி ஏதாவது எழுதணுமா? ஆனி மாதம் 21ஆம் தேதி, துன்முகி வருடம், இதெல்லாம் எழுதவா? பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ் இதெல்லாம் போட. அப்போ அதெல்லாம் வேணாமா? அப்படி கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் எல்லாரும் இந்த கேலண்டர் தானே கேட்குறாங்க. இது என்ன கேலண்டர்னு தெரியுமா? தெரியாதுங்களே. தெரியாதா? என்னப்பா எழுதுற, ஆனால் என்னன்னு தெரியாமலே எழுதுறேன்ற. சொல்லுங்களேன், நீங்கள் தான். இது நான் சொல்லலாம். நித்தி சார் சொல்லுவார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நிறையா கேட்கலாம். அவர்கிட்ட நிறையவே இந்த விஷயமான இந்த கேலண்டர் பற்றின தகவல்கள் இருக்குது. இதுக்கு பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன். கிரிகோரியன் கேலண்டர் தெரியுமா? கிரிகோரியன் கேலண்டர் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை. நிதி சார், நீங்கள் சொல்லுங்கள். சரி, நிகழ்ச்சிக்கு ஃபஸ்ட்டு உங்களை வர வைக்கிறேன். இப்போ ஆனந்த் சொன்ன மாதிரி கிரிகோரியன் நாள்காட்டி, இதை வந்து ஜார்ஜியன், அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஜார்ஜியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. சர்வதேச அளவில் ரொம்ப பிரபலமான, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இதை இப்போ பயன்படுத்திட்டு வரோம். இப்போ நம்ம பயன்படுத்துறதும் இந்த கிரெகோரியன் கேலண்டர் தான். அதாவது 5/7/2016 இப்போ நாங்கள் எழுதுனோமே, அந்த மாத தேதி வருடம்ன்றது வந்து நீங்கள் சொல்கிறது கிரெகோரியன் கேலண்டரில் தான் வருது. கிரெகோரியன் கேலண்டர் படி தான் வருது. இதை வந்து வெஸ்டர்ன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் கேலண்டர் கூட இதை சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா கிமு 45 ரோம பேரரசு ஜூலியஸ் சீசரால் உருவாக்கப்பட்டது. அதை வந்து ஜூலியன் கேலண்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதை வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. இதை பிப்ரவரி 24, 1582 திருத்தந்தை 13ஆம் கிரிகோரி ஆணைப்படி துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. அவரு தான் திருத்தம்லாம் செஞ்சிருக்காரு. ஸோ அதனுடைய காரணமாகவே இதுக்கு வந்து அவரோட பேரே வச்சுட்டாங்க, கிரிகோரியன் கேலண்டர். முன்னாடி வந்து ஜூலியன் கேலண்டர் இருந்தது, அவரோட திருத்தி அமைக்கப்பட்டதுனால வந்து இது வந்து கிரிகோரியன் கேலண்டர் வந்துருச்சு. சரி, இது எங்கே நடந்தது? இது எங்கே இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு தெரியுமா? ரோமில் தான் இதெல்லாம் நடந்தது. கிரெகோரி கேலண்டருக்கு முன்னாடி வந்து ரோமானிய நாட்காட்டி, அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான இது இருக்கும். பார்த்தீங்கன்னா 10 மாதம் தான். 10 மாதம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதில் 2 மாதம் விடுபட்டிருக்கும். எந்தெந்த மாதங்கள் விடுபட்டிருக்குது? அதாவது ஜூலையும் ஆகஸ்ட்டும் வந்து கிரெகோரியன் கேலண்டர் திருத்தி அமைக்கப்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பின்னாடி ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறதா நான் எங்கேயோ கேள்விப்பட்டதா ஞாபகம். அதாவது ஜூலை அப்புறம் ஆகஸ்ட், இந்த 2 விஷயங்களும் ஒரு அரசர்களுடைய பேர்லேருந்து எடுக்கப்பட்ட மாதங்கள் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஜூலியன் சீசர் அப்புறம் அகஸ்டஸ், அவங்களுடைய பேர் காரணமாக தான் இந்த 2 மாதங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 10 மாதங்கள் தான். இந்த கிரெகோரியன் கேலண்டருக்கு முன்னாடி அந்த ரோம் நாட்காட்டி சொன்னால் அதில் வந்து 10 மாதங்கள். இதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி இந்த கிரெகோரியன் நாட்காட்டியை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த நாடுகள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 1582 அக்டோபர் முதல்ல வந்து இது பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா 1752 பிறகு தான் வந்து இந்த கிரெகோரியன் கேலண்டரை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இது இந்தியாவில் எப்போ வந்ததுன்றதுக்கான குறிப்புகள் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஆங்கில ஆட்சியில தான் இந்தியாவுக்கு இந்த நாட்காட்டி வந்திருக்கு. அதாவது பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆண்டுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இது இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா பார்த்தீங்கன்னா 1923 பிப்ரவரி 15 கடைசியா ஒரே ஒரு நாடு, அதாவது கிரீஸ் நாடு வந்து இதை அக்செப்ட் பண்ணிருக்கு. அவங்க வந்து ரொம்ப லேட்டா, அதாவது 19ஆம் நூற்றாண்டுல தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இந்த கிரெகோரியன் கேலண்டரை வந்து அவங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. அது வரைக்கும் அவங்களுடைய பண்பாட்டில் இருந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்களுடைய கேலண்டரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பல கலாச்சாரங்கள்ல, பல நாகரிகங்கள்ல பலவிதமான கேலண்டர்கள் இருக்கு. ஒரு சில கேலண்டர்லாம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களாக கூட இருந்திருக்கு. முன்னாடி கடந்து வந்த பாதைகளில் பார்க்கும்போது ஒரு சில கேலண்டர்லாம் அந்த கேலண்டருடைய கால வரிசை முடியும் போது உலகமே அழியுன்ற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாயன் நினைக்கிறேன், அதை பற்றி தான் சொல்ல போறீங்களா? ஆமாம், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஞாபகம், இந்த மாயன் பற்றி நம்ம ரஞ்சித் கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ரஞ்சித், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாயன் பற்றி ஏதோ படிச்சுட்டு இருந்தீங்களே? ஆமாம், மாயன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. மாயன் கேலண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3114 பிசியில் இருந்திருக்காங்க. அவங்களோட கேலண்டரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 11 தான் வந்து அது ஆரம்பிக்கும். சரிங்களா? மொத்தம் 3 வகையான கேலண்டர் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து லாங் கவுண்ட், இன்னொன்று வந்து ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங் கவுண்ட்ன்றது வந்து சரியான தகவல்கள் எங்கேயுமே கிடைக்கல, அதை வந்து யாரும் பயன்படுத்துறதில்லை. ஆனால் இந்த ஹப்புன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமாகவும் சில சம்பவங்களில் வந்து அவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹப் கேலண்டரை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 360 நாள் தான் இருக்கும். மாதம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து 18 பீரியட்ஸ் 20 டேஸ் வச்சுருக்காங்க. 20 டேஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ வந்து 18 மாதம் 20 நாள் அப்படி கணக்கு போடும்போது 320 நாள்கள் வந்திருக்கு. இது வந்து டிசம்பர் 21 இந்த 2012 எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி படம் வந்து பெரிய சென்சேஷனே கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து உலகம் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துருக்காங்க. இந்த பயம் பெருசாக போனதுனால நாசா வந்து அதுக்கான ஆராய்ச்சியை பண்ணி இதெல்லாம் வந்து கிடையாது, இது வந்து அந்த சான்றதோட நின்று போச்சு, அதுக்கு மேலே வந்து கேலண்டர் கிடைக்கலன்றது தான் உண்மைன்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த உலகமே ஒரு பெரிய பயத்துக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆமாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயமுறுத்துகிற ஒரு விஷயமாகவே இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சில விஷயங்கள்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து பயப்படுற ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடியே இப்போ பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வியப்பை தரக்கூடியதாக இருக்குது. இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரெகோரியன் கேலண்டர்லேயே இப்போ நிதி சார் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முறை இருக்குது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு மாற்றம் உண்டாகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? லீப் இயர்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான். அதாவது ஒரு 4 வருடத்துக்கும் ஒரு தடவை ஒரு நாள் அந்த கிரெகோரியன் கேலண்டரில் சேர்க்குறாங்க. அது எப்போ சேர்க்குறாங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் சேர்க்குறாங்க. பொதுவாகவே பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் இருக்கும். 29வது நாளாக ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்க்குறாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. எந்த வருடம் இதை சேர்க்கப்படுதுன்றதை நம்ம ஈஸியாக ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லிடலாம். தெரியுங்களா? ஆனந்த், எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டு. என்ன? நீங்கள் சொன்னீங்க லீப் இயர்னு சொல்லிட்டு. ஆமாம், 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். இந்த 29ஆம் தேதி பிப்ரவரியில் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எப்படி கொண்டாடுவாங்க? ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க பிறந்தநாள் கொண்டாட போகிறாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு அவங்க கொண்டாட வேண்டிய பிறந்தநாள் எல்லாத்தையும் அந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெரிய விழா மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு அது சாத்தியப்படுது எனக்கு தெரியலை. ஆனால் இது ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு நாள். அவங்க 4 வருஷத்துக்காக தன்னுடைய பிறந்தநாளுக்காக காக்க வேண்டியதாக இருக்குது. சுவாரஸ்யமாக இருக்குதுல்ல? ஆனால் அது அதாவது என்ன சொல்றதுன்னா, ஆனா அவங்க திங்க் பண்ணிப்பாங்க இல்லையா, நம்மளோட பிறந்த நாள் வேணா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம், ஆனா வருடம் வந்து அவங்களுடைய வயது உயருதுன்னு அவங்களே ஒரு திங்கிங் இருக்கும், அவங்களுக்கு இருக்கும். வருஷம் உயரும் போது எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? நம்ம பிறந்த தேதியை நம்ம கடந்து வந்தோம்னா தானே நம்மளுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சுன்னு நினைப்போம். அவங்க பிறந்த தேதியை கடக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகுது.
ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த கேலண்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்போ வந்து நம்ம கிரிகோரியன் கேலண்டரில் ஸ்டார்ட் பண்ணோம், நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கேலண்டர் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா ரோமன் கேலண்டர்னு சொல்லிட்டு நிதி சார் சொன்னார். இன்னும் வேறு என்ன கேலண்டர்லாம் இருக்குது அப்படின்னு தெரியுமா? பலவிதமான கேலண்டர்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம தமிழ் கேலண்டர்னு ஒன்று தனியாகவே இருக்குது. தமிழுக்கு வருஷம் தனியாகவும் மாதம் தனியாகவும் தேதி தனியாகவும் தனித்தனியான ஒரு வரைமுறையை வகுத்திருக்காங்க. ரொம்ப பழங்காலமாக நம்ம வந்து இந்த ஒரு முறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்னமும் கூட நம்ம ஒரு சில சடங்குகள்லாம் செய்யும் போது இந்த தேதிகள்லாம் பார்த்து தான் செய்கிறோம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தரேன். இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் 1000. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நேரில் இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் 1000. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேலண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பலவிதமான கேலண்டர் பலவிதமான நாகரிகங்கள்லேருந்து உருவாகிருக்குது. தமிழ் கேலண்டர் பற்றி தான் இப்போ நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். இப்போது என் கூட நித்யராஜ் சார் அப்புறம் ரஞ்சித் இருக்கார். ரெண்டு பேரும் இப்போ அவங்களுடைய பங்குக்கு நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இப்போது தமிழ் மாதம் இது எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார் ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலீங்களே, நாள் கணக்கை வச்சு பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாள் கணக்கை வச்சு பிரிச்சிருப்பாங்களா? நிதி சார் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இது எல்லாமே வந்து ஏதாவது என்ன சொல்றது, ஏதாவது ஒரு அடிப்படையிலேருந்து அதை எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக அது அந்த அடிப்படை தான் என்னன்னு கேட்குறேன். ஓகே, சரி நானே சொல்லிடுறேன். அதாவது ரெண்டு விஷயம் நம்மளுடைய உயிர் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. அதில் முதல் விஷயம் வந்து சூரியன். இந்த சூரிய ஒளி இல்லை அப்படின்னா இந்த அண்டத்தில் எதுவுமே நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சூரியனை மையப்படுத்தி ஒரு மாத பிரிவுகள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது சூரியன்
நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நம்மளை சுற்றுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங்கில் அவங்க வந்து முதல்ல இதை வரைப்படுத்தினாங்க. இந்த வரைமுறையில் பார்த்திங்கன்னா மேஷம், விடை, மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படி வித்தியாசமான ராசிகளுடைய பெயர்களை கொண்டு இந்த தமிழ் சூரிய மாதங்களை வந்து வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த தமிழ் சூரிய மாதத்துக்கு தமிழ்லேயே பேர் இருக்குது தெரியுங்களா? என்ன பேர் நீங்களே சொல்லிடுங்க. அதாவது இப்போ நான் ராசியோடைய பெயர்கள்லாம் சொன்னேன். இந்த ராசியோடைய பெயர்கள்லாம் வேற மொழி, அதாவது சமஸ்கிருதத்துலேருந்து வந்திருக்குது. இது இல்லாமல் தமிழ்லேயே இந்த சூரிய மாதத்திற்கான பெயர்கள்லாம் இருக்குது. அதாவது மேழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சித்திரைன்ற ஒரு சந்திர மாத பெயருக்கு இணையான ஒரு சூரிய மாத பெயர். அதேமாதிரி வைகாசிக்கு விடைன்னு சொல்கிறாங்க, ஆணிக்கு ஆடவை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆடிக்கு கடகம், ஆவணிக்கு மடங்கல், புரட்டாசிக்கு கன்னி, ஐப்பசிக்கு துளை, கார்த்திகைக்கு நலி, மார்கழிக்கு சிலை, தைக்கு சுரவம், மாசிக்கு கும்பம், பங்குனிக்கு மீனம். இப்படி ஒவ்வொரு சந்திர மாத பெயருக்கும் இணையான சூரிய மாத பெயர்கள் தமிழ் கேலண்டரில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிட விஷயங்கள் எல்லாமே, நட்சத்திரங்கள் சம்திங் அதெல்லாம் இருக்கு. 27லாம் இல்லைங்க, மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. இந்த 12 ராசிகளுக்கும் தகுந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய தமிழ் கேலண்டரே உருவாகியிருக்கு. நம்ம தமிழ் கேலண்டர்லேயும் மொத்தம் 365 நாட்கள் இருக்குது. ஒரு நாட்களும் நம்ம மற்ற கிரிகோரியன் கேலண்டரில் சொல்கிற மாதிரி 30, 31, 28, 29 அந்த மாதிரியான வித்தியாசமான அமைப்புகளில் இருக்குது. அதாவது 30, 31, 29 இந்த மாதிரியான நாட்கள் தொகையில் ஒவ்வொரு மாதங்களும் அமைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கேலண்டர் அப்படின்னு சொல்லலாம். பழங்காலமாக நம்ம வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ரஞ்சித், நீங்கள் வந்து எந்த மாதம் பிறந்தீங்க? ஆகஸ்ட் மாதம் பிறந்தேன். ஆகஸ்ட் மாதம் பிறந்தீங்க. தமிழ்ல ஆடி 18ங்க. ஆடி 18ல் பிறந்தீங்களா? சரி. ஸோ இப்போ இந்த மாதிரியான பிறப்பு எந்த மாதத்தில் அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஜாதகங்கள்லாம் கணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இதுக்கு இந்த மாதங்கள் ரொம்பவும் துணை புரியுது. ஒவ்வொரு ராசியும் ஒரு நிலைக்குள்ளாக்க வரும்போது, அதாவது சூரியனுடைய பகுதி பார்வை வந்து பூமி மேலே எப்போ படுதோ அப்போ ஒரு மாதமும் தொடங்குது. இது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச்சில் இந்த கேலண்டரை வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. சூரியனோட பார்வை பூமி மேலே விழும்போது மேழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்திரை அப்படின்ற ஒரு மாதத்தில் கணக்கில் ஆரம்பிக்குது. சூரியனும் சரி சந்திரனும் சரி ஒரு விதமான பார்வையை பூமி மேலே செலுத்தும் போது தான் இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வு அடிப்படையாக கொண்டு தான் நம்மளுடைய தமிழ் கேலண்டர் அப்படின்ற ஒரு முறையில் மாதங்கள் உருவாகுது. அது மாதிரி முதல் பார்வை படும்போது தான் வருஷம் உருவாகுது. இந்த வருஷம் உருவாகிறது தான் நம்ம வந்து சித்திரை அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். அது எத்தனை வருடங்கள்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். மொத்தம் 60 வருடங்கள் இருக்குது. 60 வருடங்களையும் உங்களால் ஞாபகத்தை வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. என்னாலேயும் கொஞ்சம் கஷ்டம்தான், என்னாலேயும் முடியாது. இருந்தாலும் 60 வருடங்களையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் என்னென்னு தெரியுமா ரஞ்சித்? துன்முகி வருடமா? துன்முகி வருடம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இது மாதிரி மொத்தம் 60 வருடங்கள் இருக்குது. இந்த காலநிலையை வந்து அடிப்படையாக வச்சு தான் ஒரு சைக்கிளும் சுழண்டுகிட்டு இருக்கு. ஒரு 60 வருஷம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் முதல்லேருந்து இந்த வருடம் தொடங்கும். அப்படி தொடங்கும் போது இந்த தமிழ் வருடங்கள் ஒரு முடிவில்லாத ஒரு காலநிலையில் இயங்கிக்கிட்டு இருக்கும். கேலண்டர், தமிழ் கேலண்டர் எல்லாம் ஓகே. நம்ம இந்திய நாட்டில் வந்து அஃபிஷியலாக எந்த கேலண்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா? அஃபிஷியல் இந்தியன் கேலண்டர் அதுதானே நிதி சார்? அன்னைக்கு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நீங்கள் ஏதோ சொன்னீங்க, அதான் நான் சரி. நீங்கள் கூட ஒரு ரிசர்ச் கூட அதில் பண்ணுறதா சொன்னீங்க. இந்தியன் நேஷனல் கேலண்டர்னு ஒன்று இருக்குங்க. அப்படி நீங்களா சொல்லுங்க ரஞ்சித். அதை சாக்கா கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? சாக்கா கேலண்டர். ஓகே. சகா அப்படின்னு சொல்லுவாங்க. சகான்றது பார்த்தீங்கன்னா ஒரு எரா. மொஹஞ்சதாரோ அந்த மன்னரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? 1685, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் வாழ்ந்த மன்னர் அவர். முன் ஏடி. ஓகே. அப்போ ஆண்ட அவரோட நினைவாக தான் அந்த சகா எரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து கனிஷ்கா அப்படின்றவர் வந்து இந்த கேலண்டர் வந்து வடிவமைச்சிருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர் இதுலேயும் இருக்குது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஆரம்பிக்கும் போதே வந்து லீப் இயரை வந்து டிசைட் பண்ணிவிடுவாங்க. 22 வந்து 22 மார்ச் எப்பயுமே வந்து இந்த கேலண்டர் ஆரம்பிக்கும். லீப் இயர் அப்போ மட்டும் 23 ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாள் வந்து இப்படி மாற்றிக்குவாங்க. முதல் 5 மாதம் 31 தேதிகள்லையும் அடுத்த 5 மாதம் 30 தேதிகள்லையும் இருக்கும்.
இதுதான் வந்து இந்த இந்தியன் நேஷனல் கேலண்டரோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது நம்ம அஃபிஷியல் கேலண்டர்னும் போது அரசு பணிகளுக்கான ஒரு வரைமுறை திட்டங்கள்லாம் வகுக்கும் போது இந்த கேலண்டர் அடிப்படையில் தான் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக ஆல் இண்டியா ரேடியோலேருந்து எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் இந்த கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நடுவில் நீங்கள் லீப் இயர் பற்றி ஏதோ ஒன்று சொன்னீங்க. அதாவது சாக்கா கேலண்டரில் வந்து லீப் இயரை முன்னாடியே வரைமுறைப்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து லீப் இயராக இருக்கும், அந்த ஒன் டேவாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு கிரிகோரியன் கேலண்டருக்கே திரும்ப போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிரிகோரியன் கேலண்டரில் லீப் இயரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? லீப் இயர் எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த மந்த் வருதா வரலையான்னு கண்டுபிடிப்போம். அதாவது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுக்கு 4வது வாய்ப்பாடு தெரியுமா? தெரியுமே. 4வது வாய்ப்பாடு சொல்லுங்க. 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, சரி, 4 ஓகே. 4s are 16. சரி, டிவிஷன் என்னன்னு தெரியுமா? டிவிஷன்னா வகுத்தலா? அதே தாங்க. இப்போ ஒரு வருடத்தோடைய மொத்த அந்த வருடத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறோம்ல. இப்போ 2016 இது லீப் இயரா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 2016ன்ற ஒரு தொகையை 4ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணுங்க. 4ஆல் டிவைட் பண்ணோன்னா எவ்வளோ வருது? 44. என்ன ப்ராக்ஸிலாம் கொடுத்துட்ருக்கீங்க? 54. சரி, இப்போ ரிமைனிங் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. இது லீப் இயர். ஓ, ரிமைனிங் எதுவும் இல்லைன்னா அது லீப் இயர். ஆமாம். என்னன்னா இந்த ஆண்டில் வந்து ஒரு நாள் கூடி இருக்கு. ஸோ அதனால அந்த லீப் இயரையும் சேர்த்து அந்த ஒரு நாளையும் சேர்த்ததுனால எந்த ஒரு ரிமைனிங் அமௌண்ட்டும் வராது, 0 வரும். அப்படி இல்லாமல் 2015ன்னு வச்சுங்களேன், இதை 4ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா மீதம் வரும். அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த பின்னத்தொகை தான் நம்ம லீப் இயருக்காக சேர்க்க வேண்டிய ஒரு நாள். இதை அடிப்படையில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த லீப் இயர்ன்றது எந்த வருஷத்தில் வரப்போகுது, அதாவது 29வது தேதி பிப்ரவரி மாதம் எந்த வருஷத்தில் வருதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் அடுத்த லீப் இயர் எப்போன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 2020. ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு. இதுக்காக உங்களுக்கு நோபல் ப்ரைஸே கொடுக்கணும். கண்டிப்பாக அடுத்த தடவை நான் உங்களை சிபாரிசு பண்ணுறேன். சரி, இப்போது சீசன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாம்பழ சீசன், பூ சீசன், வாழைப்பழ சீசன். சாப்பிட்றதுலேயே இருங்க ரஞ்சித். அதாவது நம்ம தமிழ் கேலண்டரில் காலங்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இளவேனில் காலம், முதுவேனில் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இப்படி ஒரு 6 காலநிலைகள் வந்து ஒரு வருடத்துக்குள்ளாக்க இருக்குது. ஸோ இதை இங்கிலீஷில் கூட ஒரு சிலர் ஒரு வகைப்படுத்தலாம். எப்படி படுத்தலான்னா ஸ்ப்ரிங், சம்மர், மான்சூன், ஆட்டம், வின்டர், ப்ரிவமல். ஸோ இப்படி ஒரு 6 நிலைகள் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அதே மாதிரியே தமிழ்லேயும் இருக்குது. ஸோ இந்த கால நிலைகள்லாம் ஒரு மாத சுற்றுக்களில் வரும். 3 மாதமாக ஒரு காலநிலை அப்படின்ட்டு வரும். ஸோ இதையும் கூட நம்ம தமிழ் கேலண்டரில் வகுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு கேலண்டர் முறை அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, என்ன ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்களா அப்பவே. ஆமாம். சரி, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு இந்த வாரம் நம்ம இப்போ தான் அறிவமாயிரம் பண்ணுறோம் முதல் தடவை. அதனால இது வந்து செவ்வாய்க்கிழமையாக தான் இருக்க முடியும். இது வந்து செவ்வாய்க்கிழமை. மிச்ச நாட்கள்லாம் சொல்லுங்க பாப்போம். மிச்ச நாட்கள்லாம் கிழமைகள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். இது எப்போ ஆரம்பிக்குது? ஞாயிற்றுக்கிழமை தான் முதல். அது ஏன் ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? ஏதாவது காரணம் இருக்கும். கண்டிப்பா. அதாவது ஞாயிறு அப்படின்னு சொன்னோம்னா அது ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? சண்டே. இங்கிலீஷ்ல சண்டே சொல்லுவாங்க. சரி, இங்கிலீஷ்ல சண்டே, ஹிந்தியில் ரவிவார். ரவிவார். இப்போ 3த்துலயுமே பொதுவா இருக்கிற ஒரு விஷயம் என்ன? சன், சூரியன். அப்ப தமிழ்ல ஞாயிறுன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சூரியன் அர்த்தம். முடிஞ்சு போச்சுங்க. எப்படி நம்மளுடைய மாதங்கள் சூரியனுடைய பார்வை முதல்ல நம்ம பூமி மேல படும்போது ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் சூரியனை மையப்படுத்தி ஆரம்பிக்கிறாங்க. சூரியனுக்கு அடுத்து நம்ம எதை மையப்படுத்துவோம்? சந்திரன். ஆட்டோமேட்டிக்கா திங்கட்கிழமை. சந்திரனுக்கு திங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. செவ்வாய் அடுத்து மாஸ், அதாவது அதுக்கு அடுத்து புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்படி ஒவ்வொரு கிரகங்களையும் நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அத்தியாவசிய கிரகங்கள், இந்த கிரகங்கள் அடிப்படையில் தான் நம்மளுடைய நாள், அதாவது கிழமையே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ வாரம், மாதம், காலம், வருஷத்தில் ஒரு 60 வருஷம் வித்தியாசமான ஒரு பெயர்களோடைய பல நிலைகளில் இருக்குது. ஸோ இது மாதிரி வித்தியாசமான பல வரைமுறைகளை கொண்டு தான் தமிழ் கேலண்டர் இயங்கிக்கிட்டு இருக்குது, வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சரி, இப்போ நான் வந்து
60 வருஷத்தையும் சொல்லலான்னு இருக்கேன். இல்ல, இல்ல, கேக்குறீங்களா? அதெல்லாம் வேணாம் விடுங்க. இந்த உலகத்தோட முதல் கேலண்டர் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு தெரியுமா? உலகத்தோட முதல் கேலண்டர் உலகத்தோட சரி முதல் சரி கேலண்டர் நம்ம நிதி சார் சொன்ன மாதிரி ரோமன் கேலண்டர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் கேலண்டரா அசியூம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் வந்து சார் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுலேருந்து திருத்தி எடுக்கப்பட்ட ஒரு கேலண்டர். ஃபஸ்ட்டு கேலண்டர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லூனார் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லூனார் கேலண்டர் தான் வந்து உலகத்தின் முதல் கேலண்டர். 10,000 வருடங்களுக்கு முன்பாகவே வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. 304 நாட்கள் இருக்கும் இந்த வருடங்களுக்கு. அதே மாதிரி 10 மாதம் தான் இருக்கும் இந்த லூனார் கேலண்டரில். மார்ஷஸ், ஏப்ரலஸ், மாரனியஸ், ஜூனியஸ், குவான்டில்ஸ், செக்ஸ்டில்ஸ், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதில் வந்து ஜனவரி, பிப்ரவரி, ஆகஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து உலகத்தின் முதல் கேலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஒரு சமூகத்துக்கு கேலண்டர் வச்சு பார்த்துருப்போம், ஒரு கலாச்சாரத்துக்கு கேலண்டர் வச்சு பார்த்துருப்போம். ஐடி கம்பெனிஸ்க்குன்னு தனியாக ஒரு கேலண்டர் வச்சுருக்காங்க தெரியுமா? இது புதுசாக இருக்கு, நான் கேள்விப்படாத ஒன்று. ரொம்ப ரொம்ப புதுசான விஷயமா இருக்குது. ஒரு பைரிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து 1963 ஒரு ஐடி கார்ப்பரேட் ஆரம்பித்தாங்க. அவங்க தங்களுடைய பிஸ்னஸ் வேலைகளை சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காகவும் அவங்களுக்காக ஒரு நாட்காட்டியை தயாரித்தாங்க. அதுக்கு பேரே வந்து பைரில் கேலண்டர் தான். இது யூகேல இருக்குது, இப்போவும் இருக்குது. இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதை? இல்லை, நிறைய ஐடி கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டாங்க. பட் இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடி வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? இதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு அட்டவணை இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கேலண்டர் வடிவமைச்சிருக்காங்க. எத்தனை வகையான கேலண்டர் இல்லை? ஆமாம், கொல்ல வருஷம் தெரியுமா? கொல்ல வருஷம்னா கொல்லன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி கொல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. கொல்ல வருஷம் அப்படின்றது என்னன்னா மலையாள கேலண்டர். நம்மளுடைய தமிழுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு மொழி வந்து மலையாளம். ஸோ இந்த மலையாளத்துக்காக அவங்க ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து 825 ஆண்டால தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு பேர் வச்சுருந்தாங்க, பொது வருஷம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேலண்டர் கொல்ல வருஷம் அப்படின்ற ஒரு பேரோட வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருடத்தில் மாதங்கள் இருக்கிற மாதிரியே மொத்தம் 12 மாதங்கள் இருக்குது. இந்த 12 மாதங்களையும் அவங்க எப்படி வரைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிகள் அடிப்படையில் தான், அதாவது சூரிய மாதங்களாக தான் வகைப்படுத்தியிருக்காங்க. சிங்கம், கன்னி, துலாம், விருச்சகம், தனு, மகரம், கும்பம், மீனம், மேடம், எடவம், மிதுனம், காரிகிடம். ஸோ இப்படி ஒரு 12 விதமான ராசிகளையும் அவங்க மாதங்களுடைய பெயர்களாக வச்சுருக்கிறாங்க. இதுவும் கிரிகோரியன் கேலண்டர், துளு கேலண்டர், தமிழ் கேலண்டர் இது கூடயே ஒத்து வரக்கூடிய விஷயம். நம்ம ரஞ்சித் சொல்கிற மாதிரி சாக்கா கேலண்டரும் இது கூட ஒத்து தான் வருது. ஸோ மலையாளம் கேலண்டரும் நம்மளோட தமிழ் கேலண்டரும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்புடைய கேலண்டராக இருக்குது. இது தவிர வேறு ஏதாவது கேலண்டர் உங்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி மலையாளம் கேலண்டரும் தமிழ் கேலண்டரும் வந்து ஒத்து போகுதுன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னடா, புத்திஸ்ட் அது கூட வந்து இந்த ஹிந்து கேலண்டரோட வந்து ஒத்து போகுது. அதாவது இன்னொரு விஷயம் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது தமிழ் கேலண்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கேரளாவில் மட்டும் கிடையாது, ஆந்திரா, கர்நாடகாவில் மட்டும் கிடையாது, இந்தியாவை தவிர்த்து வேறு சில இடங்கள்லையும் இந்த தமிழ் கேலண்டரை வந்து பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு பர்மா, கம்போடியா, லாவோஸ், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் மற்றும் தாய்லாந்து இந்த மாதிரியான நாடுகள்லையும் தமிழ் கேலண்டரை ஒரு சில முறைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ கேலண்டரை பற்றி நிறைய பேசிட்டோம். கிரிகோரியன் கேலண்டர் பேசணும், மாயன் கேலண்டர் பேசணும், தமிழ் கேலண்டர் பேசணும், சாக்கா எரா அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேலண்டர் பேசணும், அப்புறம் பைரலி அப்படின்ட்டு ஒரு ஐடி கேலண்டர் பற்றியும் கூட பேசணும். ஆதி காலத்திலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நவீனமான தொழில்நுட்பங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இன்றைக்கி பலவிதமான கேலண்டர்கள் புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் விசித்திரமான விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த கேலண்டர்லாம் எதன் அடிப்படையில் உருவாக்குனாங்க, எதுக்காக உருவாக்குனாங்கன்றதையும் நம்மளோட மனசில் நினச்சி ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக நடத்திட்டு போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்க கூட எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எந்த கேலண்டரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல முறையில் வாழுங்க, நல்லதையே செய்யுங்க, நல்லதையே நினைங்க. இவ்வளோ தான் நான் இன்றைக்கி சொல்கிறது. நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். நிதி சார் என் கூட இருந்தார். இப்போ ரஞ்சித்துக்கு நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறேன். போயிட்டு வரலாமா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே. இது விஐடி பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த், என்னுடன் நித்யராஜ், ரஞ்சித் குமார். நன்றி நேயர்களே.
மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.